வணக்கம் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய் சார். ரைட், இன்னைக்கு செஷன் போகலாமா? ரெடியா? எல்லோரும் ஆக்டிவாக இருக்கீங்களா? ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இம்பார்ட்டன்ட் ஹைவேட்டி சாப்டர். லாஸ்ட் செஷனில் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் முடித்தோம், அதுவும் ஹைவேட்டி சாப்டர். இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, வாய்ஸ் ஆடியபிளாக இருக்கா? ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணுங்கள். எஸ், அடிபிளாக இருக்கா? எஸ், குட் மார்னிங் ஹரிதா, குட் மார்னிங். ஓகே, எஸ் ஆடிபிளாக இருக்கா? சூப்பர், வெரி குட். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக நம்ம மெயினாக இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சர்க்யூட் அனாலிசிஸ். ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது ஆரம்பிச்சிடணும். ஏன்னா லேட்டாக ஆரம்பித்தா கொஞ்சம் ட்ரை ஆகிடுவீங்க, சேச்சுரேட் ஆகிடுவீங்க. அதனால் நான் என்ன பிளான் பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு கிர்ச்சாஃப்ஸ் லா ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா சர்க்யூட் அனாலிசிஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ், அதை எப்படி சால்வ் பண்ணுறது ஈஸியாக, கரண்ட் கேட்டுருந்தாலும் எப்படி கால்குலேட் பண்ணுறது, பொட்டென்ஷியல், அதுக்கப்புறம் கெப்பாசிட்டன்ஸ் இன்பிட்வீன் கூட்டு, அதில் எவ்வளோ சார்ஜ் ஸ்டோர் ஆகிருக்கு, அப்புறம் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் ரிலேட்டட் கொஷின்ஸ், இந்த மாதிரி என்னென்ன மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் கொஷின்ஸ் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, டிஃப்ரெண்ட் மாடல் டைப் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம அதை தான் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை முடிச்சுட்டு தென் ரெசிஸ்டன்ஸு, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, அதுக்கப்புறம் அதர் டாபிக்ஸ், அந்த இது இருக்கு இல்லையா, டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி, ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ரிமைனிங் டாபிக்ஸ். ஸோ இதை தான் ஆக்சுவலாக இந்த சாப்டர் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி சாப்டர். இதில் நமக்கு ஃபார்முலாஸும் லிமிட்டு, கான்செப்ட்டும் ரொம்ப ஈஸி. ஆக்சுவலாக இதில் ரொம்ப காம்ப்ளிகேட் கான்செப்ட் கிடையாது. கிர்ச்சாஃப் லாவை எப்படி யூஸ் பண்ணணும்னு பேசிக்காக தெரியணும், ஓம்ஸ் லாவை எப்படி யூஸ் பண்ண போகிறோம், இது ரெண்டையும் கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா சர்க்யூட் அனாலிசிஸ்ன்றது ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் அப்ளை பண்ண தெரியணும். ரைட்? ஸோ அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு தெளிவாக இருந்தீங்கனாலே நீங்கள் என்ன பண்ண முடியும், எல்லா கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். சரியா? எஸ், ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்கள். சீக்கிரம் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கமான் டக்குன்னு ஒரு ஃபயர் தட்டி விடுங்க. ரைட்? ஸோ அதுக்கப்புறம் ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் டெஸ்ட் சீரீஸ், ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் நம்மளுடைய டாக்டர்ஸ் பேட்சில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த டெஸ்ட் சீரீஸ் யாராவது அட்டன் பண்ணாமல் இருந்தீங்க, இல்லை ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம டாக்டர்ஸ் பேட்சில். ஸோ அது எப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜஸ்ட்டு இப்போ இதான் நம்மளுடைய லைவ் இப்போ போயிட்டுருக்கு இல்லையா, நம்மளுடைய லைவ் போயிட்டுருக்கு இல்லையா, கரெக்ட்? இதுதான் நம்மளுடைய கரண்ட் எலக்ட்ரிசிட்டி லைவ் போயிட்டுருக்கு. நீங்கள் இதுக்கு முன்னாடி போன எந்த லைவ் வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது கீழே வந்தீங்கன்னா கரெக்ட். ஸோ அப்படியே கீழே வாங்க, கீழே அப்படியே வந்தீங்கன்னா மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜாயின் ஃப்ரீ டாக்டர்ஸ் பேட்ச் கோர்ஸ். இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. ஸோ ஆல்ரெடி சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும், புதுசாக வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அவங்களுக்காக நான் அதை திரும்ப இது பண்ணுறேன். இது ஜஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏன்னா வந்து பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் போய்ட்டு பை நவுன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், மறுபடியும் பை நவ் கொடுங்க. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஓகே, ஸோ மறுபடியும் இங்கே பே நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு கோ டு மை கோர்ஸ் போனீங்கன்னா நீங்கள் யாராவது லாகின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லாகின் ஃபஸ்ட்டு கேட்கும், மெயில் ஐடி, மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ண ஓடிபி ஒரு லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா சரி, இதான் நம்மளுடைய டாக்டர்ஸ் பேட்ச். ஸோ இதில் என்னென்ன செஷன்லாம் கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆல்ரெடி முடிஞ்ச செஷன்ஸு இங்கே யூடியூப்பில் ஆல்ரெடி இருக்குது. பட் உங்களுக்கு நிறைய டாபிக்ஸ் போயிருக்கும் அப்படின்றதுனால சர்ச் பண்ணி எடுக்க முடியல, இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், இன்னும் எதுனா அப்கமிங் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா யூ கேன் சி, இதில் நீங்கள் போய்ட்டு பார்க்க முடியும். அதுக்கப்புறம் முக்கியமாக அன்னன்னைக்கு என்ன டாபிக்ஸ் முடிஞ்சிருக்கோ அதனுடைய டெஸ்ட் சீரிஸ் இங்கே இருக்குது. இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் தான். யாராவது இன்னும் எழுதாமல் இருந்தீங்க, மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லை அப்புறமா இதெல்லாம் நினச்சிருந்தீங்கனாலும் யூ கேன் ஜாயின். ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸில் போய்ட்டு எஸ் நீங்கள் போனீங்கன்னா ஸோ இன்றைக்கி இப்போ கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோடைய ஃப்ரீ டெஸ்ட் நீங்கள் எழுத முடியும். இதில் நீங்கள் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த டெஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஆன்லைன் டெஸ்ட் நமக்கு இருக்கும். நீங்கள் எழுதி முடித்த உடனே உங்களுடைய ஸ்கோர் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். புரியுதா? ஸோ அப்போ நீங்கள் எவ்வளோ நெகட்டிவ் போயிருக்கு, எவ்வளோ கிளியராக இருக்கீங்க சப்ஜெக்ட்டில், உங்களை செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு மெயினாக வந்துட்டு டெஸ்ட்டு தான் பெரிய சிக்கலாக இருக்குது எல்லாருக்குமே. ஏன்னா டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டு நம்ம நிறைய இடத்துல பேமெண்ட் பண்ணி தான் படிக்க வேண்டியதாக இருக்குது, கொஷின் குவாலிட்டியில் இருக்கிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ண வேணாம் அப்படின்றதுனால தான் ஸோ இதில் ஹை குவாலிட்டி கொஷின்ஸ் எல்லாமே நம்ம இதில் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இருக்கும் அந்த மாதிரி. சரியா? ஸோ அதனால் டெஸ்ட் எவ்ரி செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். இப்போ ஓல்டு செஷன் யாராவது அட்டன் பண்ணாமல் இருந்தாலும் யூ கேன் கோ அண்ட் அட்டன். ஸோ அதில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அட்டெம்ப்டட், மிஸ்டு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் இதில் இருக்கும். ஓகே, எவ்ரி அப்டேட் உங்களுக்கு இதில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்?
இப்போது நாம் டாபிக் போகலாம். ஓகேவா? சேனலுக்கு இப்போ தான் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க. எஸ், ஃபாஸ்ட்டாக எல்லோரும் லைக் பண்ணுங்கள். எஸ், குட் மார்னிங் தமிழரசி. எஸ், ஊர்வசி குட் மார்னிங். எஸ், நிறைய நியூ ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிற ஒரு சில பேர் எனக்கு. ரூபாஸ்ரீ, எஸ், தர்ஷினி குட் மார்னிங். எஸ், ஹலோ. எஸ், நீங்கள் எல்லாருமே ஆக்சுவலாக ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ். வெரி குட், எல்லோரும் ஆக்டிவாக வந்துட்டீங்க. சூப்பர். ஸோ செஷன் போகலாமா அப்போது? ஏன்னா நீங்கள் எல்லோரும் ஜாயின் பண்ணால் தான், நீங்கள் தான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் லேட்டாக வந்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் நான் வெயிட் பண்ணியிருந்தேன், நீங்கள் எல்லோரும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ தான் பயாலஜி முடிஞ்சதுனால கொஞ்சம் கேப் தேவைப்பட்டிருக்கும். கரெக்ட்? எஸ், சூப்பர். வாங்க. நம்ம அதிலே சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம இப்போ பார்க்க போகிற என்ன ஹெட்டிங் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோன்னா கிர்ச்சாஃப்ஸ் லா அண்டு காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா இதிலேருந்து நமக்கு ஒரு கொஸ்டின், மொத்தம் 3 கொஸ்டின்ஸ் இதில் மினிமம் இருக்கும், சம்டைம்ஸ் 4 கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? நமக்கு இது வரைக்கும் நீட் ஃபிசிக்ஸில் கேட்ட ஓவரால் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்ட சாப்டர் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி தான். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கரெக்ட்? ஸோ அதனால தான் அதே மாதிரி ஒரு கொஷின் கம்ப்ளீட்டாக எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா சர்க்யூட் அனாலிசிஸை பேஸ் பண்ணியிருக்கும். அதில் இன்னொரு கொஷின் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ்னால் ஸ்ட்ரெச்சிங் கேஸு, இல்லைனா ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது, ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பேரலல் சீரிஸ் கனெக்ட் பண்ணியிருந்தா ரேஷியோ எப்படி இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். அப்புறம் அந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டியோ இல்லை ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோ இல்லை ஓம்ஸ் லா ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கொஷின்ஸ் இருக்கும். இல்லைனா மொபிலிட்டி. இவ்வளோ தான் ஆக்சுவலாக ஹெட்டிங். இதை மட்டும் திரும்ப கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? சர்க்யூட்டை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நமக்கு ஒரு கொஷின் இருக்கும். அது 100% ஷோராக நீங்கள் சொல்லலாம். ஓகே, ரைட். இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இது வந்து ஒரு ஜேஇயில் கேட்ட கொஷின். இதில் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 விஷயத்தை கிளியராக உங்களுக்கு புரிய வச்சுருந்தீங்க. எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸு சீரியஸாக இருக்குது, பேரலாக இருக்குதுன்றதை முதல்ல கண்டுபிடிக்க தெரியணும். ஏன்னா இந்த நிறைய கன்ஃபியூஷன் இந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குது. எது சீரியஸ்னு கண்டுபிடிக்க தெரியல, ஏன்னா எது பேரல். லாஸ்ட் டைம் நான் நடத்தும் போது கெப்பாசிட்டன்ஸ்லேயே இந்த டவுட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சொன்னது புரியுதா? எஸ், ஹாய் விஷாலி. உங்கள் நேம் விஷாலியா? வெரி குட் மார்னிங். வெல்கம் டு அவர் கிளாஸ். ரைட்? ஸோ ரெசிஸ்டன்ஸை முதல்ல சீரியஸ்னால் என்ன, பேரலல்னா என்னன்றதில் முதல்ல ஒரு கிளாரிட்டி நான் கொடுத்துட்றேன். ஏன்னா இதில் எப்போ சீரியஸ் எடுக்கணும், பேரல் எடுக்கணும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது. நான் லாஸ்ட் டைம் கெப்பாசிட்டன்ஸில் சொன்ன சேம் திங் தான் ரெசிஸ்டன்ஸுக்கு, அதே ரூல் தான். இப்போ சீரியஸில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்றதை நீங்கள் எப்படி முதல்ல சொல்லுவீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கான கண்டிஷன் என்ன? இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸு லைக் திஸ் இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸுடைய ஒரு எண்டும் இன்னொரு எண்டும் மட்டும்தான் என்ன ஆயிருக்கும், அதில் கனெக்ட் ஆகிருக்கும். இன்பிட்வீனில் வேறு எதுவுமே கனெக்ட் ஆகிருக்காது. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இப்போ இது ரெசிஸ்டன்ஸ் R1, இது R2 அப்படின்னா ரெசிஸ்டன்ஸுடைய ஒரு எண்டும் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் ஒரு எண்டும் மட்டும்தான் அதில் கனெக்ட் ஆகிருக்கும். அது இன்பிட்வீனில் வேறு எதுவுமே கனெக்ட் ஆகிருக்காது. அப்படி இருந்தால் the 2 resistors are series. இது ரெண்டும் நீங்கள் என்ன சொல்ல முடியும்? சீரியஸ்னு சொல்ல முடியும். எது சீரியஸ் இல்லை அப்படின்னா, எப்போ நீங்கள் சீரியஸ் சொல்ல முடியாது அப்படின்னா, இங்கே இன்னொரு ரெசிஸ்டன்ஸை இப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கிறீங்க. இது R1, R2, R3 இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா R1 R2 சீரியஸான்னு கேட்டால் நோ. இது R1 R2 என்ன கிடையாது, R1 R2 என்ன கிடையாது, நாட் சீரியஸ் கனெக்ஷன். நாட் சீரியஸ் கனெக்ஷன். ஆனால் இது என்னது, இங்கே என்னது R1 R2, இது சீரியஸ் கனெக்ஷன். இது சீரியஸ் கனெக்ஷன். கிளியரா? ஸோ இந்த கிளாரிட்டி ரொம்ப 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 உங்களுக்கு முக்கியம். ஸோ இது சீரியஸ் கிடையாது, இது சீரியஸ். 2 ரெசிஸ்டன்ஸுடைய ஒரு எண்டு மட்டும் தான் கனெக்ட் ஆகிருக்கணும். அப்படி இருந்தால் தான் என்னது சீரியஸ். நடுவில் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸில் ஜாயிண்ட் ஆகிட்டாலே அது 2 சீரியஸ் கிடையாது. இது பேரலல்னு நம்ம சொல்ல முடியாது. அதெல்லாம் அதுக்காக நம்ம கிர்ச்சாஃப் லா, அதுக்கப்புறம் அட்வான்ஸஸ் இல்லாத மெத்தடுக்கு போனதுக்கான காரணமே ஓம்ஸ் லாவை நம்ம ஈஸியாக எல்லா கேஸுக்கும் நார்மலாக அப்ளை பண்ணுற மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலண்ட்டாக நார்மலாக டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியலன்னா தென் வி ஹேவ் டு யூஸ் கிர்ச்சாஃப் சர்க்யூட் லா யூஸ் பண்ணி. அதனால தான் நம்ம சில கேஸஸ்லாம் சால்வ் பண்ணுறோம். அதை ரைட். பேரலலுக்கு என்ன கண்டிஷன், இதான் சீரியஸுக்கு. ஓகேவா? பேரலல்னு எடுத்திங்கன்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா, எனி 2 ரெசிஸ்டர்ஸோடைய போத் எண்டு ஷுட் பி கனெக்டட். கண்டிப்பாக கனெக்டாக இருக்கணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதனுடைய ஒரு எண்டும் கனெக்ட் ஆகிருந்தா R1ம் R2ம் கண்டிப்பாக என்னென்னு அர்த்தம், பேரலல்னு அர்த்தம். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? 2 ரெசிஸ்டர்ஸோடைய 2 எண்டும் கண்டிப்பாக கனெக்ட் ஆகிருக்கணும். அப்போ தான் அது என்னது, டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கணும் அந்த ஒயரில். ஓகேவா? அது வந்துட்டு பேரலல். மூணாவதாக இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் கொண்டு வந்தாலும் இதில்
அதுவும் பேரலல் தான். ஸோ எனி டூ ரெசிஸ்டர்ஸுடைய ரெண்டு எண்டு கனெக்ட் ஆகிறதாலும் பேரலல், 3 4 5 எத்தனை பேர் ரெசிஸ்டர் நீங்கள் கொண்டு வந்திருந்தீங்கனாலும் அதனுடைய எண்டும் இன்னொரு எண்டும் கனெக்ட் ஆகிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதை என்னன்னு சொல்ல முடியும், பேரலல் அப்படின்னு சொல்லிட முடியும். நான் சொல்கிற பாயிண்ட் புரிஞ்சுதா? கிளியர்? அப்போ இங்கே R1 இதுக்கு வந்து எனி 2 மட்டும்தான் இடம் கிடையாது, 3 4 கூட இருக்கலாம். பட் எத்தனை ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கீங்களோ அது எல்லாத்தினுடைய எண்டும் என்ன ஆயிருக்கணும், கண்டிப்பாக கனெக்ட் ஆகிருக்கணும். அப்படி இருந்தால் அது பேரலல். அப்போ இதில் 3மே பேரலல். இதனுடைய எண்டும் இது கூட கனெக்ட் ஆகிருக்கு, இது கூட கனெக்ட் ஆகிருக்கு, இதுவும் ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கு. கரெக்ட், எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் என்னது, R1 R2 அண்ட் R3. இது இன்னும் எவ்வளோ வேணாலும் கனெக்ட் பண்ணலாம். இது எல்லாமே என்னென்னு அர்த்தம், பேரலல் அப்படின்னு அர்த்தம். சொல்கிறது புரிஞ்சுதா? கிளியர்? சப்போஸ் இப்படி ஒரு சர்க்யூட் நான் கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்படி ஒன்று கனெக்ட் பண்ணிடுறேன், இப்படி கனெக்ட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்படி கனெக்ட் பண்ணிட்டா R1 R2 இங்கே பேரலான்னு கேட்டால் என்னன்னு சொல்லணும், இது பேட்ரி. கரெக்ட்? R1 R2 என்னது இங்கே பேரலல் தான். ஏன், இதனுடைய ஒரு எண்டும் ஷார்ட் சர்க்யூட். இது பேட்டரி கூட கனெக்ட் ஆனாலும் கனெக்ட் ஆகாட்டாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. ரெண்டு எண்டும் என்ன ஆகிடும், எனக்கு கனெக்ட் ஆகணும். ரெண்டு ரெசிஸ்டர்ஸ் போத் எண்டு ஷுட் பி ஷார்ட் சர்க்யூட்டட், கனெக்டட் ஆகிருக்கணும். அப்போ அது ரெண்டு கண்டிப்பாக பேரலல், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. கிளியரா? இப்போ இன்னொரு கண்டிஷன், ரெசிஸ்டன்ஸுடைய இந்த நேச்சர் வோல்டேஜுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சீரிஸ் பேரல் கேஸில், பேரலல் கேஸை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன வோல்டேஜ் இருக்குதோ அதே வோல்டேஜ் தான் எங்கே இருக்கும், இங்கேயும் இருக்கும். எப்போ, பேரலலாக இருக்கும்போது வோல்டேஜ் சேம் ஃபார் அக்ராஸ் எவ்ரி ரெசிஸ்டன்ஸ். வோல்டேஜ் என்னவாக இருக்கும், வோல்டேஜ் வந்து சேமாக இருக்கும். சேம் ஃபார் ஆல் ரெசிஸ்டர். எப்போ, பேரலலாக இருக்கும்போது. கிளியரா? சீரீஸாக இருந்தால் என்ன நடக்கும்னா வோல்டேஜ் டிஃபர் ஆகும். பேரலலாக இருக்கும்போது கரண்ட் வேரி ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க, பேரலலாக இருந்துச்சுன்னா கரண்ட் என்ன ஆகும், கரண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வோல்டேஜ் சேமாக இருக்கும். சீரீஸாக இருக்கும்போது கரண்ட் சேம். முன்னாடி பார்த்தோம் இல்லையா, சீரீஸாக இருக்கும்போது இந்த கேஸில் கரண்ட் என்ன இருக்கும், சேம் கரண்ட் எல்லா ரெசிஸ்டன்ஸ்லையும் பாஸ் ஆகும். வோல்டேஜ் என்ன ஆகும்னா டிஃபரெண்ட். ஸோ வோல்டேஜ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு வோல்டேஜ் ட்ராப் அதிகமாக இருக்கும். ஏன்னா V = IR. ஆரும் வோல்டேஜும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் அதுக்கு அக்ராஸில் பொட்டென்ஷியல் ட்ராப் அதிகமாக இருக்கும். சீரீஸாக இருக்கும்போது, பேரலாக இருக்கும்போது எல்லாத்துக்கும் ஒரே ரெசிஸ்டன்ஸ் தான். கரண்ட் டிவைட் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறது அதிகமான கரண்ட்டும், ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறது கம்மியான கரண்ட் டிவைட் ஆகும். பிகாஸ் I = V/R. ரெசிஸ்டன்ஸும் கரண்ட்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சொல்றது புரியுதா? எஸ், செஷன் முடிஞ்ச உடனே இந்த PDF உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த செஷனில் நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் இந்த PDF வந்து கமெண்ட் பாக்ஸில் அந்த லிங்க் கொடுத்துருவாங்க, நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட்டாக முடிச்ச செஷனுக்குமே PDF கமெண்ட் பாக்ஸில் இருக்குது. யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ இந்த கொஷினுக்கு வாங்க. இப்போ இது வந்து ஒரு சிம்பிள் கொஷின் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின். இது வந்துட்டு இந்த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏவுக்கும் பிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. முதல்ல இந்த ரெசிஸ்டன்ஸ் முதல்ல சீரீஸாக பேரலான்னு வெரிஃபை பண்ணுங்க. இங்கே பாருங்க, பேரலல்ன்றதுக்கு நான் என்ன கண்டிஷன் சொல்லியிருந்தேன் பாருங்க. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் நான் R1 ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், இதை நான் R2 எடுத்துக்கிறேன், இது R3 எடுத்துக்கிறேன். ஓகேவா? 3 ரெசிஸ்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ இந்த 3 ரெசிஸ்டர் எப்படி கனெக்ட் ஆகுன்னு நான் செக் பண்ண போகிறேன். இந்த ரெசிஸ்டர் ஒரு எண்டுக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிஸ்டருடைய ஒரு எண்டுக்கு இங்கே வரீங்க. இதனுடைய இன்னொரு எண்டு எங்கே இருக்குது, இந்த பக்கம் இருக்கா? கரெக்டா? இப்போ என்ன நடந்திருக்கு பாருங்க, R1 ஒரு எண்டும் R2 ஒரு எண்டும் கனெக்ட் ஆயிடுச்சா? see here, இது எப்படி கனெக்ட் ஆயிருக்கு பாருங்க. R2 ஒரு எண்டும் R1 ஒரு எண்டும் கனெக்ட் ஆயிடுச்சு. R2 இன்னொரு எண்டு டைரக்டா R1 கூட கனெக்ட் ஆயிருக்குது. கரெக்டா? R1 R2 பேரலல். இதுல எந்த டவுட் கிடையாது இல்ல? R1 R2 பேரலல். ஏன்? இதனுடைய ஒரு எண்டு ஆல்ரெடி கனெக்ட் ஆயிடுச்சு. இதனுடைய இன்னொரு எண்டு டைரக்டா ஒரு வயர் மூலமா கனெக்ட் பண்ணிட்டோம். அப்போ இன்னொரு எண்டு எது கூட கனெக்ட் ஆயிடுச்சு? இது கூட கனெக்ட் ஆயிடுச்சு. அதனால நான் என்ன சொல்லுவேன், R1 பேரலல் R2 ரெண்டு பேரலல் கனெக்ஷன் நான் சொல்லிடுறேன். அடுத்து R3க்கு வாங்க. R3 ஒரு எண்டு எது கூட கனெக்ட் ஆயிருக்குது? R2 கூட கனெக்ட் ஆயிடுச்சு. R3 இன்னொரு எண்டு நேரா எங்க வந்து கனெக்ட் ஆயிடுச்சு? R1 R2 கனெக்ட் ஆன இடத்துல இது வந்து சேர்ந்துருச்சு. தெரியுதா உங்களுக்கு? R2 ஒரு எண்டு கூட R3 கனெக்ட் ஆயிடுச்சு. இதனுடைய இன்னொரு எண்டு டைரக்டா இது ரெண்டும் கனெக்ட் ஆன இடத்துல ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு. அப்போ மூணுமே ஆக்சுவலா என்னது? அப்போ R1 parallel R2 parallel R3. சொல்றது புரியுதா? all 3 resistors are parallel. ஸோ இப்போ இது சிம்பிளாக நீங்கள் அப்போ எப்படி வரையலாம் அப்படின்னா, இது இப்படி இருந்த டயக்ராமை தான் இப்படி கொடுத்துருக்குறாங்க அவங்க.
ஸோ இதான் என்னது R1 R2 R3 20 kilo ohm 20 kilo ohm 10 kilo ohm 20 kilo ohm 20 kilo ohm அதுக்கப்புறம் என்ன வரும் 10 kilo ohm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் A, இதுதான் B. இதுக்கு அக்ராஸில் இருக்கக்கூடிய ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் கேட்டாங்க. இப்போ ஆல் 3 ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், கெப்பாசிட்டின்னு சொல்லியிருந்தேன், ரெசிஸ்டர்ஸ் நான் இதுக்கு முன்னாடி ஓல்டு கிளாஸில் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ், n ஈக்குவல் ரெசிஸ்டர்ஸ், n ஈக்குவல் ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் சீரியஸ். இது முக்கியமான ஷார்ட்கட்டு, நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். இதை சர்க்யூட்டில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட் இது. கனெக்டட் இன் ஃபஸ்ட்டு கேஸு, கனெக்டட் இன் ஃபஸ்ட்டு ஒன் வந்து சீரியஸ்னு எடுத்துக்கோங்க. சீரியஸில் எடுத்திங்கன்னா RS ஈக்குவல் டு n இன்ட்டு வேல்யூ ஆஃப் ஒன் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? n ஈக்குவல் ரெசிஸ்டர்ஸ்ன்றது இங்கே ஆர்ன்றது அந்த ஒரு ரெசிஸ்டரோட வேல்யூ. அதுக்கப்புறம் செகண்ட் ஒன்று பேரலாக இருந்துச்சுன்னா RP ஈக்குவல் டு R/n. இது ரெண்டும் நமக்கு ஃபார்முலா. ஓகேவா? சொன்னது புரிஞ்சுதா? 2 ரெசிஸ்டர்ஸ் ஈக்குவலாக இருந்து பேரலாக கனெக்ட் பண்ணியிருந்தா அதனுடைய ஈக்குவலிட்டி ஈஸியாக கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. அது ரெண்டுத்தையும் அந்த வேல்யூ ஒரு ரெசிஸ்டர்ஸ் வேல்யூ என்ன இருக்கோ அதை டிவைடட் பை த நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் வேல்யூ போட்டால் போதும், டேரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். சொன்னது புரியுதா? ரைட். ஸோ அப்போ இங்கே சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். இதில் என்ன வரும் பாருங்கள். இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? இது 20 20 இது ரெண்டு ஈக்குவலா? ஸோ அப்போ இது ரெண்டும் பேரலல். இதை சிம்பிளிஃபை பண்ண ஒரு வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 20, நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்ன 2, ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. சொல்றது புரியுதா? வேல்யூ ஆஃப் ஒன் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை என்னன்றது நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். எத்தனை ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பை அந்த ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் டிவிஷனில் போட்டீங்கன்னா ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 10 kilo ohm கிடச்சிரும். அப்போ இதனோட ஈக்குவலன்ட் ஆன்சர் எதுக்கு ஈக்குவல்? 10 kilo ohm. இப்போ மறுபடியும் இது ரெண்டும் பேரலா? மறுபடியும் 10 kilo ohm. ஸோ அப்போ மறுபடியும் அதை RP டேஷ்னு எடுத்துக்கிறேன். அப்போ ரெண்டு ஈக்குவல் 10 10 நம்பர் ஆஃப் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் 2. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 10/2 5 kilo ohm. ஸோ ஆன்சர் இஸ் 5 kilo ohm. சொன்னது புரிஞ்சுதா? ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் 5 kilo ohm. ஃபைனல் ஆன்சர் இஸ் 5 kilo ohm. ஓகே. ஸோ அந்த சர்க்யூட்டை முதல்ல பேரலாக சீரிஸாக இருந்ததை கன்ஃபார்ம் பண்ண தெரியணும். அதுக்கப்புறம் பேரல் சீரிஸாக இருந்தால் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் யூஸ் பண்ண ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும். பேரலாக இருந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் அந்த பேரல் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? ரைட். ஸோ நம்ம பார்ப்போம், ஒரு கேஸாக பார்க்கும்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் A and B என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு சர்க்யூட்டில் நீங்கள் ரெசிஸ்டர்ஸ் எத்தனை கொடுக்குறான்னு பார்க்குறீங்க. அதில் ஒரு 5 ரெசிஸ்டர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கேஸ் விச் இஸ் ரிலேட்டட் டு Wheatstone bridge. ஓகேவா? நான் அந்த க்ளூ உங்களுக்கு போய் கொடுத்துட்றேன். அந்த 5 ரெசிஸ்டன்ஸ் நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்டில் தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அதாவது நார்மலாக நம்ம Wheatstone bridgeோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த பேட்டர்னில் தான் டிசைன் பண்ணி கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அதோட ஈக்குவலண்ட் ஃபார்மெட்லேயே கொடுப்பாங்க. ஸோ 5 ரெசிஸ்டன்ஸோ இல்லை 5 கெப்பாசிட்டன்ஸ் இப்போ லாஸ்ட் சாப்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது எல்லாமே 5 அப்படின்ற அந்த நம்பர்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா மேபி இட் இஸ் ரிலேட்டட் டு Wheatstone bridge-ஆக இருக்கும். அப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணிட முடியும். இங்கே R2R ரேஷியோ எடுத்தால் என்ன வரும் பாருங்கள். ஆருக்கும் 2Rக்கும் ரேஷியோ எடுத்தால் என்ன வரும்? இது ரெண்டு கேன்சல் ஆகிடுமா? கரெக்ட். ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1/2. இது ரெண்டுக்கு ரேஷியோ எடுத்து பாருங்க. 3R divided by 6R. 3R divided by 6R. ஸோ அப்போ RR கேன்சல் 1/2. ஸோ அப்போ என்ன வந்திருக்கு? இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸோட ரேஷியோவும் இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் ரேஷியோவும் ஈக்குவலாக இருந்தால் திஸ் இஸ் பேலன்ஸ்டு Wheatstone bridge அப்படின்னு சொல்லிட முடியும். ஸோ இங்கே என்ன கிடையாது? இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸில் கரண்ட் ஃப்ளோவே இருக்காது. தேர் இஸ் நோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அதில் Wheatstone bridge ரூல் ரெசிஸ்டன்ஸுக்கு பதிலாக கால்வானோமீட்டர் கனெக்ட் பண்ணியிருப்போம். கால்வானோமீட்டர் கனெக்ட் ஆயிருந்தால் தேர் இஸ் நோ கரண்ட் ஃப்ளோன்னு இருந்திருக்கும். ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் தேர் இஸ் நோ கரண்ட் ஃப்ளோ. பிகாஸ் பேலன்ஸ்டு Wheatstone bridge இருந்தாலே அதுக்கு அக்ராஸில் ரெசிஸ்டன்ஸோ கால்வானோமீட்டர் நீங்கள் எதை கனெக்ட் பண்ணாலும் அதில் என்ன ஆகாது? கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஸோ தேர் இஸ் நோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் பிகாஸ் த bridge is balanced. ஸோ இதை நீங்கள் இப்போ என்ன கன்ஃபார்ம் பண்ணிட முடியும்? த கிவன் சர்க்யூட் இஸ் எ பேலன்ஸ்டு Wheatstone bridge. த கிவன் சர்க்யூட் என்னது? Given circuit
is a balanced Wheatstone bridge. A balanced Wheatstone bridge. அப்போ பேலன்ஸ்டு Wheatstone bridge இருந்திருந்தா நீங்கள் எப்படி ஈஸியாக கால்குலேட் பண்ணிட முடியும்? ஒன்ஸ் பேலன்ஸ் தெரிஞ்சுன்னா இந்த 2 ரெசிஸ்டரும் சீரியஸ், எது ஆரும் 3R சீரியஸ், 2R 6R சீரியஸ். சரி, அந்த ஸ்கொயர் ஷேப் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நம்ம பார்த்தீங்கன்னா Wheatstone bridgeோட ஆக்சுவல் ஷேப்பில் பேலன்ஸ்டு Wheatstone bridgeல காலோமீட்டர் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இது ரெண்டும் சீரியஸ், இது ரெண்டும் சீரியஸ் ஆகிடும். அப்புறம் அது ரெண்டும் பேரல், அவ்வளோதான். அப்போ இது ரெண்டும் சீரியஸ் அப்படின்னா R + 3R எவ்வளோ வரும்? 4R. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணால் 4R. அதுக்கப்புறம் இது என்ன வரும்? 2R + 6R என்ன வரும்? 8R. இது 8R. கரெக்ட்? அப்போது இது ரெண்டும் ஃபைனலாக பேரலல். ஸோ 2 ரெசிஸ்டர்ஸு பேரலாக இருந்தால் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? R1 R2 by R1 plus R2. ஞாபகம் இருக்கா? இது 2 டிஃபரெண்ட் ரெசிஸ்டர்ஸ் கால்குலேட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 ரெசிஸ்டர்ஸ் ஆர் டிஃபரெண்ட் வேல்யூவாக இருந்தால் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு திஸ் இஸ் த எஃபெக்டிவ் ஃபார்முலா R1 R2 டிவைடட் பை R1 plus R2. ஸோ அப்போ R1 என்ன வரும்? 4R இன்ட்டு 8R பை இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஒரு 4R plus 8R 12R அப்படின்னு கிடைக்கும். கேன்சல் பண்ணுங்க, இதில் ஒரு R கேன்சல் ஆகிடும். 1 into 4 4, 3 into 4 12. ஸோ அப்போ என்ன வரும்? 8 இருக்குது ரிமைனிங் பை 3, மேலே ஒரு R இருக்குது. ஸோ 8/3R. 8/3R. புரியுதா? ஃபாலோ பண்ண முடியுதா? 8/3R. கொஸ்டின் ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள். இந்த ப்ராப்ளம் நீங்கள் எப்படி திங்க் பண்ணணுன்றது நான் முதல்ல சொல்லிடுறேன். இந்த கேஸ் நம்ம இன்னும் நிறைய பார்ப்போம். நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் 5 கொடுக்கும்போதே உங்கள் மைண்டில் டக்குனது Wheatstone bridge தான் ஞாபகம் வரணும். புரியுது? அதான் டேரக்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்டில் தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஈக்குவலண்ட்டாக நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்மெட் இருக்குது. ஸோ இது ஒன் ஆஃப் த ஈக்குவலண்ட் ஃபார்மெட் ஆஃப் Wheatstone bridge. புரியுதா? ஸோ அதனால் நீங்கள் அதை திங்க் பண்ணும்போதே அந்த ரேஷியோவை கண்டுபிடிச்சிங்கன்னா தெரியும், ஓகே இது Wheatstone bridgeோட ஈக்குவலண்ட் வெர்ஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா? இதுவுமே ஜெயில் கேட்ட கொஸ்டின் தான். ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ரைட், இந்த கொஸ்டினை கண்டுபிடிக்க பார்ப்போம். இந்த கொஸ்டின் இதுவுமே பேலன்ஸ்டு Wheatstone bridge தான். ஆக்சுவலாக அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதை ரெண்டுத்தையும் ஃபோல்டு பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. நான் பண்ணுறது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள், இமேஜின் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு அப்படி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். இதை நான் இப்படி பிடிச்சி ரிமூவ் பண்ணால் எப்படி வரும்னு பாருங்கள். இதை நான் அப்படியே ரிமூவ் பண்ணி இப்படி வெளியில் எடுத்துன்னு வந்தால் இந்த ரெசிஸ்டர் 2 இங்கே வெளியில் வந்துருமா? கரெக்ட்? இந்த போர்ஷன் அங்கே வெளியில் போயிடுமா? ஏபி இப்படி வந்துடும். அப்போது இது பேலன்ஸ்டு கண்டிஷனில் இருக்கும். இது ரெண்டும் என்னவா இருக்கும்? P/Q = R/S. பேலன்ஸ்டு Wheatstone bridge கண்டிஷனில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பேலன்ஸ்டு Wheatstone bridge. பேலன்ஸ்டு Wheatstone bridge. அது ஈக்குவலண்ட் ஃபார்மெட்டில் கொடுத்துருக்குறாங்க. அது தெரியுதா சொல்கிறது? அது லைக் அந்த சர்க்யூட் கனெக்ஷனும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபார்மெட்டில் இதை கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சொன்ன இல்லையா, இங்கேயும் 5 ரெசிஸ்டர்ஸ். அப்போ இதுதான் ஆக்சுவலாக என்னது? இங்கே தான் என்னது? V = 0. தேர் இஸ் நோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் ரெசிஸ்டர். அப்போ எது ரெண்டும் பேரலல் சீரியஸ், இது ரெண்டும் சீரியஸு, இது ரெண்டும் சீரியஸு. அதுக்கப்புறம் அது பேரலாக சால்வ் பண்ண வேண்டியதான். ரெசிஸ்டர்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? 10 + 10 எவ்வளோ வரும்? 20 Ω. இந்த 2 10 ஆட் பண்ணால் 20 Ω. ஸோ ஆல்ரெடி நான் பேரலுக்கு ஈக்குவலாக இருந்தால் எப்படி கண்டுபிடின்னு சொல்லியிருந்தேன். RP ஈக்குவலாக இருந்தால் ஒரு வேல்யூவோட ரெசிஸ்டன்ஸ் நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இங்கே எத்தனை ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் பேரலாக இருக்கும்போது இதுவும் 20 இதுவும் 22. சிம்பிளிஃபை பண்ணால் 10. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? 10 Ω. ஆப்ஷன் A இஸ் த ஆன்சர். 10 Ω இஸ் த ஆன்சர். எஸ், 20/2. ஸோ இதை நம்ம அதிகமாக திரும்ப பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் எத்தனை ஈக்குவலாக இருக்குதோ பேரலாக இருந்துச்சுன்னா அந்த ஈக்குவல் ரெசிஸ்டர் டிவைடட் பை த நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் போட்டிங்கன்னா, ஒரு வேல்யூவோட ரெசிஸ்டர் வேல்யூ பை என்னன்னு போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஈஸியாக பேரல் ஆன்சர் கிடைக்கும். திரும்ப அதை நம்ம சால்வ் பண்ணும்போது உங்கள் மைண்டில் அது ரிஜிஸ்டர் ஆகும். ரைட், இப்போ நம்ம இதுவும் அதே கேஸ் தான், இதுவும் ஜேஇ கொஸ்டின் தான். இந்த கொஸ்டினை பாருங்களேன், இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லா தெரியும். இது ரெண்டும் சீரியஸ். ஏன்னு தெரியுதா? இது ரெண்டும் சீரியஸ். ஏன்னா இதனுடைய ஒரு எண்டும் மட்டும்தான் இங்கே கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ அதனால் வேறு எதுவும் இதில் அக்ராஸில் கனெக்ட் ஆகலை. ஸோ 5 Ω இது ரெண்டும் சீரியஸாக இருந்தால் ஆட் பண்ண என்ன ஆகிடும்? 10 Ω. கரெக்டாக? இந்த 10 Ω இப்போ இது சிம்பிளிஃபை பண்ண 10 Ω ஆச்சுன்னா இந்த 10 Ω இந்த 10 Ω பேரலல். கரெக்ட்? ரெண்டு ரெசிஸ்டரும் பேரலல். 10 Ω பேரலாக இருந்ததுன்னா 10/2 என்ன வரும்? பேரலாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? 10/2 நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர் ஈக்குவல் ரெசிஸ்டர் பை த நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர். 10/2 5 Ω.
அப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் என்ன கிடைக்கும் பாருங்கள், ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும், மறுபடியும் 5 ஓம்னு கிடைக்கும். மறுபடியும் இந்த 5ம் 5 என்ன ஆகும் பாருங்கள், 10 ஓம். இந்த 10ம் இந்த 10 என்னது 5 ஓம் ஆகிடும், மறுபடியும் பேரலல். மறுபடியும் 5 + 5 10 ஓம். அதுக்கப்புறம் நான் சொல்கிறது புரியுதா, இந்த 10ம் இந்த 10ம் மறுபடியும் என்ன ஆகும், பேரலில் வரும் 5 ஓம். மறுபடியும் 5 + 5 10 ஓம். இந்த 10ம் இந்த 10 என்னது பேரலல். அப்போ 10/2 என்ன வரும், ஆன்சர் 5 ஓம். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். நான் சொல்கிறது புரிஞ்சுதா, நான் சொல்கிறது புரிஞ்சுதா, கிளியராக புரிஞ்சுதா? இதில் எதுவுமே கன்ஃபியூஷன் கிடையாது. இது ரெண்டும் பேரலல் சீரியஸ். முதல்ல 5 + 5 10, 10ம் 10ம் பேரலாக இருந்தால் 10/2 5. மறுபடியும் இந்த 5 இந்த 5 சீரியஸ் ஆகுது. 5 + 5 10, இது ரெண்டு பேரலல். 10/5 2 5 ஆகிடுது. மறுபடியும் 5ம் 5ம் 10/2 5 ஆகிடுது. அப்புறம் இந்த 5 இந்த 5 என்ன ஆகிடுது 10. மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணால் /2 போட்டால் 5. அப்புறம் ஃபைனலாக இது ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் என்ன வரும், 5 ஓம் அப்படின்னு கிடைக்கும். நான் சொல்கிறது புரிஞ்சுதா, கிளியர்? ஸோ இது ஜேயில் கேட்ட கொஸ்டின் தான். கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிக்க தெரியணும். எது சீரியஸ் முதல்ல கண்டுபிடிக்க தெரியணும், பேரல் கண்டுபிடிக்க தெரியணும். ஈக்குவலாக இருந்தால் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது. டயக்ராம் பார்க்குறதுக்கு ஏதோ வித்தியாசமாக நிறைய ரெசிஸ்டர்ஸ் கொடுத்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அந்த டயக்ராமை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஏன் எல்லாமே ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க, ஏன் எல்லாமே 10 5 10 5ன்னு கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கணும். நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்பர்ஸ் பிளேயிங் எ மேஜர் ரோல் இன் ஃபிசிக்ஸ். சொல்கிறது புரியுதா, கிளியர்? ரைட், போலாமா அடுத்தது? ரைட், நேற்று கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நமக்கு இப்போ டாக்டர்ஸ் பேட்ச் போயிட்டுருக்கு. எவ்ரி அப்கமிங் லைவ் வந்து நமக்கு அடுத்தடுத்த செஷன் நீங்கள் லைவில் போய்ட்டு நம்ம சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு லைவ்ன்ற காலமை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன டேட்டில் என்னென்ன டைமில் நெக்ஸ்ட் செஷன் இருக்குது அப்படின்னு இருக்கும். ஃபிசிக்ஸ் எப்போ இருக்குது, கெமிஸ்ட்ரி எப்போ இருக்குது, பயாலஜி எப்போ இருக்குது, என்னென்ன டைம் எவ்ரி டே என்னென்ன செஷன் இருக்குது, எல்லா அப்டேட்டுமே 2-3 டேஸ் அட்வான்ஸாகவே அதில் இருக்கும். சரியா? அதனால் நீங்கள் நெக்ஸ்ட் செஷன் எப்போன்றது நீங்கள் டெய்லி அப்கமிங் அந்த லைவில் பார்த்துட்டீங்களே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் நீங்கள் விட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. எவ்ரிதிங் அப்டேட்டட். ரைட், இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா? ஸோ ஜேயில் கேட்ட ஒரு கொஸ்டின் 2022 கொஸ்டின் டிஃபிகல்ட் கிடையாது. கொஸ்டினை பார்த்து பேனிக் ஆகாதீங்க. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின், இது நீட் கொஸ்டின், நீட் 2021 கொஸ்டின் இது. இந்த கொஸ்டினை பாருங்களேன். 3 resistors having resistance R1, R2, R3 are connected shown in the figure. The ratio of I3/I1 என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. the current in terms of the resistance used in the circuit. எஸ், நான் உங்களுக்கு இன்னொரு அடுத்த முக்கியமான ஒரு ஷார்ட் கட்டி நான் கொடுத்துறேங்க. இம்பார்ட்டன்ட் டேட்டா நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சொல்கிறது புரியுதா? ரைட், எஸ், கண்டிப்பாக இது எய்ம்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதில் எந்த டவுட் வேணாம். இப்போது 2 ரெசிஸ்டர்ஸ் பேரலாக இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு இன்னொரு இப்போ நான் கொடுக்குற கீ. R1 ஒரு ரெசிஸ்டரு, R2 ரெசிஸ்டர், 2 ரெசிஸ்டர்ஸ், ஒன்லி ஃபார் 2 ரெசிஸ்டர்ஸ். 2 ரெசிஸ்டர்ஸ் பேரலாக இருந்துச்சுன்னா இங்கே ஐன்ற ஒரு கரண்ட் என்டர் ஆகுது. the 2 resistors are connected in parallel அப்படின்னா கரண்ட் என்ன ஆகும், பேரலாக இருந்தால் டிவைட் ஆகும். ஸோ இங்கே I1ன்ற கரண்ட் பிரியும், இங்கே I2ன்ற கரண்ட் பிரியும். how to calculate the I1 current and I2 current இந்த மாதிரி பேரலாக இருந்தா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சொல்கிறது புரியுதா? அப்போது I1 கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸும் கரண்ட்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓம்ஸ் லா ஞாபகம் இல்லையா? V = IR அப்படின்னா சாரி V = IR, I = what? V/R. ஐயும் ரெசிஸ்டன்ஸ் என்னது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா the total resistance முதல்ல கண்டுபிடிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். R1 + R2. I1 கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா நியூமரேட்டரில் ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸை போடணும், R2 இன்ட்டு என்ட்ரிங் டோட்டல் கரண்ட், என்ட்ரிங் கரண்ட். இதுதான் இது I1 கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. சொன்னது புரியுதா? நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னு, சம் ஆஃப் த ரெசிஸ்டார் ஆட் பண்ணிக்கணும். நியூமரேட்டர் என்ன போடுறோம்னா I1 கண்டுபிடிக்கணும், ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் நியூமரேட்டரில் போடணும். அதுக்கு ரீசன் ரெசிஸ்டன்ஸும் கரண்ட்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ கரண்ட் எப்படி டிவைட் ஆகிருக்கும் அதுக்கு ரெண்டுத்துக்கும் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். I2 கண்டுபிடிக்கணும்னா R1 + R2 டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணது ரெண்டுத்தையும் நியூமரேட்டரில் I2 கண்டுபிடிக்கணும், R1 போடணும் இன்ட்டு ஐன்றது டோட்டல் என்டரிங் கரண்ட். இங்கே டிவைட் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ கரண்ட் என்டர் ஆகுதோ அதுதான் என்னது I. இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். 2 ரெசிஸ்டர்ஸ் பேரலாக இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். 2 ரெசிஸ்டர்ஸ் ஆர் பேரலல். ஓகேவா? 2
2 ரெசிஸ்டர்ஸ் ஆர் பேரலாக இருந்தால் இந்த ஃபார்முலாவை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, ரைட்? இப்போ பாருங்கள், இந்த ப்ராப்ளமுக்கு வாங்கலாம். இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நோட் பண்ணுங்கள். இதில் I1ன்றது என்ட்ரிங் கரண்ட், இது ரெசிஸ்டன்ஸ் R1, இது எனக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா I3க்கும் I1ம் கேட்டாங்க. I3ன்றது இங்கே வர கரண்ட், கரெக்டாக? அப்போது இது அவங்க என்னென்னு சொல்லிட்டாங்கன்னா I2ன்னு சொல்லிட்டாங்க. இந்த கரண்ட் என்னன்னு கொடுத்துருக்குறாங்க, I3ன்னு கொடுத்துட்டாங்க. இது என்ட்ரிங் கரண்ட், இது I1ன்னு கொடுத்துட்டாங்க. அவங்க I3க்கும் I1க்கு ரேஷியோ கேட்டிருக்கிறாங்க. அப்போ I1ன்றது இது, I3ன்றது இந்த ரெசிஸ்டர், இந்த கரண்ட், கரெக்டாக? இப்போ I3 நான் எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். I3 ஈக்குவல் டு என்ன சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி 2 ரெசிஸ்டர்ஸ் பேரலாக இருந்தால் சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு கீழே போட்டுக்கணும். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இங்கே R2, இங்கே என்ன இருக்குது R3, R2 + R3, இந்த 2 ரெசிஸ்டர்ஸ் வேல்யூ சம் ஆஃப் த 2 பேரல் ரெசிஸ்டன்ஸ். நியூமரேட்டரில் என்ன போடணும், I3 கண்டுபிடிக்கணும்னா R2 நியூமரேட்டரில் போடணும். I2 கண்டுபிடிக்கணும்னா என்ன போடணும், R3 மேலே போடணும். சொன்னாலே ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் மேலே போடணும், 2 ரெசிஸ்டன்ஸ் பேரலாக இருந்தால். ஸோ I3 வந்து சம் ஆஃப் த 2 ரெசிஸ்டர்ஸ், நீங்கள் காமிச்ச இல்லையா, ரைட்? சம் ஆஃப் த 2 ரெசிஸ்டர்ஸ், நியூமரேட்டரில் ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் போடணும். இதுக்கு ஆப்போசிட் R2, அதனால் இங்கே R2 போடணும். இன்ட்டு எந்த கரண்ட் என்ட்ரு ஆகுது, இதில் டிவைட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ட்ரிங் கரண்ட் எது, I1. என்ட்ரிங் கரண்ட் எது, I1. சொன்னது புரிஞ்சுதா? கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கிறாங்க, I3/I1 ரேஷியோ. I1 எங்கே கொண்டு வாங்க, I3 ப்ராடக்ட்டில் இருக்கிற I1 கொண்டு வாங்க டிவிஷனில், பை I1 ஈக்குவல் டு R2 டிவைடட் பை R2 + R3. ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், R2 டிவைடட் பை R2 + R3. ஆப்ஷன் B இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் B இஸ் த ஆன்சர். கரெக்டா? கரெக்ட், புரிஞ்சுதா? ஸோ 2 ரெசிஸ்டர்ஸ் பேரலாக இருந்தால் இப்படி நடக்கும். இதுவே 2 ரெசிஸ்டர்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, இதுவே இது R1 R2 ஈக்குவலாக இருந்தால் அதையும் நோட் பண்ணிக்கோங்க, நோட்டுன்னு போட்டுக்கோங்க. இங்கே R1 ஈக்குவல் டு R2 ஈக்குவல் டு R இருந்தால் கரண்ட் என்ன ஆகும், ஈக்குவலாக டிவைட் ஆகிடும். ஸோ I1 ஈக்குவல் டு I2 ஈக்குவல் டு என்ன ஆகிடும், என்ட்ரிங் கரண்ட்டோடைய ஹாஃப். டோட்டலாக எவ்வளோ கரண்ட் வருதோ அது 2 டிவைட் ஆகிடும், I/2 I/2. அப்போ I1 I2 ஈக்குவலாக டிவைட் ஆகிடும். எப்படி டிவைட் ஆகும், டோட்டல் கரண்ட் பாதியாக டிவைட் ஆகிடும், I/2 I/2. புரிஞ்சுதா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. இது நீட் கொஸ்டின். இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. The effective resistance of a parallel connection consists of 4 wires. 4 wires of equal length. அப்படின்னா எல்லாத்தோட ரெசிஸ்டன்ஸு சேம்னு அர்த்தம். ஈக்குவல் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஒயருடைய லென்த்து ஏரியா சேம்னு சொல்லிட்டாங்க, 4 ஒயர்னு சொல்லிட்டாங்க. அண்ட் சேம் மெட்டீரியல் இஸ் 0.25 ஓம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாட் வில் பி த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இஃப் தே ஆர் கனெக்டட் இன் சீரீஸாக இருந்தால் என்னவா இருந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கொஷினை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். 4 ரெசிஸ்டர்ஸு அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 4 ஒயர்னு சொல்லிட்டாங்க. 4 ரெசிஸ்டர்னு சொல்லாமல் 4 ஒயர், அதனுடைய லென்த்து ஈக்குவல், அதனுடைய கிராஸ் செக்ஷன் ஏரியா சேம், அதுக்கப்புறம் அது சேம் மெட்டீரியல். அப்போ என்ன அர்த்தம், ஒரே மெட்டீரியல். அப்போ எல்லாத்தினுடைய ரெசிஸ்டன்ஸு சேம், ஒரே மெட்டீரியல், ஒரே லென்த்து, ஒரே கிராஸ் செக்ஷன் இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் என்னவாக தான் இருக்க முடியும், சேமாக தான் இருக்க முடியும். அப்போ அந்த 4 மெட்டீரியலுடைய ரெசிஸ்டன்ஸும் சேம், அதனுடைய எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்னால் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு அர்த்தம். எஃபெக்டிவ்னா என்ன அர்த்தம், ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். எஃபெக்டிவோட மீனிங் என்ன, ஈக்குவலண்ட் ஆர் எஃபெக்டிவ், ரெண்டுமே ஒரே மீனிங் தான், ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க. ஈக்குவலண்ட் ஆர் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பேரலாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எவ்வளோ வந்திருக்கான், 0.25 ஓம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக இப்போ அவங்க சொல்லிக்கிற மீனிங் என்ன அப்படின்னா, இது ஒரு ரெசிஸ்டர், இது ஒரு ரெசிஸ்டர், பேரலாக 4 ரெசிஸ்டர்ஸை கனெக்ட் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே ஈக்குவல், 6 6 6. இதனுடைய ஈக்குவலண்ட்டு ரெசிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 6 ஈக்குவலண்ட்டு அப்படின்னா இது எல்லாமே ஆக்சுவலாக பேரலாக இருந்துருக்குது. எவ்வளோ வந்திருக்கான், 0.25 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. 0.25 ஓம். இதே 4 ரெசிஸ்டரை என்ன சொல்லியிருக்காங்க, இதே 4 ரெசிஸ்டரை சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருந்தா ஆன்சர் என்ன வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இது எல்லா ரெசிஸ்டர் ஈக்குவல். நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஈக்குவல் ரெசிஸ்டர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன, R/N. எத்தனை ரெசிஸ்டர் இங்கே இருக்குது, 4. ஆல் ரெசிஸ்டர்ஸ் ஆர் சேமாக இருந்து ஞாபகம் இருக்கா அந்த ஃபார்முலா, RP. N நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர் ஈக்குவலாக இருந்தால் ஈக்குவல் ரெசிஸ்டர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன, R/N. சீரீஸாக இருந்தால் N × R. ஸோ இதான் வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஷார்ட்கட். நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ், எஸ் பிடிஎஃப் கண்டிப்பாக கிடைக்கும். செஷன் முடிஞ்ச உடனே கமெண்ட் பாக்ஸில் லிங்க் இருக்கும், கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெஃபினெட்லி வில் கெட். சரியா?
இப்போ இது கொடுத்துட்டாங்க. அப்போ பேரலல் எதுக்கு ஈக்குவல்? R/4க்கு ஈக்குவல். அப்போ 0.25. அப்போ வேல்யூ ஆஃப் ஒரு ரெசிஸ்டன்ஸ் என்ன வரும் பாருங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 25 × 4 100 வரும். ஸோ டெசிமல் வச்சுன்னா 0 கேன்சல் ஆகிடும். எவ்வளோ வரும்? 1 ஓம் அப்படின்னு கிடைக்கும். அப்போது ஈச் ரெசிஸ்டரோட வேல்யூ இப்போ எவ்வளோ? 1 ஓம். அப்போ அந்த 4 ரெசிஸ்டர்ஸை சீரிஸாக கனெக்ட் பண்ணால், ஈக்குவல் ரெசிஸ்டர் சீரிஸாக கனெக்ட் பண்ணால் ஃபார்முலா எதுக்கு ஈக்குவல்? RS = N × R. இங்கே N எத்தனை? இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் Nன்றது என்னது? 4. அப்போ 4 × வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 1 ரெசிஸ்டர்? இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனில் இருந்து 1 ஓம். 4 × 1 என்ன வரும்? 4. ஸோ இப்போ ஆன்சர் என்னது? சீரிஸாக இருக்கும்போது அதோட ரெசிஸ்டன்ஸ் என்ன கிடைக்கும்? 4 ஓம். 4 ஓம் இஸ் த ஆன்சர். திஸ் இஸ் நீட் கொஷின். நீட் 2021 கொஷின். புரிஞ்சுதா நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னு? இதில் எதுவும் கன்ஃபியூஷன் இல்லைல்ல? ரொம்ப சிம்பிளான கொஷின். கொஷினை நீங்கள் ரீட் பண்ணும்போது எஃபெக்டிவ்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். பேரலல் ஈக்குவல், திரும்ப திரும்ப இந்த சாப்டருக்கு இந்த ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் பேரலல் சீரிஸ் கேஸை வச்சு நிறைய கொஷின்ஸ் என்ட்ரன்ஸில் வந்துருக்குது. நீட்டு, ஜேஇ எல்லா டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், திரும்ப 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 ரிப்பீட் ஆகிருக்கு. சொல்கிறது புரியுதா? ரைட், வெரி குட். ஸோ அப்போ ஆன்சர் வந்துட்டு 4 ஓம். ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்களோ அதை இப்போ திரும்ப நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இதை நான் எப்படி ஈக்குவல் எடுத்துக்கிறதுக்கான ரீசன் கொஷினில் கொடுத்த க்ளூ. சேம் மெட்டீரியல், சேம் லென்த்து, சேம் கிராஸ் செக்ஷனல் ஏரியா எல்லாமே சேம் அப்படின்னா அப்போ ரெசிஸ்டர் சேமாக தான் இருக்கும். அதை வந்து பேரலாக கனெக்ட் பண்ணுறேன்னு அவங்க சொல்லிட்டாங்க அவங்களே. அப்போ பேரலாக கனெக்ட் பண்ணணும்னு சொன்னதுனால தான் என்ன எடுத்துக்கிறேன், ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் 0.25னா பேரல் ரெசிஸ்டன்ஸ் ஷார்ட்கட் ஃபார்மாக எனக்கு தெரியும். ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன இருக்கோ அதை பை என்ன போட்டால் ஈக்குவலன் கிடைச்சிடும். ஈக்குவலாக இருக்கும்போது மட்டும் சீரியஸுக்கு இந்த ஃபார்முலா. ஸோ அப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த ஃபாலோவிங் எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க், இது வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க். இதில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்றதை ஃபஸ்ட்டு பாருங்கள். இதில் வந்துட்டு இந்த ஆரோ மட்டும் நல்லா செக் பண்ணுங்கள். இது 1 ஆம்ஸு, இது 2 ஆம்ஸு, இது 3 ஆம்ஸு. இதில் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லாவை அப்ளை பண்ணணும். கொஸ்டின் அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, இந்த ஐன்ற கரண்ட்டோட வேல்யூ என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. புரியுதா? இது இருக்கு இல்லையா? இதுதான் ஐன்னு நினைக்கிறேன். எஸ், பிரிண்டிங் கொஞ்சம் பிளராக இருக்குது. எஸ், இது 1 ஆம்ஸு, 2 ஆம்ஸு, 3 ஆம்ஸு, இது 1.2, 0.8, 0.5 ஆம்ஸு, 1.7 ஆம்ஸு. இது வந்து ஐன்ற கரண்ட்டு. ஓகேவா? இந்த இடத்துல இந்த ஐன்ற கரண்ட்டோட வேல்யூ என்னவா இருந்திருக்கும் இதில் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போது ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்க வேண்டியதா, கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்லா சம் ஆஃப் என்ட்ரிங் கரண்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் த லீவிங் கரண்ட். இப்போ இந்த ஜங்ஷனுக்கு இது எடுத்திங்கன்னா, இந்த ஜங்ஷனுக்கு இந்த 3 கரண்ட்டு என்ட்ரிங், சி த ஆரோ, இந்த 3 கரண்ட்டு என்ட்ரிங். அப்போ சம் ஆஃப் த என்ட்ரிங் கரண்ட் ஃபஸ்ட் இதை ஆட் பண்ணுங்கள். 1, 2 + 3 எவ்வளோ கிடைக்கும்? 3 + 2 5, 5 + 1 6 ஆம்ஸு. அப்போ இங்கே எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகும்? இந்த இடத்துல 6 ஆம்ஸ் இங்கே வருது. இது மறுபடியும் ஜங்ஷன். இந்த ஜங்ஷன்லேருந்து இந்த கரண்ட் வந்துட்டு இங்கே லீவ் ஆகுது, இங்கே மறுபடியும் கரண்ட் டிவைட் ஆகுது. அப்போது கரண்ட் இங்கே 2ஆக டிவைட் ஆகிருக்குது. இங்கே லீவிங் கரண்ட் இது 1.2 இங்கே லீவ் ஆகிடுச்சுன்னா இப்போ ரிமைனிங் இங்கே எவ்வளோ வெளியில் வந்திருக்கும்? 4.8 ஆம்ஸ். சொல்கிறது புரியுதா? 6 ஆம்ஸ் என்ட்ரு ஆகுது, 6 ஆம்ஸ் என்ட்ரு ஆகுது. அங்கேருந்து என்ன ஆகுது? டிவைட் ஆகுது. ஒரு ஆரோ இப்படி போட்டிருக்காங்க, ஒரு ஆரோ இப்படி போட்டிருக்காங்க. ஜங்ஷன் வந்து பிரியுது. பிரியும் போது அப்போ இது 1.2னா அப்போ மீதி கரண்ட் தான் இங்கே பிரிஞ்சிருக்க முடியும். இது 4.8 ஆம்ஸ். அப்போ அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த கேஸுக்கு வரீங்க. இங்கே இது என்ட்ரிங், எது 0.8 வந்து இந்த ஜங்ஷனுக்கு என்ட்ரிங் ஆகுது. அப்போ 4.8 + 0.8 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5.6. ஸோ அப்போ இந்த இடத்துல வரும்போது 5.6 ஆம்ஸ்னு இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது எல்லாமே லீவிங்கா, சி ஹியர், சி த ஆரோ, இது எல்லாமே என்னது? லீவிங் கரண்ட். ஸோ அப்போ 5.6ன்ற இந்த கரண்ட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 0.5 + 1.7 + I. நான் சொல்கிறது புரியுதா? நான் எப்போ இங்கே இருந்தேன் ஏன்னா இது 3 ஆரோமே என்னது? வெளியில் போகுது. தெரியுதா? இது என்ட்ரு ஆகுது, இங்கேயும் பிரியுது, இங்கேயும் பிரியுது, இங்கேயும் பிரியுது. அப்போ இது 3மே என்னது? லீவிங் கரண்ட். இது என்ட்ரிங் கரண்ட். entering current 5.6 amps. So sum of entering current equal to sum of the leaving current. So இங்க 5.6 entering, இது எல்லாத்தோட ஆரோவும் வெளியில போறதுனால everything is leaving. அது எல்லாம் ஆட் பண்ணா எதுக்கு ஈக்குவல் ஆகும்? 5.6. அப்ப I என்ற கரண்ட் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? 5.6. ஸோ இங்கே ஆட் பண்ணினா என்ன வரும்? 2.2 ப்ளஸ் ஐன்னு வரும். ஸோ அப்போ இங்கே கொண்டு வந்துட்டீங்கன்னா 5.6 மைனஸ் 2.2 ஈக்குவல் டு ஐன்னு வருதா? கரெக்ட். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3.4 ஆம்ஸ் அப்படின்னு வருதா? 3.4 ஆம்ஸ். செக் பண்ணுங்க ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கானு. எஸ் 3.4 ஆம்ஸ். எஸ் புரிஞ்சுதா? எஸ் வெரி குட் வெரி குட். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஸோ கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லாவை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அதை
கொஞ்சம் திரும்ப ஏதாவது ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணால் திடீர்னு சேலஞ்சாக ஒரு கொஸ்டின் வைக்கணும்னு வரும்போது அதான் சொல்கிறேன், நீட்டில் எப்பயாவது நீங்கள் கொஸ்டினை டஃப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கொஸ்டின் டஃப் பண்ண மாட்டாங்க. எந்த செக்ஷனை நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோமோ இல்லை கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டோமோ இதுக்கு முன்னாடி அந்த செக்ஷனில் டக்குன்னு கொஸ்டினை கேட்டு விட்ருவாங்க. அது நம்ம அதிகமாக ரிப்பீட் ஆகாத ஒரு செக்ஷனாக இருந்திருக்கும். அப்போ அந்த மாதிரி செக்ஷன் வந்து அது சிலபஸில் இருக்கும், பட் நம்ம அதுக்கு அதிகமாக வெயிட்டேஜ் கொடுத்துருந்துருக்க மாட்டோம். அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு அது திடீர்னு கேட்டவுடனே டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகாது, ரிப்பீட்டட் மாடல். அப்போ அதனால தான் நம்ம எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின் கவர் பண்ணணும். சிலபஸில் என்ன ஹெட்டிங் இருக்குதோ அது எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய டைப் ஆஃப் மாடல் கொஸ்டின் எடுத்து ரெஃபர் பண்ணிட்டோம்னா வில் கெட் அன் ஐடியா. ஓகே, ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலும் ஒரு மாடல் கொஸ்டின் தெரிஞ்சால் போதும். அப்போ கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லாவை எப்படி அப்ளை பண்ணணும் அவ்வளோதான். அது தெரிஞ்சதுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணி ஈஸி ஆன்சர் கெட் பண்ணிட முடியும். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. The current drawn from the battery in the given network, internal resistance of the battery neglected சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா டோட்டலாக எவ்வளோ கரண்ட் இங்கே போயிருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, கரெக்ட். இது என்னன்னு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். எனிபடி ஃபைண்ட் அவுட் ஹவு டு சால்வ் திஸ் கொஸ்டின்? இதை எப்படி சால்வ் பண்ணான்னு யாராவது ஜஸ்ட் அது ஐடியாவை மட்டும் எனக்கு கரெக்டாக மெசேஜ் பண்ணுங்க பார்ப்போம் கமெண்ட் பாக்ஸில். ஐடியாவை மட்டும் சொல்லுங்கள், ஆன்சர்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இதை எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? நான் ஒரு க்ளூ முதல்ல கொடுத்துருந்தேன், எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறேன்னு பார்ப்போம். எஸ், வெரி குட், தமிழ் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். நான் சொன்னேன் இல்லையா, 5 ரெசிஸ்டர்ஸ் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் ஓடி வரணும் இது வீட்ஸ்டோன் பிரிட்ஜாக இருக்குமோ. அது எப்படி கனெக்டாக இருக்குன்னு அப்புறம் விடுங்க, அது எப்படி கனெக்டாக இருக்குன்னா நம்ம அப்புறமா செக் பண்ணிக்கலாம். 5 ரெசிஸ்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா விச் இஸ் ரிலேட்டட் டு வீட்ஸ்டோன் பிரிட்ஜாக தான் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ இதை நீங்கள் இது வீட்ஸ்டோன் பிரிட்ஜா இல்லையான்னு போட்டு நோண்டி செக் பண்ணி வெரிஃபை பண்ணி அதெல்லாம் தேவையில்லை, பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இங்கே பாருங்கள், என்ன ரெண்டு சேம் வருது பாருங்கள். 3 Ω. இது ஆக்சுவலாக எவ்வளோ வேல்யூ அப்படின்னா இது ஒரு 3 Ωன்னு கொடுத்துருக்குறாங்க, இது ஒரு 3 Ω, இது 5 Ω, இங்கே 2 Ω, இது ஒரு 2 Ω. ஓகேவா? இதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்குறது. ஸோ 3 3 2 2 அப்போது 5ன்றது என்னது? அதில் சாருக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸே இருக்காது, அதை கட் பண்ணி தூக்கிட வேண்டியதான். டோட்டல் கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா எனி சர்க்கியூட், எந்த ஒரு சர்க்கியூட்லையும் டோட்டல் கரண்ட், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், டோட்டல் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சு டோட்டல் வோல்டேஜ் அந்த சர்க்கியூட்டில் தெரிஞ்சால் டோட்டல் கரண்ட் ஆஃப் த சர்க்கியூட் கண்டுபிடிச்சிட முடியும். சொல்கிறது புரியுதா? இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிங்க. ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ இது ரெண்டு என்ன ஆகிடும்? சீரியஸ். 3 + 2 என்னது? 5 Ω. இது ஆல்ரெடி நெக்லெக்ட் பண்ணிட்டோம். இந்த 3 + 2 இது என்ன வரும்? 5 Ω. ரெண்டுமே சேமாக இருந்தால் இப்போ ரெண்டு பேரலல். 5 Ω 5 Ω பேரல். வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் உங்கள் எல்லாருக்கும் புரியும், கரெக்டாக? ஆல்ரெடி தெரியும், அதனால் நான் எல்லாத்தையும் வரைஞ்சி காமிக்கல. இது கேன்சல் பண்ணிட்டா இது ரெண்டு சீரிஸ் ஆகிடும், இது ரெண்டு சீரிஸ் ஆகிடும். 3 + 2 5, 3 + 2 5. அதுக்கப்புறம் அது ரெண்டு பேரலாக இருக்கும்போது ரெண்டுமே சேம் ரெசிஸ்டன்ஸ் பேரலாக இருந்தால் ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தேன்? the value of one resistance by number of resistance, equivalent resistance ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? RP = R/N ன்னு சொல்லியிருந்தேன் பாருங்க, அந்த ஃபார்முலா. ரெண்டுமே 5னா நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 2, அதனால 5/2. ஸோ அதனால் 5/2 நான் வச்சுக்கிறேன், நான் சிம்பிளிஃபை பண்ணல. அப்போ டோட்டல் கரண்ட் ஈக்குவல் டு டோட்டல் வோல்டேஜ் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன அர்த்தம்? ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். எந்த ஒரு சர்க்கியூட் எடுத்தீங்கனாலும் அதோட டோட்டல் கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா அந்த சர்க்கியூட்டோடைய டோட்டல் வோல்டேஜும் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சால் போதும். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ், நாட் ஆடிங் ஆஃப் ஆல் ரெசிஸ்டன்ஸ், நாட் லைக் தட். சொல்கிறது புரியுதா? ரைட், சொல்கிறது புரியுதா? ஸோ அப்போ டோட்டல் வோல்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? அப்ளைடு வோல்டேஜ் தான் டோட்டல் வோல்டேஜ். இதான் என்னது? டோட்டல் வோல்டேஜ் 6. ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 5/2. சிம்பிளிஃபை பண்ணுங்க. 6/5, 2 மேலே கொண்டு போட்டிங்கன்னா இங்கே மேலே வந்துடும் 12/5. கரெக்டா? ஸோ 12/5 சிம்பிளிஃபை பண்ணி என்ன வரும்? இது 220, 2.4, 2.4 amps. 2.4 amps is the answer. புரிஞ்சுதா? This is also Wheatstone bridge. சர்க்கியூட்டை பார்த்து பேனிக் ஆகாதீங்க. திடீர்னு பார்த்தா நிறைய காம்ப்ளிகேட்டாக கொடுத்துருக்காங்க, இதில் எது சீரியஸ் எது பேரலல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நிறைய குழப்பின்னு இருப்போம். மைண்டு வந்து எல்லா ஆங்கிள்லையும் யோசிக்கணும். ஸ்மார்ட் திங்கிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் 5 கொடுத்தாங்க? நான் திரும்ப சொல்கிறது அதுதான். கொஷின் நம்ம கான்செப்ட் ஃபார்முலா விஷயம் தெரியறதை தாண்டி ஒரு கொஷினில் இதை ஏன் கொடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்க தெரியணும். இந்த வேல்யூ ஏன் கொடுத்தாங்க? இந்த சர்க்கியூட்டில் ஏன் 5 ரெசிஸ்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க? ஏன் இந்த ரெசிஸ்டர்ஸ் வேலை ஈக்குவலாக கொடுத்துருக்குறாங்க? இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யோசிக்க பழகினீங்கன்னா ஒரு ப்ராப்ளமை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கான ஐடியாவை நீங்களே கண்டுபிடிப்பீங்க. இப்போ நான் இப்படி சொல்கிறதுக்கான காரணம் எனக்கு மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. 5 ரெசிஸ்டர்னால் அது வீட்ஸ்டோன் பிரிட்ஜான்னு தான் முதல்ல நான் செக் பண்ணணும்.
அதுக்கப்புறம் அது இல்லைனா தான் தென் பேலன்ஸ்லாம் இல்லை அப்படின்னா we cannot do it directly. ஸோ அப்போ நம்ம கிர்ச்சாஃப் லா இப்போ வரணுமா இல்லை வேறு ஏதாவது அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலாக கண்டுபிடி சீரிஸ் பேரலாக தான் இருக்கா அப்படின்னு அப்புறமா செக் பண்ணியிருப்பேன். காட் இட்? புரியுதா? வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் எப்படி கண்டுபிடிக்கணுன்றது? சூப்பர், வெரி குட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக சொல்லிட்டீங்க வீட்ஸ்டோன் பிரிட்ஜ்னு. எஸ் தர்ஷினி கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. தமிழ் எஸ் ரூபாஸ்ரீ, உங்கள் நேம் என்ன? ஆன்சியா, எஸ் அவங்க கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க. சூப்பர், வெரி குட் வெரி குட். ஹரிதா, எஸ் நீங்களும் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. ரைட், இதுவும் நீட் கொஸ்டின் தான். இது ரொம்ப டேரக்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினை பார்த்தாலே தெரியும் இது ரெண்டும் சீரியஸ். கன்ஃபார்மாக இது ரெண்டும் சீரியஸ். ஏன் இது ரெண்டும் சீரியஸ்? ரெண்டு ரெசிஸ்டருடைய ஒரு எண்டு மட்டும் டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்குது. சீரியஸ்னால் என்ன லாஜிக் சொல்லியிருந்தேன், 2 ரெசிஸ்டர்ஸுடைய ஒரு எண்டு மட்டும் தான் கனெக்ட் ஆகிருக்கணும். அப்படி இருந்தால் இது ரெண்டும் என்னென்னு அர்த்தம்? சீரியஸ்னு அர்த்தம். அப்போ சீரியஸ்னால் 8 + 4 எவ்வளோ? 12 ஓம். எவ்வளோ வரும்? 12 ஓம். இந்த 12 ஓமும் 6 ஓமும் பேரலல். 12 ஓமும் 6 ஓமும் என்னது? பேரலல். அப்போ 2 ரெசிஸ்டர்ஸ், 2 டிஃப்ரெண்ட் ரெசிஸ்டர்ஸ் பேரலாக இருந்தால் ஃபார்முலா என்ன கொடுத்துருந்தேன்? R1 R2 டிவைடட் பை R1 + R2. சொல்கிறது புரியுதா? ஏன்னா இது 12 ஓம், இது 6 ஓம். 2 ரெசிஸ்டர்ஸ் வேல்யூஸ் சேமாக இருந்தால் தான் R/N ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஆல் ரெசிஸ்டர்ஸ் வேல்யூஸ் ஆர் சேம், அப்புறம் கனெக்டட் இன் பேரலாக இருந்தால் வேல்யூ ஆஃப் 1 ரெசிஸ்டர் பை த நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர் ஃபார்முலா கொடுத்துருந்தேன். டிஃப்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருந்து ஒன்லி 2 ரெசிஸ்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்து பேரலாக இருந்துச்சுன்னா we have to use this formula R1 R2 டிவைடட் பை R1 + R2. சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்கே இது ரெண்டும், இது 12 இது 6 கரெக்டா? ஸோ அப்போ 6 × 12 ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? 18. ஸோ 1 × 3 இங்கே 3 வருமா? அப்புறம் என்ன வரும்? 4. எவ்வளோ ஒரு ஆன்சர்? 4 ஓம். அப்போது இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் ஃபைனலாக வர ஆன்சர் எவ்வளோ? 4 ஓம். அப்போ இது 3 சீரியஸ் கரெக்டா? 4 ஓம், 8 ஓம், அப்புறம் இந்த 4 ஓம் கரெக்ட்? ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? டைரெக்டாக ஆட் பண்ணுங்கள். சீரியஸ் ரெசிஸ்டர் எல்லாமே 4 ஓம் + 4 ஓம் + 8 ஓம் எவ்வளோ வரும்? 16 ஓம் இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். 16 ஓம். எஸ், வெரி குட். சொல்லுது புரியுதா? எஸ், ஃபார்முலா ஷீட்டாக கண்டிப்பாக தரேன். கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. ஃபார்முலா ஷீட் கிடைக்கும். ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். பட் எனிவே நோ இஷ்யூ. நான் திரும்ப உங்களுக்கு இந்த சாப்டருக்கான ஃபார்முலா ஷீட் வந்து நான் கொடுத்துட்றேன். இந்த சாப்டர் நமக்கு ஃபார்முலா ரொம்ப லிமிட் தான். நான் ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் த ஃபார்முலா நான் நடத்துகிற டாப்பிக்கில் கவர் ஆகிடும். பட் ஃபார்முலா ஷீட் எனிவே ஐ வில் கிவ் செப்பரேட்லி. பட் மோஸ்ட்லி உங்களுக்கு இப்போ நான் நடத்த போகிற எல்லா கொஸ்டின்லையுமே எல்லா ஃபார்முலா உள்ளே வந்துடும். நம்மளோட எந்த நியூ ஃபார்முலா கூட உள்ளே கொண்டு வர போகிறோம். அதாவது நீங்கள் இது வரைக்கும் படிக்காத சில டிரைவ்டு ஃபார்முலா இருக்குது. தட் ஆல்சோ வி வில் சி when we'll solve that other topics. அதில் பார்ப்போம் நம்ம. புரிஞ்சுதா? எஸ், வெரி குட் வெரி குட். எஸ், தேங்க்யூ. ஒரே ஃபயராக இருக்கீங்க எல்லாரும். சூப்பர், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரைட், இந்த கொஸ்டின் வாங்க. இதுவும் நீட் கொஸ்டின் தான். இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் த சர்க்கியூட் ஷோன் இன் த ஃபிகர். ஓகேவா? நான் இப்போ நடத்துகிற சர்க்கியூட்டை ஃபுல்லாக கிளியராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே, புரிஞ்சிட்டனாலே நீங்கள் எந்த ஒரு சர்க்கியூட்டு கேட்டாலும் போட்டுற முடியும். ஏன்னா எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நான் இங்கே இன்டர்லிங்க் பண்ணக்கூடிய அந்த மாதிரி டைப் ஆஃப் சர்க்கியூட்டை தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். ப்ரீவியஸ் கொஸ்டினாக இருக்கட்டும், இன்னும் சில நான் அதர் மாடல் கொஷின்ஸ் நான் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கிறேன். அது எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 45 சர்க்கியூட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? நாட் 1 or 2, கிட்டத்தட்ட ஒரு 45 கொஷின்ஸ். அது எல்லாமே உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கும் ஒரு சின்ன சின்ன கீ இருக்கும். அந்த க்ளூ புரிஞ்சுட்டா அந்த கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இப்போ நான் சொல்கிறது இப்போ நீட் கொஸ்டினே நமக்கு இவ்வளோ ஈஸியாக தான் இருக்குது. சரியா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். அவங்க என்ன கேட்டிருக்கிறான்னு பாருங்கள். டோட்டல் கரண்ட்டு கேட்டிருக்கிறாங்க. டோட்டல் கரண்ட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நான் முதல்ல சர்க்கியூட்டில் ஒரு ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தேன்? டோட்டல் கரண்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னு சொல்லியிருந்தேன். எனி சர்க்கியூட் க்ளோஸ்டு சர்க்கியூட் டோட்டல் கரண்ட் ஈக்குவல் டு டோட்டல் வோல்டேஜ் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். அது என்னது? அதுக்கு பேர் R ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த சர்க்கியூட்டில் பாருங்கள், டோட்டல் கரண்ட் கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா இது ஐன்ற கரண்ட்டு. இந்த கரண்ட் தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஐ. இது வந்து ஐன்ற கரண்ட்டு. இங்கே ரெசிஸ்டன்ஸு 4 ஓம், இது 2 வோல்ட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. பேட்ரி செல் இது ஆக்சுவலாக இது வந்துட்டு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 1 ஓமு, இது ஒரு 1 ஓம், இது வந்து ஒரு 4 வோல்ட். இதில் டோட்டல் இஎம்எஃப் முதல்ல கால்குலேட் பண்ணுங்கள். பேட்ரி இருந்தால் டோட்டல் பேட்ரி தான் என்னது? டோட்டல் இஎம்எஃப். டோட்டல் இஎம்எஃப் கால்குலேட் பண்ணும்போது நீங்கள் முதல்ல ஒரு விஷயத்தை செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும் பாருங்கள். பொலாரிட்டியை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸு, இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸு. இதிலிருந்து கரண்ட் எப்படி வெளியில் வரும்? கரண்ட் எப்பயுமே எந்த டைரக்ஷனில் வெளியில் வரும்? பேட்டரியோடைய பாசிட்டிவ் டைரக்ஷனில் கரண்ட் வெளியில் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாசிட்டிவ் பொலாரிட்டி டைரக்ஷன் தான் கரண்ட் வெளியில் வரும். இதுலேயும் கரண்ட் எப்படி வெளியில் வரும்? இப்படி வரும். அப்போ ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா
ரெண்டு பேட்டரி எப்படி கனெக்ட் ஆகிருக்குது, டேரெக்டாக சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்குது. அப்போ டோட்டல் இஎம்எஃப் என்னது, ஆட் பண்ணிக்கணும்னு அர்த்தம். ஸோ அப்போ டோட்டல் இஎம்எஃப் ஆர் டோட்டல் வோல்டேஜ், ஓகேவா, டோட்டல் ஈக்குவலண்ட் இஎம்எஃப் கரெக்டாக சொல்லணும், ஈக்குவலண்ட் இஎம்எஃப் அதான் டோட்டல். 4 + 2 எவ்வளோ வரும், 6 வோல்ட். டோட்டல் வோல்டேஜ்ன்றது இங்கே டோட்டல் இஎம்எஃப், புரியுதா, வோல்டேஜ்ன்றதும் இஎம்எஃப்ன்றது இங்கே நம்ம சேமாக தான் கனெக்ட் பண்ண போகிறோம், ஓகேவா. மீனிங்காக டெக்னிக்கலாக வேறு, பட் டோட்டல் வோல்டேஜ் நாங்கள் கொடுத்துருக்க இல்லையா, தட் இஸ் இஎம்எஃப் ஒன்லி, அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது எத்தனை ரெசிஸ்டன்ஸுக்கு பாருங்கள், 4 ஓம். அதே மாதிரி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சர்க்யூட்டில் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணேன்னா இது எல்லாமே சீரியஸ் கனெக்ஷன் அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வித் சம் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்தாங்கன்னா அது எல்லாமே சீரியஸில் தான் இப்படி கனெக்ட் ஆகுன்னு அர்த்தம். இது இப்படி இருந்துச்சுன்னா ஸோ இது மூணுமே இப்போ என்னது, சீரியஸ். R ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு 4 + 1 + 1 எவ்வளோ வரும், 6 ஓம். அப்போ டோட்டல் கரண்ட் ஈக்குவல் டு வாட், டோட்டல் வோல்ட் 6, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 6, கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும், 1 ஆம்ஸ். ஆன்சர் எவ்வளோ, 1 ஆம்பியர். 1 ஆம்பியர் இஸ் த ஆன்சர். இது புரிஞ்சுதா, எனி டவுட், இது எல்லாம் கிளியராக புரிஞ்சுதா இல்லை நான் என்ன சொன்னேன்றது ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கிறது, எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பேட்டரியுடைய பொலாரிட்டி ஒருவேளை இது இங்கே ப்ளஸ் இல்லாமல் இது மைனஸ் இங்கே ப்ளஸ்ன்னு இருந்தால் இதை ரெண்டு சப்ராக்ட் பண்ணியிருக்கணும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எடுக்கிறதுன்னு என்ன பண்ணணும், பொலாரிட்டி மாறி இருந்தால் சப்ராக்ட் பண்ணணும். ஏன்னா இதுலேருந்து வெளியில் வர கரண்ட் இப்படி வந்திருக்கும், இதில் இப்படி வந்திருக்கும், ரெண்டு ஆப்போசிட்டில் மீட் ஆச்சுன்னா வி ஹேவ் டு சப்ராக்ட், ரெண்டு ஒரே டேரக்ஷன்லேருந்து ஆட் பண்ணிக்கணும். சொல்கிறது புரியுதா, எஸ். அதான் நான் சொன்னேன் இல்லையா, ரெசிஸ்டன்ஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது அது ஆக்சுவலாக இது வோல்டேஜ் செப்பரேட்டாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு இதுக்குள்ளே டேரெக்டாக தான் கனெக்ட் ஆகிற மாதிரி கன்சிடர் பண்ணுவோம். சொல்கிறது புரியுதா, ரெசிஸ்டன்ஸ் இருந்து செப்பரேட்டாக அப்படியே வித் கனெக்டட் வித் இந்த பேட்டரி கூட வரும்போது எல்லாமே சீரியஸாக தான் எடுப்போம். ரெசிஸ்டன்ஸ் சீரியஸ் கேஸ் வேறு, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கூட கனெக்ட் பண்ணியிருக்கும் போது இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே சீரியஸ்ன்னு தான் அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க அதை. சரி, அதை போட்டு இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், ரொம்ப போட்டு இப்போ ரிசர்ச் பண்ண வேண்டிய டைம் நமக்கு இல்லை. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பாயிண்ட். ரெசிஸ்டன்ஸ் சீரியஸாக பேட்டரி கூட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நான் சொல்கிறது, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரிலாம் கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இது நம்ம டெரிவேஷனே படிச்சிருப்பீங்க நீங்கள். 2 cells connected in series parallel இருந்தால் R equivalent equal to R1 plus R2 படிச்சிருப்பீங்க. இது R1 இருந்திருக்கும், இது R2 இருந்திருக்கும். தட் இஸ் இட் இஸ் கனெக்டட். பேட்டரி எவ்வளோ சீரீஸில் கனெக்ட் பண்ணுறீங்களோ அந்த எல்லா ரெசிஸ்டரும் சீரியஸ், எல்லா பேட்டரியும் சீரியஸ். ஈக்குவலண்ட் இஎம்எஃப் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே அப்படி ஆட் பண்ணியிருப்போம். ரெசிஸ்டர்ஸ் எல்லாமே R1 plus R2 plus R3 சீரீஸாக இருக்கும்போது வந்திருக்கும். பொலாரிட்டி மாறி இருந்தால் மட்டும் சப்ராக்ட் பண்ணணும். இது இப்படி மாறி இருந்தால் சரியா. ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸுக்கு இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது போட்டு குழப்பிக்க தேவையில்லை. இட் இஸ் எ சீரியஸ் கனெக்ஷன். பர்டிகுலர் செல் கனெக்ஷன் உள்ள வரணும் மட்டும் இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ போட்டு அது ஏன் ரீசன்லாம் இப்போ பார்க்க மாட்டோம், அதெல்லாம் டைம் எடுக்கும். டீட்டெயிலாக கான்செப்ட் உள்ள போகணும். ரைட். ஸோ இப்போ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். ஸோ ஆன்சர் என்னது 1 amps. ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர் த கீ பாயிண்ட் இப்போதைக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரைட். இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் AB, இதுக்கு பிட்வீன் இருக்கக்கூடிய டோட்டல் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். எப்படி கண்டுபிடிப்பீங்க, எதெல்லாம் முதல்ல சீரியஸ்ன்னு பாருங்கள். இந்த 1 ஓமும் இந்த 1 ஓமும் சீரியஸ். ஏன்னா டேரெக்டாக இதனுடைய ஒரு எண்டு மட்டும் தான் கனெக்ட் ஆகிருக்குது. இது வந்து 1 ஓம், இதுவும் ஒரு 1 ஓம். ஸோ அப்போ இது ரெண்டும் என்னது சீரியஸ். ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 2 ஓம். இது ரெண்டு ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 2 ஓம். சொல்கிறது புரியுதா? எஸ். இது வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் வருதா செக் பண்ணுங்க. வந்துச்சுன்னா அப்படி கூட ட்ரை பண்ணலாம். எஸ் 5 இங்கே வருது இல்லையா, 1 ஓம் எஸ் இல்லையே, இங்கே 1 ஓம் இருக்குல்ல, வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் வராது. இது வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் எடுக்க முடியாது. ஏன் தெரியுதா, பேலன்ஸ் பிரிட்ஜ் வரல. 1/1 இங்கே 2/1 வந்துருக்குது. பேலன்ஸ் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ்னா என்ன அர்த்தம், ரேஷியோ ஈக்குவல் ஆகும். எஸ் 5 ரெசிஸ்டர்ஸ் வந்து நம்ம செக் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். கரெக்ட், தட் ஐடியா இஸ் கரெக்ட். அதான் சொன்னேன் இல்லையா, 5 வந்தால் நம்ம ஃபஸ்ட் அது பேலன்ஸ்டாக செக், 5 இருந்தால் ஃபஸ்ட் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் தான் செக் பண்ணுவோம். பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா எஸ் வி ஹேவ் டு ப்ரொசீட் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் கான்செப்ட். பேலன்ஸ்டாக இல்லை அப்படின்னா சீரியஸ் பேரல் கேஸ் தான் போய் ஆகணும். ஸோ அப்போ இது ரெண்டும் சீரியஸ் தான். இது 2 ஓம்னு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த 2 ஓமும் இந்த 2 ஓம் என்ன ஆகிடும், இது ரெண்டும் பேரலல் ஆகிடும். ஸோ அப்போ ரெண்டுமே சேமாக இருந்தால் என்ன வரும் 2/2. ஆன்சர் 1 ஓம். R/N வேல்யூ ஆஃப் 1 ரெசிஸ்டர் பை நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர். அப்போ இது 1 ஓம் ஆகிடும். அப்போ இது ஃபுல்லாக 1 ஓம் ஆச்சுன்னா இந்த 1 ஓமும் இந்த 1 ஓமும் டேரெக்டாக என்ன ஆகிடும் சீரியஸ் ஆகிடுமா. கரெக்ட். இதை சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் எஸ் அது வந்து சீரியஸ் ஆகிடும். ஸோ அப்போ இந்த 1 ஓம் இது ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 ஓம் வரும். ஸோ அப்போ அதை ரெண்டு ஆட் பண்ணால் 2 ஓம். அப்போ இது ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு R ஈக்குவலண்ட். தெரியுதா, இது வந்துட்டு 1 ஓம் 2 ஓம் ஆகிடும். இந்த 2 ஓமும் இந்த 2 ஓமும் பேரலல். இது ரெண்டும் நான் சர்க்யூட் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ரைட். 2 ஓம் 2 ஓம் பேரலாக இருந்தால் மறுபடியும் என்ன கிடைக்கும் 2/2.
1 ஓம். அப்போது இது ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக இங்கே 1 ஓம் கிடைக்கும். இது 3 சீரிஸ் ஆகிடும். 1 ஓம் 1 ஓம் 1 ஓம் ஆர் ஈக்குவலண்ட் என்ன கிடைக்கும்? 1 + 1 3 ஓம். ரைட்? ரைட்? கரெக்ட். கொஞ்சம் குழப்பமாக இருக்குதா? டயக்ராம் தனித்தனியாக போட்டு காமிக்குவா? ரைட். சரி, நான் இதை உங்களுக்கு சில பேருக்கு நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கா? இது தனியாக போட்டு காமிக்கணுமா? இது யாருக்கா கன்ஃபியூஷன் இருக்கா? ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்குன்னா நான் செப்பரேட்டாக போட்டு காமிச்சிக்கிறேன். ஓகே, ரைட். சரி, ஓகே. இந்த ப்ராப்ளமை வெயிட் பண்ணுங்கள், நான் தனித்தனியாக வரைஞ்சி காமிக்கிறேன். நான் என்ன பண்ணியிருக்கிறேன்றதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டு பிக்கப் வரணும், உங்களுக்கு பழகிக்கோங்க. பட் எனிவே நான் உங்களுக்கு அது புரியணுன்றதுனால இப்போ ரொம்ப தெளிவாக போட்டு காமிக்கிறேன். திரும்ப அந்த வரைஞ்சி காமிக்கிறேருங்க. இப்போது இது ரெண்டு சீரியஸாக இப்போ இந்த சர்க்யூட் நான் செப்பரேட்டாக வரைகிற மறுபடியும். கரெக்ட்? அதுக்கப்புறம் இங்கே என்னது இருக்குது? இந்த 1 ஓம் 1 ஓம் இது ரெண்டு ஆட் பண்ணால் 2 ஓம். இது ரெண்டு சீரியஸ், அதில் எந்த டவுட் கிடையாது இல்லையா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் இது என்ன ஆகிடும்னா 2 ஓம்னு ஆகிடும். இது ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டா இங்கே ஆல்ரெடி என்ன இருந்திருக்கு? ஒரு 2 ஓம் இருந்திருக்கு. ஓகேவா? இந்த 2 ஓம் இருந்திருக்கு. ஸோ அப்போ இது வந்து இப்படி கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 1 ஓம் இருக்குது. கரெக்ட்? இங்கே எவ்வளோ இருந்துச்சு? 1 ஓம் 1 ஓம் 2 ஓம். இது 2 ஓம், இது ஒரு 1 ஓம், இது 1 ஓம், இது ஏ, இது பி. இப்போ புரிஞ்சுதா? இந்த ஸ்டெப் ஃபஸ்ட் ஸ்டெப் புரிஞ்சிருக்கா? இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணிட்டேன். டயக்ராமை திரும்ப பாருங்கள். இது ரெண்டு சீரியஸ், அதனால் RS = 1 + 1 = 2 ஓம். அதனால் அது சீரியஸ். இதுக்கப்புறம் இது ரெண்டும் பேரலல். ஏன் பேரலல்னு சொன்னேன்னு தெரியுதான்னு பாருங்கள். ஏன் பேரலல்? இந்த ரெசிஸ்டர்ஸுடைய ஒரு எண்டும் இந்த ரெசிஸ்டர்ஸுடைய ஒரு எண்டும் என்ன இருக்குது? இதனுடைய எண்டு கூட கனெக்டாக இருக்குது. தெரியுதா? இதனுடைய எண்டும் இதனுடைய ஒரு எண்டும் இதனுடைய ஒரு எண்டும் டேரெக்டாக கனெக்டாக இருக்குது. அதனால் இது ரெண்டும் பேரலல். எது? இப்போ இது ரெண்டும் என்னன்னு அர்த்தம்? பேரலல். ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் பை யார் பை த நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் எவ்வளோ வரும்? 1 ஓம். இப்போ திரும்ப இதனுடைய ஈக்குவலன்ட் டயக்ராம் நான் போடுறேன். ஸோ இது இங்கே வந்திருக்கு, கிராஸில் இங்கே ஒன்று வந்திருக்கு, இங்கே ஒன்று வந்துருச்சு. ரைட்? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் இது 1 ஓம் ஆச்சு. அதனால் இப்போ இது 1 ஓம். அடுத்தது இங்கே என்ன இருக்குது? இங்கே இருக்கிற ஒரு 1 ஓம் இருக்குது. கரெக்ட்? இந்த 1 ஓம். இங்கே இது 2 ஓம் 1 ஓம் 1 ஓம். இது ஏ, இது பி. புரிஞ்சுதா? இது ரெண்டும் ஏன் சீரியஸ்ன்னு இப்போ நான் சொன்ன புரியுதா? இது ரெண்டும் ஏன் சீரியஸ்? ஏன்னா இதனுடைய ஒரு எண்டு மட்டும் தான் கனெக்டாக இருக்குது. இன்னொரு எண்டு வேறு ஒரு ரெசிஸ்டர் ஒரு ரெண்டு கூட கனெக்டாக இருக்குது. அதனால் இது ரெண்டு பேரல் கிடையாது. டயக்ராமை பார்த்து சீரியஸ் பேரல் சொல்லக்கூடாது. நான் சொல்கிறது நல்லா புரியுதா? ரெசிஸ்டர்ஸோடைய எண்டு எப்படி கனெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணும். ரெண்டு எண்டும் ஷார்ட் சர்க்யூட்டாக இருந்ததுன்னா மட்டும்தான் அது பேரலல். ஒரு எண்டு மட்டும் கனெக்ட் ஆகிருக்கு, அது மட்டும் தான் கரெக்டாக இருந்தால் சீரியஸ். அதில் ஜங்ஷன் உள்ளே வந்தால் சீரியஸ் பேரல் கூட சொல்ல முடியாது. இது ரெண்டு சீரியஸ். அதனால் அடுத்து நான் என்ன பண்ணுறேன்? இது ரெண்டு சீரியஸ் அப்படின்றதுனால இது சீரியஸ் 2 ஓம். இப்போ இதனுடைய ஈக்குவலண்ட் மறுபடியும் வரைங்க. அடுத்தது வரைஞ்சிங்கன்னா ஸோ லைக் திஸ். அது ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் என்ன ஆன்சர் வரும்? 1 + 1 2 ஓம். ஸோ இது ஒரு 2 ஓம், இது ஒரு 2 ஓம், இது ஒரு 1 ஓம், இது ஒரு 1 ஓம். ஸோ அப்போ இது ஏ, இது பி. இது ரெண்டும் இப்போ பேரலல். சொல்கிறது புரியுதா? ரைட்? செகண்ட் எண்டு கனெக்ட் ஆகியிருந்தால் பேரலல். ஐயா செகண்ட் எண்டு ஆமாம். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் இருந்திருந்தால் அது பேரலல். இந்த இடத்துல ஒரு ஒயரை நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம அதை வேறு மாதிரி செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ரைட்? இப்போ இது ரெண்டும் பேரலல். இப்போ பாருங்கள், இது ரெண்டும் என்ன ஆயிருக்கு பாருங்கள். இதனுடைய ஒரு எண்டும் இதனுடைய ஒரு எண்டு இதனுடைய ஒரு எண்டு கனெக்ட் ஆகிடுச்சு. இது பேரலல். அப்போ RP = 2/2 என்ன வரும்? 1 ஓம். ஸோ அப்போ அடுத்து இதனுடைய ஈக்குவல் டயக்ராம் வரைங்க பார்ப்போம். இப்போ இது ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணால் இது ரெண்டும் சேர்த்து 1 ஓமாக மாறிடுச்சு. ஸோ அப்போ இந்த ஆன்சர் வந்து 1 ஓம். இங்கே வந்துட்டு 1 ஓம். ஸோ அப்போ இது ஏ, இது பி. கரெக்டாக? இப்போ இது 3 சீரியஸ் நான் ஏன் சொல்கிறேன்? இது ஏன் 3 சீரியஸ்? இதனுடைய ஒரு எண்டும் ஒரு எண்டுக்கு கரெக்டாக இருக்குது, இதனுடைய ஒரு எண்டு இந்த ரெஸ்டும் கரெக்டாக இருக்குது. அதனால் ஆல் 3 சீரியஸ். அப்போது இது எல்லாமே எதில் இருக்குது? சீரியஸ். RS 1 + 1 + 1 = 3 ஓம். ஸோ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர்.
இப்போ புரிஞ்சுதா? ரைட், எனி டவுட்? இப்போ கிளியராக புரிஞ்சுதா? இதை நீங்கள் மைண்டில் போடலாம். நீங்கள் எவ்வளோ அதை ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இன்கேஸ் அந்தளவு ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருந்தீங்கன்னா நோ இஷ்யூ. இப்போ உங்களுக்கு அதை கிளியராக புரிஞ்சதுக்கப்புறம் அதை பிக்சரைஸ் பண்ணு, டக்குன்னு எது சீரிஸ் பேரல்னு யோசிக்க ஆரம்பிங்க. இது ரெண்டு எப்படி ஷார்ட் சர்க்யூட் ஆகும் அப்படின்னு. உங்களால் தனித்தனியாக போட்டால் தான் கிளியராக இருக்கணும். யூ ஹேவ் டு டூ இட். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரணும். அதனால் ஸோ இப்போ நான் எப்படி அதை உங்களுக்கு டக்குன்னு யோசிச்சுன்னு தெரியுதா பாருங்கள். இது ரெண்டு சீரியஸு, இது ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் இது ரெண்டு ஒன்றா மாறிடும். அப்போ இதனுடைய ஒரு ரெண்டு கனெக்ட் ஆகிடும். 2/2 1 ஓம். இது ரெண்டு மறுபடியும் என்ன சீரியஸ் 1 + 1 2, அப்போ ரெண்டு பேரல் 2/2 1. அதனால 3 + 1 + 1 + 1 3 நான் டக்குன்னு முடிச்சிட்டேன். சொல்கிறது புரியுதா? டயக்ராம் நீங்கள் வரையணும் அவசியமே இல்லை. அதே டயக்ராம்லேயே நீங்கள் ஃபாஸ்ட்டாக சிம்பிளிஃபை பண்ண முடியும். அதே டயக்ராம்லேயே நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஃபாஸ்ட்டாக சிம்பிளிஃபை பண்ண முடியும். நாட் நெசசரி டு ட்ரா செப்பரேட்டாக வரையணும் அவசியம் கிடையாது. இதை நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா இது ரெண்டு சீரிஸ் ஆகுது, அப்புறம் இது ரெண்டு பேரல் ஆகுது, மறுபடியும் சீரிஸ் ஆகுது, இது பேரல் ஆகுது, சேம் வேல்யூ வந்துகிட்டே இருக்குது. ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி வரும். ரைட், ஸோ உங்களுக்கு தனித்தனியாக போடுறது ஈஸியாக இருந்தால் தனித்தனியாக போடுங்க, நோ இஷ்யூ. அதை கொஞ்சம் தான் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக போட பழகுங்க. டயக்ராம் வரைஞ்சாலும் ஃபாஸ்ட்டாக போட்டு ஆன்சர் கெட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சொல்கிறது புரியுதா? எஸ். இது எந்த ஸ்டாண்டர்டு, எந்த கிளாஸ் கேட்குறீங்களா? இது வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி கிளாஸ் 12th ஸ்டாண்டர்ட், 12th ஃபிசிக்ஸு நீட் கிளாஸ் போயிட்டுருக்கு. நியூ ஸ்டூடெண்ட்டா? சரி வாங்க, அடுத்த கொஸ்டின் வாங்க. கன்சிடர் த சர்க்யூட் ஷோன் பிலோ, த கரண்ட் இந்த 4 ஓம் ரெசிஸ்டர்ஸில் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. 4 ஓம் ரெசிஸ்டர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். 4 ஓம் ரெசிஸ்டர் வந்து இந்த இடத்துல இருக்குது. இதில் எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகும்னு கேட்குறாங்க. இதான் கொஸ்டின். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் இது. பண்ண வேண்டியது டோட்டலாக இந்த கரண்ட்டில் பேட்டரியிலேருந்து எவ்வளோ வெளியில் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். டோட்டல் கரண்ட் தெரிஞ்சதுனா தான் ஜங்ஷனில் கரண்ட் எப்படி எல்லாம் பிரிஞ்சு இருக்குதுன்றதை கண்டுபிடிக்க முடியும். டோட்டல் கரண்ட் தெரிஞ்சு என்ன பண்ணிடலாம்? ஜங்ஷனில் கரண்ட் எப்படி டிவைட் ஆகும், ஏன்னா நான் ரூல் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கரெக்டாக? இப்போது இதை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணுங்களேன். இதில் எதுலாம் சீரியஸ்ன்னு பாருங்கள். 1 ஓம் 4 ஓம் 5 ஓம் இது மூணுமே என்னது? 1 ஓம் 5 ஓம் 4 ஓம் இது மூணுமே சீரியஸ். ஏன்? இதனுடைய ஒரு எண்டு கனெக்டட், இதனுடைய ஒரு எண்டு மட்டும் தான் கனெக்டட், வேறு எதுவுமே கனெக்ட் ஆகலை. அதனால் 1 ஓம் 4 ஓம் 5 ஓம் தீஸ் 3 ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரியஸ். அப்போது 4 + 5 9, 9 + 1 என்ன ஆகிடுது? 10 ஓம். கரெக்டாக? அப்படின்னா இதனுடைய ஈக்குவலண்ட் டயக்ராம் நான் வரைகிறேன் பாருங்கள். இப்போ மறுபடியும் இப்போ இந்த பேட்டரி இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா? இப்போ இது நான் டேரெக்டாக போட்டால் புரியுமா உங்களுக்கு, இல்லை அதே மாதிரி தனித்தனியாக போட்டு காமிக்கணுமா? டக்குன்னு ரிப்ளை பண்ணுங்கள். நான் அப்படியே போட்டால் உங்களுக்கு புரியுமா, இல்லை இதை போன கேஸ் மாதிரி தனித்தனியாக போட்டால் தான் உங்களுக்கு கிளியராக இருக்கா? ஏன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் டயக்ராம் போடுவேன். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இஃப் யூ ஆர் ஃபாலோவிங் வெரி ஃபாஸ்ட் டயக்ராம் உங்களால் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சிக்க முடியாது. இப்போ இது ரெண்டு பேரலல், நான் அப்படியே போட்டு முடிச்சுடுவேன். உங்களோட தனித்தனி டயக்ராம் வரையணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சேம் ஆன்சர் யூ வில் கெட். ஸோ நான் டேரெக்டாக சொல்கிறேன், புரியுதான்னு பாருங்கள். இந்த 10 இப்போ பேரலல், அது புரியுதா? இந்த 10 ஓமும் இப்போ பேரல் ஆகிடும் ஆஃப்டர் இதை சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம். இது ரெண்டு என்னது? பேரலல். சொல்கிறது புரியுதா? அப்போ பேரலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரெண்டுமே சேம். அப்போ 10/2 எவ்வளோ வரும்? 5 ஓம். அப்போது இது ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஆன்சர் கிடைக்கும்? 5 ஓம். இப்போ புரியுதா? 5 ஓம். அடுத்தது பாருங்கள், 3 ஓம் 5 ஓம் 2 ஓம் இது மூணு சீரியஸ். 3 ஓம் 5 ஓம் இப்போ இது என்னது? சீரியஸ். அப்போ 3 + 5 + 2 என்ன வரும்? 10 ஓம். மறுபடியும் இதோட ஆன்சர் என்ன கிடைக்கும்? 10 ஓம். இந்த 10 பேரலல். சொல்கிறது புரியுதா? இந்த 10 என்னது? பேரலல். இந்த 10 ஓமும் பேரலல். மறுபடியும் அப்போ எவ்வளோ ஆன்சர் கிடைக்கும்? இங்கே எவ்வளோ ஆன்சர் கிடைக்கும்? சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் 5 ஓம் 2 ஓம் இப்போ இது மூணு பேரலல். அப்போ 5 ஓம் 2 ஓம் சீரியஸ். இது 5 ஓம் அதுக்கப்புறம் இது மூணு சீரியஸ். அப்போ 5 + 5 10, 10 + 2 என்னது? 12. அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு? 12 ஓம். காட் இட்? டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 12 ஓம். அப்போது டோட்டல் கரண்ட் ஈக்குவல் டு டோட்டல் வோல்டேஜ் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். டோட்டல் வோல்டேஜ் எவ்வளோ? 12. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 12. சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் கரண்ட் 1 ஆம்ஸ். டோட்டல் கரண்ட் 1 ஆம்ஸ்னா இங்கே பேட்டரியிலேருந்து வெளியில் வர கரண்ட் 1 ஆம்பியர். பேட்டரியிலேருந்து வெளியில் வர கரண்ட் 1 ஆம்பியர். இப்போ நான் அடுத்தது இந்த ஜங்ஷனில் கரண்ட் எப்படி பிரியுதுன்னு பார்க்க போகிறேன். இதுதான் ஜங்ஷன். கரண்ட் இப்போ ஜங்ஷனில் ஃபஸ்ட்டு ஜங்ஷன் இங்கே தான் என்ட்ரு ஆகுது.
இங்கேருந்து ஐன்ற கரண்ட் வந்துட்டு இந்த ஜங்ஷனில் கரண்ட்டு ரெண்டாக பிரியுது. சொல்கிறது புரியுதா? எப்படி பிரியுதுன்றது நம்ம கால்குலேட் பண்ணி ஆகணும். இது ஐ, இது ஐ. இப்போ இங்கே 10 ஓம் இருந்துச்சு, இதெல்லாம் ஆட் பண்ணால் இது என்ன வந்தது 10 ஓம். 10 ஓம் பேரலாக இருந்தால் கரண்ட் எப்படி பிரியுன்னு சொன்னேன். 2 ரெசிஸ்டர்ஸ் பேரலாக கனெக்ட் பண்ணி ஈக்குவலாக இருந்தால் கரண்ட் ரெண்டாக ஈக்குவலாக டிவைட் ஆகிடும். இது 3 சீரியஸாக இருக்கும், ஒரே கரண்ட் தான் பாஸ் ஆகும். 3 ஓம் 5 ஓம் 2 ஓம் ஆட் பண்ணால் 10 ஓம். இந்த 3 5 10 ஆட் பண்ணால் இதெல்லாம் பேரலாக ஆகிடும். இது பேரலாக 10 ஓம்னு ஆகிடும். இதை தனியாக சீரியஸாக பிரித்தாலும் பேரலாக பிரியும் போது என்ன கரண்ட் இருந்தோ சேம் கரண்ட் தான் சீரியஸாக இருக்கும்போது பாஸ் ஆகும். அதனால் எந்த குழப்பமும் வராது. சொல்கிறது புரியுதா? ரைட். ஸோ அதனால் இப்போ இங்கே எவ்வளோ வரும், எவ்வளோ கரண்ட் இங்கே டிவைட் ஆகும். 1 ஆம்ஸ்ங்கிறது எப்படி டிவைட் ஆகும் 0.5. இங்கே ஒரு 0.5, இதில் எவ்வளோ டிவைட் ஆகும் 0.5 ஆம்ஸ் டிவைட் ஆகும். மறுபடியும் இங்கே வாங்க, இது ஒரு ஜங்ஷன். இந்த இடத்துல கரண்ட் பிரிய ஆரம்பிக்கும். கரண்ட்டு இங்கே என்ன ஆகுது டிவைட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ இங்கே கரண்ட் 0.5 வரும்போது இப்போ இதெல்லாமே பேரலாக இருந்துச்சு. இதுவும் 10 ஓம் இதுவும் 10 ஓம் கரண்ட் ஈக்குவலாக பிரியும். அப்போ 0.5ல் பாதி எவ்வளோ 0.25 ஆம்ஸ். இங்கே எவ்வளோ வரும் 0.25 ஆம்ஸ் 0.25 ஆம்ஸ். அப்போது இது 3 சீரீஸில் தான் இருக்குது. ஆட் பண்ணால் 10 ஆகிடுச்சு, பேரலாக வந்துச்சு. தனியாக பிரித்தாலும் இது சீரீஸ். இங்கே 0.25 தான் சீரீஸாக இருக்கும், ஒரே கரண்ட் தான் பாஸ் ஆகும். அப்போ இதில் எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகும் 0.25 ஆம்ஸ். 1 ஓம்லையும் சரி 5 ஓம்லையும் சரி 4 ஓம்லையும் சரி பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் 0.25 ஆம்ஸ். ஆப்ஷன் ஏ. கொஞ்சம் நிதானமாக சர்க்யூட்டை வந்து ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் போடுங்க. நான் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்றதை நான் டேரெக்டாக சொல்லியிருக்கிறேன். உங்களால் அதை நான் போட்டுருக்க மாதிரி டயக்ராம்லேயே போட முடியலன்னா ஒரு ஸ்டெப்பை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும். ஆக்சுவலாக அது டைம் எடுக்கும். ஏன்னா நீங்கள் எக்ஸாம்பிள் அது மாதிரி போட்டிங்கன்னா 5 மினிட்ஸ் டைம் எடுத்துரும். சரியா? ஒரு தடவை நீங்கள் டயக்ராம் போட்டிங்கன்னா நமக்கு அது ஏற்கனவே ரஃப் ஒர்க் பேஜ் கம்மியாக தான் இருக்கும். அதில் சால்வ் பண்ணுறதுக்கே நமக்கு பேஜ் பத்தாது, நிறைய கொஷனுக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம போடும்போது இன்னும் டைம் எடுத்துரும். ஸோ யூ ஹேவ் டு திங்க். அந்த கொஷினை நீங்கள் முதல்ல பாருங்கள், எது சீரியஸ் பேரல் பாருங்கள். எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா பதிவு பண்ணிட்டே இருங்க. ஜங்ஷனில் கரண்ட் பிரியும் போது 2 ரெசிஸ்டர்ஸ் பேரலாக இருந்தால் ஈக்குவலாக டிவைட் ஆகிடும். சரியா? கரண்ட் ஈக்குவலாக டிவைட் ஆகிடும். அந்த சீரீஸ் அந்த பேரல் ரெசிஸ்டர்ஸ் நீங்கள் 3 பிரிச்சிங்கனாலும் அது எல்லாத்துலேயும் ஒரே கரண்ட் தான் பாஸ் ஆகும். ஏன்னா சீரீஸாக இருக்கும்போது ஒரே கரண்ட் தான் வரும். அதெல்லாம் ஆட் பண்ணால் ஒரே ரெசிஸ்டன்ஸாக மாறுது. பிரித்தாலும் அதே கரண்ட் தான் பாஸ் ஆகும். சீரீஸாக இருக்கும்போது கரண்ட்டு சேஞ்ச் ஆகாது. சீரீஸாக இருக்கும்போது கரண்ட் என்ன ஆகாது சேஞ்ச் ஆகாது. ஸோ அதான் எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க. சொல்கிறது புரியுதா? ரைட். கரண்ட்டு செப்பரேஷன் புரியலையா? ஒன்றும் இல்லைங்க. பாருங்கள், கரண்ட்டு இங்கே பாருங்கள், அதை தனியாக மறுபடியும் போட்டு காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். லிசன், நான் எனிவே இந்த டயக்ராம் மட்டும் உங்களுக்கு ஒரு வரைஞ்சி காமிக்கிறேன். இப்போ நான் இங்கேருந்து வரைஞ்சி காமிக்கிறேங்க. இப்போ இது 12 வோல்ட்டு. ஓகேவா? இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு இப்போ லாஸ்ட் ஈக்குவல் டயக்ராமை ஃபஸ்ட்டு போடுறேன். இதெல்லாம் நான் பேரலாக வச்சுட்டு இது 3 நான் சீரியஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வரேன். இந்த இடம் வரைக்கும் எவ்வளோ வேல்யூ இருந்துச்சோ நான் அந்த கேஸுக்கு வரேன். இங்கே இந்த இடத்துல 10 ஓம், இங்கே எவ்வளோ இருந்துச்சு 5 ஓமு, இது 10 ஓமு, அதுக்கப்புறம் இங்கே 2 ஓம். ஓகே, ஓகேவா? இப்போ இது 12 வோல்ட்டு. இதில் பாஸ் ஆகிற கரண்ட் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சோம். நான் வந்து இப்போ மறுபடியும் செப்பரேட் ரிவர்ஸில் பண்ணுறேன் நான் கேஸை. இதான் என்ட்ரிங் கரண்ட் ஐ, இதான் இப்போ ஜங்ஷன். இங்கே எவ்வளோ ரெசிஸ்டர்ஸ் இப்போ இருக்குது 10 ஓம். இங்கே எவ்வளோ இருக்குது 10 ஓம். ஏன் தெரியுதா? நான் எந்த இடத்துலேருந்து போடுறேன்னு தெரியுதா? பாருங்கள், இது 10 ஓம். இது சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இங்கே கிடைச்ச ஆன்சர் என்னது 10 ஓம். இது 5 ஓமு 2 ஓமு இந்த வேல்யூ. நான் இந்த அடுத்து நான் அந்த போர்ஷன் அப்படியே அடுத்து செப்பரேட் பண்ணிட்டே வரேன். வெயிட் பண்ணுங்கள். புரியுதா? இப்போ இது எனக்கு 10 ஓம், இதுவும் 10 ஓம், இதுவும் 10 ஓம். இப்போ கரண்ட் இங்கே என்ட்ரு ஆகுது. ஜங்ஷனில் கரண்ட் என்ட்ரு ஆனால் ரெண்டாக பிரிஞ்சிடும். ஜங்ஷனில் கரண்ட் என்ட்ரு ஆனால் ரெண்டாக பிரிஞ்சிடும். எப்படி பிரியும்? ஈக்குவலாக 2 ரெசிஸ்டர்ஸ் ஈக்குவலாக இருந்தால் டிவைட் ஆகும்போது ஈக்குவலாக டிவைட் ஆகிடும். இது 0.5 ஆம்ஸ், இது 0.5 ஆம்ஸ், இது 0.5 ஆம்ஸ். சொன்னது புரிஞ்சுதா? அடுத்தது வாங்க, அடுத்த போர்ஷன் எப்படி இருந்திருக்குது பாருங்கள். இதில் இதுக்கப்புறம் அடுத்தது இங்கே வரும்போது இது 3 ஆட் பண்ணையில் வந்துன்னு சொல்லியிருந்தேன் 10 ஓம். அந்த 10 ஓமை ஃபஸ்ட்டு எழுதுங்க, அப்புறம் பார்ப்போம் மீதியை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே இந்த 10 ஓம் இங்கே ஆட் பண்ணுறேன். இது 10 ஓம், 10 ஓம் தானே. இது 3 ஆட் பண்ணைன்னா வந்திருக்கு 1 ஓம் 4 ஓம் 5 ஓம். 3 ஆட் பண்ணையில் வரும் 10 ஓம். அதனால் இது 10 ஓம். அப்போ மறுபடியும் நான் செப்பரேஷன் அப்புறம் கொண்டு வரேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல கரண்ட் வந்துட்டு ரெண்டாக டிவைட் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா? சாரி, இங்கே வேற போட்டோன்னா இந்த இடத்துல வேற வராது, இங்கே பிரியும்.
0.5 ஆம்ஸ்னு. ஓகேவா? ரைட். ஸோ அப்போ மறுபடியும் இது ஜங்ஷன். அப்போ இங்கே மறுபடியும் என்ன பிரியும்? ரெண்டு ரெசிஸ்டர்ஸ் ஈக்குவலாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா மறுபடியும் ரெண்டாக பிரியும். இது 0.25 இங்கே 0.25ன்னு பிரியும். புரிஞ்சுதா? இப்போ கிளியராக புரிஞ்சுதா? இதுவே அடுத்தது என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இப்போ பாருங்கள் என்ன நடந்திருக்குன்றது. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப அதே டயக்ராம் இப்போ ஃபுல்லாக வரைகிற பாருங்க. இப்படி இருக்குது. இந்த இடத்துல அவங்க என்ன நம்ம வரைஞ்சிட்டாங்க, இங்கே இந்த இடத்துல இது 10 ஓம், இங்கே ஒரு 3 ஓம், இங்கே 2 ஓம்னு வரைஞ்சிருந்தாங்களா? கரெக்ட். இந்த 10 ஓம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தது. நான் கடைசி கேஸுக்கு மட்டும் போகிறேன் நேராக. இந்த 10 ஓம் அப்படியே வச்சுக்கோங்க, இந்த 10 ஓம் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 10 ஓம் இருக்கு இல்லையா, இதை தான் நான் என்னென்னு பண்ண போகிறேன், லைக் திஸ் மறுபடியும் பிரிக்கிறேன். நான் லாஸ்ட் போர்ஷனை மட்டும் போடுறேன். 1 ஓம் 5 ஓம் 1 ஓம் 4 ஓம் 5 ஓம். இது 1 ஓம் 4 ஓம் 5 ஓம். ஸோ இங்கே இங்கே என்ட்ரான கரண்ட் வந்துட்டு I 1 ஆம்ஸு. இந்த ஜங்ஷன் வந்து ரெண்டாக பிரிஞ்சுது. இங்கே 0.5, இங்கே ஒரு 0.5, இங்கேருந்து ஆல்ரெடி ரெண்டாக பிரிஞ்சுது 0.25, இங்கே பிரிஞ்சு 0.25. இந்த 10 தான் எப்படி இருந்தது, 10 மாறி இருக்குது. இதுதான் அது. இப்போ புரிஞ்சுதா பாருங்கள். இந்த 10 ஓம் தான் சீரியஸாக தனியாக பிரித்து எதுனா 1 ஓம் 4 ஓம் 5 ஓம் இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் மறுபடியும் 10 ஓம், இது ரெண்டு பேரலாக மாறிடும். ஸோ இது சீரியஸாக இருந்தாலும் ஒன்றா ஆட் பண்ண பேரலாக இருந்தாலும் அதே கரண்ட் தான் உள்ளே என்ட்ரு ஆகும். ஏன்னா பேரலாக இருக்கும்போது கரண்ட் ஈக்குவலாக டிவைட் ஆகிடும். அந்த பேரலல் கரண்ட்டை நீங்கள் எப்படி வேணாலும் பிரிக்கலாம். இப்போ 10 ஓமு 2 ஓமு 5 ஓமு 3 ஓம்னு நீங்கள் பிரிக்கலாம். அந்த 2 ஓமு 5 ஓம் 3 ஓம்லேயும் ஒரே கரண்ட் தான் பாஸ் ஆகும். ஏன்னா சீரியஸாக இருக்கும்போது கரண்ட் மாறாது. ஸோ பிரிஞ்சதுக்கப்புறம் அது எவ்வளோ கரண்ட் அதில் என்ட்ரு ஆகுதோ அந்த பேரலல் ரெசிஸ்டன்ஸை யூ கேன் டிவைட் மல்டிபிள் சீரியஸ் கனெக்ஷன். அது எல்லாத்துலேயும் ஒரே கரண்ட் தான் பாஸ் ஆகும். ஸோ அதான் அதோடைய மீனிங். புரிஞ்சுதா? ரைட். ஸோ அப்போது ஆன்சர் என்ன வரும்? இதில் 4 ஓமில் பாஸ் ஆகிற கரண்ட் தான் அவங்க கேட்டுருக்குறாங்க இதில் மட்டும். அப்போ இது ஃபுல் சர்க்யூட்லேயுமே அதே கரண்ட் தான் பாஸ் ஆகுது. ஸோ தட் இஸ் த ஆன்சர் 0.25 ஆம்ஸ். எஸ். இப்போ புரிஞ்சுதா? கிளியர்? எஸ். ஓகே. திரும்ப கொஞ்சம் நிதானமாக பார்த்தீங்கன்னா தெரியும் எது சீரியஸ் பேரலல்னு. முதல்ல ஈக்குவலண்ட்டாக சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் கொண்டு வந்துடுறோம். கரண்ட்டை கண்டுபிடிச்சி நான் ரிவர்ஸில் மறுபடியும் கொண்டு போகிறோம். ஒரு ஸ்டெப்பாக எந்த இடத்துல எது ரெண்டு பேரலல்னு பார்க்குறோம். அதில் பேரலல் நீங்கள் எப்படி வேணும் பிரிச்சுக்கோங்க, அது எனக்கு பிரச்சனை இல்லை. பேரலல் ரெண்டு தெரிஞ்சு ஈக்குவலாக டிவைட் ஆகிடும். அந்த பேரலல் எத்தனை சீரிஸ் பிரித்தாலும் ஒரே கரண்ட் தான் உள்ள பாஸ் ஆகும், பிரிஞ்ச கரண்ட் தான் உள்ள பாஸ் ஆகும். இவ்வளோதான் ஐடியா. ரைட். இப்போ புரிஞ்சுதா ஹரிதா? எஸ், வெரி குட். அடுத்த கொஸ்டின் வாங்க. இது நீட் கொஸ்டின். A set of n equal resistors of value R, each are connected in series to a battery EMF E, internal resistance R னு கொடுத்திருக்காங்க. The current drawn I. Now n resistors are connected in parallel to the same battery, then current drawn from the battery because 10I அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்போ the value of n என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொன்னது புரியுதா? கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் எத்தனை ரெசிஸ்டர் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. n ஈக்குவல் ரெசிஸ்டர்ஸ். n ஈக்குவல் ரெசிஸ்டர்ஸ்னாலே நமக்கு சீரிஸ் பேரலலுக்கு ஷார்ட்கட் நம்ம ஆல்ரெடி பார்த்து வச்சிருக்கிறோம். கரெக்டா? ஸோ அதுக்கப்புறம் அவரோட ஒரு ரெசிஸ்டர்ஸ் வேல்யூ ஆர் ஈச்னு சொல்லி கொடுத்துட்டாங்க தெளிவாக. ஃபர்ஸ்ட் கேஸில் கனெக்டட் இன் சீரியஸ் பேட்டரியோட இஎம்எஃப் இ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, ஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் ஆர் அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே கொடுத்துட்டாங்க. த கரண்ட் ட்ரான் எவ்வளோ கரண்ட் அதில் வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஐ. அப்போது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். சீரியஸ் கேஸுக்கு ஃபஸ்ட்டு எழுதுங்க. சீரியஸ் கேஸுக்கு நம்ம கரண்ட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ சீரியஸ் கேஸுக்கு நம்ம கரண்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கரண்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு என்ன ஒரு சீரியஸாக இருக்கும்போது நம்ம கரண்ட் கால்குலேட் பண்ணோம் டோட்டல் இஎம்எஃப் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு ஆக்சுவலாக எவ்வளோ வரும்? என் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ஆர்னு வருமா? என்ஆர் அவங்க வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க, ஃபைனலாக வேல்யூ ஆஃப் என் தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ டோட்டல் இஎம்எஃப் இ, டோட்டல் இஎம்எஃப் வந்துட்டு பேட்டரியோட இஎம்எஃப் இன்னு சொல்லிட்டாங்க. டோட்டல் வோல்டேஜ் அதான். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு சீரியஸாக இருந்தால் ஆர்எஸ் எதுக்கு ஈக்குவல் சொல்லியிருந்தேன், என் நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் இன் சீரியஸ் வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக வரும், என் இன்ட்டு ஆர். ஞாபகம் இருக்கா? என் நம்பர் ஆஃப் ஈக்குவல் ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரியஸாக இருந்தால் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன, என் இன்ட்டு ஆர். அதுக்கப்புறம் பேட்டரியில் ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கொஸ்டின் சொல்லுங்க, பேட்டரி ஆஃப் இ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர்னா
சீரிஸில் கனெக்ட் பண்ணியிருக்கும்போது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் அந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ண என்ன வரும் என்ஆர் ப்ளஸ் ஆர்னு கிடைக்கும். இதான் என்னது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். புரிஞ்சுதா பாருங்க, இந்த ஸ்டெப்பு புரிஞ்சுதா? ரைட், இது வரைக்கும் புரிஞ்சுதா? கிளியரா? சூப்பர். அடுத்தது பாருங்க, அடுத்து பேரலலுக்கு வாங்க. இதே இன்னும் சிம்பிளாக எழுதணும், இப்படி கூட எழுதிக்குவாங்க. E டிவைடட் பை ஆரை காமனாக எடுத்துட்டிங்கன்னா n+1 இன்ட்டு ஆர்னு வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு கேஸு. செகண்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேரலலுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இது சீரியஸ் நான் முடிச்சிட்டேன். பேரலலுக்கு எழுதும்போது அதே பேட்ரி, ஒரே பேட்ரி தான், அதே பேட்ரி, பட் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஆர்பி எதுக்கு ஈக்குவலாக வரும்? n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் பேரலாக இருந்தால் என்ன வரும்? R/n. கரெக்டா? R/n எத்தனை ரெசிஸ்டன்ஸ் பேரலாக இருக்கோ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணால் R/n ப்ளஸ் இன்னொரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்குது, அது என்னது ஆர்னு சொல்லிட்டாங்க, அது சீரியஸ். ஸோ அப்போ இது வந்து பேரலல் நமக்கு கனெக்ட் ஆகிடும். ஆர்பி ஈக்குவல் டு இது, இந்த கேஸில் ஆர் ஈக்குவலன்ட் ஈக்குவல் டு R/n ப்ளஸ் ஆர். ஏ ப்ளஸ் ஆர்னு தெரியுதா? R/nன்றது ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸுக்கு ப்ளஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டல் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இருந்தது ஆல் ஈக்குவலன்ட் பேரலல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ப்ளஸ் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பேட்டரி. ஸோ அது ஏன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இப்போ அதில் சீரிஸில் கரெக்டாக சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் R/n ப்ளஸ் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர். அப்போ இதிலிருந்து வேணால் நீங்கள் ஆரை காமனாக எடுத்துட்டிங்கன்னா என்ன வரும்? 1/n ப்ளஸ் 1ன்னு வரும். ஸோ இதே கூட எல்சிஎம்மாக எடுத்துட்டிங்கன்னா 1 + n/nன்னு வரும். கரெக்டாக? அந்த அப்படியே வச்சுக்கோங்க, இது அப்படியே கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைனா ஆர் இன்ட்டு 1 + n/nன்னு வச்சுக்கோங்க. இது இப்படி வச்சுக்கோங்க. இது ஆர் ஈக்குவலண்ட். அப்போது இங்கே கரண்ட் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்ற கொஸ்டினில் ஒரு வார்த்தை பார்க்கணும். கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், கொஞ்சம் இதை நம்ம ரீட் பண்ணினாலும் புரியும். நவ் n ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் பேரலல். ரெண்டாவது கேஸ் இது. சேம் பேட்டரினா அப்போ என்ன அர்த்தம்? சேம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸு, சேம் பேட்டரி. மறுபடியும் அது உள்ளே இருக்காதா? அதோட மீனிங், இன்டைரக்ட் மீனிங் அதுதான். சேம் பேட்டரினா அதில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சேர்ந்து தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டாங்க. அதனால் அந்த ஆரும் பேரலல் ரெசிஸ்டன்ஸ் கூட கனெக்டாக இருக்குது. புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் அப்போ பாஸ் ஆகிற மொத்த கரண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க பாருங்கள் அந்த கேஸில். அப்படி கனெக்ட் பண்ணால் பாஸ் ஆகிற கரண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 10I. ஸோ அப்போ இங்கே எவ்வளோ கரண்ட் மென்ஷன் பண்ணணும்? இந்த இடத்துல எவ்வளோ மென்ஷன் பண்ணணும்? 10 டைம்ஸ் ஆஃப் I. இது I கரண்ட் சீரிஸ் கேஸுக்கு. பேரலில் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணால் எவ்வளோ வருது? ஈக்குவல் எவ்வளோ வருது? R இன்ட்டு 1 + n டிவைடட் பை n அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த ரிலேஷன் புரிஞ்சுதா பாருங்கள்? இது புரிஞ்சுதா? இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? I வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். இந்த I வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணி என்னன்றதை கண்டுபிடிக்கணும். சிம்பிளிஃபை பண்ண இதில் என்ன வரும் பாருங்கள். இந்த n நியூமரேட்டர் கொண்டு போடுங்க. n இன்ட்டு E டிவைடட் பை R இன்ட்டு 1 + nன்னு கிடைக்கும். இதுதான் 10I. இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. அது எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் நம்பர் 2 1ல் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் 2 in 1 1 into போடுங்கண்ணா. 1 into செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இந்த 10iல 10 into iக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. E/n + 1 into r. E/n + 1 into r equal to இது எவ்வளோ இருக்கு? Ne/r into n + 1. Ne divided by r into n + 1. ஸோ அப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். இது ரெண்டு கேன்சல் ஆகிடுமா? இந்த E கேன்சல் ஆகிடுமா? அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? இங்கே 10 மட்டும்தான் இருக்குது. அப்போ ஃபைனலாக n = 10. ஆப்ஷன் இருக்கா பாருங்கள்? எஸ், ஆப்ஷன் C is the answer. ஆப்ஷன் C is the answer. n = 10 அப்படின்னு கிடைக்கும். நாட் 5 இல்லை, அது கொஞ்சம் கவனமாக செக் பண்ணுங்கள். ஸோ கொஷின் திரும்பவும் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னு சொன்னதுனால நம்ம அதையும் சேர்த்தாகணும். அப்போ தான் டோட்டல் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ பேரலாக இருக்கும்போது அவங்க கொஷினில் அவங்க கொடுத்துருக்க டேட்டா தான் நான் எழுதிருக்கேன். நான் அந்த கொஷினில் எதுவுமே புதுசாக ட்ரை பண்ணலை. ஐன்ற கரண்ட்டு பாஸ் ஆகுது எப்போது n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் சீரியஸ்
அதுக்கப்புறம் ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணிக்கிறாங்க வித் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது. அப்போ I is equal to V/R. இங்கே Vன்றது E by Rன்றது டோட்டல் ரெசிஸ்டர்ஸ் n நம்பர் ஆஃப் ஈக்குவல் ரெசிஸ்டர்ஸ் ப்ளஸ் த சீரியஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அதுதான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக மாறிச்சு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா இப்போ புரியும். இது சீரியஸாக இருக்கும்போது டோட்டல் வோல்டேஜ் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்போ இங்கே சீரியஸ் NR ப்ளஸ் R அப்படின்னு இருந்துச்சு. பேரலல் கேஸுக்கு எடுக்கும்போது அதே கேஸில் கரண்ட் 10I கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க. அதே பேட்டரி டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது பேரலல் ரெசிஸ்டன்ஸுக்கு R/N ப்ளஸ் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அது சீரியஸில் கனெக்ட் ஆகிருக்கும். அப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டு அப்புறம் இந்த I எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணால் சிம்பிளிஃபை பண்ணால் Nன்றது கிடச்சிடும். காட் இட்? ஆன்சர் வந்து 10. எஸ், கிளியரா? இப்போ புரிஞ்சுதா? எஸ், மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைன் PDF அவைலபிள் இல்லையா? சரி, நான் செக் பண்ணுறேன். நான் அதை பார்த்துட்டு ஷேர் பண்ணுறேன். நான் செக் பண்ணிவிட்டு அதை ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. இல்லை நம்ம மறுபடியும் அப்கமிங் பார்ப்போம். அதில் இந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணுவோம். எஸ், டக்குன்னு ஃபாஸ்ட்டாக ஃபயரை தட்டி விடுங்க. லைக்கு போட்டு விட்டுனா இருக்கு. நிறைய லைக் கம்மியாக இருக்குது பாருங்கள். ஆ, ரைட், வாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் ஆன்சர் போடுங்க பார்ப்போம். வாட் இஸ் த சார்ஜ் அந்த கெப்பாசிட்டர் இந்த சர்க்யூட் ஷோன் பிலோ கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க எவ்வளோ சார்ஜ் அந்த கெப்பாசிட்டரில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? கொஷினில் இந்த மாதிரி கெப்பாசிட்டர் வந்துட்டு நமக்கு இந்த சர்க்யூட் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மோஸ்ட்லி இது வந்து ஸ்டெடி கரண்ட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கெப்பாசிட்டரில் என்ன ஆகாதுன்னா கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஏன்னா அது பிளாக் பண்ணுது. கம்ப்ளீட்டாக சார்ஜ் என்ன ஃபில் ஆகிட்டு இருக்கும். கெப்பாசிட்டரில் கம்ப்ளீட்டாக சார்ஜ் ஃபில் ஆகிடுச்சுன்னா அது என்ன பண்ணும்? கரண்ட்டை அலோவ் பண்ணாது, பிளாக் பண்ணிவிடும். ஸோ அந்த காம்பனண்ட் வழியாக கரண்ட்டு பாஸ் ஆகாது. ஸோ அந்த போர்ஷன் நம்ம என்ன பண்ணிடலாம்? அப்போ கட் பண்ணிடலாம். பட் ஆனால் பொட்டென்ஷியல் அக்ராஸ் சேமாக இருக்கும். ஏன்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தானே ஃப்ளோ இருக்க முடியும். பொட்டென்ஷியல் சேமாக இருந்தால் என்ன இருக்காது? ஃப்ளோ எப்பவுமே இங்கே இருக்காது. ரைட், அது புரிஞ்சுக்கோங்க இந்த கேஸ் கெப்பாசிட்டர்ஸ் கேஸில். ரைட், ஸோ அப்போது இந்த இடத்துல எவ்வளோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குதோ அதே பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ தேர் இஸ் நோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இல்லைன்றனால இந்த பக்கம் ஃப்ளோ இருக்காது ஆக்சுவலாக கெப்பாசிட்டரில். ரைட், அப்போ இங்கே எவ்வளோ பொட்டென்ஷியல் ட்ராப் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிட முடியும்? இதுக்கு அக்ராஸில் எவ்வளோ பொட்டென்ஷியல் தெரிஞ்சுன்னா C/Q/V ஃபார்முலா இருக்குது இல்லையா? அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சார்ஜ் என்ன கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா கெப்பாசிட்டன்ஸுடைய ஃபார்முலா C/Q/V. சார்ஜ் கண்டுபிடிக்கணும்னா Q/CV கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா. ஸோ அப்போ C எனக்கு தெரியும், கொடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு V தெரியணும். இங்கே எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குதோ பேரலாக இருக்கும்போது அதே பொட்டென்ஷியல் தான் இருக்கும், நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அப்போ இந்த பொட்டென்ஷியல் கண்டுபிடிக்கணும். ஸோ பொட்டென்ஷியல் இது ரெண்டு இப்போ சீரியஸில் கனெக்டாக இருக்குது சொல்லுங்க இல்லையா? இதனால் எந்த இம்பாக்ட் இங்கே கிரியேட் ஆகாது. அப்போ இது ரெண்டு என்ன கனெக்ஷன் அர்த்தம்? சீரியஸ் கனெக்ஷன் அர்த்தம். சீரியஸாக இருந்தால் எப்படி பொட்டென்ஷியல் ட்ராப் இருக்கும்? சீரியஸாக இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு பொட்டென்ஷியல் அதிகமாகவும், கம்மியாக இருக்கிறதுக்கு கம்மியாகவும் பொட்டென்ஷியல் ட்ராப் எப்பயுமே இருக்கும். சொல்கிறது புரியுதா? ஸோ அப்போ டேரெக்டாகவே நீங்கள் இதில் கால்குலேட் பண்ணல. இல்லை டோட்டல் கரண்ட் கண்டுபிடிச்சி கால்குலேட் பண்ணுங்க, அது இன்னும் ஈஸியாக இருக்கும். கால்குலேட் த டோட்டல் கரண்ட், டோட்டல் வோல்டேஜ் 2, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 10 + 2 என்ன வரும்? 30. ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 1/15. ஸோ அப்போ எவ்வளோ கரண்ட் வரும்? 1/15 amps. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இது ரெண்டும் இப்போ சீரியஸ். ஏன் சீரியஸ்னால் இதனால எந்த இம்பாக்டிங் இருக்காது. பிகாஸ் அது சர்க்யூட்டில் கரண்ட்டை பாஸ் பண்ண அலோவ் பண்ணாது. கெப்பாசிட்டர் கம்ப்ளீட்லி சார்ஜ்டு. ஸ்டெடி கரண்ட்டை அது அலோவ் பண்ணாது, பிளாக் ஆகிடும். ஸோ அப்போ இங்கே கரண்ட்டே ஃப்ளோ ஆகலைன்னா இது அப்போ இது ரெண்டு டேரக்ட் கனெக்ஷன் அர்த்தம். இதில் சீரியஸாக உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அப்புறம் ரெண்டு சீரியஸாக இருந்தால் டோட்டல் கரண்ட் ஈக்குவல் டோட்டல் வோல்டேஜ் 2, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணால் 30, சிம்பிளிஃபை பண்ணால் 1/15 amps. இதுக்கு அக்ராஸில் மட்டும் எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா எழுதுங்க. V = IR. ஸோ அப்போ 10 ஓமுக்கு அக்ராஸில் கண்டுபிடிக்கணும்னா I × R. I எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 1/15. R எவ்வளோ இங்கே? 10 Ω. ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க. இது 2 times, இது 3 times. ஸோ அப்போ 2/3 volt.
2/3 வோல்ட். இதுக்கு அக்ராஸில் இப்போ எவ்வளோ வோல்ட் இருக்கும்? 2/3 வோல்ட். அதே வோல்ட் தான் பேரலாக இருக்கும்போது இதுக்கும் இருக்கும். அப்போ இதிலிருந்து சி கண்டுபிடிங்க, Q கண்டுபிடிங்க. அப்போ Q ஈக்குவல் டு இதிலிருந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா சி வந்துட்டு 6 × 10⁻⁻6 மைக்ரோன்றதுனால V எவ்வளோ வந்திருக்கு? 2/3. சிம்பிளிஃபை பண்ணுங்க, இது 2. ஸோ அப்போ என்ன வரும்? 2 × 4 2 4 10⁻⁻6. அப்போ எப்படி வரலாம்? 4 மைக்ரோ கூலும். 4 மைக்ரோ கூலும் இஸ் த ஆன்சர். 4 மைக்ரோ கூலும் இஸ் த ஆன்சர். நான் சொல்கிறது புரிஞ்சுதா தெளிவா? கொஷினை ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது செக் பண்ணும்போது கெப்பாசிட்டன்ஸ் இருந்துச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸு கம்ப்ளீட்லி சார்ஜ் இல்லை, ஸ்டெடி கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது கெப்பாசிட்டர் என்ன பண்ணாதுன்னா கரண்ட்டை அலோவ் பண்ணாது, கெப்பாசிட்டர் கரண்ட்டை பிளாக் பண்ணிவிடும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அப்புறம் இது மாதிரி இதில் பேரலாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இது ரெண்டுத்துக்கு நடுவில் இங்கே என்ன பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குதோ கெப்பாசிட்டன்ஸ்க்கு அக்ராஸில் பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ண முடியும். பேரலாக இருக்கும்போது ஆஸ் யூஷுவல் இங்கே எப்படி இருக்குமோ அந்த பொட்டன்ஷியல் இருக்கும், அதே வேல்யூ தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் பட் கரண்ட் ஃப்ளோ இருக்காது, அவ்வளோதான். ஸோ இதில் இப்போ இதில் எதனால் எந்த இம்பாக்ட் இல்லைன்றதுனால கரண்ட் டேரெக்டாக இதில் ஃப்ளோ ஆகும். ஸோ அப்போ 2 சீரியஸ் கனெக்ஷன் அர்த்தம். ஸோ அப்போ டோட்டல் கரண்ட் கண்டுபிடிச்சிட்டு V is equal to I. இங்கே எவ்வளோ வோல்டேஜ் இருந்துச்சுன்னா அதே வோல்டேஜ் ட்ராப் இங்கே இருக்கும். தென் C equal to QV. இவ்வளோ தான். இதில் மற்றபடி காம்ப்ளிகேட்டாக இதில் எதுவுமே கிடையாது. வெரி சிம்பிள் கொஷின். அடுத்த கொஷின் வாங்க. இந்த சர்க்யூட் ஷோன் இன் த ஃபிகர் கரண்ட் த்ரூ. ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இதில் வந்துட்டு இது 9 வோல்ட்னு நினைக்கிறேன். நைன் வோல்ட். எஸ் 9 தான். ஓகேவா? இது வந்துட்டு 3 ஓம். இதில் டோட்டல் ரெசிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. டேரெக்டாக போட முடியுதான்னு பாருங்கள். நான் நிறைய சொன்னேன் இல்லையா எப்படி ஈஸியாக டேரெக்டாக போடுறதுன்னு. ஃபஸ்ட்டு எது சீரியஸ்ன்னு பாருங்கள். 2 ஓம் 4 ஓம் 2 ஓம் இது 3 என்னது? சீரியஸ். ஆட் பண்ணுங்கள். 4 + 2 6 6 + 2 8. இது 8 ஓம். இதுவும் 8 ஓம், இதுவும் 8 ஓம். இது ரெண்டும் பேரலல். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண ஆர் பேரல் என்ன வரும்? 8/2. ஆன்சர் என்னது? 4 ஓம். ஸோ இது எவ்வளோ வரும்? 4 ஓம். 2 ஓம் மறுபடியும் 4 ஓம். இது பேரலல் சீரியஸ். கரெக்டாக முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் போட்டிருக்கிறோம். 2 ஓமு 4 ஓமு 2 ஓம் 3 என்னது? சீரியஸ். ஆட் பண்ண எவ்வளோ கிடைக்கும்? 8 ஓம். அப்போ இந்த 8 ஓம் 8 ஓம் மறுபடியும் என்ன ஆகிடும்? பேரலல். 8/2 என்ன வரும்? 4 ஓம் அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக? அப்போ 3 ஓம் 4 ஓம் 2 ஓம் இது 3 என்னது? சீரியஸ். ஸோ அப்போ 4 + 3 7 7 + 2 9. ஃபைனலாக R ஈக்குவலண்ட் எவ்வளோ கிடைக்கும்? எனக்கு 9 ஓம் அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ கரண்ட் I is equal to V/R ஈக்குவலண்ட். V எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 9 வோல்ட். R ஈக்குவலண்ட் 9. கேன்சல் பண்ண எவ்வளோ வரும்? 1 ஆம்ப்ஸ். கரண்ட் வந்து 1 ஆம்பியர். ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்டிருக்காங்க கொஷனில்? இதில் ஆப்ஷனில் எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. எஸ். அடுத்து ஜங்ஷனுக்கு வாங்க. இங்கே 3 ஓம் ரெசிஸ்டர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எலிமினேஷன் பண்ணுங்கள். 3 ஓம் ரெசிஸ்டர் இங்கே இருக்கா? 3 ஓம் ரெசிஸ்டர்ஸில் பேட்டரியிலேருந்து வர மொத்த கரண்ட்டே இதான். எவ்வளோ? 1 ஆம்ஸு. பேட்டரியிலேருந்து வர மொத்த கரண்ட்டே 1 ஆம்ஸு. 3 ஓம் ரெசிஸ்டரில் பாஸ் ஆகிற கரண்ட் 1 ஆம்ஸு. 0.5 கொடுத்துருக்காங்க, இது கிடையாது. 0.25 கொடுத்துருக்காங்க, கிடையாது. ஏன்னா 3 ஓம் வேறு எங்கேயுமே கிடையாது. இங்கே மட்டும்தான் 3 ஓம் இருக்குது. பேட்டரிலேருந்து வெளியில் வரக்கூடிய அந்த மொத்த கரண்ட்டு ஃபஸ்ட்டு வெளியில் வர கரண்ட் எதில் பாஸ் ஆகுது? 3 ஓமில். அப்போது 3 ஓமில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் எவ்வளோ? 1 ஆம்ஸ். ஆப்ஷனில் அது கிடையாது. இது ஆப்ஷனில் கண்டுபிடிக்க வேண்டிய டேட்டா. புரியுதா? இதில் எது பாசிபிளோ அதை கேட்டுக்கிறாங்க. 4 ஓமுக்கு வாங்க. 4 ஓம் எங்கே இருக்குது? முன்னாடி போட்ட அதே கொஸ்டின் இது. 4 ஓம் அப்படின்னா இங்கே என்ன ஆகும்? இங்கே 2ஆக பிரியும். இந்த இடத்துல பிரியும் போது இங்கே எவ்வளோ கரண்ட் வெளியில் வரும்? 0.25. மறுபடியும் இங்கே பிரியும் போது எவ்வளோ வரும்? 0.25. ஸோ அப்போ 0.25 வெளியில் வரும். ஸோ அப்போ 0.25 ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். எஸ், வெரி குட். ஆப்ஷன் டி. பாலாஜி கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஹரிதா புரிஞ்சுதா? எஸ். இந்த கொஷின் இதுக்கு நம்ம இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்கல. இதே கொஷின் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். கேட்ட கொஷின் டேரெக்டாக அவங்க என்னென்னு கேட்டாங்கன்னா 4 ஓமில் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருந்தாங்க. சாரி, கரண்ட் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க 4 ஓமில். இது அதே கொஷின் தான் இது. ஆனால் என்ன கேட்டாங்க? 4 ஓமில் பாஸ் ஆகிற கரண்ட் டேரெக்டாக கேட்காம இந்த 4 ஆப்ஷனில் எந்த ரெசிஸ்டன்ஸில் பாஸ் ஆகிற கரண்ட் கரெக்டாக இருந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரே கொஷினை ஆப்ஷனை வேறு மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேட்டுருக்காங்க. பட் பேட்டர்ன் அதே லாஜிக் தான். வேறு எந்த கன்ஃபியூஷனுமே இல்லை, கிடையாது. ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ரைட், வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா இது கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லாவை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின் இது.
கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா ஓகேவா இந்த நெட்வொர்க் ஷோன் இன் த ஃபிகர் பாயிண்ட்ஸ் ஏபிசி இது ஏ பாயிண்ட்டு பி பாயிண்ட்டு சி பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க த கரண்ட்ஸ் இன் த செக்ஷன் ஏடி டிபி பிசி இந்த ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க ஏடி டிபி டிசி இந்த 3 கரண்ட்டோடைய ரேஷியோ என்ன வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு இதில் ஃபஸ்ட்டு இதுதான் என்ட்ரிங் கரண்ட் அது ஃபஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க இதை நான் என்ட்ரிங் கரண்ட்னு எடுத்துக்கிறேன் இந்த கரண்ட்டுக்கு வந்து என்ட்ரிங் கரண்ட் டுவர்ட்ஸ் எதில் போகுது ஏடி அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஏடி கரண்ட் இது ஜங்ஷன் வந்து கரண்ட் ரெண்டாக பிரியும் ஸோ அது எவ்வளோ பிரியுது நமக்கு தெரியல பட் டிவைட் ஆகுது கரண்ட்டு அப்போ எப்படி இங்கே பாஸ் ஆகிற கரண்ட் எப்படி அதெல்லாம் டிபி அப்போது இந்த கரண்ட்டுக்கு ஐடிபி அப்படின்னு நேம் கொடுக்குறேன் பிரிகிற கரண்ட்டுக்கு இது ஐடிசி இதுதான் ஸோ கரண்ட் வந்து ஜங்ஷனில் என்ட்ரு ஆச்சுன்னா கண்டிப்பாக டிவைட் ஆகுன்னு தெரியும் டிபெண்ட்ஸ் ஆன் த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி டிவிஷன் நடக்கும் ஸோ அப்போ என்ட்ரிங் கரண்ட்டை நான் ஐஏடின்னு எடுத்துக்கிறேன் லீவிங் கரண்ட்டு ஐடிபி ஐடிசி இப்போது கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா கேசிஎல் நான் எடுக்கிறேன் சம் ஆஃப் என்ட்ரிங் கரண்ட் ஐஏடி ஈக்குவல் டு சம் ஆஃப் லீவிங் கரண்ட் எத்தனை கரண்ட் லீவ் ஆகுதுங்க ஐடிபி ப்ளஸ் ஐடிசி சொன்னது புரியுதா கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லான்றது என்னது என்ட்ரு ஆகிற கரண்ட்டோடைய சம்மு லீவ் ஆகிற கரண்ட் சம்மு ஈக்குவலாக இருக்கும் ஸோ இங்கே ஒரு கரண்ட் தான் என்ட்ரு ஆகுது அதனால் ஐஏடி இந்த லெஃப்ட் சைடு சம் ஆஃப் என்ட்ரிங் கரண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் லீவிங் கரண்ட் ஸோ அதனால் ஐடிபி பை ஐடிசி ரைட் இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறேன் ஓம்ஸ் லா அப்ளை பண்ணுங்க வாட் இஸ் ஐ ஈக்குவல் டு வி பை ஆர் கரெக்டா அப்போது வாட் இஸ் த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் ரெசிஸ்டன்ஸ் இந்த பாயிண்ட் ஏ இந்த பாயிண்ட் டி ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ 10 ஓம் அப்போ ஐஏடி ஈக்குவல் டு விஏ மைனஸ் விடி நான் சொல்கிறது புரியுதா விஏ மைனஸ் விடி டிவைடட் பை ஆர் ஸோ இங்கே டைரெக்டாக வி கால்குலேட் பண்ணுறது இந்த ரெசிஸ்டரோட ரெண்டு டெர்மினல் ஸோ அதில் ஸ்டார்டிங்கில் என்ன பொட்டன்ஷியல் வந்துருக்கு எண்டிங்கில் என்ன போட அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தட் இஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டியூ டு த ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் அதில் பாஸ் ஆகுறதுனால ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு விடி விஏ மைனஸ் விடி பை 10 இங்கே எப்படி வரும் பாருங்கள் இதில் எழுதும்போது எவ்வளோ வரும் இங்கே விடி இங்கே எவ்வளோ விபி ஸோ ஐடி ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸில் விடி மைனஸ் விபி பை எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 20 ஓம் ப்ளஸ் ஐடிசி வாங்க விடி மைனஸ் விசி டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் 30 ஓம் புரிஞ்சுதா இப்போ கொஷின் ஆக்சுவலாக அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா எஸ் ஹாய் உங்கள் நேம் ஸ்வேதாவா வெல்கம் ரைட் ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள் கொஷினில் அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா இந்த கரண்ட் ரேஷியோ கிடக்கு எனக்கு விடி தெரியணும் இங்கே எவ்வளோ பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா விடியில் இதில் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும் இந்த எல்லா கரண்டோட இண்டிவிஜுவல் வேல்யூவும் கிடச்சிரும் புரியுதா இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க இங்கே விஏவுக்கு பதிலாக எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க 70 மைனஸ் விடி தெரியாது கொஸ்டின் அது கொடுக்கல இது 10 கரெக்ட் விடி வந்துட்டு இங்கே எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க 0 மைனஸ் விடி கண்டுபிடிக்கணும் விபி 0 இது 0ன்னு கொடுத்துட்டாங்க பை 20 ப்ளஸ் விடி மைனஸ் விசி எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க 10 வோல்ட் பை 30 அவ்வளோதான் எல்சிஎம் சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான் எல்லா பக்கமும் டினாமினேட்டர் டிவிஷன் 0 கேன்சல் ஆகிடும் எல்லாமே பை 10 20 30 எல்லாம் 0 நம்ம கேன்சல் பண்ணிடலாம் இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான் பண்ணால் விடி கிடச்சிடும் 70 மைனஸ் விடி இதான் டினாமினேட்டர் இங்கே 1 தான் இருக்குது இதை எல்சிஎம் எடுங்க கிராஸ் மல்டிப்ளை விடி மைனஸ் 0 விடி ஆகிடும் கிராஸ் மல்டிப்ளை 3 விடி ஸோ அப்போ 3 டைம்ஸ் ஆஃப் விடி மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் விடி மைனஸ் 2 விடி sorry plus 2 VD plus 2 VD minus 20 whole divided by 3 into 2 என்னது 6 LCM எடுத்துட்டீங்கன்னா 3 VD 2 VD minus 20 by 3 into 2 என்ன கிடைக்கும் 6 அப்படின்னு கிடைச்சிரும் கரெக்ட் இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க VD கால்குலேட் பண்ணி ஆகணும் நம்ம அப்போது இங்கே என்ன வரும் 42 ஸோ 426 70 into 6 மைனஸ் விடி ஈக்குவல் டு இங்கே ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்கள் 3 விடி ப்ளஸ் 2 விடி 5 டைம்ஸ் ஆஃப் விடி மைனஸ் 20 கிடைக்கும் ஸோ அப்போ விடி ஒரு சைடு கொண்டு போடுங்க இந்த டேர்மில் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க 420 ப்ளஸ் 20 நீங்கள் வந்துடும்
5VD மைனஸ் VD அங்கே போனால் ப்ளஸ் VD. கரெக்டா? சரி, இது 6 டைம்ஸ் இல்லையா? இங்கே 6 போடலை. மைனஸ் 6VDன்னு கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே 6 டைம்ஸ் ஆஃப் VDன்னு கிடைக்கும். ரைட்? ஸோ இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இது 440. இதை ஆட் பண்ண என்ன வரும்? 11 டைம்ஸ் ஆஃப் VD. ஸோ அப்போ VD ஈக்குவல் டு 440/11. கேன்சல் பண்ணால் இது 14 கிடைக்கும். கரெக்டா? ஸோ அப்போ தேர்ஃபோர் VD ஈக்குவல் டு 40 வோல்ட். VD என்ன கிடைச்சிருக்கு? 40 வோல்ட்னு கிடைச்சிருக்கு. எஸ், 6VD அது. புரிஞ்சுதா? எஸ். இப்போ இது 40 வோல்ட்னு கிடைச்சிருச்சு. இப்போ நான் இங்கே 14 இதில் சப்ஸ்டிட் பண்ணிட்டா எனக்கு என்ன கிடைச்சிரும்? IAD, IDB, IDC. அதான் அவங்க கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா அவங்க கொஷினில் த கரண்ட்டு, இந்த 3 கரண்ட்டோட ரேஷியோ என்ன வரும்னு தான் கேட்டிருக்கிறாங்க கொஷினில். AD, DB, DC. ஸோ அந்த IAD, IDB, IDC அந்த 3 கரண்ட்டு தனித்தனியாக கண்டுபிடிச்சி அந்த ரேஷியோ கண்டுபிடிச்ச வேண்டியதான். அப்போ ஃபஸ்ட்டு IAD கண்டுபிடிச்சிப்போம். இதிலிருந்து IAD ஈக்குவல் டு IAD எதுக்கு ஈக்குவல் பார்த்துருந்தோம்? 70 மைனஸ் VD/10. அப்போது 70 மைனஸ் VD/10 பார்த்தோம். VD என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? அப்போ 40. அப்போ 70 மைனஸ் 40/10 அப்போ என்ன வரும்? 70 மைனஸ் 40 அப்படின்னா 30யா? 30/10 3ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருந்தாங்க கொஸ்டினில்? செகண்ட் கரண்ட்டு IDB ஈக்குவல் டு IDB எதுக்கு ஈக்குவல்? VD மைனஸ் 0/20. VD மைனஸ் 0/20ன்னு பார்த்தோம். ஸோ அப்போ VD தான் இங்கே வேல்யூ. VD வந்து 40. இப்போ 40/20. ஸோ அப்போ கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 2. அதுக்கப்புறம் தேர்ட் என்ன கேட்டிருந்தாங்க? தேர்ட் வந்துட்டு IDC எதுக்கு ஈக்குவல்? VD மைனஸ் 10/30. VD மைனஸ் 10/30. ஸோ அப்போ இது வந்துட்டு 40 மைனஸ் 10/30. 30/30 என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். அப்போ ரேஷியோ எடுங்க. IAD is to IDB is to IDC என்ன வரணும்? 3:1. ஸோ 3:2:1. 3:2:1 இருக்கா பாருங்க ஆப்ஷனில். 3:2:1. எஸ், ஆப்ஷன் B is the answer. இந்த கொஷினை கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின் இது. ஏன்னா இது டப்புன்னு எப்பயாவது என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் சேலஞ்சிங்கான கொஷினை கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஷின். இந்த கொஷின் டஃப் கிடையாது, டைம் கன்சியூம் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் இதெல்லாம். கொஞ்சம் கால்குலேஷன் ஃபாஸ்ட்டாக போட தெரிஞ்சால் மட்டும் தான் நீங்கள் ஆன்சர் கெட் பண்ண முடியும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். உங்களுக்கு புரியுறதுக்காக நான் இவ்வளோ ஸ்டெப்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் அதை கொஞ்சம் மேக்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அதை ஃபாஸ்ட்டாகவே போட முடியும். ரொம்ப டைம் எடுக்காமல் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஆன்சரை கெட் பண்ண முடியும். புரியுதா? ஸோ இது அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்லாம் கிடையாது. ரைட், அடுத்த கொஸ்டின் போகலாமா? வாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க. In the electrical network shown in the figure, the potential difference across, இங்க எவ்வளவு potential difference இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு அக்ராஸ்ல இதான் கொஸ்டின். எதுக்கு? இதுக்கு அக்ராஸ்ல. ஓகேவா? potential difference across the 3 ohm. ஸோ இது ரொம்ப சிம்பிள், நல்லா புரிஞ்சுங்க. இங்கே எவ்வளோ வோல்ட்டு, இங்கே எவ்வளோ, இது ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணால் எவ்வளோ வோல்ட்டுன்னு முதல்ல கண்டுபிடிச்சிடணும். பேரலாக நான் சொன்னேன் இல்லையா, சீரியஸாக இருக்கும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சுன்னா நீங்கள் பேரலாக டிவைட் பண்ணிங்கன்னா பேரலாக இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் சரி பொட்டன்ஷியல் சேமாக இருக்கும். இப்போ இதை ஃபஸ்ட்டு ஈக்குவலண்ட்டாக மாற்றுங்க. இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். இந்த சர்க்யூட்டை எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறேன்னா, இது 4 ohm அப்படியே இருக்கட்டும். இது ரெண்டும் பேரலல். 3 ohm 6 ohm என்னது பேரலல். பேரலாக இருந்தால் நமக்கு ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தேன் நான் ஆல்ரெடி, R ஈக்குவலண்ட்டுக்கு R1 R2/R1 + R2 ஞாபகம் இருக்கா? ஸோ அப்போ 3 × 6 3 + 6 R1 R2 / R1 + R2. 2 ரெசிஸ்டர்ஸ் ஆர் டிஃபரெண்ட்டாக இருந்து பேரலாக கனெக்ட் பண்ணியிருந்தா ஃபார்முலா சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ 6 × 3 18/9 கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இது 2 ohm. அப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னது? 2 ohm. இங்கே ஆல்ரெடி இங்கே 12 ohm இருக்குது. இங்கே 12 ohm. கரண்ட் வந்துட்டு 18 amps. ஓகேவா? இதான் அந்த சர்க்யூட். இப்போது இதை ரெண்டுத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்னது?
4 ஓம் 2 ஓம் சிம்பிளிஃபை பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? மறுபடியும் ஈக்குவலாக வரைஞ்சிங்கன்னா 6 ஓம். ஸோ அப்போ இது 6 ஓம், இங்கே 12 ஓம், இங்கே எவ்வளோ கரண்ட் வருது? 18 ஆம்ஸ். இவ்வளோ தான். அப்போது டோட்டல் வோல்டேஜ் நமக்கு என்னென்னு தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக என்ன கண்டுபிடிச்சிடலாம்? டோட்டல் கரண்ட் நமக்கு தெரியும், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சால் நம்ம கரண்ட் பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இது எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் பாருங்கள். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்? இதை ஆர் ஈக்குவலண்ட் கண்டுபிடிங்க. 6 12 6 × 12 by 6 + 12 18. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 1, இது 3, இது 4. ஸோ அப்போ எவ்வளோ வரும்? 4 ஓம். அப்போ டோட்டல் வோல்டேஜ், இந்த சர்க்யூட்டோட டோட்டல் வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும்? டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் பை டோட்டல் கரண்ட். ஸோ அப்போ டோட்டல் வோல்டேஜ் V is equal I into R. I'm sorry. V is equal to IR இல்லையா? I வந்துட்டு 18, R வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 4. ரைட்? கரெக்டாக ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்திருக்கா? ஓகே, எனக்கு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் லென்த்தாக போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் ஷார்ட்கட்டில் ட்ரை பண்ணலாம். யாருக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா? ரைட். இது ஆக்சுவலாக நம்ம டோட்டல் கண்டுபிடிச்சி மறுபடியும் இதை டிவைட் பண்ணி போடணும். பட் இது கொஞ்சம் லென்த்தாக போகுது ஸ்டெப்ஸு. வில் டூ ஷார்ட்கட். இதை இவ்வளோ பெருசாக போட வேணாம். அந்த கொஷனுக்கு ஏற்ற ஆன்சர் மட்டும் நம்ம போடுவோம். இதை நான் என்ன பண்ணுறேன், இது 6 ஓம் இல்லையா? இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நான் வேறு ட்ரை பண்ணுறேன். ஸோ 18 ஆம்ஸ் கரண்ட் இங்கே பாஸ் ஆகுது. ஸோ அப்போ இங்கே கரண்ட் எவ்வளோ டிவைட் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதில் எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சால் கரண்ட்டு சீரியஸாக இருக்கும்போது இது ரெண்டு சேம் ஆகிடும். இதில் போகிற கரண்ட் தான் இது ரெண்டுத்துலையும் பிரியும். அப்போ இங்கே எவ்வளோ பொட்டன்ஷியல் ட்ராப்னு தெரிஞ்சதுன்னா இதுக்கு அக்ராஸில் இது ரெண்டுத்துக்கும் சேம் பொட்டன்ஷியல் ட்ராப் தான் இருக்கும். இதான் ஐடியா. சரியா? சார் அப்படியே லிசன் பண்ணுங்க, நான் எடுத்து என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ 18 ஆம்ஸ் இங்கே உள்ளே போயிருக்கு. எனக்கு இங்கே மட்டும் எவ்வளோ கரண்ட் எனக்கு தெரியணும். எனக்கு இந்த இடம் தான் தெரியணும். எனக்கு மொத்தமாக எனக்கு தேவையில்லை. இப்போ கரண்ட் இங்கே டிவைட் ஆகும். இது I1, இது I2. இங்கே டிவைட் ஆகிற கரண்ட் என்ன கண்டுபிடிச்சா இன்னும் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி இது. ஸோ அப்போது I1 எப்படி கண்டுபிடிக்க நான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக? I1 எப்படி கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன்? R2 டிவைடட் பை R1 + R2 இன்ட்டு என்ட்ரிங் கரண்ட் I. சிம்பிளிஃபை பண்ணுங்க. அதை R2னா என்னது? ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் 12 பை R1 + R2 எடுத்து ஆட் பண்ணி என்ன வரும்? 6 + 12 18 இன்ட்டு 18. சிம்பிளிஃபை பண்ணால் இப்போ எவ்வளோ வரும்? 12 ஆம்ஸ். எது? I1. இது வந்துட்டு 12 ஆம்ஸ். அப்போ மீதி கரண்ட் இங்கே போகும். 18 - 12 இங்கே வந்தால் இது 6 ஆம்ஸ். அப்போ இதில் 12 ஆம்ஸ் கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா இதில் எவ்வளோ அப்போ கரண்ட்? இது ரெண்டும் 6 ரெண்டாக பிரிக்கிறீங்க. 6 ஓம் 2 ஓம். அப்போ இதில் என்ன கரண்ட் தான் பாஸ் ஆகும்? 12 ஆம்ஸ். நான் சொல்கிறது புரியுதா? இது ரெண்டு நம்ம ஆட் பண்ணிட்டோம். சீரிஸ் ஆகும் திரும்ப எப்படி பிரித்தாலும் என்ன வரும்னு சொல்லியிருந்தேன்? சேம் கரண்ட் தான் பாஸ் ஆகுன்னு சொல்லியிருந்தேன். அப்போ இங்கேயும் 12 ஆம்ஸ், இங்கேயும் 12 ஆம்ஸ்னா இதில் 12 ஆம்ஸ் கரண்ட் இப்போ பாஸ் ஆகுதுன்னா இப்போ எவ்வளோ வோல்டேஜ் இங்கே இருக்கும்? V is equal to IR. 12 × 2 எவ்வளோ வரும்? 24 வோல்ட். ஸோ இங்கே 24 வோல்ட் அப்படின்னா இதுக்கு அக்ராஸில் இதை இங்கே பேரலாக கனெக்ட் பண்ணும்போது என்ன இருக்கும்? இங்கே 2 ஓமுக்கு 24 வோல்ட்டு. நீங்கள் அதை எவ்வளோ பேரலாக கனெக்ட் பண்ணாலும் ஒரே வோல்டேஜ் தான் இருக்கும். பிகாஸ் ரீசன் என்ன? பேரலாக இருக்கும்போது வோல்டேஜ் மாறாது. ஸோ இப்போ ஆன்சர் நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா அங்கே வந்திருக்கிற அதே ஆன்சர் தான் வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு அக்ராஸில் எவ்வளோ இருக்கும்? 24 வோல்ட். புரிஞ்சுதா? ரைட்? நான் திரும்பவும் அதை சொல்கிறேன், ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. பேரலல் சீரீஸில் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கணும் உங்களுக்கு. இதை நான் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு இங்கே நான் என்ன பண்ணிட்டேன்னா வோல்டேஜை கண்டுபிடிச்சாலும் இப்போ நான் முன்னாடி போட்டாலே அந்த ஃபார்முலா கரெக்டு. ஸ்டெப்ஸ் லென்த்தாக போகுது அது. அதாவது அதை கண்டுபிடிச்சி அப்புறம் மறுபடியும் இதில் ரெண்டு ஈக்குவலாக எடுத்து டிவைட் பண்ணணும் அதை. ஸோ அது தேவையில்லை. இதில் எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுன்னு நம்ம தெரிஞ்சுட்டா இதில் அதே கரண்ட்டு தான் பாஸ் ஆக முடியும். ஏன்னா சீரியஸாக இருக்கும்போது நீங்கள் 6 ஓம்ன்றதை நீங்கள் 2 ஓம் + 4 ஓம்னு பிரித்தாலும் சரி, 3 ஓம் 3 ஓம்னு பிரித்தாலும் சரி, எவ்வளோ சீரியஸாக பிரித்தாலும் அதே கரண்ட் தான் பாஸ் ஆகும். எல்லாம் ஆட் பண்ண ஈக்குவலண்ட்டு. ஸோ அது மாறாது. உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? ரைட்? கரண்ட் எப்படி கண்டுபிடிச்சுன்னு கேட்குறீங்களா? ஃபார்முலா நம்ம அதில் சொல்லியிருந்தேன்ல, இது ரெண்டும் பேரலாக இருந்துச்சுன்னா 2 ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல்
I1 கரண்ட்டு I2 கரண்ட்டு கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா கொடுத்துருந்தேன். இது ஃபார்முலா ஹியர், இது வந்து ஃபார்முலா. நான் முதல்ல நடத்துல மறந்துட்டீங்களா? முன்னாடி ஒரு கொஸ்டினில் சொல்லியிருந்தேன் பாருங்க. இது I1 கண்டுபிடிக்கணும்னா I2 எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதே கேஸில் சம் ஆஃப் த டூ ரெசிஸ்டர்ஸ் வேல்யூ பேரலாக இருக்கும்போது ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் நியூமரேட்டரில் வரணும் இன்ட்டு ஐன்றது என்ட்ரிங் கரண்ட்டு, பேரலில் டிவைட் ஆகிறது மட்டும் என்ட்ரு ஆகிற கரண்ட்டு. டு ரிமெம்பர் அந்த ஃபார்முலா நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். டூ ரெசிஸ்டர்ஸ் பேரலாக இருந்து ஒரு கரண்ட் என்ட்ரு ஆச்சுன்னா கரண்ட்டு டிவைட் ஆகும். டிவைட் ஆகிற கரண்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறது கம்மியாகும், ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக அதிகமாக டிவைட் ஆகும். ஏன்னா கரண்ட் டு ரெசிஸ்டன்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போ அந்த I1 I2 கண்டுபிடினா சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் நியூமரேட்டரில் ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் இன்ட்டு த என்ட்ரிங் கரண்ட். ஓகேவா? இது ரெண்டு ஃபார்முலா. இது திஸ் ஃபார்முலா அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் டூ ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலாக இருந்தால். டூ ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் பேரலாக இருந்து ஏதோ ஒரு ரெசிஸ்டர் நீங்கள் R1 இன்னொன்று R2 எடுக்கிறீங்கன்னா I1 I2 எடுக்கும்போது ஆப்போசிட் நியூமரேட்டரில் இருக்கும், I2 எடுக்கும்போது R1 ரெசிஸ்டன்ஸ் நியூமரேட்டரில் இருக்கும். ஹியர் இது பார்த்தீங்கன்னா R2 I1 கண்டுபிடிக்கும் போது I2 கண்டுபிடிக்கும் போது R1. அதுக்கு ரீசன் நான் சொன்னேன், கரண்ட்டும் வோல்டேஜும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். சொல்கிற பாயிண்ட் இப்போ புரிஞ்சுதா? ஸோ அப்போது இங்கே பாஸ் ஆகிற கரண்ட்டு தான் இங்கே டிவைட் ஆகும். அப்போது இதில் எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுது, இங்கே எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ், வோல்டேஜ் என்னன்னு தெரிஞ்சிடும். 12 × 2 24 வோல்ட். அப்புறம் இதுக்கு பேரலாக நீங்கள் எவ்வளோ கனெக்ட் பண்ணிங்கனாலும் பேரலாக இருக்கும்போது வோல்டேஜ் மாறாது. ஸோ அங்கே என்ன வோல்டேஜ் ட்ராப் இருந்துச்சோ அது எத்தனை பேரலாக நீங்கள் ஈக்குவலண்டாக கனெக்ட் பண்ணாலும் சேம் பொட்டன்ஷியல் அக்ராஸ் த வோல்டேஜ் ரெசிஸ்டர்ஸ் இருக்கும். புரிஞ்சுதா? ரைட். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக என்ன நடக்கும்? ஃபைண்ட் அவுட் த வோல்டேஜ் ஆஃப் கரண்ட் த்ரூ 2 ohm ரெசிஸ்டர்ஸ். இந்த இடத்துல எவ்வளோ கரண்ட் போகும்னு கேட்குறாங்க. இங்கே ஆக்சுவலாக நீங்கள் இதில் எவ்வளோ கரண்ட் வருதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இங்கே 10 வோல்ட் இருக்குது, ரெசிஸ்டன்ஸு 5 ohm. அப்போ கரண்ட் எவ்வளோ வரும்? I is equal to V/R. I equal to V/R 2 amps. அதுக்கப்புறம் இங்கே எவ்வளோ வரும் பாருங்கள் கரண்ட். I equal to V வந்து 20, கரண்ட் வந்து 10, மறுபடியும் வரும் 2 amps. இதில் கரண்ட் எப்படி பாஸ் ஆகும்? லைக் திஸ். கரெக்டாக இந்த இடத்துல வருமா? இதில் அதே மாதிரி கரண்ட் இங்கே பாஸ் ஆகும், இந்த இடத்துல வரும். ரெண்டு இடத்துலையும் என்ட்ரு ஆகிற கரண்ட் எப்படி இருக்குன்னா ஒரே கரண்ட்டு. தேர் இஸ் நோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட். இங்கே பாஸ் ஆகிற கரண்ட்டும் இங்கே பாஸ் ஆகிற கரண்ட்டும் உங்களுக்கு என்னவா இருக்குது? சேமாக இருக்குது. தேர் இஸ் நோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ரெண்டுமே ஒரே கரண்ட்டுன்றதுனால இங்கே வேறு கரண்ட் நம்ம இந்த ஜங்ஷனில் ஆக்சுவலாக என்ன ஆகும்? டிஃப்ரென்ஸ் இருக்கும். கரெக்டாக இங்கே டிவைட் ஆகும்போது ஜங்ஷனில் இங்கே அது உங்களுக்கு ஆகாது. இங்கேயும் I2 என்ன ஆகுது? சார் இங்கே I. ஸோ ஆக்சுவலாக இந்த டெர்மினல் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் இங்கே இருக்கக்கூடிய டெர்மினல் இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கும்? சேமாக இருக்கும். இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கே இருக்கும். ஏன்னா அந்த கரண்ட்டு சேம் அந்த ரேஷியோன்றதுனால. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அப்படி இல்லைனா நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ இதில் வந்துட்டு இந்த 2 amps கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா இதில் அக்ராஸில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்கும்? ரெண்டுத்துக்கு நடுவில் 20 வோல்ட் இருக்குமா? கரெக்ட். இந்த இடத்துல வந்துட்டு இல்லை இதே வச்சுக்கோங்க, இதே உங்களுக்கு கிளியராக இருக்கும் நினைக்கிறேன். பொட்டன்ஷியல் போட்டு குழப்பிக்கணும் இதை. ஸோ ஆக்சுவலாக இதில் வந்துட்டு உங்களுக்கு அப்போ 0 தான் கிடைக்கும். இதில் ரைட். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஆக்சுவலாக ரீசன் என்னென்னா ரெண்டுத்துலையுமே ஒரே கரண்ட்டு இந்த லூப்புக்குள்ளேயும் இந்த லூப்புக்குள்ளேயும். ஸோ இந்த 2 பாயிண்ட்லேயும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இருக்காது, அதே கரண்ட்டுக்கு என்ட்ரு ஆகுறதுனால. ஸோ தேர் இஸ் நோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் திஸ் 2 end. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன ஆகிடும்? இங்கே கரண்ட் ஃப்ளோவே இருக்காது. ஸோ இங்கே வந்துட்டு கரண்ட் ஃப்ளோ இருக்காது, பொட்டன்ஷியல் வந்து அக்ராஸில் 0 இருக்கிறதுனால தேர் இஸ் நோ கரண்ட் ஃப்ளோ. ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு சிம்பிளான ஒரு கேஸ் தான் அது. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 3 resistors 1 ohm, 2 ohm, 3 ohm are connected form a triangle. Across 3 ohm resistor 3 volt battery is connected. The current through 3 ohm resistor எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக டயக்ராம் போடலாம், நீங்கள் டேரெக்டாகவும் ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். 3 resistors 1 ohm, 2 ohm, 3 ohm connected to form a triangle சொல்லிட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுங்கள். இது ஒரு ரெசிஸ்டார் ட்ரையாங்கிள் ஷேப்பில் 3 ரெசிஸ்டர்ஸை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிடுறீங்க. 1 ohm, 2 ohm, 3 ohm. ஸோ 1 ohm, 2 ohm, 3 ohm அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணிட்டோம். அக்ராஸ் 3 ohm ரெசிஸ்டார் 3 volt பேட்டரி இஸ் கனெக்டட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா 3 ohm ரெசிஸ்டர் அக்ராஸில்
பேட்டரியை கனெக்ட் பண்ணிட்டாங்க, அதோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதுவும் 3 வோல்ட் 3 வோல்ட் பேட்டரி கனெக்ட் பண்ணுறேன்னு கொடுத்துட்டாங்க. த கரண்ட் த்ரூ 3 ஓம் ரெசிஸ்டர் எவ்வளோ இருக்கும், இதில் எவ்வளோ கரண்ட்டு பாஸ் ஆகும், வாட் இஸ் த கரண்ட் த்ரூ 3 ஓம் ரெசிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. புரியுதா? இவ்வளோதான் கொஸ்டின். சொல்கிறது புரியுதா? ரைட். எஸ், ஆக்சுவலாக இந்த லாஸ்ட் கொஸ்டின் வந்து இது ஒரு பேட்டர்ன் இது இருக்கு இல்லையா, இது வந்து என்னன்னா இது ஆக்சுவலாக ஒரு கம்ப்ளீட் க்ளோஸ்டு லூப், இது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு க்ளோஸ்டு லூப். இது ஆக்சுவலாக க்ளோஸ்டு லூப்புக்குள்ளே வரல, அது ஒன் ஆஃப் த ரீசன். க்ளோஸ்டு லூப்புக்குள்ளே வரனால கரண்ட் ஃப்ளோ இருக்காது. இன்னொன்று பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், கரண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் எஸ் கரண்ட் ஃப்ளோ இருக்கும், அதை நம்ம கால்குலேட் பண்ண தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர் கொஸ்டின். இது ஆக்சுவலாக இது ஒரு பேட்டர்ன் டைப் ஆஃப் கொஸ்டின். இதுக்கு முன்னாடியே நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக ஓப்பன் சர்க்யூட்டில் இருக்கும், தனியாக இருக்கும். இது ஆக்சுவலாக க்ளோஸ்டாக இருக்கும், இது க்ளோஸ்டாக இருக்கும், இது அதில் கனெக்ட் ஆகாமல் இருக்கும். இந்த ரெண்டு பாயிண்ட்லையும் ஒரே மாதிரி பேலன்ஸாக இருக்கிற மாதிரி டயக்ராம் கொடுத்துருவாங்க. ஓகேவா? இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் இப்படி தான் இருக்கும். இல்லைனா நம்ம இங்கே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை கால்குலேட் பண்ணணும். இந்த பாயிண்ட்லையும் இந்த பாயிண்ட்லையும் எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை கால்குலேட் பண்ணால் தான் V = IR ஃபார்முலா யூஸ் பண்ணி, ஸோ கரண்ட் கேட்டால் I = what? V/R, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட் பை ஆர்னு போட வேண்டியதாக இருக்கும் இன்கேஸ் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா. ஸோ இதுக்கு ஆன்சர் போடுங்க பார்ப்போம். டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்கள். இது ஈக்குவலண்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. இது ரெண்டு சீரியஸ் கரெக்டாக டேரெக்டாக கனெக்டாக இருக்குது. இது எதுவும் அக்ராஸில் எதுவும் கனெக்ட் ஆகலை. ஒரு ரெண்டு மட்டும் டேரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ இது ஆட் பண்ணால் 3 ஓம். ஆல்ரெடி இது என்ன ஆகிடுச்சு 3 ஓம் இங்கே. அப்புறம் இங்கே பேட்ரி கனெக்ட் ஆகிருக்குது 3 வோல்ட். அப்போ இது ரெண்டும் இப்போ எப்படி கனெக்ட் ஆகிருக்குது, பேரலா. ரெண்டும் பேரலாக கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன், கரண்ட் எப்படி டிவைட் ஆகும், I1 ஈக்குவலாக இருந்தால் ஈக்குவலாக டிவைட் ஆகும். இதுவும் 3 ஓம் இதுவும் 3 ஓம்னா இது என்ட்ரிங் கரண்ட்டு, இது I1 இது I2. ஸோ அப்போ இதுவும் 3 ஓம் இதுவும் 3 ஓம்னா 2 ரெசிஸ்டர்ஸ் பேரலாக இருந்து ஈக்குவலாக இருந்திருந்தால் என்ட்ரு ஆகிற கரண்ட்டு ஈக்குவலாக டிவைட் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வேறு வேறு இருந்தால் போன கேஸில் யூஸ் பண்ண அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ண இல்லையா இந்த ஃபார்முலா, இதை யூஸ் பண்ணணும். எப்போ 2 ரெசிஸ்டர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கரண்ட் எப்படி டிவைட் ஆகும்னு வரும்போது, சேம் ரெசிஸ்டராக இருந்துச்சுன்னா கரண்ட் ஈக்குவலாக டிவைட் ஆகிடும். ஸோ அப்போது இதில் முதல்ல எவ்வளோ கரண்ட் வருதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டல் கரண்ட் கண்டுபிடிச்சா தான் நம்ம எப்படி டிவைட் ஆகுதுன்றது இங்கே சொல்ல முடியும். கரெக்டாக? ஸோ அப்போ இங்கே டோட்டல் கரண்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. டோட்டல் கரண்ட் I = டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், ரெண்டு பேரல் இல்லையா, அப்போது 3/2 கரெக்ட், R/N. ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருந்து பேரலாக இருந்தால் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் 3/2. டோட்டல் கரண்ட் = டோட்டல் வோல்டேஜ் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். 3 டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் 3/2. 3 கேன்சல், 2 மேலே போயிடும். 2 ஆம்ஸ் அப்படின்னு கிடைக்கும் டோட்டல் கரண்ட். ஓகேவா? டோட்டல் கரண்ட் வந்துட்டு 2 ஆம்ஸ் அப்படின்னா I1 1 ஆம்ஸ், I2 என்ன கிடைக்கும் 1 ஆம்ஸ்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் என்ன வரும், 3 ஓமில் மட்டும் அவங்க கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் B இஸ் த ஆன்சர், 1 ஆம்ஸ். புரிஞ்சுதா? கிளியர்? ஸோ அதனால் அவங்க கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு ஜஸ்ட்டு டயக்ராம் வரைஞ்சாலே நமக்கு ஈஸி ஆன்சர் கிடச்சிடும். அதில் எதுவுமே கன்ஃபியூஷனோ காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. யூ ஜஸ்ட் ட்ரா த டயக்ராம். ட்ரையாங்கிள் அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அக்ராஸ் 3 ஓமில் கனெக்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு 2 சீரியஸு, அப்புறம் 2 பேரல் நமக்கு தெரியும். டோட்டல் கரண்ட் தெரிஞ்சுன்னா டிவைட் ஆகிடும் ஈக்குவலாக. ஏன்னா 2 ரெசிஸ்டர்ஸ் பேரல் வித் ஈக்குவல் ரெசிஸ்டர். ஸோ இவ்வளோ தான் ஐடியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின். இது நீட்லையும் கேட்டிருந்தாங்க இந்த டைப் ஆஃப் கொஸ்டின். இந்த மாடல் கொஸ்டின், த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் A and B இந்த ஃபாலோவிங் ஃபிகர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ இதில் இங்கிருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க. கரண்ட் இதுதான், இந்த கரண்ட்டோட டைரக்ஷன். இது வந்து கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லாவை அப்ளை பண்ணணும். கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் நம்ம அப்ளை பண்ணுவோம்ல க்ளோஸ்டு லூப்புக்கு, அதை தான் நம்ம அப்ளை பண்ணணும். இந்த பாயிண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி இந்த பாயிண்ட்டில் முடியும் போது = 0. டோட்டல் பொட்டன்ஷியல் ஃபார் எனி க்ளோஸ்டு லூப் = 0. ஓகே, கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா, ரைட்? சாரி, கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா ஃபார் எனி க்ளோஸ்டு லூப். ஸோ இதுக்கு KVL அப்ளை பண்ணுங்கள். என்ன நடக்கும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கிருந்து ஆரம்பிக்கிறதுல இந்த இடத்துல ஸ்டார்டிங் பொட்டன்ஷியல் VA, இந்த பாயிண்டில் பொட்டன்ஷியல் VA. இங்கே பாஸ் ஆகிற கரண்ட் 2 ஆம்ஸ்னா இங்கே எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் இருக்கும், 6 × 2 எவ்வளோ 12. ஸோ அப்போ எவ்வளோ வோல்ட் வரும், 12 வோல்ட். 6 × கரண்ட் 2 ஆம்ஸ். கரெக்டாக ஓம்ஸ்லா V = IR. ஸோ பொட்டன்ஷியல் ட்ராப்பு இங்கே எவ்வளோ இருக்கும், 12 வோல்ட்டுன்னு வரும். பிகாஸ் 2 ஆம்ஸ் கரண்ட் பாஸ் ஆகிறதுனால. ஸோ அந்த லூப் ரூலில் அப்ளை பண்ணுறேன் நான். அதுக்கப்புறம் இங்கே என்ன வரும் பாருங்கள். லூப் ஆக்சுவலாக எப்படி போகுது, இதில் வெளியில் வரக்கூடிய கரண்ட் டைரக்ஷன் வந்து இந்த பக்கம் இருக்கும். ஸோ அப்போ ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு என்ன வரும், நெகட்டிவில் வந்துடும். கரெக்ட்? இது இங்கே ப்ளஸ்ஸு, லூப்பு நம்ம இந்த பக்கம் எடுக்கிறோம், வெளியில் இதில் வர கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ அப்போ என்ன வரும், -12 அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்கே வாங்க,
இங்கே கரண்ட் அடுத்தது வருது. அப்போ இங்கே எவ்வளோ கரண்ட் பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்கும் பாருங்கள், 2 amps, 9 × 2 18 வோல்ட். ஸோ அதனால் -18 கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் நான் அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் இங்கே என்ன வரும்னா இது ரெண்டு ஒரே டைரெக்ஷனில் இருக்கும், லூப் டைரெக்ஷனும் ப்ளஸ் கரண்ட் டைரெக்ஷனும் ஒரே டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ அப்போ இங்கே ப்ளஸ் வரும். ஸோ +4. அதுக்கப்புறம் இங்கே எவ்வளோ பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்கும், 10ன்னு இருக்கும். கரெக்டாக 2 amps கரண்ட் பாஸ் ஆகிறதுனால 10 வோல்ட். -10 ஈக்குவல் டு கிடையாது, -VB இருக்குது அடுத்தது, ஈக்குவல் டு 0. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வருது பாருங்கள். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இது வந்துட்டு -24, -24லேருந்து ஒரு 4 சப்ராக்ட் பண்ணால் 20, அப்புறம் -28, டோட்டலாக போய் ஒரு -48. ஸோ VA -48 -VB = 0. ஸோ அப்போ VA - VB தான் அவங்க கேட்டிருக்கிறாங்க, ரெண்டு டெர்மினல் தான் கேட்டிருக்கிறாங்க. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் A and B. VA - VB = -48 அங்கே தான் நடும் +48. 48 வோல்ட் இஸ் த ஆன்சர். கரண்ட் சேம் தான், கரண்ட் மாறலை. நல்லா புரிஞ்சுங்க, இதில் ஒரு கன்ஃபியூஷனும் கிடையாது. ஒரே ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும். கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூல் அப்ளை பண்ணும்போது கரண்ட்டும் பேட்ரி அப்புறம் லூப் டைரக்ஷன் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கரெக்டாக தெரியணும். இங்கே நல்லா புரிஞ்சுங்க. நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். இங்கே பொட்டன்ஷியல் VA, இதில் கரண்ட் பாஸ் ஆகுது. இந்த மொத்த சர்க்யூட்டும் ஒரே கரண்ட் தான், 6 × 2 12 வோல்ட். கரெக்டாக கரண்ட்டு நம்ம சூஸ் பண்ணுற லூப் டைரக்ஷனும் கரண்ட் டைரக்ஷனும் சேமாக இருந்தால் பொட்டன்ஷியலுக்கு அக்ராஸில் ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் பொட்டன்ஷியல் நெகட்டிவ்ல போடுவோம். கரெக்டாக லூப்பும் கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் ப்ளஸில் போட போகிறோம். சரியா? பேட்டரிக்கு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, லூப்பு நான் இப்படி ஆரம்பித்து இப்படி முடியுது, இது லூப் டைரக்ஷன். பேட்டரியிலேருந்து வெளியில் வர கரண்ட் இந்த பக்கம் போகுது. ரெண்டு ஆப்போசிட்டில் இருந்தால் இது நெகட்டிவில் போடணும். பேட்டரிக்கு லூப் டைரக்ஷனும் பேட்டரிலேருந்து வெளியில் வரக்கூடிய அந்த கரண்ட் டைரக்ஷனும் சேமாக இருந்தால் பேட்டரியோடைய பொட்டன்ஷியலை ப்ளஸில் போடணும். லூப் நான் சூஸ் பண்ண அந்த ஆர்டர் எந்த டைரக்ஷனில் சூஸ் பண்ணி கொண்டு போகிறனோ அதுலேயும் பேட்டரிந்து வெளியில் கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தால் பேட்டரியோடைய பொட்டன்ஷியலை நெகட்டிவில் போடணும். இவ்வளோதான். அதனால தான் இங்கே ஏன் நான் நெகட்டிவ் போட்டேன்னு உங்களுக்கு தெரியும். நான் லூப் இந்த டைரக்ஷனில் கொண்டு போகிறேன், VAவில் ஆரம்பித்து VBக்கு. பேட்டரிலேருந்து வெளியில் வர வேண்டிய கரண்ட் பாசிட்டிவ் டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்கும். ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தால் பேட்டரியோடைய சைடு நெகட்டிவில் போடணும். அடுத்து இங்கே வாங்க, இங்கே 9, இங்கே கரண்ட் எவ்வளோ பாஸ் ஆகுது, 2 amps. அப்போ 9 × 2 18 ஓம்ஸ்லா, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இங்கே 18. ஸோ கரண்ட் டைரக்ஷனும் லூப் டைரக்ஷன் சேமாக இருக்குது. அதனால் இது -18 ஆஸ் யூஷுவல், பேட்டரிக்கு நெகட்டிவ். இங்கே பாருங்கள், லூப் இந்த பக்கம் எடுத்துருக்கிறேன், பேட்டரிந்து வெளியே வர வேண்டிய கரண்ட் இந்த ரெண்டு ஒரே டைரக்ஷன் இருக்குது. அதனால் இந்த பேட்டரியோடைய சைடு +4 மைனஸ் இங்கே எவ்வளோ கரண்ட் வந்திருக்கு, அதே 2 amps. கரெக்டாக சேம் 2 amps கரண்ட் இங்கே வந்திருக்கு. 5 × 2 10 வோல்ட். பேட்டரியோட கரண்ட் டைரக்ஷனும் லூப் டைரக்ஷன் சேமாக இருக்குது ரெசிஸ்டன்ஸில். அப்போ நெகட்டிவில் எடுத்தாகணும். -10 அப்புறம் -VB. ஸோ டோட்டல் பொட்டன்ஷியல் ஃபார் எனி க்ளோஸ் லூப் ஈக்குவல் டு 0. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் கூடிய மொத்த பொட்டன்ஷியல் ஆட் பண்ண அர்த்தம் 0ன்னு அர்த்தம். அவங்க VAவுக்கும் VBக்கும் அக்ராஸில் மட்டும் தான் கேட்டுருக்காங்க. ஸோ தட் இஸ் த ஆன்சர். ரைட்? கிளியர்? ரைட். அடுத்த கொஸ்டின் வாங்க. இது வந்துட்டு சிம்பிள் கொஸ்டின் தான் இது. இன் திஸ் சர்க்கியூட் த வேல்யூ ஆஃப் I2 என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. I2 மட்டும் எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதை நம்ம சிம்பிளாகவே கால்குலேட் பண்ணிடலாம். என்னென்னா இது ரெண்டுத்தையும் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணால் அது ஒரே ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். அப்போது இங்கே ஒரு கரண்ட் இங்கே ஒரு கரண்ட் டிவைட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? இதை நான் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு I2 தான் வேணும். மொத்தம் 3 ரெசிஸ்டன்ஸ் பேரலாக இருக்குது. இந்த 2 பேரலையும் ஈக்குவலண்ட்டாக மாற்றிடுங்க ஃபஸ்ட்டு. அப்போ 2 ரெசிஸ்டன்ஸ் பேரலாக மாறிடும். அப்போ அந்த 2 ரெசிஸ்டன்ஸ் பேரலாக மாறிச்சுன்னா கரண்ட் டிவைட் பண்ணும்போது எப்படி கண்டுபிடிக்கும் நமக்கு ஃபார்முலா தெரியும். ஆல்ரெடி வி நோ தட் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். அப்போது ஃபஸ்ட் நான் என்ன கால்குலேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த R பேரல் கண்டுபிடிக்கிறேன். எது ரெண்டுத்துக்கும், 10க்கும் 30க்கும். ஏன்னா எனக்கு இப்போ இந்த வேல்யூ தான் தெரியணும். இது ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணி ஒரே ரெசிஸ்டன்ஸாக மாற்றிடுறேன், ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இது 10 × 30 R1 R2 by R1 + R2. ஸோ 10 + 30. ஸோ அப்போ 10 × 30 டிவைடட் பை என்ன வரும், எனக்கு 14 வருமா? 10 + 30 40. கரெக்டு தானே? 30 தானே கொடுத்துருக்காங்க. எஸ். ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த 0வும்
இதையும் கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இது 2, இது 15. ஸோ இப்போ எவ்வளோ வரும்னா 15/2 ஓம். இப்போ இந்த டயக்ராமை ஈக்குவலண்ட்டாக வரைங்க. இந்த டயக்ராமை நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி பிரிச்சிடுறேன். இது வந்து 15/2 ஓம், இது 15 ஓம். எவ்வளோ கரண்ட் என்டர் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க? 1.2 ஆம்ஸ். அப்போது 1.2 ஆம்ஸு இந்த கரண்ட்டை நான் என்ன கன்வீனியன்ட்டாக I1 எடுத்துக்கிறேன், இதை நான் I2ன்னு எடுத்துக்கிறேன். எனக்கு கண்டுபிடிக்க வேண்டிய கரண்ட் இதான். சொல்கிறது புரியுதா? கிளியர்? எஸ். வெயிட் பண்ணி பிரேக் விடுறேன் ஒரு 10 மினிட்ஸ். புரியுதா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சார், இது I2 அப்படியே இருக்கும். இது ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணி அதை நான் ஒரே கரண்ட்டாக மாற்றிக்க போகிறேன். ஏன்னா ஒரே ரெசிஸ்டன்ஸை மாற்றிட்டேன், அதனால் அதை நான் I1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ அப்போ இது 15/2, இது 15, இதுதான் ஆக்சுவலாக இந்த சர்க்யூட், சிம்பிளிஃபை பண்ண சர்க்யூட். இப்போ நான் இந்த கரண்ட்டை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமா? இந்த கரண்ட்டை என்னால் இப்போ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். நான் ஃபார்மா சொல்லியிருந்தேன் இல்லையா, 2 ரெசிஸ்டர்ஸ். இது வந்து என்னது, லைக் இது R2, இப்போ இதை நான் R1ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா I2 கரண்ட் நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் R1 + R2, நியூமரேட்டர் என்ன பண்ணணும், R1 போகணும், I2 கண்டுபிடிக்கணும்னா, இன்ட்டு என்ட்ரிங் கரண்ட் I. இதுதான் என்ட்ரிங் கரண்ட் I. என்ட்ரிங் கரண்ட்டு I 1.2. ஸோ R1 என்ன வரும் பாருங்க, 15/2 by R1 + R2, 15 + 15/2 இன்ட்டு என்ட்ரிங் கரண்ட் எவ்வளோ, 1.2. சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் பாருங்க. இதிலேருந்து ஆக்சுவலாக 15 காமனாக எடுத்துலாமா, 15/2 அப்படியே வச்சுக்கோங்க. இதுலேருந்து 15 காமனாக எடுத்துட்டா என்ன வரும், 1 + 1/2ன்னு வரும். ஆட் பண்ண என்ன வரும், 3/2 இன்ட்டு 1.2. ஸோ இப்போ இந்த 15 கேன்சல், இந்த 2 மேலே போயிடும். கரெக்டாக ஆக்சுவலாக இந்த 2 கேன்சல் ஆகிடும்னு நினைக்கிறேன். 1/2. ஸோ அப்போ 1.2/3ன்னு வருதா? கரெக்ட். கண்டினியூ பண்ணுங்க. I2 = 1.2/3. ஸோ அப்போ என்ன வரும், சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 0.4 வருமா? கரெக்ட். 0.4. ஆப்ஷன் D is the answer. Yes, 0.4 amps. 0.4 amps is the answer. புரியுதா என்ன பண்ணிருக்கிறேன்னு? ரைட். இந்த கொஸ்டின் பாருங்க, இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் A and B, இது ரெண்டுத்துக்கு நடுவில் மட்டும் கேட்டிருக்கிறாங்க இந்த ஃபாலோவிங் சர்க்யூட். ஸோ இது எப்படி வரும் கண்டுபிடிக்க பார்ப்போம் டேரெக்டாகவே. இதில் ஆக்சுவலாக டோட்டல் கரண்ட் கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு, அப்போ தான் நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். டோட்டல் கரண்ட் எவ்வளோ வரும், டோட்டல் வோல்டேஜ் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இங்கே பாருங்கள், இதனுடைய பொலாரிட்டி இந்த பக்கம் இருக்குது, இதில் ஆக்சுவலாக இந்த பக்கம் கரண்ட் வெளில வரும், இது ஆக்சுவலாக ஆப்போசிட். ஸோ அப்போ ரெண்டும் என்னது, ரெண்டும் ஒரே டேரக்ஷனில் வரல, ஆப்போசிட் டேரக்ஷன் போகுதுன்னா அப்போ என்ன பண்ணால் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பண்ணிக்கணும். இது 8, இது 2, அப்போது 8 - 2 பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸு பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ரெண்டு சீரியஸ், 8 + 2 என்ன வரும், இது பேட்டரி ஆக்சுவலாக 8 + 2 வந்துட்டு 10. ஸோ அப்போ 6/10 வரும், 0.6 ஆம்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ 0.6 ஆம்ஸ். ஸோ அப்போ இதில் இருக்கிற வோல்ட் வந்துட்டு 4, இங்கே கரண்ட் எவ்வளோ பாஸ் ஆகுது, 0.6. ஸோ அப்போ எவ்வளோ வரும், சாரி பேட்டரி வேல்யூ மாற்றி போட்டேன், அது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இல்லையா, இதுதானே பேட்டரி. 6 வோல்ட்டு 4 வோல்ட்டு, 6 - 4/8 + 2. ஓகேவா, முன்னாடி நான் போட்டது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மாற்றி போட்டுட்டேன். 8 - 2ன்றது ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இது ரெண்டும் 6 - 4, பேட்டரி ரெண்டு சீரியஸ், 8 + 2 10. 6 - 4 வந்து 2, 0.2ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே 4 எவ்வளோ கரண்ட் இதில் பாஸ் ஆகுது, 0.2 ஆம்ஸ் இந்த சீரிஸ் கனெக்ஷனில் பாஸ் ஆகுது கரண்ட்டு. ஓகேவா. ஸோ அப்போ 8 × 2 எவ்வளோ வரும், 1.6 வோல்ட். ஸோ இப்போ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 5.6 வோல்ட் டோட்டல் வோல்டேஜ் அக்ராஸ் வாட், A and B. ஸோ ஆன்சர் இஸ் 5.6 வோல்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். எஸ், பிரேக்கா? சரி, ஓகே. எல்லோரும் ரொம்ப நேரமாக பிரேக் கேட்குறீங்க, அதனால் கண்டிப்பாக பிரேக் விட்டுறேன். டைம் ஆக்சுவலாக இப்போ என்ன ஆகுது,
12:20 ஓகேவா ரைட். ஸோ லஞ்ச் பிரேக் எடுத்துருங்க. நம்ம எப்போ கண்டினியூ பண்ணலாம்னா 1 o'clock கண்டினியூ பண்ணலாம். சாப்பிட்டு வந்துருங்க எல்லோரும் ஆக்டிவா, சரியா? ஸோ வில் கண்டினியூ. ஓகேவா? ஸோ அதனால் நல்லா கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு நல்லா எனர்ஜி ஏற்றிட்டு வந்துருங்க. இன்னும் கொஞ்சம் சில டயக்ராம் பார்த்து சர்க்யூட் டயக்ராம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெசிஸ்டன்ஸ் கேஸில் வரக்கூடிய எல்லா டிஃப்ரெண்ட் கேஸும் நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். அகைன் திரும்ப எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணிடுறேன். ஸோ உங்கள் எனர்ஜெட்டிக்காக வந்துருங்க. இப்போ தான் யாராவது ஃபஸ்ட் டைம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள். லஞ்ச் பிரேக்கில் இன்பிட்டில் யாராவது வந்தாலும் நீங்களும் என்ன பண்ணணும் மறக்காமல் லைக் பண்ணிடணும், சரியா? ரைட். ஸோ நானும் கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிட்டு வந்துடுறேன். சாப்பிட்டு கொஞ்சம் ஆக்டிவாக கிளாஸை கண்டினியூ பண்ணுவோம். பிரியாணியா வாங்கி கொடுத்தா நல்லா தான் இருக்கும் யாராவது. ஆப்டிக்ஸா வெரி சூன். ஏன்னா இப்போ நம்ம ஹை வெயிட்டேஜ் சாப்டர் எல்லாமே நம்ம லென்த் செஷனில் தான் பார்த்துட்டு இருக்கிறோம், கரெக்டாக? ஆல்ரெடி நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸு எல்லாம் இம்பார்ட்டன்ட் மாடல். ஏன்னா அதில் வெயிட்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கிற எல்லா சாப்டரும் நம்ம கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்ட் ஆல் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ அதில் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் முடிச்சிடும், நீ கரண்ட் எலக்ட்ரிசிட்டி முடிச்சிருக்கோம். அடுத்து நம்மளோட பிக் செஷன் வந்துட்டு ரே ஆப்டிக்ஸ் தான் இருக்கும் ஃபுல் செஷன் வந்துட்டு. ஏன்னா ஹை வெயிட்டேஜ் எல்லாமே நம்ம லென்த் செஷன் தான் பார்ப்போம். ஏன்னா எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின் பார்க்கணும். மார்க் அதிகம்ன்றதுனாலே கொஸ்டின் அதிகம்ன்றதுனால அது நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ வெரி சூன் அப்டேட் இந்த வீக்லேயே இருக்கும் உங்களுக்கு ரே ஆப்டிக்ஸ், ஓகேவா? ரைட்.
எஸ் ஹாய் 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 முகமத் தர்ஷினி. எஸ் உங்கள் நேம் என்ன? ஜேடிஎஸ். ஹாய், சாப்பிட்டாச்சா எல்லோரும்? ஆக்டிவாக இருக்கீங்களா? எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்களா? எஸ் ஹாய் ஹரிதா. எஸ் வெரி குட். தமிழரசி சம்பத், சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். எஸ் ஸோ பார்த்த வரைக்கும் செஷன் புரிஞ்சுதா? எஸ் ஓரளவுக்கு அந்த சர்க்யூட்லாம் இப்போ எப்படி பார்த்த வரைக்கும் கிளியராக இருந்ததா? இந்த மாதிரி சர்க்யூட்லாம் கேட்டால் எப்படி சால்வ் பண்ணணும், வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் கேஸ் எப்படி ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறது, ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் கரண்ட்டு, இது எல்லாமே நம்ம பார்த்த வரைக்கும் ஓகே தானே? எஸ் சூப்பர் சூப்பர், வெரி குட். ரைட், சரி வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாமா? கண்டினியூ பண்ணலாமா அப்போ? எஸ் சூப்பர், வெரி குட் வெரி குட். வாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த சர்க்யூட் ஷோன் த வேல்யூ ஆஃப் ஐ இன் அன் ஆம்பியர் இஸ் அப்படின்னு கேட்டுருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராமை பாருங்கள். டயக்ராமில் முதல்ல என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்துட்டு 4 வோல்ட்னு கொடுத்துருக்குறாங்க. 4 வோல்ட். இது 4 வோல்ட். ஸோ அப்ளைடு வோல்டேஜ் வந்துட்டு 4 வோல்ட். இங்கே ஒரு 1.6 ஓம், இங்கே ஒரு 4 ஓம், இங்கே 4 ஓம், 4 ஓம், அதுக்கப்புறம் அங்கே ஒரு 4 ஓம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ கொஷின் என்னென்னா, இந்த இடத்துல எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இதில் எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு அவங்க கேட்கல. நல்லா புரியுதா? இந்த இடத்துல எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகிருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கு தனித்தனியாக போகிற கரண்ட்டு கேட்கல. ஸோ நம்ம இந்த ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணி டோட்டல் கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் எவ்வளோ கரண்ட் போகுது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போது இது ரெண்டும் ஆக்சுவலாக என்னது? பேரலல். ரெண்டுமே என்ன ரெசிஸ்டன்ஸு? சேம் ரெசிஸ்டன்ஸு. அப்போ சேம் ரெசிஸ்டன்ஸை நம்ம எப்படி எழுதுவோம்? ஆர்பி ஈக்குவல் டு 4/2 எவ்வளோ வரும்? 2 ஓம். அப்போ இதோட ஆன்சர் 2 ஓம்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன ஆகிடும்? 6 ஓம் ஆகிடுமா? கரெக்ட், 6 ஓம். ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சர்க்யூட் இங்கே இப்படி எழுதுனீங்கன்னா வரைஞ்சிங்கன்னா இது 4 ஓம். இப்போ இந்த ஆன்சர் வந்துட்டு 6 ஓம். அதுக்கப்புறம் இங்கே பேட்ரி இருக்குது, இங்கே ஒரு 1.6 ஓம், இது 1.6 ஓம், இது 4 வோல்ட் பேட்ரி. இதுதான் இதனுடைய ஈக்குவலன்ட். இப்போது இது ரெண்டும் பேரலல், அதுக்கப்புறம் இது ரெண்டு சீரியஸ். ஸோ நம்ம இதை முடிச்சிட்டோம். ரைட், இப்போ மறுபடியும் இது ரெண்டும் பேரலல், அதை ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். கரெக்டாக? ஸோ அப்போ அது ரெண்டு பேரலி ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் பாருங்கள்? 4 6. ஸோ அப்போ 4 × 6 R1 R2 டிவைடட் பை R + 1 4 + 6 4 + 6 அப்போ 24/10 எவ்வளோ கிடைக்கும்? 2.4 ஓம்னு கிடைக்கும். எதோட ஆன்சர் 2.4 ஓம், இது வந்து 2.4 ஓம். அப்போ டோட்டல் எவ்வளோ வரும் பாருங்கள்? இது ரெண்டு சீரியஸ், இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 2.4 + 1.6 எவ்வளோ வரும்? 4 ஓம்னு கிடைக்குமா? கரெக்ட். அப்புறம் ஃபைனலாக RS = 2.4 + 1.6 ஆட் பண்ணால் டோட்டலாக நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 4 ஓம். தட் இஸ் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்யூட். டோட்டல் கரண்ட் கண்டுபிடிங்க. அப்போது டோட்டல் கரண்ட் என்ன வரும்? டோட்டல் கரண்ட் ஈக்குவல் டு டோட்டல் வோல்டேஜ் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். டோட்டல் வோல்டேஜ் எவ்வளோ? 4 பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸும் 4. சிம்பிளிஃபை பண்ண எவ்வளோ கிடைக்கும்? 1 ஆம்ப்ஸ். ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு 1 ஆம்பியர்ன்றது தான் டோட்டல் கரண்ட். ஓகேவா? இது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய கரண்ட் இல்லை, இது டோட்டல் கரண்ட் வச்சுக்கோங்க. ஐ இந்த கரண்ட் என்னன்னு கேட்குறாங்க கொஷினில். இந்த இடத்துல இருக்கக்கூடிய கரண்ட் என்னவா இருக்கும்? ஐ கரண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ டோட்டல் கரண்ட் எனக்கு தெரிஞ்சிச்சு 1 ஆம்ப்ஸு. இப்போ பாருங்கள், இந்த 1 ஆம்ப்ஸ் கரண்ட் இங்கேருந்து வெளியில் வருது பேட்டரியிலேருந்து. இப்போ என்ன ஆகும்னா இது ரெண்டும் பேரலா கரண்ட் ஆக்சுவலாக என்ன ஆகும்? இதுக்கும் டிவைட் ஆகும். கரண்ட் இது ரெண்டுத்துக்கும் இப்போ டிவைட் ஆகும், பிகாஸ் இட்ஸ் ஜங்ஷன். ஸோ இது ஜங்ஷனில் கரண்ட் இங்கே டிவைட் ஆகும். பேரலாக இருந்தால் கரண்ட் எப்படி டிவைட் ஆகும்? 6 ஓமுக்கு நான் கண்டுபிடிக்க போகிறேன். 6 ஓமுக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? கரண்ட் அக்ராஸ் 6 ஓம் எடுக்கணும்னா ரெசிஸ்டன்ஸ் நான் அதை அடுத்த பேஜ்லேயே போட்டுருவோம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 6 ஓமுக்கு அக்ராஸில் எவ்வளோ கரண்ட் போகுது ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. கரண்ட்டு அக்ராஸ் 6 ஓம் அதான் கண்டுபிடிக்கிறோம். அப்போது ரெண்டு பேரலாக இருந்தால் என்ன சொல்லியிருந்தேன்? சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ்
இதில் இருக்கிற கரண்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த கரண்ட் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம மேலே போடணும் கரெக்டாக. ஒரு கன்வீனியன்ட் வேணால் இது நம்ம ஐ அவங்க கொடுத்துருக்காங்க, இது ஐ தான் சொல்லியிருக்காங்க, இது ஐன்னு எடுத்துப்போம், இதை லைக் ஐ டேஷ்னு வச்சுப்போம் ரைட். இப்போ ஐ அப்படின்னு வச்சுப்போம், அந்த ஐ தான் 6 ஓம். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு right, I equal to R1 plus R2. அப்போ என்ன வரும் 6 plus 4. நியூமரேட்டரில் என்ன போடணும், எந்த ரெசிஸ்டன்ஸ் நியூமரேட்டரில் வரணும், 6 கண்டுபிடினா மேலே 4 வரணும், 4 into total current. ஸோ அப்போ 4/10 into what is the total current 1 amps. ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ண எவ்வளோ வரும் 0.4 amps. எவ்வளோ வரும் 0.4 amps. இதில் கரண்ட் பாஸ் ஆகும், இதில் 0.4 amps. இப்போது மீதி 0.6 இங்கே பாஸ் ஆகும் கரெக்டாக. இங்கே 0.4 amps, மீதி கரண்ட் 0.6 அங்கே டிவைட் ஆகிடும். இப்போ இது 0.4 amps-னா இந்த இடத்துல இது ஆக்சுவலாக சிம்பிளிஃபை பண்ண 2 ohm 4 ohm சீரீஸில் தான் இருந்தது. ஸோ அப்போ டோட்டலாக சீரீஸுக்கு ஒரே கரண்ட்டு தான் இங்கே பாஸ் ஆக போகுது. அவங்க இதுக்கு அக்கராஸில் எவ்வளோ கரண்ட்டுன்னு கேட்கல, இந்த ஜங்ஷனில் இங்கே டிவைட் ஆகிற கரண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க, இந்த கரண்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னது 0.4 amps. 0.4 இஸ் த ஆன்சர். சொல்கிறது புரியுதா? இங்கே டிவைட் ஆகிற கரண்ட் இங்கேயும் ஆக்சுவலாக கரண்ட் டிவைட் ஆகும், இந்த இடத்துல டிவைட் ஆகிற கரண்ட் தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இது ரெண்டு சீரீஸாக இருக்கும்போது ஒரே கரண்ட் தான் பாஸ் ஆகும். ஸோ அதனால் சேஞ்சஸ் இருக்க போகிறதில்ல. அப்போ இங்கே டிவைட் ஆகிற கரண்ட் இது ரெண்டு பேரலாக இருக்குது, சீரீஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பேரல் ஆகும் இல்லையா, அப்போ எவ்வளோ கரண்ட் டிவைட் ஆகுதோ அதுதான் டிவைடிங் கரண்ட். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஒன் வாங்க. 2 cells having EMF 4 volt 2 volt and internal resistance அதில் சேர்த்து கொடுத்துட்டாங்க 1 ohm 2 ohm. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1 ohm 2 ohm, பேட்டரியோட வேல்யூ 4 volt 2 volt கொடுத்துட்டாங்க. ஷோன் இன் ஃபிகர். கரண்ட் த்ரூ 6 ohm ரெசிஸ்டர், இதில் மட்டும் எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகும்னு கேட்குறாங்க. இங்கே பாஸ் ஆகிற கரண்ட்டு எவ்வளோன்னு கேட்குறாங்க. கரெக்ட்? புரிஞ்சுதா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன சிம்பிளிஃபை பண்ணணும், ஆஸ் யூஷுவல் எப்படி சால்வ் பண்ணணுமோ அதே தான். முதல்ல இதை யூஸ் பண்ணி டோட்டல் கரண்ட் கண்டுபிடிக்கணும். டோட்டல் கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல இதை ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இதை ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும், பேரல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்போ 3 into 6 டிவைடட் பை 3 plus 6 சால்வ் பண்ண என்ன வரும் 18/9. சிம்பிளிஃபை பண்ணால் 2 கிடைக்கும், 2 ohm. ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 2 ohm ஆகிடும். 2 ohm, இது ஒரு 2 ohm, அப்புறம் இங்கே ரெண்டு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேறு இருக்குது. டோட்டலாக இப்போ எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் வருது, ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும் 2 ohm + 2 ohm, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் +1 எல்லாமே சீரியஸ். இப்போ ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் 6 ohmனு கிடைக்கும். இதான் என்னது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். டோட்டல் EMF என்ன வரும் பாருங்கள், ஈக்குவலன்ட் EMF. பேட்டரி ரெண்டு ஒரே டைரெக்ஷனில் போதா, இது கரண்ட் இதுலேயும் வெளியில் இப்படி தான் வரும், பாசிட்டிவ் போலாரிட்டி இந்த பக்கம் இருக்கும், இதுலேயும் வெளியில் இப்படி ரெண்டு ஒரே டைரெக்ஷனில் தான். இப்போ என்ன பண்ணிக்கணும், ஈக்குவலன்ட் EMF ஆட் பண்ணிக்கணும். 4 + 2 ஆட் பண்ண எவ்வளோ வரும் 6 volt. அப்போ டோட்டல் கரண்ட் ஈக்குவல் டு டோட்டல் வோல்ட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும் 1 amps. அப்போது இந்த சர்க்யூட்டில் பாஸ் ஆகிற கரண்ட் எவ்வளோ 1 ampere கரண்ட். 1 ampere கரண்ட்டு இந்த சர்க்யூட்டில் பாஸ் ஆகுது. அப்போது இந்த இடத்துல வர வரைக்கும் அதே 1 amps தான் இருக்கும். இங்கே வரும்போது கரண்ட் என்ன ஆகிடும், டிவைட் ஆகிடும். 6 ohmல எவ்வளோ கரண்ட் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நான் இதை என்ன எடுத்துக்கிறேன், I1 I2ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ I1 எப்படி கண்டுபிடிப்பீங்க, I1 ஈக்குவல் டு சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் 3 + 6 I1. இந்த R 6 ohm கண்டுபிடினா ஆப்போசிட் மேலே வரணும். 3 into என்ட்ரிங் கரண்ட்டு, இப்போ டோட்டல் கரண்ட் எவ்வளோ 1 amps. ஸோ அப்போ 3 டிவைடட் பை 6 + 3 என்ன வரும் 9. ஸோ அப்போ கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும் 1/3 amps. ஆப்ஷன் A இஸ் த ஆன்சர். 1/3 amps. 1/3 ampere இஸ் த ஆன்சர். ரைட்? புரியுதா எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு? ஸோ டயக்ராம் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். அதில் பார்த்துட்டு அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்ல வராங்க, கரண்ட் எந்த இடத்துல டிவைட் ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கணுமா தேவையா இல்லையான்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். ரெசிஸ்டன்ஸு இல்லை பேட்டரி கொடுத்துருக்கதை வச்சு பேட்டரி சிம்பிளிஃபை பண்ணணுமா, எல்லாமே கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த கேஸை பொறுத்தவரை டோட்டல் கரண்ட் தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல கரண்ட் எப்படி டிவைட் ஆகும்னு கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா 2 ரெசிஸ்டர்ஸ் பேரலாக இருந்தால் கரண்ட் எப்படி டிவைட் ஆகுன்றது நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம
ஃபார்முலா பார்த்துருக்குறோம். கரெக்டா? ரைட். ஓகேவா? எஸ், 1/3 amps. வெரி குட், கரெக்ட். கரெக்டாக சொல்லியிருக்கீங்க ஹர்ஷிதா, தர்ஷினி. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். த மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் இன் த ஃபாலோவிங் சர்க்கியூட் அப்படின்னு கேட்டுருக்குறாங்க. கரண்ட்டோட டைரக்ஷன் எந்த பக்கம் இருக்கும், அப்புறம் அதனுடைய வேல்யூ என்ன, ரெண்டுமே கேட்டுருக்குறாங்க. ஸோ இப்போ இது டைரக்ட் கொஸ்டின் தான். இது ஆக்சுவலாக எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு பொலாரிட்டி இந்த பக்கம் இருக்கா, இது மைனஸ். இதில் கரண்ட் வெளியில் இந்த பக்கம் வரும், இதில் இந்த பக்கம் ஆப்போசிட்டில் வரும், மைனஸ் ஆகும். அப்போ டோட்டல் இஎம்எஃப் எவ்வளோ வரும்? ஈக்குவலண்ட் இஎம்எஃப் எடுத்திங்கன்னா 10 - 5, அது 5 வோல்ட் ஆகிடும். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது 7 ohm, 1 ohm, 2 ohm எல்லாமே சீரியஸ். ஆட் பண்ணிங்கன்னா இப்போ என்ன வரும்? ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும்? 7 + 2 + 1. ஸோ அப்போ எவ்வளோ வரும்? 10 ohm. அப்போது டோட்டல் கரண்ட் ஐ கண்டுபிடிங்க. I is equal to ஈக்குவலண்ட் இஎம்எஃப் by R equivalent. ஸோ அப்போ 5/10 எவ்வளோ வரும்? 0.5 amps. 0.5 தான் ஆன்சர். கரண்ட் வந்து 0.5 வரும். ஸோ அப்போ ஆப்ஷனில் இது மட்டும்தான் இருக்குது, இது மட்டும்தான் ஆன்சர். டைரக்ஷன் ஆக்சுவலாக எப்படி இருக்கும் பாருங்கள். A to B, A to B, A to B போகும். இதில் 2 செல்லு கனெக்ட் ஆகிருந்ததுன்னா எந்த பேட்டரியோடைய வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும், பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குதோ அதனுடைய பொலாரிட்டி, பாசிட்டிவ் பொலாரிட்டி டைரக்ஷன் தான் என்ன இருக்கும்? கரண்ட் இருக்கும். இப்போ ஆக்சுவலாக 10 வோல்ட் 5 வோல்ட்டில் இதில் ப்ளஸ் இந்த பக்கம் இருக்குது. ஸோ இந்த சர்க்யூட்டோட டோட்டலாக கரண்ட் பாஸ் ஆகிற டைரக்ஷன் எது? இதான், இந்த பக்கம் தான் கரண்ட் பாஸ் ஆகுது. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? பிகாஸ் 10 வோல்ட்டோடைய பாசிட்டிவ் பொலாரிட்டி இந்த பக்கம் இருக்குது. ஸோ அப்போ மேக்ஸிமம் அந்த பேட்டரியோட வேல்யூ எது அதிகமாக இருக்குதோ அந்த டைரக்ஷனில் தான் கரண்ட் ஃபைனலாக சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகும். ஏன்னா அதுதான் ஹை பொட்டன்ஷியலில் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அப்போ A to B ஆப்ஷன் படி என்னது? 0.5 amps ஃப்ரம் A to B த்ரூ E. ன்றது என்னது? பேட்ரி அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? ரைட். ஸோ இட் இஸ் ஆல்சோ ஈஸி கொஷின். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். A battery of 12 volt internal resistance 4 ohm is connected to a resistor. The resistance of the resistor if the current in the circuit is 0.8 amps அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு டைரக்ட் கொஷின். கரெக்டா? இதை பார்த்தாலே நீங்கள் சொல்லிடலாம். பேட்டரி சொல்லிட்டாங்க, 4 ohm internal resistance, அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னலாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ரெசிஸ்டர் இஃப் த கரண்ட் வந்துட்டு 0.8 amps அப்படின்னு இருந்துச்சுன்னா டோட்டல் கரண்ட் ஈக்குவல் டு வாட்? டோட்டல் வோல்டேஜ் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். டோட்டல் வோல்டேஜ் 12, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எத்தனை இருக்குது? ஒன்று வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 4, இன்னொரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 6. கரண்ட்டு சீரிஸாக இருக்கும், கரண்ட்டு சேம் இல்லையா? எவ்வளோ கரண்ட்டு? 0.8 amps. கொஸ்டின் அவங்க கொடுத்துட்டாங்க. 0.8 amps கரண்ட் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதிலேருந்து நம்ம 6 கால்குலேட் பண்ணணும். இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைனா இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க ரெண்டு பக்கமும். இப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா டெசிமல் கேன்சல் ஆகிடும். 80 ஈக்குவல் டு 120 டிவைடட் பை 80ல் 8, 10 ஈக்குவல் 120 பை ப்ளஸ் 4. புரியுதா? 10ஆல் போத் நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணுறேன் ரெண்டு சைட்லையும். ஸோ அப்போ இங்கே டெசிமல் கேன்சல் ஆகிடும். 8 இங்கே 12. ஸோ அப்போ அதை கேன்சல் பண்ணிக்கோங்க. கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்? இது வந்துட்டு டேரெக்டாக 4 டேபிள் 2 4 இது 3. அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணால் இது 15. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 × 4 + R 4R ஈக்குவல் டு 15. அப்போ R ஈக்குவல் டு வாட்? 15 - 4 எவ்வளோ வரும்? 11 ohm. 11 ohm இஸ் த ஆன்சர். முன்னாடி பார்த்தா அதே கொஷின் தான். கொஷின் ஒன்றுமே காம்ப்ளிகேட் கிடையாது. சிம்பிளாக அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டாங்க. முன்னாடி பார்த்த கொஷினில் வந்து டயக்ராம் கொடுத்துட்டு கொஷின் கேட்டிருந்தாங்க. சில கொஷின் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, நம்ம தான் அதை டயக்ராமாக புரிஞ்சுக்கணும். இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டயக்ராமை ரஃபாக வரைஞ்சி பார்க்கணுன்னா டயக்ராம் வரையலாம். எப்படின்னா இப்போ இதுதான் பேட்ரி, இது செல்லு, அதுக்கப்புறம் இங்கே வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸு கனெக்ட் ஆகிருக்குது, அதுக்கப்புறம் இங்கே ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகிருக்குது. பேட்டரியோடைய வேல்யூ இங்கே 12 வோல்ட்டு, இது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 4 ohm. இது என்னன்னு தெரியாது. பாஸ் ஆகிற கரண்ட் எவ்வளோ? 0.8 amps. டயக்ராமா அது கொடுத்துக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு சர்க்யூட் வரையணும்னா நீங்கள் இப்படி தான் வரையணும். ஸோ அது நமக்கு கான்செப்ட் புரிஞ்சதுன்னா நாட் நெசசரி, நமக்கு ஆன்சர் தானே வேணும். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இது ரெண்டு சீரியஸு. ஸோ அப்போ டோட்டல் கரண்ட் ஈக்குவல் டு டோட்டல் வோல்டேஜ் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்போ அதில் வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஈஸி ஆன்சர் வந்துடும். ஸோ அதில் பெருசாக ஒன்றும் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள்.
10 watt is to be delivered to a device, a wire having resistance 2 ohm. If 20 voltage is the 20 volt is the voltage across the device, the power wasted in the process அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பவர் வேஸ்டட்னா பவர் வேஸ்டட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ஃபஸ்ட்டு நமக்கு என்னன்னு தெரியணும். ஓகேவா? பவர் வேஸ்டட் எப்பயுமே பவர் லாஸ் அப்படின்னு அர்த்தம். பவர் வேஸ்டட் ஈக்குவல் டு I ஸ்கொயர் இன்ட்டு ஆர். ஓகேவா? லாஸ் ஆஃப் பவர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னா, பவரோட ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? P is equal to voltage into current. VI பார்த்துருப்போம். இன்னொன்று வந்துட்டு V ஸ்கொயர் பை ஆர், அதுக்கப்புறம் I ஸ்கொயர் ஆர்ன்னு பார்த்துருப்போம். ஸோ அப்போ கரண்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் இருந்துச்சுன்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிட முடியும்? பவர் லாஸ் என்னன்றதை கண்டுபிடிச்ச முடியும். எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ பிளாக் பண்ணுது அப்படின்றது நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஈஸியாக பவர் லாஸ் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா பவர் வேஸ்டட் ஆர் பவர் லாஸ். சொன்னது புரியுதா? I ஸ்கொயர் ஆர் அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். கிவன் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். 10 வாட் பவர் கொடுத்துட்டாங்க, ரெசிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க 2 ஓம், வோல்டேஜ் 20ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ ஆல்ரெடி நமக்கு அந்த ஃபார்முலா என்னன்னு தெரியும். பவர் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டா? கரெக்ட். கரண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். கரண்ட் கொடுத்துருக்காங்களா? பவர் கொடுத்துட்டாங்க, ஓகே. வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட். ஏன்னா நம்ம கரண்ட் வேணும். இப்போது பவர் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? 10 வாட். ஸோ பவர் 10, வோல்டேஜ் வந்துட்டு 20 வோல்ட்டு, வோல்டேஜ் 20, கரண்ட்டு தெரியாது. ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் 10/20 ஈக்குவல் டு கரண்ட். ஸோ அப்போ 1/2 கரண்ட் ஈக்குவல் டு 1/2 ஆம்ஸ். ஸோ இந்த சர்க்யூட்டில் பாஸ் ஆகிற கரண்ட் 1/2 ஆம்ஸ். இப்போ பவர் லாஸ் கண்டுபிடிங்க. 1/2 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க 2. ஸோ ரெசிஸ்டன்ஸ் 2. அப்போது இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 1/4. 1/4 இன்ட்டு 2 அப்படின்னு வருமா? ஸோ கேன்சல் பண்ணால் 1/2. ஸோ அப்போ எவ்வளோ வரும்? 1/2 வாட், அதர்வைஸ் 0.5 வாட். 0.5. புரியுதா? ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ரைட். எஸ், சொல்லுங்கள். என்ன டவுட் தர்ஷினி? புரியலையா? டெல் மீ. இப்போ புரிஞ்சுதா ஹரிதா? எனி டவுட்? அடுத்த கொஸ்டின் போகலாமா? அப்போ ஓகே. எஸ், வெல்கம் கமலக்கண்ணன். வாங்க அடுத்த கொஸ்டின் வாங்க. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். The combination of two identical cells whether connected in series or parallel, combination provides same current அப்படின்னு சொல்லிட்டாங்க. combination provides same current. ஓகேவா? ரெண்டு பேட்டரி ரெண்டு என்னன்னு சொல்லிட்டாங்க ஐடென்டிக்கல். அப்போ ரெண்டுத்தினுடைய இஎம்எஃப் சேம். ஐடென்டிக்கல் என்ன அர்த்தம்? சேம் இஎம்எஃப். ரெண்டுமே இ அப்படின்ற அந்த இஎம்எஃப்ல இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சேம் கரண்ட்டை ப்ரொவைட் பண்ணுது. அதை வந்து ரெசிஸ்டர்ஸ் கூட சீரியஸாகவோ இல்லை பேரலாக கனெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. வெதர் கனெக்டிங் சீரியஸ் ஆர் பேரலல் காம்பினேஷன் ப்ரொவைட்ஸ் த சேம் கரண்ட் த்ரூ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கூட கனெக்ட் பண்ணும்போது, எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 2 ohm. ஸோ த வேல்யூ ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? த வேல்யூ ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஈச் செல் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கிளியரா? இதில் எது டவுட் இல்லை? கொஸ்டின் புரிஞ்சுதா பாருங்கள். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். அவங்க கிளியராக ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க. இஎம்எஃப் சேம்னு சொல்லிட்டாங்க. ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறாங்க. அது வந்து 2 ohm அப்படின்ற அந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கூட கனெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருந்திருக்கும்? அது ரெண்டு கேஸுக்குமே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ரைட். கொஸ்டின் புரிஞ்சுதா? ஸோ அவங்க சொன்ன கேஸுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சீரியஸ் கரண்ட் ஈக்குவல் டு பேரலல் கரண்ட்.
ஏன்னா கொஸ்டினில் நமக்கு என்ன க்ளூ கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு கேஸ்லையுமே கரண்ட்டு சேமாக இருந்திருக்கு. சீரீஸில் பாஸ் பண்ணும்போதும் பேரலில் பாஸ் பண்ணும்போதும் கரண்ட் வந்து ஒரே கரண்ட்டாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம ரெண்டு ஈக்குவல் பண்ணுறோம். கரண்ட்டோடைய ஃபார்முலா என்ன? டோட்டல் வோல்டேஜ் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இங்கே 2 ஐடென்டிக்கல் செல் அப்படின்னு சொன்னதுனால அப்போ என்ன வரும்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? E + E 2E. 2 ஐடென்டிக்கல் செல்லை பேரலாக சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? E + E 2 டைம்ஸ் ஆஃப் ஈன்னு வரும். கரெக்டாக டோட்டல் வோல்டேஜ் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஒரு ரெசிஸ்டன்ஸ் R கரெக்டாக, அதாவது ஆர்ன்றது எது? இந்த ரெசிஸ்டன்ஸ். இது வந்து R. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு என்னென்னு தெரியும்? ஸ்மால் r. ஸோ இப்போ ஆட் பண்ணால் என்ன வரும்? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு இங்கே ரெண்டு பேட்டரி இருக்கு இல்லையா? அப்போ ரெண்டு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வரும், R + 2R. இந்த லைன் புரியுதா பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னு? ரெண்டு செல்லையும் சீரீஸாக கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் EMF E + E. டோட்டல் கரண்ட் ஈக்குவல் டு டோட்டல் வோல்டேஜ் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். I = V/R. டோட்டல் வோல்டேஜ் வந்து இங்கே ரெண்டு ஐடென்டிக்கல் EMFன்னு சொன்னதுனால E + E. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு ரெண்டுத்தினுடைய EMF சேமாக இருக்குதுன்னா ரெண்டுத்தினுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சேம்னு அர்த்தம். R1 R2 தனித்தனியாக இருக்காது. E1 R1 இருந்தால் தான் R1 R2 இருக்கும். ரெண்டுமே சேம் EMFனா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சேம்னு அர்த்தம். அப்போ ரெண்டுமே R. அப்போது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஒரு R இருக்குது, ரெண்டு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? சீரியஸ் R + R 2R ஆகிடும் ப்ளஸ் அந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். புரிஞ்சுதா? இந்த ஸ்டெப்பு புரிஞ்சுதா? அடுத்தது பேரலாக வந்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவல் EMF இருக்கிற செல்லை பேரலாக கனெக்ட் பண்ணிட்டீங்க. பேரலாக கனெக்ட் பண்ணால் பொட்டென்ஷியல் எப்பவுமே என்னவாக இருக்கும்? பொட்டென்ஷியலிட்டி வந்து பேரலாக கனெக்ட் பண்ணும்போது சேமாக இருக்கும். ஞாபகம் இருக்கா? பேரலாக இருக்கும்போது EMF மாறாது, அதாவது வோல்டேஜ் மாறாது. ஸோ அப்போது இங்கே டோட்டல் EMF E டிவைடட் பை 2 ரெசிஸ்டர்ஸ் ஈக்குவலாக இருந்து பேரலாக இருந்ததுன்னா ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் என்னது? R/2. இது வரைக்கும் புரியுதா பாருங்கள்? இது சீரியஸ் கனெக்ஷனுக்கு டோட்டல் EMF பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இதில் ரெண்டு பேட்டரி பேரலாக கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் R + R என்ன வரும்? ரெண்டுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா R/2. R = N ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த ஃபார்முலா ப்ளஸ் த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணும்போது இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் பாருங்கள். இதில் ஃபஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இங்கே 2E பை R + 2R. இங்கே LCM எடுங்க. இங்கே என்ன வரும்? E டிவைடட் பை 2R + R பை 2ன்னு வரும். அந்த 2 நான் மேலே போட்டுக்கிறேன். இப்போ கேன்சல் பண்ணுங்கள். எதெல்லாம் கேன்சல் ஆகிடும்? இந்த 2E கேன்சல் ஆகிடும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2R + R = R + 2Rன்னு கிடைக்கும். ஃபர்தராக சால்வ் பண்ணுங்கள். ஆரை ஒரு சொல் கொண்டு போடுங்க. இந்த 2R - R = 2R - Rன்னு வரும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் R = Rன்னு கிடைக்கும். R = R. R = Rனா இப்போ என்ன அர்த்தம்? இந்த R எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க கொஷினில்? R = see the question 2 ohm. R = 2 ohm. அப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருந்திருக்கும்? 2 இருந்திருக்கும். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருந்திருக்கும்? ஆப்ஷன் A. இதுவும் 2 ஓமாக இருந்திருக்கும். சொன்ன பாயிண்ட் தெளிவாக புரியுதா? இங்கே ஏன் ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுங்க. இங்கே ஏன் நான் 2E போட்டேன், இங்கே E இம்பார்ட்டன்ட்டு தான் ஃபஸ்ட்டு தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியணும். சீரீஸோட நேச்சர் தெரியணும், பேரலோட நேச்சர் தெரியணும். பேட்டரி நம்ம ரெண்டு செல்லு சேம் EMF இருக்குது அப்படின்னா பேரலாக கனெக்ட் பண்ணும்போது பொட்டன்ஷியல் வந்து அக்ராஸ் என்னவாக தான் இருக்கும்? சேம் EMF தான் இருக்கும். சீரீஸாக இருக்கும்போது டோட்டலாக ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். டோட்டல் EMF கால்குலேட் பண்ணும்போது ரெண்டுமே சேமாக இருக்கும்போது நம்ம அதை ஆட் பண்ணிப்போம். சொல்கிறது புரியுதா? ஸோ அதனால் இந்த மாதிரி சால்வ் பண்ணி இதை கெட் பண்ணணும். ரைட், அடுத்த கொஸ்டின் வாங்க. A source of EMF E = 15 volt and having negligible internal resistance is connected to a variable resistance so that the current in the circuit increases the time I = 1.2t. current ஓட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க with in terms of t கொடுத்துருக்காங்க. then total charge கேட்டிருக்காங்க. நார்மல் ஃபார்முலா எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? இதை how to calculate? சார்ஜ் கேட்டிருக்காங்க, கரண்ட் ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்க. I = dq/dt. அப்போது இதிலிருந்து dq எப்படி கண்டுபிடிப்போம்? I × dtன்னு வரும். இன்டகிரேட் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிங்கன்னா dq = integration I × dt. அப்போ q = integration current × dt. ஓகேவா? டோட்டல் சார்ஜ் q × dtன்னு கிடைக்கும்.
அதுக்கப்புறம் அவங்க ஃபஸ்ட்டு 5 செகண்ட் கேட்டிருக்கிறாங்க கொஷினில். சார்ஜ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபஸ்ட்டு 5 செகண்ட்னா 0 to 5ன்னு அர்த்தம். 0 to 5. ஸோ அப்போ இன்டகிரேஷன் 0 to 5 கரண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க 1.2t 1.2 into t plus 3 into dt இதை இன்டகிரேட் பண்ணுங்க. இன்டகிரேட் பண்ண என்ன வரும்? இன்டகிரேட் பண்ணிங்கன்னா q equal to 1.2 into t இன்டகிரேட் பண்ண என்ன வரும்? t square by 2 plus 3 into t இன்டகிரேட் பண்ணும்போது t dt 0 to 5. கரெக்டா? ஞாபகம் இருக்கா? நார்மல் இன்டகிரேஷன். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதை கேன்சல் பண்ணால் இது வந்துட்டு 0.6ன்னு ஆகிடும். ஸோ அப்போ 0.6 into 5 square 25 ப்ளஸ் 3 into 5 ஆகிடும் 15. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். லோயர் லிமிட் நமக்கு இங்கே என்ன ஆகிடும்? எல்லாமே 0. அதனால் அது போட வேண்டிய அவசியம் கிடையாது. அது எப்பவுமே நமக்கு இங்கே ஆஸ் யூஷுவல் 0 ஆகிடும். ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 150 வருமா? கரெக்ட்? ஸோ அப்போ இங்கே ஒரு டெசிமல் பாயிண்ட் வந்து கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 15 ப்ளஸ் 15 30 கூலும். 30 கூலும் இஸ் த ஆன்சர். 30 கூலும். எஸ், வெரி குட். 30 கூலும் இஸ் த ஆன்சர். புரிஞ்சுதா எப்படி ஈஸி ஆன்சர் கொண்டு வரேன்னு? நெக்ஸ்ட் ஒன் வாங்க. இஃப் வோல்டேஜ் அக்ராஸ் எ பல்ப் ரேட்டட் 220 volt 10 watt drops by 2.5%. It's rated the value. The percentage of the rated value by which the power would decrease எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது ஆக்சுவலாக இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் நான் ஏற்கனவே நிறைய ஷார்ட்கட் உங்களுக்கு ஸ்ட்ரெச்சிங் கேஸில் சொல்லியிருந்தேன். சரியா? நம்ம இன்றைக்கி அதை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது என்னென்னா பவர் அண்டு என்ன கொடுத்துருக்குறாங்க, இங்கே என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்கள். எது டிக்ரீஸ் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். 220 volt 100 wattன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வோல்டேஜ் ட்ராப் ஆகுதா 2.5% ஆஃப் இட்ஸ் ரேட்டட் வேல்யூ, பர்சன்டேஜ் ஆஃப் த ரேட்டட் வேல்யூ பை விச் பவர் எவ்வளோ சேஞ்ச் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ பவர் P ஈக்குவல் டு V ஸ்கொயர் பை R. பவரோடைய ஃபார்முலா என்ன? பொட்டென்ஷியல் கூட கனெக்ட் பண்ணும்போது பவரோடைய ஃபார்முலா என்ன? P இஸ் ஈக்குவல் டு V ஸ்கொயர் பை R. பவர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு V ஸ்கொயர். ரெசிஸ்டன்ஸ் இங்கே கான்ஸ்டன்ட். ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ் பற்றி இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். அது கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். பவர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு V ஸ்கொயர். இந்த மாதிரி கேஸு நான் ரெசிஸ்டன்ஸில் R டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L ஸ்கொயர்னு சொல்லியிருந்தேன். மேக்ஸில் we have a ஃபார்முலா என்ன அப்படின்னா எனி எக்ஸ்பிரஷன் y டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு x ஸ்கொயர். ஓகேவா? அது x ஸ்கொயருக்கு மட்டும் தேவையில்லை, ஜென்ரலாகவே x பவர் n அப்படின்ற மாதிரி எடுக்க முடியும். எனி பவர் வேல்யூ x டு த பவர் எனி பவர் வேல்யூஸ் நமக்கு இருந்துச்சுன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த எக்ஸ் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் சேஞ்சஸ்னு கொடுப்பாங்க. அந்த சேஞ்சஸ் வந்து லெஸ் தென் 10% இருந்துச்சுன்னா, ஓகேவா? நான் சொல்கிறது புரியுதா? இது வந்து ஒரு ரிலேஷன். எக்ஸுன்றது ஒரு வேரியபிள். எக்ஸோடைய வேல்யூ எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆச்சுன்னா ஒய் எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆச்சுன்னு கேட்பாங்க. என்னன்றது பவர் வேல்யூ 2, 3, 4 எது வேணாலும் இருக்கலாம். அப்போது எக்ஸ் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்சுன்னு கொடுப்பாங்க. அந்த கிவன் பர்சன்டேஜ் லெஸ் தென் 10% இருந்துச்சுன்னா கொடுத்துக்கிற கொஷினில் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னா அந்த பவர் வேல்யூ n இன்ட்டு த கிவன் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 10 என்ன கொடுத்தாங்களோ அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்கணும். இவ்வளோ தான் இந்த கேஸுக்கான ஃபார்முலா. இது ஜென்ரலாக நான் கொடுத்துருக்கிறது. ஓகேவா? பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தென் 10 அப்படின்னா கொஷினில் கொடுத்துக்கிற பர்சன்டேஜ் லெஸ் தென் 10 இருக்கும். இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது லெஸ் தென் 2.5 பார்த்துன்னு பாருங்கள். 10% விட கம்மியாக இருக்கும். அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்போது y டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ் ஸ்கொயர் டைரெக்டாக இருந்துச்சுன்னா பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தென் 10% கொடுத்துருந்தாங்கன்னா y எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகும்? இதோட பவர் வேல்யூ 2 இன்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன இருக்கணும்? லெஸ் தென் 10ன்னு இருக்கணும். சொன்னது புரிஞ்சுதா? ஸோ அதனால் இதை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, ஈஸியாக வச்சுக்கோங்க. இது எக்ஸ் ஆனால் கண்டிஷன் இதான் கண்டிஷன். இந்த கண்டிஷனை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இந்த கண்டிஷன் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது இந்த ப்ராப்ளமில் பாருங்கள், பர்சன்டேஜ் ஆஃப் V எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க? பர்சன்டேஜ் ஆஃப் V வந்துட்டு 2.5%.
2.5%. see here 2.5% வந்து given. அப்போ பவர் எவ்வளோ சேஞ்ச் ஆகும்னு கேட்டிருந்தாங்கன்னா அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் P இது லெஸ் தென் 10%. ஓகேவா? கிவன் கொடுத்துருக்கது லெஸ் தென் 10% இருந்துச்சுன்னா இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம இது கூட இன்டர்லிங்க் பண்ணுறோம். ஸோ இதுக்கு மட்டும் கிடையாது. நம்ம ஸ்ட்ரெச்சிங் கேஸில் R டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு L ஸ்கொயர்னு போடுவோம். பவர் P டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இங்கே என்ன போட்டிருக்கோம் V ஸ்கொயர். இதுவே கரண்ட் கொடுத்தாங்கன்னா பவர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் I ஸ்கொயர் போட முடியும். அதுக்கப்புறம் கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி ரிலேஷன் நம்ம டெரைவ் பண்ணும்போது கைனடிக் எனர்ஜி KE = P²/2m. இது எல்லா கேஸுக்குமே இந்த ஒரே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இது மேக்ஸ் ரூல். ஓகேவா? மேத்தமேட்டிக்கலாக இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் இருந்தால் அந்த பர்சன்டேஜ் சேஞ்ச் இப்படி தான் இம்பாக்டை கிரியேட் பண்ணும். இங்கே அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபிசிக்ஸ் ரிலேஷனை நம்ம அதை கொண்டு வருவோம். அந்த ரிலேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பர்சன்டேஜ் ஏற்ற மாதிரி இந்த மேத்தமேட்டிக்கல் கான்செப்டை இங்கே உள்ளே கொண்டு வரோம். புரியுதா? ஸோ இது நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். முக்கியமாக நம்ம திரும்ப ஒரு சில கேஸ் யூஸ் பண்ணுவோம். அதை காமிக்கிறோம் உங்களுக்கு அப்புறமா. ரைட், இங்கே என்ன வரும் அப்படின்னா பவர் வந்து இங்கே 2. அப்போ 2 × பர்சன்டேஜ் ஆஃப் V லெஸ் தென் 10 கொடுத்தாங்கன்னா அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஸோ 2 × 2.5 ஆன்சர் என்ன வரும்? 5%. 5% இஸ் த ஆன்சர். இது நம்ம நிறைய கேஸுக்கு அப்ளை பண்ணுவோம். இந்த கேஸுக்கு மட்டும் இல்லை, இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. பவர் P = இங்கே இந்த பேஜில் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ பவருக்கு பார்த்தீங்க இல்லையா? அதே மாதிரி இது வேறு எதுக்கெலாம் நம்ம அப்ளை பண்ணுவோம் இந்த ஃபார்முலாவை? ஸ்ட்ரெச்சிங் கேஸுக்கு R டைரக்ட்லி ப்ரொபோஷனல் L ஸ்கொயர் நம்ம நிறைய தடவை பார்த்துருக்குறோம். இதுலேயே இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுவோம். இது வந்து ஸ்ட்ரெச்சிங் ஒயர் கேஸுக்கு, ரெசிஸ்டன்ஸ் லென்த்துக்கு இதில் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். புரியுதா? அதுக்கப்புறம் வேறு எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி அண்டு மொமெண்டம் இருக்கு இல்லையா? P²/2m வரும். ஸோ அப்போ கைனடிக் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு P². Pனா இங்கே மொமெண்டம். இது 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் ஒர்க் எனர்ஜி பவர் சாப்டரில் பார்ப்போம். அப்போது இதே மாதிரி கொஷின் அங்கே ரிப்பீட் பண்ணுவாங்க. அங்கே எப்படி கேட்டுருவாங்கன்னா லைக் இது வந்து லெஸ் தென் 10 இருக்குது, கிரேட்டர் தென் 10 இருக்குது. இப்போ நான் கொடுத்துற கண்டிஷன் ஒன்லி ஃபார் லெஸ் தென் 10. கிரேட்டர் தென் 10 வந்து வி ஹேவ் டிஃப்ரெண்ட் ஃபார்முலா. அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சொல்கிறது புரிஞ்சுதா? கிளியர்? ஸோ அப்போ இந்த மாதிரி கேஸ்லாம் வரும்போது லெஸ் தென் 10 கொடுத்தாங்கன்னா இது எல்லாத்துலேயுமே அதே ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ யூஸ் பண்ண பவர் ஃபார்முலா வந்துட்டு P = V²/R பவர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு V². இது எல்லாமே பவர் 2 வர கேஸ். இது எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பர்சன்டேஜ் கேஸு நம்ம இது வந்து ஏதாவது ஒரு கொஷின் நமக்கு ரிப்பீட் பண்ணிவிடுவாங்க. அது ஸ்ட்ரெச்சிங் கேஸாக இருக்கலாம், இல்லை கைனடிக் எனர்ஜி அதில் கனெக்ட் பண்ணியிருக்கலாம் இந்த மொமெண்டம் கூட. இப்போ சம்டைம்ஸ் பவர் கூட கனெக்ட் பண்ணலாம். பட் அதிகமாக இதில் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய டைப் ஆஃப் கொஷினாக இதுதான். ஸோ ஆன்சர் வந்துட்டு 5%. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இந்த டாபிக் மட்டும் இல்லை, திரும்ப நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் மற்ற சாப்டர்ஸ்லையும். ப்ரொபோஷனாலிட்டி இந்த மாதிரி இருந்தாலே மேக்ஸ் ரூல் படி அது அப்படி தான் வரும் ரிசல்ட்டு. அதனால் ரைட், 4 identical resistors when connected in series dissipate 5 watt power அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. If they are connected in parallel the power dissipated will be அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ பவரோடைய ஃபார்முலா நமக்கு ஆக்சுவலாக இப்போ என்னன்னு தெரியும். இங்கே ஃபஸ்ட்டு கேஸில் வந்துட்டு பவர் வந்துட்டு 4 identical resistors சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ், டிசிபேட்டட் 5 வாட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கனெக்டட் சேம் வந்து பேரலாக இருந்துச்சுன்னா என்ன வரும் கேட்டிருக்கிறாங்க. எஸ், we can connect power P = ஓகே. ஸோ அங்கே ஃபார்முலா யூஸ் பண்ணிப்போம். பவருடைய ஃபார்முலா வந்துட்டு V² ஃபஸ்ட்டு கேஸுக்கு RS. செகண்ட் கேஸில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பவர் P = V²/RP. ஸோ ரெண்டு கேஸில் என்னென்னா எது காமன் ஃபஸ்ட்டு பாருங்கள். 4 identical resistors ஃபஸ்ட்டு அது க்ளூ. ஐடென்டிக்கல் ரெசிஸ்டர் சொல்லிட்டாங்க, சேம் ரெசிஸ்டர்னு அர்த்தம். கனெக்டட் இன் சீரிஸாக இருக்கும்போது டிசிபேட் 5 watt பவர். இஃப் த கனெக்டட் இன் பேரலல் அப்படின்னா எவ்வளோ பவர் டிசிபேஷன் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு கேஸ்லையுமே பொட்டன்ஷியல் கான்ஸ்டண்ட்டாக இருந்திருக்கும், ஒரே பேட்டரி தான் இருந்திருக்கும். எது மட்டும் மாற்றிருக்கிறாங்க, ரெசிஸ்டர் சீரிஸாகவும் பேரலாக மாற்றிருக்காங்க தவிர சப்ளை கொடுத்த அந்த வோல்டேஜ் வந்து மாறி இருக்காது.
அதே வோல்டேஜ் தான். இப்போ வோல்டேஜ் இங்கே கான்ஸ்டன்ட்டு, ரெசிஸ்டன்ஸ் தான் சீரீஸாகவும் 4மே இருக்கும்போது எவ்வளோ பவர் டிசிபேஷன், அதே ரெசிஸ்டன்ஸ் அழுத்தி பேரலாக கனெக்ட் பண்ணியிருந்தா என்ன பவர் டிசிபேஷன் வந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இங்கே பவர் கொடுத்துட்டாங்க இந்த கேஸுக்கு 5 வாட், இது 5, இது வந்துட்டு ஆக்சுவலாக V² வந்து இங்கே கான்ஸ்டன்ட்டு. ஓகேவா? ஸோ அப்போது இதிலேருந்து V² அப்படியே கூட வச்சுக்கோன்னு பிரச்சனை இல்லை. இது RS என்ன வரும் பாருங்கள். RS N into R, N number of resistors are connected in series இருந்தால் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? வேல்யூ ஆஃப் ஒன் ரெசிஸ்டன்ஸ் இன்ட்டு N. அப்போ இங்கே N எத்தனை இருக்குது? 4 இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னது? R. ஸோ அப்போ இங்கே எவ்வளோ கிடைக்கும்? 4R அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இது 4R. அப்போ V² எதுக்கு ஈக்குவல்? இதில் நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் V² ஈக்குவல் டு 20Rன்னு கிடைக்கும். V² என்னன்னு கிடைக்கும்? 20R. அடுத்து இந்த கேஸுக்கு வாங்க. N number of equal resistors connected in parallel இருந்தால் RP ஈக்குவல் டு என்னது? R/N. அப்போ இங்கே எவ்வளோ வந்திருக்கு? 4 ரெசிஸ்டர்ஸ். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் 4. ஸோ அப்போ V² டிவைடட் பை R/4ன்னு வருமா? அப்போது V²க்கு பதில் என்ன எழுதலாம் இங்கே? 20R டிவைடட் பை இந்த R/4 எப்படி எழுதிக்கலாம்? 4/Rன்னு எழுதிக்கலாம். கரெக்டா? 4/R. இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். 20 into 4 என்ன கிடைக்கும்? 80 வாட். கரெக்டா இருக்கா? ஆப்ஷனில் ஆப்ஷன் A is the answer. 80 watt is the answer. ஆப்ஷன் A. எஸ், வெரி குட். புரிஞ்சுதா? அடுத்தது பாருங்க. எஸ், இது ஒரு நீட் கொஸ்டின், 2023 கேட்ட கொஸ்டின். If the galvanometer G does not show any deflection சொல்லிட்டாங்க. galvanometer ஆக்சுவலாக எப்போ டிஃப்ளெக்ஷன் ஃபஸ்ட்டு காமிக்காதுன்னு நம்ம பார்க்கணும். galvanometer எப்போ டிஃப்ளெக்ஷன் காமிக்காது அப்படின்னா இந்த பாயிண்ட்லேயும் சேம் பொட்டென்ஷியல் இருந்துச்சுன்னா galvanometer does not show any deflection. அப்போ இங்கே ரெண்டு பாயிண்ட்லேயும் ஒரே பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆகாது? டிஃப்ளெக்ஷன் காமிக்காது. galvanometer டிஃப்ளெக்ஷன் காமிக்காது. அப்போது இங்கே எவ்வளோ வோல்ட் இருக்குது? 2 வோல்ட்னா அப்போ இதுக்கு அக்ராஸில் ஆக்சுவலாக 2 வோல்ட் இருக்கும். இங்கே டிஃப்ளெக்ஷன் கிடையாது, பிகாஸ் அது இங்கே கான்ஸ்டண்ட்டாக இருந்துருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு வந்து டிஃப்ரென்ஸ் இல்லாதனால தேர் இஸ் நோ கரண்ட் ஃப்ளோ. ஸோ இங்கே எந்த இம்பேக்ட்டும் இதனால் க்ரியேட் ஆகாது. காட் இட்? இந்த ஐடியா ஃபஸ்ட்டு புரிஞ்சுதா? ஸோ இப்போது இந்த கேஸுக்கு வாங்க. இந்த கேஸில் வந்துட்டு இங்கே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இங்கே 10 சொல்லியிருக்காங்க, இங்கே 2. அப்போ இது அக்ராஸில் எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வரும்? 10 - 2 8 வோல்ட். 10 - 2 8 வோல்ட். ஸோ அப்போது 10 - 2 8 வோல்ட்னா இப்போ இங்கே எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுது? இங்கே எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகும்? I ஈக்குவல் டு பாஸ் ஆகிற கரண்ட்டு, I இஸ் ஈக்குவல் டு இதில் பாஸ் ஆகிற கரண்ட் எவ்வளோ வரும்? V/R. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது? 8. R எவ்வளோ வந்துருக்கு இங்கே? 400. அப்போ இது 1 × 8 50. ஸோ அப்போ கரண்ட் I ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் இந்த கேஸில்? I ஈக்குவல் டு 1/50 ஆம்ஸ்னு கிடைக்கும். கரண்ட் I என்ன கிடைக்கும்? 1/50 ஆம்ஸ். அப்போ இதில் பாஸ் ஆகிற கரண்ட் 1/50 ஆம்ஸ்னா இங்கே ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. அப்போ இதனுடைய அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வந்துருக்குது? 2 - 0. இதுக்கு அக்ராஸில் எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது? 2 வோல்ட். R வந்து கண்டுபிடிக்கணும். கரண்ட் எனக்கு தெரிஞ்சு போச்சு இங்கே, ஏன்னா இதில் கரண்ட் ஃப்ளோ கிடையாது. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே 0ன்றதுனால தேர் இஸ் நோ கரண்ட் ஃப்ளோ. அப்போ மொத்த கரண்ட் இங்கே தான் பாஸ் ஆகும். இதில் வர கரண்ட் 1/50 ஆம்ஸும் இது உள்ள பாஸ் ஆகும். கரெக்ட்? அப்போது R இஸ் ஈக்குவல் டு V/I ஃபார்முலா. V எவ்வளோ? 2 வோல்ட்டு. I எவ்வளோ? 1/50 ஆம்ஸ். 50 மேலே போயிடுமா? 2 × 50 மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 100 ஓம். ஸோ 100 ஓம் இஸ் த ஆன்சர். ஓகே, எஸ். குட் ஆஃப்டர்நூன் ஆதித்யா. குட் ஆஃப்டர்நூன். புரிஞ்சுதா? ரைட்? நான் எப்படி ஆன்சர் போட்டிருக்குன்னு தெரியுதா? இது நீட் கொஸ்டின் தான், 2023 கேட்ட கொஸ்டின். ரைட், ஈஸியாக இருக்குல்ல? இது உங்களுக்கு காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்லை. நல்லா புரிஞ்சு. கால்வனாமீட்டரில் எப்பயுமே நம்ம ஆல்ரெடி பேலன்ஸ்டு வீட்ஸ்டோன் பிரிட்ஜுடைய கான்செப்ட் படிச்சிருப்பீங்க, டெரிவேஷன் படிச்சிருப்பீங்க. பேலன்ஸ்டு வீட்ஸ்டோன் பிரிட்ஜினாலே என்ன அர்த்தம்? கால்வனாமீட்டரில் கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஏன் கரண்ட் ஃப்ளோ இருக்காதுன்னா அந்த கால்வனாமீட்டர் கனெக்ட் பண்ண அந்த ரெண்டு எண்டோடைய டெர்மினல் இருக்கக்கூடிய
பொட்டென்ஷியல் ரெண்டுமே சேமாக இருக்கும். பொட்டென்ஷியல் சேமாக இருந்தாலே எப்பவுமே கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஏன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கு ரீசனே பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். ஒரு பாயிண்டில் ஹையாகவும் ஒரு பாயிண்டில் லோவாகவும் இருக்கும். ஹை டு லோ என்ன ஆகும், கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்னால தான் என்ன ஆகுது, கரண்ட் ஃப்ளோ இருக்குது. இஃப் தேர் இஸ் நோ பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ், ரெண்டு பாயிண்ட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தேர் இஸ் நோ கரண்ட் ஃப்ளோ. ஓகேவா? ஸோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது டியூ டு த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ end ஆஃப் த டெர்மினல்ஸ். ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. இது வந்து ஒரு ஜேஇ கொஸ்டின். இந்த நெட்வொர்க் shown below the charge accumulated in the capacitor in steady state ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஸ்டெடி ஸ்டேட்னு சொன்னால் என்ன சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல என்ன ஆகாது, கரண்ட் ஃப்ளோவே இருக்காது. ஏன்னா கெப்பாசிட்டர் பிளாக் பண்ணிடும். அப்போது இந்த மொத்த போர்ஷன்லேயே கரண்ட் ஃப்ளோ இருக்க போகிறதில்ல. பட் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும், சேம் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் கரண்ட் ஃப்ளோ இருக்காது, பட் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸில் கண்டிப்பாக இருக்கும். இப்போ இது ரெண்டு ஆக்சுவலாக என்னென்னு அர்த்தம்னா சீரியஸ் கனெக்ஷன். எது 4 ohms 6 ohms சீரியஸ், பிகாஸ் there is no any impact in this because capacitor does not allow current entering inside steady state conditionல. அப்போ steady state condition என்ற போது இது கரண்ட் ஃப்ளோவே இல்லை அப்படின்னா இதில் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இதில் கிரியேட் ஆக போகிறதில்ல. ஸோ there is no any impact due to this resistance. It acts as a normal straight wire. அவ்வளோதான். சொல்கிறது புரியுதா? அப்போ இது ரெண்டு இப்போ என்ன ஆகும்னா இதில் கரண்ட் டேரெக்டாக இதுலேருந்து வெளியில் வந்து அப்படியே இதில் மட்டும்தான் சுற்றும். இதில் கரண்ட்டே போகாது டியூ டு கெப்பாசிட்டி அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால. சரி, டிசி கேஸில் ஓகேவா, ப்ளஸ் ஸ்டெடி ஸ்டேட் கேஸ். இப்போது டோட்டலாக எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது என்னது, ஓகே டோட்டல் கரண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா இதுக்கு அக்ராஸில் எவ்வளோ பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதே பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் தான் இங்கே இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம், சார்ஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டோட்டல் கரண்ட் I ஈக்குவல் டு டோட்டல் வோல்ட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும், 6 + 4 10. 6 + 4 வந்துட்டு 10ன்னு வருமா, 6 + 4. ஸோ அப்போ 3/10 அப்படின்னு வரும். இப்போ ஆன்சர் என்ன வரும், 0.3 amps. 0.3 amps கரண்ட் வந்து இதில் ஃப்ளோ ஆகும். ஓகே, ஓகே. ஸோ ஓகே ஃபைன். இப்போ இங்கே எவ்வளோ பொட்டென்ஷியல் ட்ராப் இருக்குன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். பொட்டென்ஷியல் அக்ராஸ் 6 ohm, கரண்ட் எவ்வளோ பாஸ் ஆகுது இங்கே 0.3 amps. 0.3 amps அப்படின்னா இங்கே எவ்வளோ பொட்டென்ஷியல் ட்ராப்ஸ் இருக்கும். எஸ், C = Q/V ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ இங்கே எவ்வளோ பொட்டென்ஷியல் ட்ராப் இருக்கும் இதுக்கு அக்ராஸில் 6 × 3 1.8 18 வரும் இல்லையா, 1.8 வோல்ட்டு. ஸோ அப்போ இதுக்கு அக்ராஸில் எவ்வளோ வோல்ட் இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு அக்ராஸில் எவ்வளோ இருக்கும் டோட்டலாக, இதில் எந்த கரண்ட் பாஸ் ஆகிறதால பிரச்சனை இல்லை. இது இருக்குல்ல கெப்பாசிட்டருக்கு அக்ராஸில் பொட்டென்ஷியல் ட்ராப் இருக்கும். இங்கே என்ன பொட்டென்ஷியல் ட்ராப் இருக்கோ அது அப்படியே இங்கே இருக்கும். ஸோ அப்போ இதனால் இது வந்துட்டு 0.3 × 6 எழுதுனீங்கன்னா 1.8 வோல்ட். இப்போ கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிங்க. C = Q/V ஃபார்முலா. Q தானே கேட்டிருக்காங்க, C × V. C வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 4 மைக்ரோஃபாரட். 4 × 10⁻⁻6 இன்ட்டு எவ்வளோ வோல்டேஜ் 1.8. ஸோ அப்போ என்ன வரும் 7.2 மைக்ரோன்னு வருமா, மைக்ரோ கூலும். கரெக்ட், ஆன்சர் வந்திருக்கா 7.2. ஒரே விஷயம் தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ரொம்ப சிம்பிள். இதில் கரண்ட் ஃப்ளோ இருக்க போகிறதில்ல, இங்கே பொட்டென்ஷியல் ட்ராப்பே இருக்காது. ஏன்னா கரண்ட் இருந்தால் தான் பொட்டென்ஷியல் ட்ராப் கண்டுபிடிக்க முடியும். பிகாஸ் V = IR. R இருக்குது, I இல்லை அப்படின்னா அங்கே என்ன கிடையாது பொட்டென்ஷியல் ட்ராப். அப்போ இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி தான், இதனால் எந்த இம்பாக்டும் இருக்க போகிறதில்ல. அது நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, பேட்ரி இருந்ததுன்னா பேட்டரியில் சார்ஜ் ஸ்டோராக இருக்கும்போது கண்டிப்பாக என்ன இருக்கும்னா அதுக்கு அக்ராஸில் அது 2 டேர்மில் என்ன இருக்கும், பொட்டென்ஷியல் கண்டிப்பாக இருக்கும். புரியுதா? பொட்டென்ஷியல் C = Q/V ஃபார்முலா. பொட்டென்ஷியல் இருக்கும்.
பொட்டன்ஷியல் எப்படி இருக்குன்னா இது ரெண்டு டேரெக்டாக கனெக்டாக இருக்கும், இதனால் எந்த இம்பாக்டும் இல்லை. அப்போது இது ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி. அப்போ பேரலாக இருக்கும்போது பொட்டன்ஷியல் சேமாக இருக்கும். சொல்கிறது புரியுதா? இங்கே என்ன பொட்டன்ஷியல் வருதோ அதே பொட்டன்ஷியல் தான் இந்த இடத்துல இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இது ரெண்டு சீரியஸ் நான் சொன்னது காரணம், இதனால் எந்த சேஞ்சஸ் இருக்காது. தேர் இஸ் நோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இல்லைனா கரண்ட் ஃப்ளோ இருக்காது. தட் இஸ் த லாஜிக். அப்போ டோட்டல் கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு C = Q/V, இங்கே எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் இருக்குமோ அதே வோல்டேஜ் ட்ராப் தான் இதுக்கு அக்ராஸில் இருக்கும், இங்கே இருக்கிறது அப்படியே. ஸோ அப்போ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது, ரெண்டு டெர்மினலுக்கு அக்ராஸில் எவ்வளோ பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சிட்டோம்னா we will get the answer. So C = Q/V, Q = CV போட்டுட்டு கண்டுபிடிச்சிட வேண்டியதான். புரிஞ்சுதா? ரைட்? இது இன்னும் வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம், பட் அது தேவையில்லை. அதான் நான் முதல்ல யோசித்தேன், பட் இதுதான் ஈஸியாக இருக்குது. இன்னும் ஈஸியாக அதை ட்ரை பண்ண முடியுமான்னு நான் யோசித்தேன், பட் திஸ் ஒன் இஸ் பெட்டர். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், இந்த கேஸுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் பாப்பா. அதே மாதிரி டேக்கிங் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேட்டரி as negligible the steady state current in 2 ohm resistor. இதற்கு பாருங்கள், இந்த 2 ohm ரெசிஸ்டரில் வந்துட்டு எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதான் கொஷின். 2 ohm ரெசிஸ்டரில். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும், இப்போ இங்கே கரண்ட் ஃப்ளோ இருக்காது, இதை கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், கட் பண்ணி தூக்கிடலாம். அப்போது அது ரெண்டும் பேரலா? கரெக்ட். இதனால் எந்த இம்பேக்டும் இல்லை, மொத்த போர்ஷனையும் கட் பண்ணிடலாம். இது ரெண்டும் பேரலல். இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டா இது கூட என்ன ஆகிடும், சீரிஸில் கனெக்ட் ஆகிடும். ஓகேவா? அப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். R ஈக்குவலண்ட், அந்த R பேரலல் ஈக்குவல் டு 2 × 3 / 2 + 3. ஸோ அப்போ 6/5 ஓம். 6/5 சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 6/5 1.2 கரெக்ட். 1.2 ஓம்னு வரும். அதுக்கப்புறம் இது ரெண்டும் பேரலல். இந்த 1.2 ஓமும் இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும்? இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1.2 ஓம்னு கிடைக்கும். இது ரெண்டு சீரியஸ். 2.8 1.2 ஆட் பண்ண என்ன வரும்? 2.8 + 1.2 4 ஓம் அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? இப்போ டோட்டல் கரண்ட் கண்டுபிடிங்க. டோட்டல் கரண்ட் ஈக்குவல் டு டோட்டல் வோல்ட் 6, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 4, 1.5 ஆம்ப்ஸ்னு கிடைக்கும். அதாவது 3/2. கரெக்டா? ரைட்? எஸ். வணக்கம் வணக்கம். புரியுதா? 1.5 ஆம்ப்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும். இப்போது இதில் சீரியஸாக இருக்கும்போது ஒரே கரண்ட் தான் வரும், இங்கே கரண்ட் டிவைட் ஆகாது, அப்படியே அந்த கரண்ட் பாஸ் ஆகும். அதே 1.5 ஆம்ப்ஸ், இங்கே 1.5 ஆம்ப்ஸ், பிகாஸ் இங்கே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்காது. நம்ம முதல்ல சொல்லிட்டு கெப்பாசிட்டி பிளாக் பண்ணிவிடும். ஸோ அப்போ இங்கே கரண்ட் பிரியும். இதை நான் என்ன எடுத்துக்கிறேன்? I1 எடுத்துக்கிறேன், இது I2 எடுத்துக்கிறேன். எனக்கு I1 கரண்ட் தான் வேணும். அப்போது I1 = டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். பேரலாக இருந்தால் என்ன ரூல் சொல்லியிருந்தேன்? சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் டினாமினேட்டரில் போட்டு I1 கண்டுபிடிக்கணும்னா ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் மேலே போடணும், இன்ட்டு என்ட்ரிங் கரண்ட் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவல்? என்ன வேல்யூ? 1.5 இல்லை 3/2 கூட போட்டுக்கலாம், உங்கள் கன்வீனியன்ட் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்? ஸோ அப்போ 3/3 + 2 5 இன்ட்டு 3/2. ஸோ இப்போ என்ன வரும்? 3 × 3 9, 5 × 2 10. சிம்பிளிஃபை பண்ணால் 0.9 ஆம்ப்ஸ். 0.9 ஆம்ப்ஸ். ஆப்ஷன் C is the answer. கரெக்ட்? 0.9 ஆம்ப்ஸ் இஸ் த ஆன்சர். நான் சொல்கிறது புரியுதா? நான் என்ன பண்ணுறேன்னு கெப்பாசிட்டி இப்போ நம்ம என்ன மாதிரி கொஷின்ஸ் பார்த்துட்டு வந்து தெரியுதா? கெப்பாசிட்டர் உள்ளே வந்துன்னா என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் வரும்ன்றதை பார்த்துட்டு இருக்கோம். முன்னாடி பார்த்த கொஷின் அதுதான். அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல கெப்பாசிட்டர் பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம். ஸோ சில நேரத்தில் இந்த மாதிரி சர்க்யூட்டில் கெப்பாசிட்டர் நடுவில் உள்ளே கொடுத்துருவாங்க, கொஷின் இந்த வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்னது? ஸ்டெடி ஸ்டேட் கரண்ட் அப்படின்னா கெப்பாசிட்டர் கம்ப்ளீட்லி சார்ஜ்டு, அதாவது அது உள்ள சார்ஜ் கம்ப்ளீட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு மேலே அது எவ்வளோ கரண்ட் கொடுத்தாலும் பிளாக் பண்ணாது, கரண்ட்டை பிளாக் பண்ணது அலோவ் பண்ணாது. ஸோ அப்போ கரண்ட்டை பிளாக் பண்ணுறதுல இந்த பக்கம் கரண்ட் போகாது. அப்போ இந்த ஒயர்னால எந்த சேஞ்சஸும் கிடையாது, அது உள்ளே இருந்தால் இடம் சேஞ்சஸ் கிடையாது. பட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சார்ஜ் உள்ள ஸ்டோர் ஆகிருக்கிறதுனால அக்ராஸில் என்ன இருக்கும்? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு அக்ராஸில் எவ்வளோ பொட்டன்ஷியல் வருமோ அது அப்படியே ஃபுல்லாக இதுக்கு அக்ராஸில் இருக்கும். புரியுதா? அதை வச்சு தான் நம்ம போன ப்ராப்ளம் கேஸை சால்வ் பண்ணும். இப்போ இந்த கேஸில் அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் எவ்வளோ பாஸ் ஆகுன்னு கேட்டாங்க. அப்போது கரண்ட் இங்கே டிவைட் ஆகாது, அவ்வளோதான். அப்போ டோட்டல் கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு நார்மலாக பேரலல் கேஸு கரண்ட் எப்படி டிவைட் ஆகுமோ அவ்வளோதான். அந்த மெத்தடில் சால்வ் பண்ணோம்னா ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஆப்ஷன் C இஸ் த ஆன்சர். புரிஞ்சுதா? எஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது தான் இம்பார்ட்டண்ட் சர்க்யூட். கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா, கிர்ச்சாஃப்ஸ்
வோல்டேஜில் அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி திரும்ப வந்த ஒரு இம்பார்ட்டன்ட் சிமிலாரிட்டி மட்டும் இல்லை, சம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின். அதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துட்டு எப்படி சீரியஸ் கரண்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறது, எப்படி பேரல் கண்டுபிடிக்கிறது, கரண்ட் எப்படி டிவைட் ஆகும், கெப்பாசிட்டன்ஸ் இப்போ உள்ள வந்து அது என்ன ரோலை ப்ளே பண்ணும், அதில் சார்ஜ் எவ்வளோன்னு கேட்டால் எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்புறம் வேறு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் கேட்டு இப்போ பார்த்த கேஸ் மாதிரி. ஸோ இந்த மாதிரி திரும்ப கொஷின்ஸ் கேட்பாங்க. இப்போ நம்ம பார்த்த கொஷின்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாடல், ஓகேவா? அதை ஜேஇ ப்ளஸ் நீட்டு அப்புறம் அதர் சில என்ட்ரன்ஸ் கொஷின்ஸ் தான் கலெக்ட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு எல்லா கான்செப்ட்டும் புரியணுன்றது தான் நான் டிஃப்ரெண்ட் அந்த சர்க்யூட் டயக்ராம் அதனால தான் டிஃப்ரெண்ட்டாக கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஓரளவுக்கு உங்களுக்கு இப்போ சர்க்யூட்டை எப்படி பார்க்கணும்னு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி 5 ரெசிஸ்டன்ஸ் இன்வால்வ் ஆயிருதுன்னா அது முதல்ல நீங்கள் எதாவது செக் பண்ணணும், அது வீட்ஸ்டோன் பிரிட்ஜாக இருக்குமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். 5 ரெசிஸ்டன்ஸ் அது எப்படி கனெக்ட் பண்ணியிருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 5 ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா பேலன்ஸ்டு கேஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் பேஸ்டு கொஷின் தான். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஸோ அப்போ அதை ஃபஸ்ட்டு அந்த திங்க் பண்ண தெரியும். அந்த கொஷினை பார்த்ததுக்கப்புறம் பார்த்த உடனே ஓகே 5 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, வீட்ஸ்டோன் பிரிட்ஜாக இருக்குமோ அப்படின்ற அந்த ஐடியா ஃபஸ்ட்டு மைண்டில் வரணும், சரியா? ஸோ இந்த டைப் ஆஃப் சர்க்யூட், ஏன்னா அதான் நமக்கு டைம் கொஞ்சம் நிறைய எடுக்கும். ஏன்னா சர்க்யூட் வந்துட்டு ஒன்று சிம்பிளிஃபை பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் அதை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு முடிச்சுட்டு இனிமேல் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அதர் போர்ஷன். கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் ஒரு கொஷின் சர்க்யூட்டை பேஸ் பண்ணியிருக்கும் நான் சொல்லியிருந்தேன். ரிமைனிங் கொஷின்ஸ் வந்துட்டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி, ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி அடிக்கடி கொஷின் இருக்கும். ரெசிஸ்டன்ஸில் எப்படி இருக்குன்னா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் அது ஒரு மாதிரி டைப் ஆஃப் கொஷின் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க, நிறைய ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் கொஷினாக அது இருந்திருக்குது, சரியா? ஸோ நம்ம இனிமேல் பார்க்க போகிற கொஷின் எல்லாமே அடுத்த ரிமைனிங் 2 கொஷின்ஸ் வரக்கூடிய செக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறது. ஸோ இதனுடைய இந்த சாப்டரில் வரக்கூடிய 3 கொஷின்ஸ் எப்படி கேட்டாலும் நீங்கள் அட்டன் பண்ணிட முடியும். ஐடியா பேசிக் ஃபார்முலா தான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் எது டிவைட் ஆகும் எது டிவைட் ஆகாது, கரண்ட் இந்த மாதிரி சர்க்யூட்லாம் வரும்போது எப்போ சீரியஸு பேரலல் கரெக்டாக தெரியணும். இந்த கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம் சர்க்யூட்டை பற்றிய ஐடியா, புரியுதா? இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு கொஷினை நம்ம பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு கொஷினு இது வந்துட்டு ஒரு ஜேஇ கொஷின். என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். இன் a metallic conductor under the effect of applied electric field the free electrons of the conductor என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின், ஓகேவா? ஏன்னா இது டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின் தான். டெக்ஸ்ட் புக்கில் நம்மளுடைய எக்ஸாம்பிள் இருந்து ஒரு கொஷின் தான் இது, ஓகேவா? ஸோ இதில் என்னென்னா ஒரு விஷயம் நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தெளிவாக இதில் புரிஞ்சுக்கணும். கரண்ட் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எலக்ட்ரான் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ரேண்டம் டைரக்ஷனில் இருக்கும். எலக்ட்ரான்ஸ் மூவிங் இன் ரேண்டம் டைரக்ஷன், ஓகேவா? எலக்ட்ரான் எப்படி மூவ் ஆகும்? சம் ரேண்டம் டைரக்ஷனில் மூவிங்கில் இருக்கும், லைக் திஸ். இது வந்துட்டு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துட்டு 0வாக இருக்கும்போது, எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டே கொடுக்காத போது இப்படி தான் இருக்கும். எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னா அதை தான் இந்த கொஸ்டினில் நம்ம கனெக்ட் பண்ணி ஆகணும். இதில் நம்ம என்னெல்லாம் கன்க்ளூஷன் கொண்டு வரணும் முதல்ல பார்க்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொவைட் பண்ணிட்டேன். இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ், அப்போ இது ப்ளஸ்ஸு இது மைனஸு. எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்போது ஒரு கண்டக்டருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? அதிலிருந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ரேண்டம் டைரக்ஷன்லேருந்து பாசிட்டிவ் டைரக்ஷனை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கும். அதனால் அதோட நேச்சரு நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ணும். பாசிட்டிவ் என்ன பண்ணும்? எலக்ட்ரானை புஷ் பண்ணும், அதாவது ரிப்பல்ஸ் பண்ணும். அப்போது இது அட்ராக்ட் பண்ணும், பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்ராக்ஷனு, நெகட்டிவ் ரிப்பல்சிவ். அப்போ எலக்ட்ரான் இந்த மாதிரி ரேண்டம் டைரக்ஷன்லேருந்து என்ன ஆக ஆரம்பிக்கும்னா பாசிட்டிவ் டைரக்ஷன் நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் அது எப்படி மூவ் ஆகுன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறது. எலக்ட்ரான்ஸு பாசிட்டிவ் டைரக்ஷனில் மூவ் ஆகும்போது ஆக்சுவலாக அது எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா லைக் திஸ் கர்வ்ட் பேட்டர்ன் மாதிரி. எக்ஸாக்டாக அது ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகாது, ஸ்லோ மோஷனில் அது மூவ் ஆகும். பட் டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் நோக்கி தான் மூவ் ஆகும், சரியா? நான் சும்மா அப்படி வரைஞ்சி காமிக்கிறேன் உங்களுக்கு, லைக் திஸ். சும்மா இதெல்லாம் ரஃபாக நான் வரைகிறது. பட் என்னென்னா எக்ஸாக்டாக ஸ்ட்ரைட் லைனாக வராது, அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? கிளியர்? இப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த கேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன கிடையாது? 0 கிடையாது. எலக்ட்ரிக் ஃபீல்டு நாட் ஈக்குவல் டு 0 இல்லைனா எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொவைட் பண்ணிருக்குன்னு அர்த்தம். எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறம் எலக்ட்ரான் ரேண்டம் டைரக்ஷனில் இருந்து டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் டைரக்ஷனில் நோக்கி மூவ் ஆகும். ஆனால் அது எப்படி மூவ் ஆகாது?
எக்ஸாக்டாக ஸ்ட்ரெயிட் லைனாக மூவ் ஆகாது, அப்படியே ஸ்லோ மோஷனில் லைக் திஸ். அது ஃபாஸ்ட்டாலாம் ஆக்சுவலாக மூவ் ஆகாது. ஓகேவா? எலக்ட்ரான் வந்து எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தக்கப்புறம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகாது, ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். பட் ஏன் அப்படி இருந்து ஏன் கரண்ட் நம்ம ஃபாஸ்ட்டாக கெட் பண்ணுறோன்னா, எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதில் இருக்குது. அதனால் ஒரு எலக்ட்ரானும் ஸ்லோவாக மூவ் ஆனால் கூட எல்லாமே அந்த நிறைய மூவ் ஆகிறதுனால நமக்கு ஃபாஸ்ட் மூவிங் மாதிரி தெரியும். சொல்கிறது புரியுதா? பட் அதனுடைய ஸ்பீடு ஸ்லோவாக தான் இருக்கும். சரியா? ரைட். ஸோ அப்போ இந்த மாதிரி மூவ் ஆகும். இது வந்து கர்வ்டு மோஷன். இப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ்னா டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த பக்கம் இருக்கும்? இந்த டைரக்ஷன். கரெக்டாக? எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்பயுமே எப்படி இருக்கும்? ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் எண்ட் அட் நெகட்டிவ். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன் பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்கும். கரண்ட்டோட டைரக்ஷன் எப்பவுமே பாசிட்டிவ் டைரக்ஷன் இருக்கும். அப்போ கரண்ட் எந்த டைரக்ஷன் இருக்கும்? இந்த டைரக்ஷன் தான் இருக்கும். கரண்ட் டென்சிட்டி எந்த டைரக்ஷன் இருக்கும்? கரண்ட்டோட டைரக்ஷன் தான் கரண்ட் டென்சிட்டி இருக்கும். J=I/A. கரண்ட்டும் கரண்ட் டென்சிட்டியும் ஒரே டைரக்ஷனில் இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏன் இந்த பக்கம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பாசிட்டிவ் சார்ஜில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்டார்ட் ஆகிட்டு நெகட்டிவ் சார்ஜில் முடியும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தால் ஸ்டார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் எண்ட் அட் நெகட்டிவ். ஸோ திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி தான் இருக்கும் உள்ள. சரியா? நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண வெளியில் போட்டிருக்கேன். கரண்ட் எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டைரக்ஷன் தான் கரண்ட் இருக்கும் எப்பவுமே. பாசிட்டிவ் டைரக்ஷனோட டைரக்ஷன் தான் கரண்ட் டைரக்ஷன். கரெக்டாக? இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். கரெக்ட்? அந்த டைரக்ஷனில் தான் கரண்ட் டென்சிட்டி இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, கரண்ட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா ஹை பொட்டென்ஷியல் டு லோ பொட்டென்ஷியல். இது வந்துட்டு ஹை பொட்டென்ஷியல், இது வந்து ஹை பொட்டென்ஷியல், இது லோ பொட்டென்ஷியல். இந்த பாயிண்ட்டு சப்ளை கொடுத்ததுக்கப்புறம் ஓகேவா? அதாவது பாசிட்டிவ்ன்றது ஹை பொட்டென்ஷியல், நெகட்டிவ்ன்றது லோ பொட்டென்ஷியல். கரண்ட் ஆல்வேஸ் மூவிங் ஃப்ரம், கரண்ட் எப்பவுமே எப்படி மூவ் ஆகும்? கரண்ட்டோட டைரக்ஷன் எப்பயுமே ஹை டு லோ. கரண்ட் எப்பயுமே ஹை டு லோ தான் மூவ் ஆகும். கரண்ட்டோட டைரக்ஷன் இது ஹை பொட்டென்ஷியல் டு லோ பொட்டென்ஷியல் டைரக்ஷன் அர்த்தம். ஹை பொட்டென்ஷியல் டு லோ பொட்டென்ஷியல். எலக்ட்ரானோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பாயிண்ட் ஹை பொட்டென்ஷியல், இது லோ பொட்டென்ஷியல்னா எலக்ட்ரான் உள்ள எப்படி மூவ் ஆகுது? இந்த பாயிண்ட் லோ பொட்டென்ஷியல், இந்த பாயிண்ட் ஹை பொட்டென்ஷியல். ஸோ எலக்ட்ரான் மூவிங் ஃப்ரம் லோ பொட்டென்ஷியல் டு ஹை பொட்டென்ஷியல். எலக்ட்ரானோட டைரக்ஷன் லோ டு ஹையாக இருக்கும். அதனுடைய பாத்து ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது, கர்வ்டு பாத் லைக் திஸ். கர்வ்டுனா ரேண்டமாக ஒரு பாத்தில் மூவ் ஆகும், பட் டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் நோக்கி தான் மூவ் ஆகும். இந்த பக்கம் இந்த பக்கம் எதுவுமே மூவ் ஆகாது. புரியுதா? ஸோ நம்ம கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்காக நம்ம நிறைய ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிப்போம். எலக்ட்ரான்ஸ் எல்லாமே நெகட்டிவ் பாசிட்டிவ் நோக்கி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக இந்த மாதிரி லைன்ஸ் வரைவோம். அது கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்காக. பட் இதான் ரியாலிட்டி. உள்ளே நடக்கிறது, ஆக்சுவலாக எக்ஸாக்டாக நடக்கிறது இதுதான். இப்போ இந்த கேஸுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். எலக்ட்ரானோட டைரக்ஷன் கொஸ்டினை திரும்ப நல்லா படித்தா உங்களுக்கு தெரியும். இன் எ மெட்டாலிக் கண்டக்டர் அண்டர் த எஃபெக்ட் ஆஃப் அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரியா? நாட் கரண்ட் டைரக்ஷன். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸோட டைரக்ஷன்றது வேறு, கரண்ட்டோட டைரக்ஷன்றது வேறு. இப்போ தான் சொல்லிட்டேன் நான். கரண்ட்டோட டைரக்ஷன்றது ஹை பொட்டென்ஷியல் டு லோ பொட்டென்ஷியல். எலக்ட்ரானோட டைரக்ஷன் வந்து லோ பொட்டென்ஷியல் டு ஹை பொட்டென்ஷியல். ஏன்னா அது இன்சைடில் மூவ் ஆகும். எலக்ட்ரான் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் தான் எப்பவுமே கரண்ட் ஃப்ளோ இருக்கும். கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுறது எலக்ட்ரான் ஃப்ளோனால தான். ஆனால் அந்த எலக்ட்ரான் எந்த டைரக்ஷன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். சொல்கிறது புரியுதா? அப்போது ட்ரிஃப்ட் ஃப்ரம் ஹையர் பொட்டென்ஷியல் டு லோவர் பொட்டென்ஷியல்ன்றது கிடையாது, தப்பு. லோ டு ஹை. மூவ் இன் த கர்வ்டு பாத்ஸ். ஃபர்ஸ்ட் வேர்டு க்ளூ. ஃப்ரம் த லோவர் பொட்டென்ஷியல் டு ஹையர் பொட்டென்ஷியல். திஸ் இஸ் கரெக்ட். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்து மூவ் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிடையாது. ஓகேவா? யூனிஃபார்ம் வெலாசிட்டி கிடையாது. ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்றது என்னது? ஆவரேஜ் வெலாசிட்டி. யூனிஃபார்ம் வெலாசிட்டினா வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். நோ, எலக்ட்ரான் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் மூவ் ஆகலை, ட்ரிஃப்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்றது ஆவரேஜ் வெலாசிட்டி. ஓகேவா? ஸோ அதனால் அது தப்பு. யூனிஃபார்ம் வெலாசிட்டினால மூவ் இன் த ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்துன்றது கிடையாது. அதனால் இது ரெண்டும் தப்பு. மூவ் இன் த ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்துன்றது கிடையாது. ஸோ ஆன்சர் பி இஸ் த. புரியுதா? இது வந்துட்டு ரீசெண்டாக கேட்ட ஆக்சுவலாக ஒரு ஜேஇ கொஸ்டின் தான். டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற கொஸ்டின் தான். இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்து படித்தேன்னு நம்ம என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் எக்ஸாம்பிள் கொஸ்டின் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு அப்புறம் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் மோஷன் வச்சுட்டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கனெக்ட் பண்ணி ஒரு சில ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் ஒரு 4 கொஸ்டின் இருக்கும். அதில் இந்த லாஸ்ட் கொஸ்டின் இதை பற்றி கிளியராக கொடுத்துருப்பாங்க. புரியுதா? ஸோ அதில் டெக்ஸ்ட் புக் கொஸ்டின் தான் இது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதுவுமே ஒரு ஜேஇ கொஸ்டின் தான். த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃபார் எ கண்டக்டர் connected in an electric circuit is Vd. drift velocity Vd ன்னு சொல்லிட்டாங்க. The conductor is now replaced by another conductor, same material ன்னு சொல்லிட்டாங்க.
same material and same length, but double the area of cross section. The applied voltage remains same. Applied voltage remains same அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. The new drift velocity என்னவா இருந்திருக்கும்? New drift velocity என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. What is the formula of drift velocity? First அதை எழுதணும். drift velocity-யை potential கூட ரிலேட் பண்ணுற ஃபார்முலா எழுதணும். ஏன்னா potential remains சேம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ drift velocity-யோட ஆக்சுவல் ஃபார்முலாவை எழுதி உள்ள பொட்டென்ஷியலை கொண்டு வரணும். drift velocity-யோட ஃபார்முலா E into tau by m. இதான் magnitude of the drift velocity. வெக்டாரில் என்ன மைனஸ் E tau by mனு வரும். மேக்னிடியூடில் என்ன வரும்? எலக்ட்ரான் இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு ரிலாக்ஸேஷன் டைம் டவு டிவைடட் பை எம். இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டென்ஷியலுக்குள்ள ரிலேஷன் என்ன? E equal to V by R. ஞாபகம் இருக்கா அந்த ஃபார்முலா? E is equal to minus dV by dr நம்ம படிச்சிருக்கிறோம் ஆல்ரெடி. The relation between electric field and potential. புரியுதா? டைரக்ட் ரிலேஷன் எடுத்தீங்கன்னா E is equal to V by R. அப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் V by Rன்றது என்னது? length of the conductor. R is the distance. இங்கே கண்டக்டரோட லென்த்து தான் என்னவா ஆக்ட் ஆகும்? டிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அப்போது இந்த ஃபார்முலாவை எப்படி மாடிஃபை பண்ணலான்னா EV tau, ஈக்கு பதிலாக இது சிம்ப்ளிஃபை பண்ணுறீங்க L into M. இதுதான் இப்போ என்னது? drift velocity in terms of potential. drift velocity in terms of potential கூட ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா இதுதான். புரியுதா? இது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இது ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இது வந்து drift velocity in terms of potential. potential கூட கனெக்ட் பண்ணும்போது இதுதான் ஃபார்முலா. இப்போ drift velocity directly proportional to, இதில் நம்ம என்ன கன்க்ளூஷன் கொண்டு வரலாம்? drift velocityயும் பொட்டென்ஷியலும் directly proportional இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து. இப்போ இந்த ஃபார்முலாவில் என்னென்ன கொடுத்துருக்காங்க இப்போ படிங்க. drift velocity of electrons conducted சொல்லிட்டாங்க, இதெல்லாம் VDன்னு சொல்லிட்டாங்க. கண்டக்டரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க another conductor with same material. லென்த் என்ன கொடுத்துருக்குறாங்க? கொஸ்டின் என்ன லென்த் சொல்லியிருக்கிறாங்க? சேம் லென்த்து மாறலை. அப்போ அது எதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்க போகுது? பொட்டென்ஷியல் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். டபுள் த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஃபார்முலாவில் ஏரியா எங்கேயாவது வந்துருக்குதா? இந்த ஃபார்முலா கூட பொட்டென்ஷியல் கூட ரிலேட் பண்ணும்போது drift velocity கேஸில் எங்கேயாவது ஏரியா வந்துருக்குதா? கிடையாது. அப்போது பொட்டென்ஷியல் drift velocity இல்லை எலக்ட்ரிக் ஃபீல்டு drift velocity இன்டர்லிங்க் பண்ணிங்கன்னா ஏரியா நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஃபார்முலாவில் அது இல்லாத டேட்டாவாக இருந்துச்சுன்னா அது டபுள் ஆனாலும் ட்ரிபிள் ஆனாலும் தேர் இஸ் நோ இம்பேக்ட். புரியுதா? நம்ம எந்த ஃபார்முலா கூட எதை ரிலேட் பண்ணுறத வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும். இது எலக்ட்ரிக் ஃபீல்டு கூட ரிலேட் பண்ணக்கூடிய அந்த ஃபார்முலா. காட் இட் ரைட்? ஸோ அப்போது டபுள்னு சொல்லிட்டாங்க. அப்போ எந்த சேஞ்சஸ் இல்லை, இது ரிமைன்ஸ் சேம். அப்படின்னா வீடு என்னன்னு சொல்லியிருந்தேன்? drift velocity directly proportional to potentialனா பொட்டென்ஷியல் ரிமைன்ஸ் சேம்னா ஏரியா டபுள் ஆனாலும் ஸ்டில் என்ன தான் இருக்க போகுது? அதே பொட்டென்ஷியல் சேஞ்ச் ஆகலை. ஸோ அப்போ சேம் drift velocity தான் இருந்திருக்கும். ஆன்சர் டி. ஒருவேளை பொட்டென்ஷியல் ட்வைஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா drift velocity ஆல்சோ 2 times அப்படின்னு சொல்லியிருப்பேன். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A charged particle is moving in an electric field given கொடுத்துட்டாங்க. with mobility mu கொடுத்துட்டாங்க. drift velocity என்ன கேட்டிருக்காங்க. ஸோ இது டைரக்ட் ஃபார்முலா தான். மொபிலிட்டியோட ஃபார்முலா என்ன? mu is equal to magnitude of the drift velocity by E. கரெக்டா? மொபிலிட்டியோட ஃபார்முலா என்ன? mu equal to Vd by E. அப்போ இதிலிருந்து drift velocity கண்டுபிடிக்கணும்னா மொபிலிட்டி இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. மொபிலிட்டி என்ன கொடுத்துருக்குறாங்க கொஸ்டினில்? 2.5 இன்ட்டு 10⁻6. இது வந்துட்டு E வந்து 3 இன்ட்டு 10⁻−10. ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 7.5 வருமா? 10⁻−4. ஸோ 7.5 இன்ட்டு 10⁻−4 மீட்டர் per second. Yes, option C is the answer. Very good. Yes, very good. Correct. Next one பாருங்க. 2 wires A and B of same material having length LA LB and radii RA RB, drift velocity வந்து VA VB ன்னு சொல்லிட்டாங்க. carries same current. carries
சேம் கரண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் LA = LB, RA = 2 times of RB அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போது இதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணணும் நம்ம பார்க்கணும். ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கும் கரண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன் உள்ளே கொண்டு வந்தாகணும். ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கும் கரண்ட்டுக்கு உள்ள ஃபார்முலா என்ன இங்கே எழுதிக்கோங்க. கரண்ட் I = NEA × VD. இதான் என்னது ரிலேஷன் பிட்வீன் கரண்ட் அண்ட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. கரெக்டா? இதில் LA LB சேம்னு சொல்லிட்டாங்க. அப்போ லென்த்து மாறலை, ரேடியஸ் மட்டும் மாறி இருக்குது. RA வந்து என்ன இருக்குது 2 times of RBன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கரண்ட்டு சேம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போது இந்த கேஸில் ஏரியா எது கூட ரிலேட் பண்ண வேண்டியதாக இருக்கும், கரண்ட் கூட ரிலேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பிகாஸ் கொஷினில் என்ன சொல்லிட்டாங்க, கரண்ட்டு சேம்னு சொல்லிட்டாங்க. அப்போது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் கரண்ட் அதனுடைய ஃபார்முலா யூஸ் பண்ணணும். போன கேஸில் நம்ம யூஸ் பண்ணது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி எலக்ட்ரிக் ஃபீல்டு, பொட்டன்ஷியல் அங்கே ரிமைன்ஸ் சேம்னு சொல்லியிருந்தாங்க. கரண்ட்டை பற்றி அங்கே டிஸ்கஸ் பண்ணல. அதனால் அதில் ஏரியா சேஞ்ச் ஆனாலும் எந்த இம்பாக்டும் இருக்காது. ஸோ எந்த எக்ஸ்பிரஷன் கேட்குறாங்க, எந்த டேட்டா வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது கரெக்டாக தெரியணும். இது கரண்ட் அண்ட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ரிலேஷன் எடுக்கணும். கரண்ட்டு இங்கே கான்ஸ்டன்ட்டு, NE எல்லாமே கான்ஸ்டன்ட்டு. ஸோ அப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி மட்டும் எழுதிங்கன்னா I/NEA = VDன்னு கிடைக்கும். இதை எக்ஸ்பிரஷன் ரீஅரேஞ்ச் வேணாம். இதில் கரண்ட்டு சேம்னு சொல்லிட்டாங்க, N சேமு, Eயும் சேமு, ஏரியா மட்டும் சேஞ்ச் ஆகும். ஏன் RA = 2 times of RBன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியான்னு அர்த்தம். எப்போ கரண்ட் கூட கனெக்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஃபார்முலாவை கொஷினில் கரண்ட் இன்டர்லிங்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. ஏரியான்றது என்னென்னு எழுதலாம், πr². அப்போ ஏரியா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் R² சொல்லலாம். பிகாஸ் ஏரியா என்ன ஷேப் இங்கே கவுட் ஏரியா, அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா, நாட் கவுடு, கிராஸ் செக்ஷனல் ஏரியா எப்படி இருக்கும், சர்க்கிள் ஷேப், πr². அப்போது ட்ரிஃப்ட் வெலாசிட்டியும் ரேடியஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இது அதான் புரிஞ்சுதா? இப்போ இந்த கொஷினுக்கு வாங்க. என்ன கேட்டிருக்காங்க, VA/VB உடைய ரேஷியோ நீங்கள் எடுத்திங்கன்னா என்ன வரும்னு கேட்குறாங்க. அப்போ VA/VBனா என்ன வரணும், இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு R² ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. அப்போ இங்கே எப்படி எழுதணும், VRA நாட் VA, ரேடியஸ் இல்லையா. இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா B மேலே போயிடணும், A கீழே வரணும். அப்போ என்ன வருங்க, RB²/RA². நான் சொல்கிறது புரியுதா? ட்ரிஃப்ட் வெலாசிட்டியும் ரேடியஸும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், ஏன்னா ஏரியா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னால. இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் என்ன பண்ணுவோம் நம்ம ரேஷியோ எடுக்கும்போது, VA/VBனா B உடைய ரேடியஸ் மேலே போயிடணும், A உடைய ரேடியஸ் கீழே வந்துடணும். இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் R² எடுத்தாலும் RB²/RA². ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம், RB/RA². RB கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்க, RA வந்து 2 times of RB, RA வந்துட்டு 2 times of RB². ஸோ அப்போ RB கேன்சல் ஆகிடும், ஹோல்² பண்ண என்ன வரும், 1/4. 1/4னா இங்கே டெசிமலில் கொடுத்துட்டாங்க 0.25. 0.25. ஸோ ஆப்ஷன் A is the answer. ரைட்? புரிஞ்சுதா? எனி டவுட்? ஓகே, நம்பிக்கை டெஸ்ட் இருக்கா? சரி டெஸ்ட் இருந்தால் நீங்கள் போய்ட்டு முடிச்சுட்டு வாங்க, வந்துட்டு கூட ரிமைனிங் அப்புறமா செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கூட பாருங்கள், சேனலில் தான் இருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும், இன்னும் ஒரு டைம் ஆகும், உடனே முடியாது. ஏன்னா நம்ம இப்போ தான் ஒரு செஷன் முடிச்சிடும், பெரிய சாப்டர் இல்லையா, அதனால் சொல்லியிருந்தேன் இல்லை எல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ட் வெயிட்டேஜ் சாப்டர் எல்லாமே லென்த்து செஷனாக தான் பார்ப்போம். லென்த்து நம்ம லாஸ்ட் மினிட் ரிவிஷனில் இருக்கிறோம் இல்லையா, ஸோ அதனால் பொறுமையெல்லாம் படிக்கிறது நமக்கு டைம் கிடையாது. அந்தந்த சாப்டரை ஒரே செஷனில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி தான் பார்ப்போம். ஸோ அதனால் உங்களுக்கு டைம் இருக்கிற லிசன் பண்ணுங்கள், இல்லைனா முடிச்சுட்டு வந்துட்டு கூட கண்டினியூ பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். நமக்கு தான் வீடியோ ஆல்ரெடி இதில் தான் இருக்கும், சரியா? ஸோ அதனால் டெஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியம், அதையும் ஒரு தடவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும், அதனால் மிஸ் பண்ணாதீங்க. ரைட், இப்போ புரிஞ்சுதான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னு. இதை பேஸ் பண்ணி அடிக்கடி கொஸ்டின் இருக்கும், நம்ம இனிமேல் பார்க்க ஆரம்பிப்போம். ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் எ மெட்டல் இஸ் 1 × 10⁻⁸ ohm meter. It contains 9 × 10⁻28 electrons per meter cube. Then relaxation time of the electron
எலக்ட்ரான்ஸ் இன்சைட் த மெட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெசிஸ்டிவிட்டி இது வந்து ரிலாக்ஸேஷன் டைம். டவுக்கும் ரோவுக்கும் உள்ள ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக கண்டக்டிவிட்டியுடைய ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? கண்டக்டிவிட்டி சிக்மா ஈக்குவல் டு NE² τ/m. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கீங்களா? கண்டக்டிவிட்டி சிக்மா ஈக்குவல் டு NE² τ/mன்னு இருக்கும். இது என்னது? ரிலாக்ஸேஷன் டைமுக்கும் கண்டக்டிவிட்டிக்கு உள்ள ரிலேஷன். ரெசிஸ்டிவிட்டின்றது என்னது? 1/கண்டக்டிவிட்டி. சிக்மானா 1/ρ, ரோனா 1/σ. அப்போ இது என்ன வரும்? m டிவைடட் பை NE² τ அப்படின்னு கிடைக்கும். இது வந்துட்டு ரிலாக்ஸேஷன் டைமுக்கும் ரெசிஸ்டிவிட்டிக்கு உள்ள ரிலேஷன். ஸோ இதுக்கு தேவையான எல்லா டேட்டாவும் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இந்த ப்ராப்ளம் நான் ரொம்ப எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டிவிட்டி கொடுத்துட்டாங்க. இது ரோ கொடுத்துருக்குறாங்க. இது கண்டெய்ன்ஸு n எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 9 × 10⁻28 எலக்ட்ரான்ஸ் per மீட்டர் கியூப். தென் ரிலாக்ஸேஷன் டைம் டவ் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இதுதான் கொஷின். அப்புறம் மாஸ் கொடுத்துட்டாங்க, m கொடுத்துட்டாங்க கொஷினில். அப்போ இந்த ஃபார்முலாவில் நான் எப்படி உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணும்போது ஒரு சில விஷயம் சொல்கிறேன். இந்த மாதிரி நியூமரிக்கல் ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணும்போது, அதாவது டைரெக்டாக ஃபார்முலாவை மட்டும் யூஸ் பண்ணி ஆன்சர் கெட் பண்ணக்கூடிய கேஸுன்னு சிலது இருக்கும். சரியா? நமக்கு ப்ராப்ளம் நிறைய கேட்டகரி இருக்குது. சில ப்ராப்ளம் வந்துட்டு லைக் ரிலேஷனை பேஸ் பண்ணி இருக்கும். சிலது வந்துட்டு நம்பர் ஆஃப் டைம்ஸ், ரேஷியோ அந்த மாதிரி இருக்கும். சிலது வந்துட்டு நியூமரிக்கல் வேல்யூ சால்வ் பண்ணி அதனுடைய ஏதோ ஒரு அன்னோன் டேட்டா கண்டுபிடிக்க மாதிரி வரும்போது இந்த மாதிரி ரிசல்ட்டு ஃபைனலாக வரும். இந்த மாதிரி ரிசல்ட்டு வரும்போது நீங்கள் எதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணுன்னா, ஆப்ஷனில் எல்லா 10 பவரும் சேமாக இருக்கான்னு பாருங்கள். சேமாக இருந்தால் நமக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதுக்காக சொல்ல வரேன். இங்கேயும் 10⁻−14, 10⁻−14 ஆப்ஷனில் கொடுத்துட்டு 4 ஆப்ஷன்லையுமே 10⁻⁴ வேல்யூ சேமாக தான் இருக்குது. அது மாறவே இல்லை. அப்படின்னா நான் பவர் வேல்யூ சிம்பிளிஃபை பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாதுன்னு அர்த்தம். நான் உங்களுக்கு கொடுக்குற ஷார்ட்கட் அது. நான் சொல்கிறது புரியுதா? ஃபைனலாக எல்லாத்துலேயுமே என்ன தான் வரப்போகுது? 10⁻−14 தான் ஆன்சராக வரப்போகுது பவரில். அப்போ இந்த ஹோல் வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டோம்னா, நியரஸ்ட்டாக அப்ராக்சிமேஷனை யூஸ் பண்ணி இந்த நியரஸ்ட் ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆன்சர் முடிஞ்சுது. புரியுதா? ஸோ அதை நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். நான் எங்கேயுமே 10 பவர் எடுக்க போகிறது இல்லை. ஏன்னா எல்லாமே சேமாக வந்தால் இந்த ஷார்ட்கட்டை நம்ம அப்ளை பண்ண முடியும். இப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க. ஃபார்முலாவை டவ் தான் கண்டுபிடிக்கணும். m டிவைடட் பை இந்த டவுக்கு பேர் ரோ இங்கே வந்துடும். NE² ரோன்னு கிடைக்கும். புரிஞ்சுதா? இப்போ இந்த ப்ராப்ளம் நான் எப்படி சால்வ் பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு m என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 9.1 × 10⁻−31 கொடுத்துருக்காங்களா? நான் அந்த 10⁻−31 எடுக்க போகிறதில்ல. 9.1 அதே நான் 9 தான் எடுக்க போகிறேன். அடுத்தது என்ன தெரியும் எனக்கு? என்ன கொடுத்துருக்குறாங்க? 9 × 10⁻28. அதை நான் 9 மட்டும் தான் எடுக்க போகிறேன். நான் சொல்கிறது புரியுதா? ப்ராப்ளம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் அது ஈஸியாக எப்படி ஆன்சர் வந்து தெரியும். அது அதுக்கப்புறம் அப்படியே வாங்குங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்குறாங்க? தட்ஸ் ஆல். ரோ வந்துட்டு 1 × 10⁻−8. அதனால் ரோ 1 எடுத்துக்க வேண்டியதான். இதுதான் 1.6 × 10⁻−19 வரும் இல்லையா? அதை நான் 1.6 × 1.6 எடுத்துக்க போகிறேன். ரோவுக்கு பதிலாக 1ன்னு போட்டுக்க போகிறேன். நான் போடுறது ஷார்ட்கட் மெத்தட். ஆக்சுவல் ஆன்சர் மீன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கெட் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி. இது எப்போ ட்ரை பண்ணலான்னா, 10⁻⁴ வேல்யூஸ் ஆப்ஷனில் எல்லாமே சேமாக வந்துச்சுன்னா, ஸோ அப்போ 10 பவர் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வேல்யூஸ் மட்டும் என்ன கண்டுபிடிச்சிட்டா போதும், அதான் ஆன்சர் நமக்கு. இப்போ அதனால் என்ன பண்ணுறேன்? எங்கேயுமே 10 பவர் வேல்யூ எடுக்கல. ஈயோடைய வேல்யூ வந்துட்டு 1.6 × 10⁻−19 வரும். நான் 1.6 மட்டும் எடுத்துக்கிறேன். நான் அதெல்லாம் எதுவுமே வேறு எதுவும் சிம்பிளிஃபை பண்ணலை. இப்போ இந்த ப்ராப்ளம் நான் எப்படி சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த 9 கேன்சல். 9.1 9 எடுத்துங்க. இது 9. ஓகேவா? ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருந்தேன். 1/1.6 வேல்யூ 0.625க்கு ஈக்குவல். நேற்று பேசிக் மேக்ஸ் கிளாஸ் யாரெல்லாம் அட்டன் பண்ணீங்களோ உங்கள் எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கும். 1/16 வேல்யூ 0.0625 சொல்லியிருந்தேன். 1/1.6 திரும்ப நமக்கு அதிகமாக தேவைப்படும். ஏன்னா ரிப்பீட்டடாக வரக்கூடிய வேல்யூஸ்னு சொல்லியிருந்தேன். அதாவது சில ஸ்டாண்டர்டு கான்ஸ்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு சில நியூமரிக்கல் வேல்யூஸ் எதுன்னு சொல்லியிருந்தேன். இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ் நேற்று மார்னிங் செஷனில் நான் கொடுத்துருந்தேன். ஸோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ போய் மறுபடியும் பாருங்கள். பேசிக் மேக்ஸ் ஃபிசிக்ஸுக்கு என்ன தேவை அதை ஃபுல்லாக கொடுத்துருப்பேன். மெயினாக அந்த இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ் மீதியெல்லாம் கூட மேனேஜ் பண்ணிடலாம். ட்ரிக்னாமெட்ரி அந்த இம்பார்ட்டன்ட் வேல்யூஸும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ நான் இதை எப்படி சால்வ் பண்ண போகிறேன்னா, 1/1.6 எப்படி எழுத போகிறேன்? 0.625 இன்ட்டு இந்த 1/1.6க்கு பதிலாக 0.625. புரியுதா? கரெக்ட். இதில் நீங்கள் எப்படி வந்து டெசிமலை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்ம கன்வீனியன்ட்டுக்கு தான். இப்போ நான் இதை எப்படி எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா,
இது 0. இந்த 6.25 6.25 கன்வீனியன்ட்டுக்கு எடுத்துக்கிறேன், மல்டிப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்குன்றதுனால. ஓகேவா? இல்லை நீங்கள் அப்படியே மல்டிப்ளை பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. 6.625 6.625 6ன்னு வச்சுங்க. 6 × 6 என்ன வரும்? 36ன்னு வருமா? நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? 36ன்னு வரும். ஸோ நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் படி ஆப்ஷனில் அப்ராக்சிமேட்டாக என்ன வரும்னா 3.6ன்னு வரணும். 3.6க்கு நியரஸ்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே ஆப்ஷனில் 4 இருக்கும். சரியா? நான் திரும்பவும் சொல்கிறேன், இது நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 0. இப்போ உங்களுக்கு இதுவே கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் போடணும் அவசியம் கிடையாது, கன்வெர்ட்லாம் பண்ண தேவையில்லை. இது 0.6 × 0.6ன்னு எடுத்துக்கோங்க, இன்னும் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. 0.625 0.625 சிம்பிளாக 0.6ன்னு வச்சுக்கோங்க. இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன போடுவீங்க? 0.36. ஸோ அப்போ 36 இங்கே ஆப்ஷனில் வந்துட்டு அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா 3.6, ஏன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டாக தான் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷனில். இதுக்கு நியரஸ்ட் ஆன்சராக நீங்கள் பார்த்துக்கணும். 3.6 நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் கொண்டு வந்தாலும் இதுக்கு நியரஸ்ட் ஆன்சர் என்ன வரும்? 4 அப்படின்னு வரும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். நீங்கள் நார்மல் மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் யூ கேன் டூ இட், அது உங்கள் சாய்ஸ் தான். சொன்னது புரியுதா? இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது புதுசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 4-5 கொஸ்டின் எடுத்து இந்த மாதிரி காமன் ரூல் இருக்கிற கேஸ் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ நீங்கள் எப்படி டேலி பண்ணிக்கலாம். அந்த கேஸுக்கு ஏற்ற மாதிரி நியரஸ்ட்டாக அந்த எனக்கு என்னென்னா அந்த 36 நம்பர் வந்து போச்சு இல்லை, 36ன்றது நான் ரவுண்டிங் ஆஃப் பண்ண 4 கொண்டு வந்துட முடியும், அவ்வளோதான் விஷயம். அங்கே 0.6 0.6 0.36. ஸோ அது டெசிமல் வேல்யூ வரும்போது டேலி பண்ணி வரும்போது 3.6 வச்சுருந்துருப்பாங்க இந்த 10 பவர் வேல்யூ காம்பன்சேட் பண்ணும்போது. ஸோ அப்போ அதுக்கு நியரஸ்ட்டாக நம்ம எப்படி கொண்டு வர முடியும் அந்த 0.36 இந்த ஆப்ஷனில் இருந்து அப்படின்னு பார்த்தா 4க்கு நியரஸ்ட்டாக என்னால் கொண்டு வர முடியும். 0.36 3.6 நல்லா மாற்றிருந்தா என்னால் கொண்டு வந்துட முடியும், நியரஸ்ட்டாக 4க்கு கொண்டு வந்துருக்க முடியும். கரெக்டு தானே? ரைட், புரியுதா நான் என்ன சொல்ல வந்தேன்னு? வாங்க இன்னும் சில கொஸ்டின் நம்ம பார்ப்போம், அது போட உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த கொஸ்டின்லையும் பாருங்கள், ஃபைண்ட் த மொபிலிட்டி ஆஃப் த எலக்ட்ரான் இன் எ ஒயர் இஃப் இட்ஸ் ஆவரேஜ் கொல்யூஷன் டைம் கொடுத்துருக்குறாங்க 9.1 × 10⁻−15, சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் 1.6 × 10⁻−19 கூலும், அதுக்கப்புறம் மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் கொடுத்துட்டாங்க. இதுலேயும் பாருங்கள் ஆப்ஷனில் எல்லாமே 10⁻−3 தெரியுதா? ஸோ எல்லாமே சேமாக இருக்குது. அப்போ 10⁻⁻ சேமாக இருந்தால் இப்போ நான் யூஸ் பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபார்முலா முதல்ல கண்டுபிடிச்சி எழுதணும். அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்ற ஃபஸ்ட்டு பார்க்கணும். நமக்கு மொபிலிட்டியோட ஃபார்முலா தெரியும். வாட் இஸ் மொபிலிட்டி? மொபிலிட்டி மியூஸ் ஈக்குவல் டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பை இ. இதில் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி டேரெக்டாக கொடுக்கல, என்ன கொடுத்துட்டாங்க? கொல்யூஷன் டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஆவரேஜ் கொல்யூஷன் டைம் அதுவும் கொடுத்துருக்காங்க, டவ் கொடுத்துட்டாங்க, எலக்ட்ரான் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் வேல்யூ கொடுத்துட்டாங்க, ரைட், மாஸும் கொடுத்துட்டாங்க. அப்போது இந்த ஃபார்முலாவை வீடு எப்படி எழுதுவோம்? ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன? ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? இதான் என்னது? ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா ஃபார் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இ டவ் பை எம் பை இ. ஸோ அப்போ என்ன ஆகிடும்? இந்த இ கேன்சல் ஆகிடும், இ டவ் பை எம்னு கிடைக்கும். இதான் என்னது? மொபிலிட்டி. மொபிலிட்டி மியூஸ் ஈக்குவல் டு இ டவ் பை எம். ஆக்சுவலாக மொபிலிட்டியோட ஃபார்முலா இது இன் டர்ம்ஸ் ஆஃப் டவ் கூட நீங்கள் போர்டில் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க போர்டு எக்ஸாமுக்கு. மியூஸ் ஈக்குவல் டு இ டவ் பை எம். அப்போது இங்கே நான் வேல்யூ மட்டும்தான் எடுக்க போகிறேன் சொன்னாலே, எல்லாம் பவர் சேமாக வந்துட்டாலும் அதை எதுவும் எடுக்க போகிறதில்ல. இங்கே ஈயோடைய வேல்யூ 1.6ன்னு எடுத்துக்க போகிறேன், டவ்வோடைய வேல்யூ வந்துட்டு 9.1, மாஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க? வாட் இஸ் மாஸ்? அதுவும் 9.1. கரெக்ட். சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் பாருங்கள், 9.1 9.1 கேன்சல் ஆகிட்டு 1.6ன்னு கிடைக்கும். கரெக்ட். ஸோ ஆப்ஷன் எங்கே 1.6 இருக்குது பாருங்கள், எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி 1.6. ஸோ இப்போ நீங்கள் 10 பவர் எடுத்து டேலி பண்ணுற அவசியம் இல்லை, அதான் நான் சொல்ல வரேன். எப்போ அந்த க்ளூ அப்படின்னா இதெல்லாமே நம்ம மேக்ஸ் தான். நீங்கள் அந்த நம்பர்ஸோடைய பியூட்டி உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் அதை வந்து ப்ளே பண்ணலாம். நீங்கள் அதை ஆக்சுவலாக வச்சுட்டு அதை நீங்கள் சப்ஜெக்டாக படிக்காமல் யூ கேன் ப்ளே. அது ஜாலியாக வச்சுட்டு இந்த நம்பர்ஸ் இப்படி போட்டால் இப்படி வரும், அப்படி போட்டால் வரும், இந்த நம்பர்ஸ் இல்லை பவர்ஸை தூக்கிட்டு சால்வ் பண்ணால் எப்படி வரும். ஜென்ரலாகவே நீங்கள் பவரை ரிமூவ் பண்ணிட்டு சால்வ் பண்ணாலே அந்த ஹோல் வேல்யூ வந்துட்டு நம்பர்ஸ் கரெக்டாக கிடச்சிடும். டெசிமல் வேல்யூ தான் மாறி மாறி இருக்கும் உங்களுக்கு. இப்போ 0.36 கிடைச்ச மாதிரி சில நேரத்தில் 36 கிடச்சிருக்கும், இல்லை 0.036 கிடச்சிருக்கும், அந்த 360 கிடச்சிட்ருக்கும். புரியுதா? டெசிமல் கரெக்டாக டேலி பண்ணால் மட்டும் தான் பொசிஷன் கரெக்டாக இருக்கும். அது என்னென்னா எல்லா பவரும் சேமாக இருந்துச்சுன்னா நமக்கு அது ரொம்ப ஈஸி. ஹோல் வேல்யூ கண்டுபிடி ரொம்ப சிம்பிள். அப்போ அதை 10 பவர்லாம் போட்டு குழப்பம் கிடைக்க தேவையில்லை. பட் ஒரு ஆப்ஷனில் டிஃப்ரெண்ட் 10 to the power இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும்?
10 to the power எக்ஸாக்டாக ப்ராப்பராக சால்வ் பண்ணணும், இல்லைனா தப்பாக ஆன்சர் கிடச்சிடும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த கொஷின். அந்த கொஷினை நம்ம படிக்குமா, நம்ம அதில் சொல்லியிருந்தோம் இல்லையா, ப்ராப்ளம் படித்து அந்த கொஷினை புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கான்செப்ட் ஃபார்முலா கொண்டு வரது ஒன்று. ரெண்டாவது நம்பர்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், நம்பர்ஸை எப்படி ப்ளே பண்ணுறோம், என்ன மாதிரி நம்பர்ஸை கொடுத்துருக்குறாங்க, எதுக்கு அந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் ஆப்ஷன்லேருந்து சில விஷயங்களை நம்ம ரிவர்ஸ் பண்ணி பார்க்கணும், ரிவர்ஸ் மெத்தடில். இந்த மாதிரி சில டாக்டிக்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் ஆன்சரை கொண்டு வரது எப்பவுமே ஈஸியாக இருக்கும். அது ரொம்ப சேலஞ்சாக இருக்காது, ரொம்ப டைம் எடுக்காது. டைம் பார்த்தலன்ற பிரச்சனை மெயினாக இருக்காது இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணும்போது. இல்லைன்னா டைம் பார்த்தாது, ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ரைட். drift velocity of electron is due to சொல்லுங்க பார்ப்போம். இது டைரக்ட் கொஸ்டின் தான். motion of conduction electron due to random collision கொடுத்துருக்குறாங்க. random collisionனால drift velocity நடக்காது. ஸோ தப்பு, அது கரெக்டாக இந்த பாயிண்ட் கிடையாது. random collisionனால drift velocity கிடையாது. motion of conduction electron due to what? electric field. yes, electric field கொடுக்கறதுனால தான் எலக்ட்ரான் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது, மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆக ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோம், drift velocity கால்குலேட் பண்ணுறோம். ரேண்டம் டைரக்ஷன் எலக்ட்ரான் மூவ் ஆகும்போது drift velocity நம்ம கால்குலேட் பண்ணல. எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும்போது தான் நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோம், drift velocity கால்குலேட் பண்ணுறோம். மற்ற ரெண்டு கிடையாது, நீங்கள் படிச்சிங்கனாலே தெரியும். ஸோ த ஆன்சர் இஸ் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோயிங் per second in a conductor carrying current in 9 amps கேட்டிருக்காங்க. இது சிம்பிள் கொஸ்டின் தான். டைரெக்டாக என்னென்னு கண்டுபிடிச்சிருவீங்க, I equal to Q by T. கரெக்ட். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோயிங் per second அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ டைம் Q by இது 1 ஆகிடும். ஸோ ஈக்குவல் டு Qன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஸோ அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைச்சிருக்கோம், I equal to Q. Q is equal to என்னது, NE. கரண்ட் I எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 9 amps. ஸோ அப்போ N equal to 9/E வரும். 9 divided by 1.6 into 10 to the power minus 19 வரும். அப்போது 9 into 1/1.6 வேல்யூ எதுக்கு ஈக்குவல் சொல்லியிருந்தேன், 0.625 10 to the power plus 19. ஞாபகம் இருக்கா? நான் எப்படி இந்த நம்பர் ஈஸியாக போகிறேன்னு தெரியுதா உங்களுக்கு? 1/1.6 வேல்யூ நான் ஸ்டாண்டர்ட் ஞாபகம் வச்சு சொல்லிட்டேன். எப்பயுமே அது ஸ்டாண்டர்ட் 0.625. அதெல்லாம் சால்வ் பண்ணி கிடக்காதீங்க. 0.625 ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்கள். இன்னும் 0.6னே எடுத்துக்கோங்க, சால்வ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 0.625 அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0.6. அப்போ 9 into 0.6 என்ன வரும், 5.4. கரெக்டாக? 9 into 0.6 வந்துட்டு எவ்வளோ வரும், 5.4 into 10 to power minus 19. 5.4 நியரஸ்ட்டாக எங்கே இருக்குது பாருங்கள் ஆப்ஷனில், 5.6. 10 power 19 கரெக்டாக வந்திருக்கா? கரெக்ட். 10 power 19 உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கு. அப்ராக்சிமேட்டாக 5.4க்கு அப்ராக்சிமேட் எது, 5.6. நான் 5 அதாவது 0.625 0.6 நான் எடுத்ததுனால 5.4 வந்து 0.625 எடுத்திருந்தீங்கன்னா 5.6 கிடச்சிருக்கும். ஸ்மால் டீவியேஷன் தான், அது நமக்கு பிரச்சனை கிடையாது. நமக்கு தேவை ஆன்சர் பர்ஃபெக்டாக ஃபாஸ்ட்டாக வரணும். ஸோ அதனால் நம்ம எல்லா ஸ்டெப்ஸும் போட்டு அக்யூரேட்டாக அந்த ஆன்சர் தான் வரணுன்ற அவசியம்லாம் நமக்கு எதில் தேவையில்லை, என்ட்ரன்ஸில் தேவையில்லை. ஃபாஸ்ட் கால்குலேஷன், ரவுண்ட் ஆஃப், நிறைய ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். டக்குன்னு அதை நியரஸ்ட் ரவுண்ட் ஆஃப் பண்ணி எவ்வளோ வேல்யூ ரெடியூஸ் பண்ணிட்டே வரீங்களோ, சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிட்டு வரீங்களோ, ஆன்சர் அவ்வளோ அக்யூரேட்டாகவும் ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் கிடைக்கும். இல்லைனா டைம் ஓடிக்கினே இருக்கும், உங்களுக்கு டைம் பத்தாது. ரைட். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த கரண்ட் flowing through a wire depends on time I equal to 3t square plus 2t plus 5. The charge flowing through the cross section the wire in time அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது நார்மல் இன்டகிரேஷன் தான். கரெக்டாக? ஸோ அதை எப்படி இன்டகிரேட் பண்ணுவீங்க, q equal to அது நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா, சார்ஜ் q equal to integration I into dt. கரண்ட் கொடுத்துட்டு சார்ஜ் கேட்டாங்கன்னா ஈக்குவேஷன் இது வேரியபிள் கேட்டாங்கன்னா இன்டகிரேட் பண்ணணும். லிமிட்டு கொடுத்துட்டாங்க 0 to 2 செகண்ட். அப்போ 0 to 2 கரண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க, 3t square plus 2t plus 5. 3t square plus 2t plus 5 into dt. இன்டகிரேட் பண்ணுங்க. 3 into t square இன்டகிரேட் பண்ணால் t power 3/3 plus 2 into t இன்டகிரேட் பண்ணால் t x power n plus 1 by n plus 1 plus 5 into t 5t. லிமிட் என்ன வரும், 0 to 2. கரெக்டாக? இன்டகிரேஷன் எல்லாருக்குமே தெரியும். சப்ஸ்டிட்யூட் அப்பர் லிமிட் 3 into 2 cube வந்து 8/3 plus 2 into 2 square 4/2 plus 5 into 2. டைரெக்டாக நான் டர்ன் போட்டுறது. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ண இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே என்ன வரும்,
இது வந்துட்டு 24 இல்லை, இதுக்கு நீங்கள் 3 3 கேன்சல் பண்ணிடலாம்ல, அது கவனிக்கல. 3 3 கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்போ 8 + 4 + 10 ஏன்னா ஒரு 12 12 + 10 22. ஸோ 22 கூலும் என்ன கிடைக்கும்? 22 கூலும் அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? ஸோ ஆப்ஷன் A is the answer. 22 coulomb is the answer. ஓகேவா? புரிஞ்சுதா? ரைட். ஸோ டேக் 15 minutes break, then we'll continue.
ரைட், ரெடியா? கண்டினியூ பண்ணலாமா? போகலாமா? நாச்சு மதியானம் டைம்ன்றதுனால எல்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்கீங்களா? சாப்பிட்டு மயக்கமாக இருக்கீங்களோ? ஆ, ஓகே, குட் குட். சரி வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். ரைட், இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். ஐடென்டிஃபை த கரெக்ட் வேரியேஷன் ஆஃப் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி விடி வித் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் ஈன்னு கொடுத்துக்கிறாங்க. ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் உள்ள அந்த ரிலேஷன் கேட்டுக்கிறாங்க. ஓகேவா? ஓகே, சண்டேவா? அப்படி தான் இருக்கும். ரைட், ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? என்ன வரும்? E/τ/m. ஸோ இது நியூமரேட்டரில் இருக்கிறதுனால ட்ரிஃப்ட் வெலாசிட்டி என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கரெக்ட். ஸோ இதில் டைரக்ட் கொஸ்டின் தான். எஸ், இந்த கொஸ்டின் பாருங்கள். as following figure 2 amps current passing through a conducting wire, radius of cross sectional wire at a point A வில் வந்துட்டு 3R ன்னு சொல்லிட்டாங்க, Bயில் வந்துட்டு R இங்கே. ஓகேவா? இது A, இது B, இங்கே ரேடியஸ் வந்துட்டு 3R, இது வந்து Rன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் பாஸ் ஆகிற கரண்ட்டை வந்துட்டு 2 amps அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஏ அண்ட் பின்னு கேட்டுருக்காங்க. ஸோ ரேடியஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்? ஆல்ரெடி இந்த ஃபார்முலா கொடுத்துருந்தேன். என்ன கொடுத்துருந்தேன்? இந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணல, I = NEAVD. ஸோ கரண்ட் இங்கே சேமாக இருக்கும். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஏரியா வேணும்னு சொல்லியிருந்தேன். இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல், ஏரியா πr²ன்றதுனால ட்ரிஃப்ட் வெலாசிட்டியும் ரேடியஸும் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் சொல்லியிருந்தேன். /ஸோ அப்போ இங்கே VA/VB = RB/RA, ரெண்டுமே ஸ்கொயர்ன்றதுனால என்ன போடலாம்? ஹோல் ஸ்கொயர். ட்ரிஃப்ட் வெலாசிட்டியும் ரேடியஸும் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். ஸோ அப்போ டேரெக்டாக நீங்கள் ஆன்சர் போடலாம். RB/RA. RB என்ன கொடுத்துருக்குறாங்க? RA வந்து 3R, B வந்து R, இது R, இது 3R. ஸோ அப்போ ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். இது RR கேன்சல் ஆகிடும். 1/9. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஓகே, யார் ஏ போட்டது? ஹரிதா ஏ கிடையாது. ஆன்சர் என்ன வரணும்? சி வரும். 1/9. நான் இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை முன்னாடியே காமிச்சிருந்தேன். ஆக்சுவலாக கரண்ட்டுக்கும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கும் ரிலேஷன் இது தான். இதிலிருந்து ஏ இங்கே கொண்டு வந்தீங்கன்னா INE/Aன்னு கிடைக்கும். ஆக்சுவலாக இது ரெண்டும் என்ன ஆகும்? இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். ஏரியா வந்து πr² வரும். அதனால் பை கான்ஸ்டன்ட் R² மட்டும் தான் ப்ரப்போர்ஷனல். அதனால் ட்ரிஃப்ட் வெலாசிட்டியும் R இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். அப்போ VA/VB தானே கேட்டிருக்கிறாங்க கொஸ்டினில். கரெக்ட். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் VA/VBன்னு கேட்டிருக்கிறாங்க. ரேடியஸும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். அதனால் RB/RAன்னு வரணும். ரேடியஸ் ஸ்கொயர்ன்றதுனால RB²/RA² வரும். சரியா? அப்புறம் நான் ரெண்டுத்துக்கு சேர்த்து என்ன பண்ணிட்டேன்? ஒரே ஹோல் ஸ்கொயர்னு போட்டு டேரக்ட் ஆன்சர் போட்டுட்டேன். சொல்லுது புரியுதா? ஸோ அதனால் 1/9 இஸ் த ஆன்சர். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? புரிஞ்சுதா? எஸ். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டக்குன்னு வந்துட்டு ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1/3 ஆப்ஷன் வந்திருக்கும். நீங்கள் ஹோல் ஸ்கொயர் போடாமல் RB/RA எடுத்திருந்தாலும் என்ன ஆன்சர் வருமோ அந்த ஆன்சர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் நம்ம சில நேரத்தில் இது கரெக்டாக நினச்சி போடுவோம். அப்புறமா ஆன்சர் கீ பார்த்ததுக்கப்புறம் தான் தப்புன்னு தெரிஞ்சிருக்கும். ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். எ மெட்டல் ஒயர் கேரிஸ் எ சார்ஜ் 1200 கூலும் இன் 20 மினிட்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ டைமுடைய எஸ்ஐ என்னது? செகண்டு. அதனால் இப்போ இது மினிட் போய்ட்டு அது செகண்டுக்கு மாற்றி ஆகணும். இஃப் த ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷனல் ஆஃப் த ஒயர் இஸ் 25 mm², மெட்டீரியல் ஆஃப் த மெட்டல் கண்டைன்ஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் சார்ஜ் சொல்லியிருக்காங்க? 6 × 10⁻22 electrons per cm3. த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் த ஒயர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு ப்ராப்ளம். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி தான் கொஷினில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஏன்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் இந்த ஒயர்னு சொல்லி கேட்டாங்க. ஆக்சுவலாக இந்த கொஷினில் பாருங்கள், ஆன்சரில் ஒரு விஷயம் நான் ஒரு க்ளூ கொடுத்துருந்தேன் இல்லையா? எல்லாமே என்ன இருக்குது பாருங்கள். 10⁻, எல்லாமே பவர் சேமாக இருக்குது. ஸோ எல்லா பவரும் சேமாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். பவர்ஸ் எல்லாமே சேமாக இருந்துச்சுன்னா 10 பவர் வச்சு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா? அதனால் இதெல்லாம் நீங்கள் மீட்டருக்கு மாற்றும் போதும் 10⁻ வரும். அதே மாதிரி இங்கே
சென்டிமீட்டர் கியூப் மீட்டர் கியூபுக்கு மாற்றும் போது ஆனால் எல்லாமே 10 பவரில் தான் வரும். அது எல்லாமே டேலி ஆகிடும், ஃபைனலாக அது பிரச்சனை இல்லை. ஆனால் டைம் வரும்போது நீங்கள் மாற்றி தான் ஆகணும். டைம் வந்துட்டு மினிட்டு நம்ம செகண்டுக்கு மாற்றும் போது 60 மல்டிப்ளை பண்ணும். இட்ஸ் நாட் 10 to the power. இதெல்லாமே 10 to the power தான் கன்வர்ஷன் வரும் இதெல்லாம் மாற்றும் போது. ஸோ அதனால் அது பிரச்சனை கிடையாது. சரியா? டைம் வந்தால் கண்டிப்பாக நம்ம அது யூஸ் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதுங்க, அந்த ப்ராப்ளம் நான் எப்படி போடுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, ஈஸியாக போடுறதுக்கு. I = NEAVD இதான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டியும் கரண்ட்டுக்குள்ள அந்த சார்ஜ் ஏரியா இதுக்கெல்லாம் உள்ள ரிலேஷன். VD = I/NEA அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக? கொஷினில் என்ன கொடுத்துட்டாங்க? சார்ஜ் கொடுத்துட்டாங்க, டைம் கொடுத்துட்டாங்க, கரண்ட் கொடுக்கல. கரெக்டாக? அப்போ I = Q/Tன்னு வருமா? அப்போது NEA × T பிகாஸ் கரண்ட் I = எதுக்கு ஈக்குவல்? Q/T. கொஷினில் கரண்ட்டை டைரெக்டாக கொடுக்காம சார்ஜும் டைமும் டேட்டாவாக கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த ஃபார்முலாவை இப்படி மாற்றிக்கிறேன். கிளியரா? ரைட்? ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். இப்போ நான் சிம்பிளிஃபை எப்படி பண்ண போகிறேன்னு பாருங்கள். Q வந்துட்டு 1200, ரைட்? 1200 பை அதுக்கப்புறம் என்ன இருக்குது? டைம் வந்துட்டு T வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 20 மினிட்ஸு. ஸோ அப்போ செகண்டுக்கு மாற்றினா 20 × 60 செகண்ட். அதை மட்டும் கண்டிப்பாக மாற்றி ஆகணும். அதை 10 பவரில் வராது, 60ல் வரும். அதனால் அதை யூஸ் பண்ணி ஆகணும். என்ன இருக்குது பாருங்கள், என்னுடைய வேல்யூ 6 × 10^22. நான் என்ன போட போகிறேன்? 10 பவர் எதுவுமே எடுக்க போகிறதில்ல. நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல சொல்லியிருந்தேன் அந்த ஷார்ட்கட், நான் ஒரு லாஜிக் சொல்லியிருந்தேன், என்ன டெக்னிக் சொல்லியிருந்தேன். ஆப்ஷனில் எல்லாமே 10 to the power வேல்யூ சேமாக இருந்திருந்தால் நம்ம என்ன பண்ணால் போதும், அந்த ஹோல் வேல்யூ மட்டும் எடுத்து சால்வ் பண்ணால் போதும். டைம் வந்தால் மட்டும் அதை மாற்றி ஆகணும். மினிட் டு செகண்ட் வந்துச்சுன்னா மட்டும் ரைட் மாற்ற வேண்டியதாக இருந்ததுன்னா. ஈயோடைய வேல்யூ 1.6 × 10 to the power -19, 1.6 மட்டும் தான் போட போகிறேன். ஏரியா என்ன கொடுத்துருக்குறாங்க கொஷினில்? 25 mm². ஸோ அப்போ 25. டைமுக்கு பதிலாக என்ன வரும்? 20 × 60. அவ்வளோதான். இதை சால்வ் பண்ண ஆன்சர் ஓவர். 20 × 60. டைமுக்கு பதிலாக 20 × 60. சிம்பிளிஃபை பண்ணால் இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல். ஓகேவா? ரிமைனிங் இருக்கிறது இப்போ நான் சால்வ் பண்ண போகிறேன். எப்படி சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னா, எவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் ஈஸியாக சால்வ் பண்ண முடியுமோ அப்படி ட்ரை பண்ணுங்கள். இது 12, இதை கேன்சல் பண்ணால் இது 6, இது 2, இதை 2 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல். கரெக்டாக? ஸோ அப்போ ரிமைனிங் எது மட்டும்தான் இருக்குது? 25, 1.6 இது மட்டும்தான் இருக்குது. 1/1.6 எதுக்கு ஈக்குவல்? 1/1.6 எதுக்கு ஈக்குவல்? 0.625 பை 25 × 6. ஸோ இதையும் டெசிமலை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். 625 வச்சுக்கலாம். அது பை 25 × 6. ஏன்னா அதெல்லாம் அங்கே வேல்யூவில் டேலி ஆகிடும். இங்கே என்ன ஆகிடும்? 25ன்னு வரும். 6 × 25 கேன்சல் பண்ண என்ன வரும்? அடுத்தது 6 × 25 கேன்சல் பண்ணால் 4 வருமா? 4 × 6 24. 4 பாயிண்ட்னு வரும் கிட்டத்தட்ட. ஆப்ஷனில் எங்கே 4 பாயிண்ட் இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷனில் எங்கேயாவது 4 பாயிண்ட் நியரஸ்ட்டாகவே வந்திருக்கா? அப்போ அடுத்த வேலையை கண்டுபிடிச்சி ஆகணும். எல்லாமே 4 பாயிண்டில் தானே இருக்குது. ரைட். அப்போ 4 பாயிண்ட்டு 24னா ரிமைண்டர் 1 10ன்னு வரும். 10னா என்ன வரும்? 1. ஸோ 4.1க்கு நியரஸ்ட் எது? 4.2 இங்கே ஆப்ஷனில் இருக்கா? ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். 4.2 இஸ் த ஆன்சர். புரியுதா நான் எப்படி இந்த ப்ராப்ளம் போட்டிருக்கேன்னு? ஏன்னா நீங்கள் அந்த 10 to the powerலாம் டேலி பண்ணி போட்டிங்கன்னா அதே ஆன்சர் தான் வரும் ஃபைனலாக. இங்கே 10 power -6 தான் வந்து முடிய போகுது. இந்த ஹோல் வேல்யூ தான் இப்போ ஆன்சர் டிசைட் பண்ண போகுது. ஸோ அப்போ அந்த 10 power போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் இருக்கிற அந்த ஹோல் வேல்யூவை மட்டும் எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ண முடியுமோ கரெக்டாக சால்வ் பண்ணிங்கன்னா நியரஸ்ட் ஆன்சர் எக்ஸாக்டாக வந்துடும். அது ரொம்ப டிஃபிகல்ட்டெல்லாம் இருக்காது. அது நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ் போட போட உங்களுக்கு பழகிடும். அது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சால்வ் பண்ணிங்கன்னா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். 2 wires A and B ஆஃப் த சேம் மெட்டீரியல் ஹேவிங் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க 1:2. ரேடியஸ் வந்துட்டு இப்போ RA RB நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா RA is to RB equal to 1:2ன்னு வச்சுக்குவோம். இது கிவன். கேரி அ கரண்ட்ஸ் ரேஷியோ, கரண்ட்டோட ரேஷியோ கொடுத்துக்கிறாங்க. IA is to IB equal to 4:1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ரேஷியோ ஆஃப் த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி என்னவாக இருந்திருக்கும்? VA/VB என்னவாக இருந்திருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஸ்டில் அதே ஃபார்முலா தான். கரண்ட் I is equal to NEAVD. முன்னாடி பார்த்த கேஸ்லலாம் கரண்ட் சேமாக இருந்தது. இந்த கேஸில் 2 டிஃப்ரெண்ட் கரண்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 ரேடியஸ் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இங்கே ஃபார்முலாவில் எழுதுனீங்கன்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி VD is equal to இந்த டேர்மில் இங்கே கொண்டு வந்துருங்க I/NEA. ஸோ அப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட், இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. கொஷினில் ஒருவேளை ரேடியஸ் கொடுத்துட்டாங்கன்னா I/R².
ஏரியா வந்து πr ஸ்கொயர், பை வந்து கான்ஸ்டன்ட், வேரியபிள் மட்டும் எடுத்தீங்கன்னா r ஸ்கொயர். ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கரண்ட், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஏரியா ரேடியஸ் ஸ்கொயர். ஏரியா கொடுத்தாலும் ஏரியான்னு எடுத்துக்க வேண்டியதான், கொஸ்டினில் ரேடியஸ் தான் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் ஸ்கொயர். ஸோ அப்போ VA/VB ரேஷியோ எடுத்திங்கன்னா கரண்ட் டைரக்ட்லி ப்ரொபோஷனலா, அதனால் IA/IB கரண்ட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல், VDயும் ஐயும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ VA/VBனா IA/IBன்னு அர்த்தம், டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா. ரேடியஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், அப்போ என்ன வரும் RB/RA, ரெண்டுமே ஸ்கொயர்ன்றதுனால என்ன வரும் ஹோல் ஸ்கொயர், அது RB²/RA ஸ்கொயர்னு வரும். புரிஞ்சுதா? இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. IA/IB 4/1 இன்ட்டு RB/RA 1/2, சார் 2/1. கொஷினில் கொடுத்துருக்கிறது வந்துட்டு RA/RB 1:2. நமக்கு தேவை RB/RA 2/1 ஹோல் ஸ்கொயர். அப்போ 4 × 2 ஸ்கொயர் நமக்கு என்ன கிடைக்கும் 4. அப்போ 4 × 4 16/1 வருங்க. ஆக்சுவலாக ஆன்சர் என்ன வரும் 16:1. ஸோ ஆப்ஷன் A is the answer, 16:1. ரைட், எஸ் கரெக்ட், 16:1 கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க. புரியுதா? ஸோ அப்போ இந்த கொஷின் வந்துட்டு இந்த கேஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணுங்க. முன்னாடி கேஸில் கரண்ட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு, இதில் கரண்ட் கான்ஸ்டண்ட்டாக இல்லை, ரேஷியோவில் கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ரொபோஷனாலிட்டி நீங்கள் நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சால் இதில் மாதிரி ப்ராப்ளம்லாம் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ரைட், த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயர் 20 ohm. எஸ், அடுத்து நம்ம இம்பார்ட்டன்ட் மாடல் கொஷின் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். இதில் அதிகமாக ரிப்பீட் ஆகக்கூடிய பேட்டர்ன், இந்த ஸ்ட்ரெச்சிங் கேஸ். ஒயர் வந்து ஸ்ட்ரெச்சிங் ஆச்சுன்னா என்ன ஆகுன்றது கேஸ் தான். என்னென்னா ஒரு ஒயர் வந்துட்டு இது இப்படி இருக்குது, அதனுடைய லென்த்து வந்துட்டு L. இதை நம்ம ஸ்ட்ரெச்சிங் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒயர் என்ன ஆகுது லைக் திஸ். இதை ஸ்ட்ரெச்சிங் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் சம் நியூ லென்த்து, இது L' வருது. இதனுடைய இனிஷியலாக இப்போ ரெசிஸ்டன்ஸ் R, இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் R'. இதான் கொஷின். ஓகேவா? ஒரிஜினல் லென்த்லேருந்து n டைம்ஸ் லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நியூ ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ நியூ ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ஆஃப்டர் ஸ்ட்ரெச்சிங் இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. ஆஃப்டர் ஸ்ட்ரெச்சிங் நியூ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயர் என்ன வரும் அப்படின்னா R' நம்ம எடுத்துப்போம். R' = n ஸ்கொயர் × R. இங்கே என்னன்றது என்னன்னா என்னது நம்பர் ஆஃப் டைம்ஸ் லென்த்து, நம்பர் ஆஃப் டைம்ஸ் என்ன இருக்கும் லென்த் வந்து சேஞ்சஸ் கொடுத்துருப்பாங்க. நம்பர் ஆஃப் டைம்ஸ் லென்த் சேஞ்சஸ் கொடுத்துருப்பாங்க. 4 டைம்ஸ், முன்னாடி இருந்த லென்த்தை விட 4 டைம்ஸ், முன்னாடி லென்த்தை விட 5 டைம்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அதுதான் n. அப்போ இந்த கேஸில் ஸ்ட்ரெச்சிங் என்ன கொடுத்துட்டாங்கன்னா இனிஷியலாக ரெசிஸ்டன்ஸ் 20 ohm, இது R. ஆஃப்டர் ஸ்ட்ரெச்சிங் தி லென்த் பிகம்ஸ் 3 டைம்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க, இதுதான் n = 3 டைம்ஸ். தென் நியூ ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ R' = n ஸ்கொயர் R, n = 3னா 3 ஸ்கொயர் இன்ட்டு ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ் என்ன 20. ஸோ அப்போ 9 × 20 180 ohm is the answer. Option D is the answer, 3 times. Yes, very good, correct. புரியுதா? So option D is the answer. Next one பாருங்க. A cylindrical wire P has resistance 10 ohm. A second wire Q length and diameter half of that of P. Length diameter ரெண்டுமே என்ன ஆகுது சொல்லிட்டாங்க half ஆகுது அப்படி சொல்லிட்டாங்க. If material of both the wires is same, then resistance of wire Q என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். லென்த் ஏரியா ரெசிஸ்டன்ஸ் கூட கனெக்ட் பண்ணணும்னா R directly proportional to L/A, இந்த ஃபார்முலா படிச்சிருக்கிறோம். இதான் என்னது டைரக்ட், அது ஸ்ட்ரெச்சிங் கிடையாது. ஸ்ட்ரெச்சிங் சொன்னால் தான் முன்னாடி யூஸ் பண்ண ஃபார்முலா. கொஸ்டினில் ஸ்ட்ரெச்சிங்ன்ற வார்த்தை இருக்கும், இது ஸ்ட்ரெச்சிங் கிடையாது. நார்மலாக ரெசிஸ்டன்ஸ் R வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த்து, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. அப்போது R' நியூ ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதாவது P ஒரிஜினலாக இருந்தது, ரெசிஸ்டன்ஸ் Pன்னு வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு Qன்னு கேட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்போ இதை RQன்னு வச்சுக்கோங்க. RQ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, அவங்க என்ன சொல்லிட்டாங்க லென்த் அண்ட் டயமீட்டர் half of that of P. P ஓடைய லென்த்து L, அந்த ஒயரில்
அதனுடைய இது கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து ஏன்னு வச்சுட்டோம். அப்போது ரெண்டுமே ஹாஃப் ஆகுதுன்னா இப்போ இது எப்படி எழுதுவீங்க? இது வந்து L/2 ஏரியா வந்து அதுவும் ஹாஃப் ஆச்சுன்னா A/2. இதனுடைய லென்த் L, இதனுடைய லென்த் ஏரியானா ஹாஃப் ஆகுதுன்னா L/2 A/2. ஸோ அப்போ RQ எனக்கு என்ன ஆகும்? இந்த 2 ஆக்சுவலாக எப்படி எழுதுவீங்க நீங்கள்? இது எப்படி ஆகலாம்? L/2 இன்ட்டு 2/A கரெக்ட்? ரெண்டுமே ஹாஃப் தான் சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஹாஃப் தான். ஸோ ஓ சாரி லென்த் டயமீட்டர் இல்லையா, நான் ஏரியா போட்டேன். ஓகே ஃபைன். L directly proportional to diameter கொடுத்தாங்கன்னா d². இட்ஸ் நாட் டைரக்ட்லி ஏரியா. இதில் நான் வந்து ஏரியா கொஸ்டினில் ஏரியா கொடுக்கல, ஓகேவா? அதனால் அங்கே ஸ்மால் எரர். கொஸ்டினில் கொடுத்துருக்கு டயமீட்டர். லென்த்தும் டயமீட்டரும் ஹாஃப்னு கொடுத்துருக்காங்க, நாட் லென்த்து ஏரியா. ஏரியா ஹாஃப்னு கொடுத்தா நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிட்டுருக்கலாம். டயமீட்டர் ரேடியஸ் ரெண்டு கொடுத்தாலுமே ஒரே நேச்சர் தான். டயமீட்டர் இப்போ வந்து ட்வைஸ் ஆகுது இல்லை ஹாஃபாக குறையுதுன்னா ரேடியஸும் ஹாஃபாக குறைன்னு அர்த்தம். ஸோ அப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டி ஒரே மாதிரி தான் இருக்கும். டயமீட்டர் எவ்வளோ டைம்ஸ் சேஞ்ச் ஆகுதோ த சேம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆல்சோ ரேடியஸ் ஆல்சோ சேஞ்ச். ஸோ அதனால் டயமீட்டர் சொல்லியிருந்தாலும் யூ கேன் யூஸ் டயமீட்டர் d², ரேடியஸ் சொல்லணும் r² போட்டு வேண்டியதான். புரியுதா? அப்போது RQ ஈக்குவல் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Lக்கு பதிலாக L ஹாஃப் ஆகுது, அதனால் L/2. டயமீட்டர் என்னன்னு சொல்லியிருந்தாங்க d/2. அதனால இது என்ன ஆகிடும்? d/2² ஆகும் நியூ டயமீட்டர். ஸோ இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணால் L/2 by d²/4. d²/4. ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? இது எப்படி எழுதலாம்? RQ directly proportional to L/2 இன்ட்டு 4/d² வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணால் 2. ஸோ அப்போ RQ directly proportional to 2 times of L/d² வரும். அந்த L/d²க்கு பதிலாக என்ன எழுதலாம்? கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? அதான் RP 10 Ω. இதான் என்னது? RP. அது வந்து 10 Ω கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. சொல்கிறது புரியுதா? அப்போது 2 × 10. ஸோ டேரெக்டாக அப்படி சிம்பிளிஃபை பண்ணுங்க, அது ஈக்குவேட் போட்டுக்கலாம். நீங்கள் என்ன வரும்? 20 Ω. ஆப்ஷன் B is the answer. 20 Ω is the answer. Yes, very good. π² நம்ம ஏன் போடுறது இல்லை? πr² தான். அது π² இல்லை, πr² தான். நம்ம என்னென்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கும்போது புரியலையா நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னு? எப்படி 20 Ω வந்ததுன்னு இங்கே பாருங்கள். ஏரியா இந்த கொஷினில் லிசன், நான் இதில் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். R = ρl/a வரும் இல்லையா? ரோன்றது கான்ஸ்டன்ட். அந்த ஒயருக்கு நீங்கள் இதில் எடுக்கும்போது அதே ரோ தான் வரும். கம்பேரிசன் எடுக்கும்போது எப்பயுமே ரோ கேன்சல் ஆகிடும். கான்ஸ்டன்ட் டேர்ம் எப்பயுமே ரேஷியோ எடுக்கும்போது கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால் ப்ரொபோர்ஷனாலிட்டி எது வேரி ஆகுமோ அதை மட்டும் எடுத்தால் போதும். சொல்கிறது புரியுதா? ரெண்டாவது, டயாமீட்ரு ஆஃப் ஆகுதுன்னா ரேடியஸும் அதுக்கேற்ற மாதிரி அதில் சேஞ்சஸ் கிரியேட் பண்ணிடும்னு அர்த்தம். அதாவது டயாமீட்ரு ஹாஃப் ஆகுனா என்ன இம்பேக்டை கிரியேட் பண்ணுமோ அதே அளவுக்கு ரேடியஸ் அந்த இம்பேக்டை கிரியேட் பண்ணிடும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? சிம்பிளாக பாருங்கள். இப்போ ரேடியஸ் வந்து ஒரு கேஸுக்கு, டயாமீட்ரு வந்துட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எடுத்துப்போம், 8ன்னு எடுத்துக்கின்னு வச்சுக்கோங்க. டயாமீட்ரு இப்போ 8 சென்டிமீட்டர்னா ரேடியஸ் என்ன வரும்? இது ஒரிஜினலாக இந்த கேஸு 4 சென்டிமீட்டர். இதை ஹாஃப் பண்ணிங்கன்னா டயாமீட்ரு என்ன ஆகும்? 4 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ரேடியஸ் என்ன கிடைக்கும்? இதில் பாதி எடுத்திங்கன்னா 2 சென்டிமீட்டர். அப்போது டயாமீட்ரு 8லேருந்து ஹாஃபாக மாச்சுன்னா 4, ரேடியஸ் அப்போ என்ன ஆகும்? 4லேருந்து இங்கே 2 மாறி இருக்குது. Do you understand the reason? That is the directly proportional. Diameter எத்தனை டைம்ஸ் சேஞ்ச் ஆகிருக்குதோ அதே நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரேடியஸ் சேஞ்ச் ஆகிருக்கும். இதோட ரேடியஸ்லேருந்து அந்த ரேடியஸுக்கு மாறும்போது அதனால தான் இந்த இம்பேக்ட் சேமாக இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். பை d² போட்டதுக்கான காரணம் டயாமீட்டரும் ரேடியஸும் என்ன ஆகும்? இதனோட இம்பாக்ட் எவ்வளோ இம்பாக்ட் கிரியேட் பர்சன்டேஜ் கிரியேட் பண்ணியிருக்குமோ அதே இம்பாக்ட் தான் அது ரேடியஸாக கன்வெர்ட் பண்ணும்போது கிரியேட் பண்ணியிருக்கும். தட் இஸ் அ ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிலேஷன். சொன்னது இப்போ புரிஞ்சுதா? ஸோ அதனால தான் நான் டேரெக்டாகவே ரேடியஸ் கொடுத்துருந்தாலும் நான் r² தான் போட்டிருப்பேன். இங்கே நான் சொல்கிறது புரியுதா? ப்ரொபோர்ஷனாலிட்டியில் அந்த ரேஞ்சஸ் வேரி ஆகாது, டேலி ஆகிடும். அது ப்ரொபோர்ஷனாலிட்டி அந்த மேக்ஸில் இருக்க அந்த கான்செப்டோடைய அதனுடைய பியூட்டி அது அப்படி தான் வரும்.
புரியுதா? ஸோ அதனால அது ரொம்ப ஈஸி, நீங்கள் அதெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. டயாமீட்டர் 2 டைம்ஸ் சேஞ்ச் ஆகுதுன்னா அது ரேடியஸும் 2 டைம்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கும். ஃபைனலாக அது 2 டைம்ஸ் தான் ஆன்சர் கிரியேட் பண்ண போகுது. டயாமீட்டர் வந்து இதில் நான் டயாமீட்டராகவே எடுத்து அடுத்த டயாமீட்டர் டு டயாமீட்டர் கன்வர்ஷன், ரேடியஸ் டு ரேடியஸ் கன்வர்ஷன் ரெண்டு ஒன்று தான். டயாமீட்டர் எவ்வளோ இம்பாக்ட் இருக்க போதோ அதே தான் ரேடியஸ் டு ரேடியஸ். ஏன்னா டயாமீட்டர் பாதியாக குறைஞ்சிங்கன்னா ரேடியஸ் அதுலேருந்து பாதியாக குறைஞ்சிருக்க போகுது முன்னாடியிலேருந்து. ஸோ ரெண்டு ஒன்று தான், ரைட்? அதனால தான் நீங்கள் ரேடியஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நான் இதுதான் போட்டிருப்பேன், L/R² தான் போட்டிருப்பேன். ரேடியஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ரேடியஸ் கொடுக்காம டயாமீட்டர் கொடுத்தாலும் அதே இம்பாக்ட் தான் வரும். அதான் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதனால் யூ கேன் கனெக்ட், புரிஞ்சுதா? அதனால் நம்ம d/2 போட்டுலாம் சால்வ் பண்ணுற அவசியம் கிடையாது. சேம் ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும் ஃபைனலாக. அதுக்கு காரணம் ப்ரொபோஷனாலிட்டி. நான் போட்டுறதுங்க ப்ரொபோஷனல், R = ρ L/A அந்த ஃபுல் வேல்யூ போடலை. அதனால் அந்த டேலி ஆகிடும். எப்பயுமே அந்த எவ்வளோ சேஞ்சஸ் வருதோ ப்ரொபோஷனாலிட்டி அப்படியே அதே வேல்யூவுக்கு ரைஸ் பண்ணுறதோ டிக்ரீஸ் பண்ணுறதோ அது பண்ணிவிடும் அந்த ஈக்குவேஷனில். ஓகேவா? ஏன்னா ப்ரொபோஷனாலிட்டியுடைய ஒரே பிஹேவியர் அதுதான். சேஞ்சஸ் வந்து கரெக்டாக காம்பன்சேட் பண்ணும், ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A conducting wire cross sectional area 1 cm² has 3 × 10⁻23 charge carriers per meter cube. If the current carries a current of 2 milliamps, drift velocity of charge carriers கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது ஆக்சுவலாக டைரக்ட் ஃபார்முலா தான் இதுவும். I = இது ஆனால் இது நம்ம நார்மல் மெத்தட் ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஏன்னா 10 பவர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டு. அப்போ நம்ம இன்க்ளூடிங் 10 பவர் வேல்யூ நீங்கள் கரெக்டாக போட்டாகணும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? கண்டிப்பாக 10 பவர் வேல்யூ ப்ராப்பராக நீங்கள் எடுத்தாகணும் இங்கே. பிகாஸ் I = NEAVD NEAVD இதில் VD கேட்டிருக்கிறாங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். A conducting wire of cross sectional area 1 cm². அப்போது ஏரியா கொடுத்துருக்குறாங்க 1 cm². சென்டிமீட்டர் மீட்டர் மாதிரி என்ன வரும்? 1 × 10⁻² ஹோல் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஹோல் ஸ்கொயர் மீட்டர்². ஸோ ஆன்சர் என்ன வரும்? 10⁻⁻4 மீட்டர்². இது ஏரியாவுக்கு. அதுக்கப்புறம் சென்டிமீட்டர் மீட்டரை மாத்திரம் 10⁻². சென்டிமீட்டர் ஸ்கொயராக மாற்றினா மீட்டர் ஸ்கொயராக மாற்றினா சென்டிமீட்டர் ஸ்கொயர் டு மீட்டர்னா என்ன வரும்? மீட்டர் ஸ்கொயர்னா 10⁻² ஹோல் ஸ்கொயர்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க கரெக்டாக. அது சார்ஜ் n கொடுத்துட்டாங்க கரெக்டாக. n கிவன் என்ன கொடுத்துக்கிறாங்க? 3 × 10⁻23 10⁻23, ரைட்? அதுக்கப்புறம் பர் மீட்டர் கியூப். இஃப் ஒயர் கேரிஸ் எ கரண்ட் 24 milliamps. ஸோ இப்போ I = 24 மில்லினா 10⁻³ ஆம்பியர். அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்குறாங்க? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கேட்டுக்கிறாங்க. அவ்வளோதான், சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இது வந்துட்டு 24 × 10⁻³ பை n-க்கு பதிலாக 3 × 10⁻23 3 × 10⁻23 × 1.6 × 10⁻19 இன்ட்டு ஏரியாவுக்கு பதிலாக 10⁻⁻4 ஏரியாவுக்கு பதிலாக 10⁻⁻4. சால்வ் பண்ணுங்க இதை. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் இது 8. அதுக்கப்புறம் என்ன வரும்? இது 1 டைம் 0.2 கரெக்டாக. இவ்வளோதான். இதுக்கப்புறம் மீதி தான் 10 பவர் வேல்யூஸ் மட்டும்தான். ஸோ அப்போது 10 பவர் இது -23, இந்த -4 ஆட் பண்ணால் 10⁻⁻23 10⁻+23. அப்போ இது ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடும். அப்போது 10⁻−3 மட்டும் இருக்குது. 0.2 எப்படி இதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். 0.2 எதுக்கு ஈக்குவல்? 1/5க்கு ஈக்குவல். 1/5 தான் இருந்தது. நான் நேற்று அர்த்தமாக சொல்லியிருந்தேன், இம்பார்ட்டன்ட் ஃப்ராக்ஷன் டு டெசிமல் கன்வர்ஷன் வேல்யூ. ஸோ 0.2 1/5 எல்லாம் 1/5 மேலே போனால் என்ன ஆகிடும்? 5ன்னு ஆகிடும். 5 × 10⁻⁻3. ஸோ அப்போ 5 × 10⁻⁻3 மீட்டர்/செகண்ட், ரைட்? எஸ். ஸோ பேசிக் மேக்ஸ் கிளாஸில் நான் நடத்தியிருந்தேன். சொல்கிறது புரியுதா? ரைட். அடுத்த கொஸ்டின் சொல்லுங்கள். If resistivity of copper wire is 1.72 × 10⁻⁻8 ohm meter and number of free electrons in copper 8.5 × 10⁻28 meter cube, find the mobility அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க.
ஃபைண்ட் த மொபிலிட்டி. ஸோ அப்போ இது எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ஃபார்முலா நம்ம இது ஆல்ரெடி பார்த்துருந்தோமா? ஓகே. ஸோ கொஷினில் கேட்டிருக்கிறது மொபிலிட்டி, கொடுத்துருக்குறது ரெசிஸ்டிவிட்டி. இது ஆக்சுவலி டைரக்ட் ரிலேஷனே கிடையாது. இது இந்த டைரக்ட் ஃபார்முலா பார்த்துருக்கீங்களா? இதை கொஷினில் கொடுத்துருக்குற டேட்டா என்னென்னு பாருங்கள், ரெசிஸ்டிவிட்டி. டு ஃபைண்ட் என்னது? மொபிலிட்டி. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும்? இன்டர்லிங்க் ஃபார்முலா உள்ளே கொண்டு வந்தாகணும். அப்புறம் என்ன கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி கேஸ்லாம் வரும்போது வி ஹாவ் டு டிரைவ். ஸோ என்ன கொடுத்துருக்காலும் அதை டிரைவ் பண்ணணும். சொல்கிறது புரியுதா? ரைட். எஸ், ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் நான் கொடுத்தது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கான்செப்ட் நீங்கள் கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா இந்த மாடல் கொஷின் உங்களுக்கு கிளியராக இருந்தாலே நீங்கள் புதுசாக கேட்குற கொஷின் ஆன்சர் பண்ணிட முடியும். புரியுதா? கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நான் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். கான்செப்ட்டு, கொஷின், அப்புறம் ஷார்ட்கட்டு, அப்புறம் ஸ்மார்ட் திங்கிங் ஆப்ஷன் எப்படி எலிமினேட் பண்ணுறது எல்லாத்தையும் நான் நிறைய ஒரு கொஷினுக்கும் ஏற்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இந்த ஐடியா தெரிஞ்சால் தான் நீங்கள் வச்சு என்ன புதுசாக வர கொஷின் திங்க் பண்ண முடியும். அந்த ஐடியா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, கொஷின் இப்படியெல்லாம் நம்ம யோசிக்கலாம் அப்படின்றது. அதுக்காக தான் இங்கே கொடுத்துருக்குறோம். எதுவுமே இங்கே டிட்டோவாக வராது. எவ்ரிதிங் இஸ் அன் ஐடியா. ஸோ நமக்கு அதே மாதிரி கொஷின் வந்தால் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணவும் தெரியணும். ஐடியாவுக்கு புரிஞ்சிச்சு, கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா டிஃப்ரெண்ட்டாக கொஷின் கேட்டால் கூட அதை அப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ண தெரியணும். தட் இஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ரைட். ஸோ ரைட், கொஷின் வாங்க. இப்போ என்னன்னா மொபிலிட்டியோடைய ஃபார்முலா ஃபஸ்ட்டு பாருங்கள், ரெசிஸ்டிவிட்டியோடைய ஃபார்முலா பாருங்கள். ரெசிஸ்டிவிட்டிக்கு முன்னாடி சிக்மா ஈக்குவல் டு NE²τ/m நம்ம ஃபார்முலா பார்த்துருக்குறோம். அப்போ ரோ ஈக்குவல் டு 1/σ. அப்போது என்ன வரும்? m/NE²τன்னு பார்த்துருக்கோம். இது ரெசிஸ்டிவிட்டிக்கு ரிலாக்ஸேஷன் டைம், அதாவது ரெசிஸ்டிவிட்டி n, இது எல்லாத்துக்கும் உள்ள ஃபார்முலா. ரைட். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மொபிலிட்டியோடைய ஃபார்முலா என்ன? மொபிலிட்டி μ = drift velocity by electric field. drift velocity ஃபார்முலா E/τ/m/e வரும். E கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ E/τ/m இது என்னது? மொபிலிட்டியோடைய ஃபார்முலா. கொஷினில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கிவன் டேட்டா கொடுத்துருக்கிறது மொபிலிட்டி, சாரி ரெசிஸ்டிவிட்டி. ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது மொபிலிட்டி. அப்போ எப்படியாவது நம்ம இதை உள்ளே கொண்டு வந்தாகணும். அப்போது E/τ/m இங்கே இருக்கா பாருங்கள். டைரெக்டாக இருக்கான்னு பார்த்தா கிடையாது. கரெக்டாக? E/τ/m இங்கே டைரெக்டாக இல்லை. இதிலிருந்து இதை கொண்டு வர முடியும். E/τ/m இங்கே கொண்டு வர முடியும். கரெக்டாக? இல்லைன்னா இங்கே கூட கொண்டு வாங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இங்கே ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க. இதை 1 divided by n. இதை எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா NE² E × E அப்படியே வச்சுக்கலாம். E/τ/m தானே வேணும் நமக்கு. ஸோ இதை பிரித்து வச்சுக்கிறேன். இந்த m கீழே கொண்டு வந்துடுறேன். E/τ/m E² E × பிரிச்சிடுறேன். E² E × Eன்னு பிரிச்சிடுறேன். ஸோ அப்போ n E அப்படியே தனியாக வச்சுக்கிறேன். E²τ ஒரு E/τ மட்டும் இந்த m கொண்டு வந்து, ஏன்னா இந்த டேர்ம் உள்ளே கொண்டு வரதுக்காக நான் மாடிஃபை பண்ணுறேன் ஈக்குவேஷனை. சொல்கிறது புரியுதா? ரைட். ஸோ அப்போ இதுக்கு பதிலாக நீங்கள் என்னென்னு போட்டுக்கலாம்? மியூன்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ரோ ஈக்குவல் டு 1/n × μe அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் தேர்ஃபோர் ஃபைனலாக இங்கே சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? μ = 1/n அல்ல ரோ NE, ரோ × n × E. ஓகேவா? ஸோ சில பேர் இந்த ஃபார்முலா டேரெக்டாக படிச்சிருக்கலாம், சில பேர் கவனிக்காமல் கூட இருந்திருக்கலாம். பட் எனிவே ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ், 1/ρNE. சரியா? இது வந்துட்டு ஃபார்முலா. இது எப்போ யூஸ் பண்ணுவோம்? ரிலேஷன் பிட்வீன் மொபிலிட்டி அண்டு ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? ரிலேஷன் பிட்வீன் மொபிலிட்டி அண்டு ரெசிஸ்டிவிட்டி, μ and ρ. த ரிலேஷன் பிட்வீன் ரெசிஸ்டிவிட்டி மொபிலிட்டிக்கு ரோவுக்கும். இதே கண்டக்டிவிட்டி கூட கேட்டிருந்தாங்க, எப்படி எழுதணும்? இதே ஃபார்முலாவை கண்டக்டிவிட்டி கூட கேட்டிருந்தா எப்படி எழுதுவீங்க? μ = 1/ρ. 1/ρ எதுக்கு ஈக்குவல்? சிக்மாவுக்கு ஈக்குவல். ஸோ அப்போ μ = σNE ஈக்குவல். இதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். புரியுதா? ஸோ அந்த ஃபார்முலா வந்துட்டு ரிலேஷன் பிட்வீன் கண்டக்டிவிட்டி அண்டு மொபிலிட்டி, μ = σNE. ரெசிஸ்டிவிட்டி கூட வரும்போது μ = 1/ρNE. ஸோ அப்போ இந்த ப்ராப்ளமுக்கு வாங்க இப்போது. ஸோ இதில் என்னென்ன கொடுத்துட்டாங்க நமக்கு? இப்போ நமக்கு என்னென்னு தெரிஞ்சு போச்சு. μ μ தானே கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ 1/ρ × NE. இதில் ஆப்ஷனில் பாருங்கள் எல்லாமே என்ன இருக்குது? 10⁻³
10 power minus 3, 10 power minus 3 எல்லாமே 10 to the power same value இருக்குது. Everything is 10 to the power same value. ஸோ அதனால் நான் பவரை வச்சு இப்போ கன்ஃபியூஸ் பண்ணி போகிறதில்ல, ஈஸியாக சால்வ் பண்ண போகிறேன். ரோ என்ன கொடுத்துருக்குறாங்க கொஷனில்? ரெசிஸ்டிவிட்டி 1.72. ஸோ 1.72 n என்ன கொடுத்துருக்குறாங்க? 8.5 இன்ட்டு அதுக்கப்புறம் E வந்துட்டு 1.6. சரியா? நான் 10 பவர் எதுவுமே எடுக்கல. அதுக்கு நான் ரீசன் முதல்ல சொல்லியிருந்தேன், நான் ஒரு வகையான ஒரு ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன்னு. எல்லாமே 10 பவர் சேமாக வந்துச்சுன்னா 10 to the power வேல்யூஸ் நான் எடுக்க போகிறது கிடையாது. கரெக்ட். டைம் வந்தால் மட்டும் மினிட்ல இருந்தால் செகண்டுக்கு மாற்றமாக கேர்ஃபுல்லாக மாற்றிடணும், மற்றபடி எதுவும் பிரச்சனை இருக்காது. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு கொஞ்சம் யோசிங்க ஃபஸ்ட்டு. இந்த ப்ராப்ளமை இது மல்டிப்ளை எல்லாம் பண்ணி சால்வ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம், அதெல்லாம் பண்ண வேண்டாம். இந்த 8.5-ஐ சிம்பிளிஃபை பண்ணால் எப்படி எழுதலான்னு பாருங்கள். இதை 17/2 எழுத முடியுமா? 17/2 உடைய ஆஃப் தானே இது. 16/2னா 8, அப்போ 17/2 என்ன வரும்? 0.5, 8.5. ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதை 1.7, இதை 1.729 என்ன எடுத்துக்க போகிறேன்னா 17 எடுத்துக்க போகிறேன். சாரி, டெசிமல் தூக்கிடுறேன், எனக்கு டெசிமல் தேவையில்லை. இந்த 8.5-ஐ 17/2 எடுத்துக்கிறேன். இந்த 1.6-ஐ நம்ம எப்படி எழுதுவோம்? 0.625. ஞாபகம் இருக்கா? 1/1.6 எப்படி எழுதுவோம்? 0.625 அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ரைட். ஸோ இப்போ பாருங்கள், இந்த 2 மேலே கொண்டு போயிடுங்க. 0.625 × 2 என்ன வரும்? அதில் 625 எடுத்துக்க போகிறேன். டெசிமல் அதுலேயும் தூக்கிடுங்க, டெசிமல் தேவையில்லை எனக்கு. 17 ஸ்கொயர் என்ன வரும்? நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேலையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தேன். 17 ஸ்கொயர் வேலை என்ன வரும்? 289. இதை சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் ஆல்மோஸ்ட் நியரஸ்ட் ஆன்சர் கிடச்சிடும். ஸோ அப்போ 5 × 2 10, அப்படிங்க என்ன வரும்? 2 × 4 உங்கள் 5, 12, 12520/289. 289 ரவுண்ட் ஆஃப் பண்ணி 300 போட்டுக்கோங்க. சொல்கிறது புரியுதா? 289 கிட்டத்தட்ட அது எதுக்கு ஈக்குவல்? 300க்கு ஈக்குவல். 300 இதை கேன்சல் பண்ணால் எத்தனை டைம்ஸ் வரும் அப்ராக்சிமேட்டாக? 300 மேலே இருக்கிற வேல்யூ கேன்சல் பண்ணால் அப்ராக்சிமேட்டாக எத்தனை டைம்ஸ் எழுதலாம்? 4 × 3 என்னது? 12,000, சாரி 1200. 4 டைம்ஸ் எழுதலாமா? நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? 1215 இருக்குது. இதை நான் 300 எடுத்துட்டா 300 இந்த வேல்யூ எத்தனை டைம்ஸ் நியரஸ்ட்டாக எழுத முடியும்? 300 × 4 டைம்ஸ் 1200 வரும். ஸோ இது 1250, 289 கிட்டத்தட்ட நியரஸ்ட் இந்த வேல்யூ. ஸோ எனக்கு வேல்யூ ஃபுல்லாக வரணும்னு அவசியம் கிடையாது. ஒரு விஷயம் நான் கன்ஃபார்ம் பண்ணால் போதும், ஆன்சர் கிட்டத்தட்ட 4 இல்லை 3.9 அந்த ரேஞ்சு கிட்ட தான் இருக்க போகுது. இவ்வளோதான் விஷயம். ஸோ அப்போ 4 பாயிண்ட்டில் எனக்கு ஆன்சர் வந்துடும், அது எனக்கு போதும். எனக்கு அதுக்கப்புறம் எந்த வேல்யூ வருதுன்றதுலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. 4.25 4ன்னு கிடைச்சோடனே நான் முடிச்சிட்டேன். புரியுதா? இதை கூட நான் இன்னும் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணிட்டேன்? 300ன்னு போட்டு சால்வ் பண்ணிட்டேன். அதை நம்ம யோசிக்கணும். டீவியேஷன் ரொம்ப இருந்தால் தான் எடுக்க முடியாது. 289 நியரஸ்ட் 300. ஸோ அப்போ 1250 கேன்சல் பண்ணால் கிட்டத்தட்ட எவ்வளோ வரும் அப்படின்னா 4 டைம்ஸ் வரும். ஸோ நியரஸ்ட் 4க்கு என்ன ஆப்ஷன் இருக்குதோ அதான் ஆன்சர். ஸோ அப்போ இதுதான் நியரஸ்ட் 4க்கு இருக்குது. புரியுதா? நான் எப்படி அந்த மேக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறேன்றது. ஸோ அந்த யூஸ் பண்ண தெரிஞ்சால் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் அவ்வளோ ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ப்ராப்ளம் டைமும் எடுக்காது, போரும் அடிக்காது. சொல்கிறது புரியுதா? ரைட், சொல்லுங்கள், என்ன கேட்டிருக்கீங்க? ஸ்டேட் போர்டா? ஓகே, நீட் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட். எஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் அட்டெம்ப்டாக இருந்தாலும் கண்டிப்பாக கிராக் பண்ண முடியும். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். பட் என்னென்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நம்ம போர்டு எக்ஸாம் மாதிரி பிளான் பண்ணி போக முடியாது. ஏன்னா போர்டு எக்ஸாம் நமக்கு வந்து டெக்ஸ்ட் புக்கு அப்புறம் சிலபஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின், நிறைய ரிப்பீட்டட் கொஷின்ஸ்லாம் நீங்கள் அப்படியே பார்க்குற மாதிரி இருக்கும். போர்டு இஸ் டிஃப்ரெண்ட். அதில் நிறைய ஸ்டெப்ஸ் மார்க் கரெக்டாக இருக்கும், எழுதிங்கன்னா ஸ்டெப்ஸுக்கு மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் எஸ், நமக்கு அதில் வந்துட்டு டெஃபினேஷன் அது இது நிறைய இருக்கும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ன்றது டோட்டலாக வேறு. 3 ஹவர்ஸில் எல்லா நீங்கள் பயோ அட்டன் பண்ணணும், ஃபிசிக்ஸ் அட்டன் பண்ணணும், கெமிஸ்ட்ரி அட்டன் பண்ணணும், எல்லாத்தையும் ஷார்ட் டூரேஷன் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கெட் பண்ணணும். ப்ராப்ளம் கூட நீங்கள் ஆக்சுவல் மெத்தடில் போட்டு சால்வ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம நார்மல் மெத்தட் இஸ் நாட் எஃபெக்டிவ் ஃபார் என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸ்ன்றது டோட்டலாக டிஃப்ரெண்ட். என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்குன்னு உங்களை தனியாக நீங்கள் தயார்படுத்தணும். இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இதுதான் வந்து பர்டிகுலர்லி செப்பரேட் ப்ரிப்பரேஷன் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். சொல்கிறது புரியுதா? ரைட், எஸ் சொல்லுங்கள். மேக்ஸ் உங்களுடைய போர்டு எக்ஸாமுக்கு ரிவிஷன் ஹெல்ப் பண்ணியிருந்தேனா? எஸ், கண்டிப்பாக. எங்கள் சிபிஎஸ்சி போர்டு லெசன் அட்டன் பண்ணியிருந்தீங்களோ? எஸ் ஆதித்யா? எஸ், புரியுது. அதே மாதிரி நான் பேசிக் மேக்ஸ்னு இதை எடுத்துருக்கிறேன்.
உங்களுக்கு நீங்கள் என் கிளாஸ் ப்ராப்பராக நீங்கள் லிசன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீ மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணி வந்தீங்கன்னா நான் நிறைய சிமிலர் பேட்டர்னை ஃபாலோ பண்ணது. மேக்ஸ் போடும்போது மட்டும் நீங்கள் திரும்ப நான் நம்பர்ஸை ரிப்பீட் பண்ணுவேன். ப்ராப்ளம் போடும்போது தெரியும் அதே நம்பர்ஸ் எப்போலாம் வருதுன்னு காமிச்சிருப்பேன். இப்போ 0.625 இந்த வேல்யூ நம்ம எத்தனை தடவை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இன்னைக்கு கொஸ்டினில். அது இந்த சாப்டர் சம்மந்தமாக வரதுனால அடிக்கடி உங்களுக்கு வரும் அது. எஸ், சொல்கிறது புரியுதா? நீங்களும் அட்டன் பண்ணீங்களா? வெரி குட். எஸ், ஏன்னா என்னுடைய ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சப்ஜெக்ட் அது மேக்ஸு ஃபிசிக்ஸ் ரெண்டுமே என்னுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட். ஸோ அதனால் ஃபிசிக்ஸ் படிக்கணும்னா மேக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதனால் நான் மேக்ஸ் ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கானேன். மேக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஃபிசிக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும். அது ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்காது. இன்னும் சொல்ல போனால் ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியாக போட்டுருவாங்க. அதை விட ரொம்ப முக்கியம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். நீங்கள் போர்டு எக்ஸாமில் மார்க் வாங்குறதோட கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஃபிசிக்ஸில் அந்த ஷார்ட்கட்டு டெக்னிக்கலாக ஃபிசிக்ஸ் நல்லா புரிஞ்சிச்சுன்னா, மேக்ஸ் நல்லா தெரிஞ்சதுன்னா போர்டை விட ஆக்சுவலாக என்ட்ரன்ஸ் ஈஸி. ஏன்னா டைம் நமக்கு சேவிங்கு, நிறைய ஒர்க் அவுட் பண்ணி காமிக்க தேவையில்லை. 4 சாய்ஸ் இருக்குது, அதில் கரெக்டாக ஒன்றை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதானே. கரெக்ட் ஆன்சரை கண்டுபிடிக்கிறது 4ல் 3 தப்பு, அவ்வளோதான். ஸோ அந்த 3 தப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது, இல்லை கரெக்டான ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது, 2-3 சில டெக்னிக் நம்ம வச்சுருப்போம், அவ்வளோதான். அதை வச்சுக்கின்னு மேக்ஸை கொஞ்சம் அப்படியே ப்ளே பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ஆன்சர்ன்றது ஈஸியாக வந்துடும். சொல்கிறது புரியுதா? ஸோ அதனால் எவ்ரிதிங் இஸ் ஈஸி. ஸோ உங்களுக்கு சப்ஜெக்ட் பிடிக்கணும் முதல்ல. அந்த சப்ஜெக்ட்டு கஷ்டம், அந்த சப்ஜெக்ட் வந்து இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன், அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. அதை எப்படி படிக்கணுமோ அந்த மெத்தடில் படித்தா அந்த சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்கும். என்னன்னே தெரியாமல் திடீர்னு ஒரு சாப்டர் எடுத்து வச்சிங்கன்னா ஏதோ சொல்கிறாங்க, ஏதோ ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க, எதை படித்தாலும் புரியல அப்படின்னா கண்டிப்பாக அது புரியாது. எப்படி ரேண்டமாக நீங்கள் அதெல்லாம் படிச்சிங்கன்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு முதல்ல எது பேஸ், முதல்ல நான் என்ன ஞாபகம் வச்சுக்கணுமோ அது ஸ்ட்ராங்காக ஆகணும். அதுக்கப்புறம் அதிலிருந்து அடுத்து அந்த சப்ஜெக்ட்டுக்கு முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய அதர் சப்ஜெக்டுடைய லிங்க் என்னெல்லாம் இருக்குது. சில டாப்பிக்கு கெமிஸ்ட்ரி கொஞ்சம் பேசிக் தேவைப்படும், சில டாபிக்ஸுக்கு இப்போ மேக்ஸ் ஃபிசிக்ஸுக்கு ஃபுல்லாகவே தேவைப்படும். ஏன்னா மேக்ஸ்ன்றது ஃபிசிக்ஸோட லாங்குவேஜ், ஓகேவா? அப்படி தான் சொல்லுவாங்க, மேக்ஸ் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸை நீங்கள் எப்படி சொல்லணும்னாலும் மேத்தமெட்டிக்கலாக தான் சொல்லணுமே தவிர எக்ஸ்ப்ளனேஷனோ ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் கொடுத்தா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, புரியுதா? அதெல்லாம் டெஃபினேஷனாக புரிஞ்சுக்கிறதுக்கு படிக்கிறது, ரைட்? ஸோ அதனால் ப்ராப்ளம் போடுறது எப்பயுமே எனக்கு வந்து ஒரு ஜாலி மாதிரி, ஒரு கேம் விளையாடுற மாதிரி. சின்ன வயசுலேருந்தே நான் அதை அப்படி தான் பண்ணுவேன். ஸோ அதனால் எனக்கு ப்ராப்ளம் போட்டு அதை ஆன்சரை கொண்டு வரதை விட அதை ஷார்ட்டாக போட்டு ஆன்சர் கொண்டு வரது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வளன்னு போட்டு ஆன்சர் கொண்டு வந்து அப்படின்னா நான் இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவேன். நான் சொல்கிறது, நான் ஸ்கூல் படிக்கும்போதே, அந்த காலேஜ் டைம்லாம் போடும்போது எப்படின்னா ப்ராப்ளம் போட்டு ஆன்சர் வந்துடும், அதோட நிறுத்த மாட்டேன். அந்த ப்ராப்ளமை இன்னும் ஈஸியாக போட முடியுமா, வேறு ஏதாவது மெத்தட் பண்ண முடியுமா, வேறு ஏதாவது ஷார்ட்கட் ட்ரை பண்ண முடியுமான்னு நான் ஓனாக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். நிறைய புதுசாக ட்ரை பண்ணி அப்போ தான் நம்பர்ஸோடைய பேட்டர்ன் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போ நான் நிறைய நடத்துறதும் கிட்டத்தட்ட என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் கண்டுபிடிச்ச வேல்யூஸ் தான். இது வந்து தனியாக நான் ஏதோ ஒரு புக்கோ நான் இதில் படித்ததெல்லாம் கிடையாது. ஏன்னா அப்படி இருந்தால் நீங்கள் ஏதோ ஒரு புக்கில் உங்களுக்கே அது தெரிஞ்சிருக்கும், இந்த புக்கிலலாம் படித்தா மேக்ஸ் இந்த ஷார்ட்கட்லாம் இருந்திருக்குன்னு. பட் உங்களுக்கு அந்த மாதிரி மோஸ்ட்லி அந்த மாதிரி டேரெக்டாக தெரிஞ்சிருக்காது. ஏன்னா என்னென்னா இதெல்லாமே நான் பர்சனலாக சால்வ் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த நம்பர்ஸோடைய மேஜிக்ஸை வச்சு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், புரியுதா? ஸோ அதனால் எனக்கு அந்த சப்ஜெக்ட் அவ்வளோ பிடிக்கும். அப்படின்றதுனால அதிலிருந்து நான் நிறைய ப்ளே பண்ணி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுன்றது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு டைமில் எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இருந்தாலும் அதில் மேக்ஸோ ஃபிசிக்ஸோ ரிலேட்டடாக இருந்ததுன்னா அதை ஈஸியாக கிளியர் பண்ணிவிடுவேன். ஓகே, ஸோ அந்த லெவலுக்கு உங்களுக்கு ஃபிசிக்ஸ் பிடிக்கணும் அப்படின்னா மேக்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்பர்ஸ் கூட ப்ளே பண்ண பழகணும், ஓகேவா? உங்கள் கண் அப்படியே நம்பரை பார்த்து மேயணும். இந்த நம்பர் ஏன் கொடுத்துருக்குறாங்க, டக்குன்னு நார்மலாக போட்டு நம்ம ஸ்டெப்ஸை போடுறது நான் விரும்ப மாட்டேன், புரியுதில்ல? நான் நிறைய எலிமினேஷன் பண்ணுவேன், மல்டிப்ளிகேஷன் அதிகமாக பண்ண மாட்டேன், டிவிஷன் அதிகமாக பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டே வருவேன். கடைசியாக சிம்பிளாக ஒரு ஆன்சர் வந்து நிற்கும், அது கரெக்ட் ஆன்சராக வந்து நின்றுடும், ரைட்? எஸ். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஒரி பண்ண வேணாம். நீட்டு நீங்கள் கிராக் பண்ணுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டி இருக்குது, நிறைய எஃபோர்ட் போடுங்க. ஸ்டேட் போர்டில் நீங்கள் படித்த அந்த போர்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் யோசிக்கக்கூடாது. இங்கே நமக்கு எதுவுமே இவ்வளோ படித்தா போதும் அவ்வளோ படித்தா போதும் இல்லை. கான்செப்ட்டு, நிறைய மாடல் கொஷின்ஸு, அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் ப்ராக்டிஸ், இதெல்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா எனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக கிராக் பண்ணிட முடியும். நத்திங் இஸ் டிஃபிகல்ட். நம்மளால் முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது, எல்லாமே பாசிபிள் தான். நம்ம அதுக்காக எந்த அளவுக்கு நம்மளை தயார்படுத்துகிறோம், நம்ம எந்த லெவலில் இருக்கிறோம் சப்ஜெக்டில், இதெல்லாம் பொறுத்து தான் நம்மளோட அவுட்புட் இருக்குது. அப்புறம் ஹார்ட் ஒர்க்குன்னு கூட நான் சொல்ல மாட்டேன் அந்த வார்த்தையை. ஸ்மார்ட் ஒர்க்கு ப்ளஸ் அந்த ஸ்ட்ராட்டஜி. நான் திரும்ப சொல்கிறது, என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு தேவையானது வெறும் ஹார்ட் ஒர்க்கோ நாலேஜோ மட்டும் கிடையாது, ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு ப்ராக்டிஸில் மட்டும் தான் நீங்கள் கொண்டு வர முடியும். நிறைய கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த ஸ்பீடு தானாக உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். கொஷினை பார்த்த உடனே பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக இது இப்படி இருக்கும், ஓகே இது ஆன்சர் இது வரும் அது வராது அப்படி அந்த ஒரு வேகம் ஒன்று வரும். அதை நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு அந்த ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோன்னும் போது ஆன்சர் வரும்போது
ஓகே நமக்கு ஏதோ ஃபாஸ்ட்டாக வருது அப்படின்னா நமக்கு சப்ஜெக்ட் புரிஞ்சிருக்குது, நம்மளோட இந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுதுன்றது நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. ஆன்சர் கெட் பண்ணுறதை விட ஃபாஸ்ட்டாக கெட் பண்ணுறது அப்படின்றது தான் என்ட்ரன்ஸுக்கு ரொம்ப முக்கியம். ரெண்டுமே மெயின். ஓகே ரைட். ஸோ அதனால் எஸ் மெக்கானிக்ஸ் நல்லா தான் இருக்கும். ஃபிசிக்ஸ் ஆக்சுவலாக எல்லாமே நல்லா தான் இருக்கும். இது ஏன்னா அது நேச்சர் ரிலேட்டடான சப்ஜெக்ட்டு. ஸோ ஏன்ஷியன் டைம்லேருந்தே ஃபிசிக்ஸுடைய அந்த கான்ட்ரிபியூஷன் தான் ஜாஸ்தி. அரிஸ்டாட்டில் பீரியடில் ஆரம்பித்து இன்னி வரைக்கும் ரிசர்ச்சில் இருக்கக்கூடிய நிறைய ஃபீல்டு அதுக்கப்புறம் வந்தாலுமே கூட ஆரம்ப கட்டத்தில் ஃபஸ்ட்டு ரிசர்ச்சில் வந்த ஒரு ஃபீல்டு பார்த்திங்கன்னா அது ஃபிசிக்ஸ் தான். ஓகேவா? ஏன்னா மோஷனுடைய அந்த நேச்சர் எப்படி இருக்குன்னு ஆரம்பித்து அதில் இருந்தால் நம்ம இன்றைக்கி இவ்வளோ பெரிய லெவலுக்கு வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். when a potential difference V is applied across a conductor at temperature T, அது drift velocityக்கும் இதுக்கு நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். கரெக்டாக? drift velocity V ஃபார்முலா E into tau by Mன்னு சொல்லியிருந்தேன். இது directly proportional to Eன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆக்சுவலாக இதை பொட்டென்ஷியல் கூட கனெக்ட் பண்ண ஒரு சொல்லியிருந்தேன். பொட்டென்ஷியல் கூட கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா E into V tau by L into Mன்னு சொல்லியிருந்தேன். பிகாஸ் E equal to V by Lன்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு கொஸ்டினில் பார்த்துருந்தோம். அதனால் ட்ரிஃப்ட் வெலாசிட்டியும் பொட்டென்ஷியலும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ அதனால் ப்ரொபோஷனல் டூன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். எஸ், ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏ 60 watt bulb carries a current 0.5 amps. The total charge passing through in 1 hour. ஸோ இது டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ ஃபார்முலா என்னது? I equal to Q by T. அதில் வந்துட்டு கரண்ட் 0.5ன்னு கொடுத்துட்டாங்க. Q equal to I into Tன்னு கிடைக்கும். கரெக்டா? ஸோ இது வந்துட்டு I வந்துட்டு 0.5. டைம் என்ன வரும் பாருங்கள், 1 hour. அப்போது T equal to 1 hourனா 1 hour செகண்ட் மாதிரி என்ன வரும்? 3600 செகண்ட். ஸோ அப்போ 36 செகண்ட் வருமா? கரெக்ட். ஸோ அப்போ 0.5 என்ன அர்த்தம்? 1/2. 0.5னா ஃப்ராக்ஷன் எப்படி மாற்றணும் டக்குன்னு? 1/2. ஸோ அப்போ என்ன வரும்? 1800 கூலும். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ரைட். 1 second. Yes, very good. Next one பாருங்க. இது graph. If E denotes electric field in a uniform conductor, VD the corresponding drift velocity of free electrons in conductor. So நார்மலாக நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். drift velocityயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது? டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ அப்போ ரெண்டு டைரக்ட்லி ப்ரொபோஷனலில் கிராஃப் எப்படி இருக்கும்? லீனியர் கிராஃப். ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோஷனல் கிராஃப் எப்படி தான் இருக்க முடியும்? லீனியராக தான் இருக்க முடியும். தட் இஸ் லீனியர் கிராஃப். ரைட். ஸோ ரெசிஸ்டன்ஸ் பேசிக்காக முன்னாடி நம்ம பார்த்த மோஸ்ட் ஆஃப் த கேஸ் வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ரிலேட்டட் கொஷின்ஸ். ஸோ அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம அடுத்த செக்ஷன் என்ன போகிறோம்? ஓம்ஸ் லா, ரெசிஸ்டன்ஸ், கண்டக்டிவிட்டி, அதுக்கப்புறம் தெர்மல் டிபெண்டன்சி. ஸோ எல்லா லாஸ்ட்டு டாபிக் நம்ம இதில் இருக்கக்கூடிய ஆல் இம்பார்ட்டன்ட் டாபிக் இதில் உள்ள வந்துடும். மீதி இருக்கிறது இது ஒரு நீட் கொஸ்டின் 2023 கேட்ட கொஸ்டின். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பிளாட்டினம் ஒயர் 0 degree Celsius இஸ் 2 ohm அண்ட் 6.8 ohm at 80 degree Celsius. த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் என்னது? ஆல்ஃபா. ஸோ எல்லாருக்குமே உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். எஸ் சொல்லுங்கள். டவுட்டா சொல்லுங்கள். என்ன டவுட் மெசேஜ் பண்ணுங்கள். சொல்லுங்கள் ஆதித்யா. ரைட். ஸோ டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? என்ன ஃபார்முலா பார்த்துருந்தீங்க? ரெசிஸ்டன்ஸ் RT ஈக்குவல் டு R0 இன்ட்டு 1 + ஆல்ஃபா இன்ட்டு டெல்டா டின்னு பார்த்துருப்போம். நாம இருக்கா இந்த ஃபார்முலா? ஸோ இதிலிருந்து தான் இதை சால்வ் பண்ணி ஆல்ஃபாவை கண்டுபிடிச்சாக்கணும். ரைட். புரிஞ்சுதா? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆர்டரா? அப்படி ஒரு கொஸ்டின் எங்கே இருந்தது உங்களுக்கு? ஆர்டர்னு கொடுத்துருந்தாங்களா? RT minus R0 1 + ஆல்ஃபா இன்ட்டு டெல்டா டி. ஸோ இங்கே சாரி ப்ராடக்டில் வரணும் இல்லையா? ப்ராடக்டில் இருக்கிற R0 கொண்டு வந்துடுங்க. பை R0 ஈக்குவல் டு 1 + ஆல்ஃபா இன்ட்டு டெல்டா டி. +1 நீங்கள் கொண்டு வந்தால் -1 ஆகிடும். RT minus R0 -1 ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு டெல்டா டி. ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா RT minus R0
by RT equal to alpha into delta T. So என்ன வரும் alpha equal to RT minus R0 by delta T இங்கே கொண்டு வந்துருங்க RT into delta T கிடைக்கும் கரெக்டா இது R0 வரும் R0 into delta T. ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்க என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும் சொல்கிறது புரியுதா ரைட் ஆர்டி அப்படின்னா ஆர்டி வந்துட்டு பர்டிகுலர் டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க 6.8 ஓம் ஸோ அப்போ 6.8 மைனஸ் 2 ஓம் டிவைடட் பை R0 to 2 டெல்டா டி எவ்வளோ வரும் பாருங்க டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் 80 minus 0 80 minus 0னா 80 தான் நமக்கு கிடைக்கும் ஸோ அப்போ இது 4.8 by 2 into 80 ஸோ அதை கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும் இது 2.4 ஸோ அப்போ 2.4 by 8ன்னு வரும் இல்லையா இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க 2.4 தானே வந்திருக்கு கரெக்ட் எஸ் ஸோ அப்போ 2.4 by 8ன்னு வந்திருக்கு ஸோ அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக ஆன்சர் என்ன வந்திருக்கு பாருங்கள் டேரெக்டாக கிட்டத்தட்ட ஆன்சர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே 3 into 10 power வந்திருக்கா எல்லாமே 3 தான் வந்திருக்கு ஓகே இப்போ 10 power கரெக்டாக டேலி பண்ணணும் ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா இது 86.8 0 degree ஃபைன் 3 into 10 power minus 1 வந்திருக்கா ஆப்ஷன் என்ன வருது எஸ் எஸ் கரெக்டு தான் நான் தான் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் இது 8 போட்டு 80 போகிறதுக்கு 18 போட்டேன் அதனால் வந்து எரர் ரைட் இப்போ இங்கே என்ன ஆகிடும்னா 800 ஆகிடும் ஃபைன் அப்போ இங்கே இது எப்படி எழுதலாம் 24 by 8 into 10 power இந்த 100 800 8 into 100 எழுதிக்கலாம் இல்லையா அதை 10 ஸ்கொயர் மேலே போனால் 10 power minus 2 இதை கேன்சல் பண்ணால் 3ன்னு வரும் 3 into 10 power minus 2 3 into 10 to the power minus 2 ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர் புரியுதா ஸோ அங்கே 80 போகிறதுக்கு பதிலாக 18 போட்டேன் ஸோ அதனால் அந்த ஒரு 0 மிஸ் ஆகிருந்தது ரைட் புரிஞ்சுதா ரைட் 11th போர்ஷன் திரும்ப எடுக்கணுமா ரைட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க 10 resistors each இது நீட் கொஸ்டின் தான் 10 resistors of each resistance R are connected in series to the battery EMF negligible internal resistance those are connected in parallel the same battery the current is n times இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா n என்னன்னு கேட்டிருக்காங்க இது ஆக்சுவலாக நான் முன்னாடி சொன்ன கேஸ் தான் இப்போ என்னன்னா இதெல்லாம் உங்களுக்கு இங்கே ஒரு சில ஃபார்முலா நான் அடிஷனலாக உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஞாபகம் வச்சுக்கோங்க அது n number of resistors வந்துட்டு ஈக்குவலாக இருந்து அதுக்கு சீரியஸ் பேரலல் எடுத்து ரேஷியோ எடுத்திங்கன்னா RS by RP ஈக்குவல் டு அதை நம்ம எப்படிலாம் சொல்லுவோம் அப்படின்னா R max by R minimumனு சொல்லலாம் கரண்ட் கூட சொல்லும் போது பேரலல் கரண்ட் பை சீரியஸ் கரண்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா n ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இது எப்போ அப்படின்னா n number of equal resistors connected in series அதே ஈக்குவல் ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் பேரலாக இருந்தால் ரெண்டு ரெசிஸ்டர்ஸுடைய சீரியஸுக்கும் மேக்ஸிமம் சீரியஸுக்கும் பேரலுக்கு ரேஷியோ எடுத்தால் என்ன வரும்னு கேட்பாங்க RS by RP ஒன்று n ஸ்கொயர்னு சொல்லலாம் அதே மாதிரி மேக்ஸிமம் மினிமம் அப்படின்னு சொல்லலாம் சொல்கிறது புரியுது R max by R minimum ரைட் அதுக்கப்புறம் கரண்ட் கூட சொல்லும் போது கரண்ட்டோட ரேஷியோ எடுத்திங்கன்னா பேரலல் கரண்ட் ஏன்னா ரெசிஸ்டன்ஸும் கரண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அதாவது IP by IS ஈக்குவல் டு n ஸ்கொயர் இந்த கொஸ்டினில் என்ன அப்படின்னா கரண்ட் கூட தான் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க IP by IS ஈக்குவல் ரெசிஸ்டர்ஸ் பேரலாக கனெக்ட் பண்ணியிருந்தா இதுதான் ஃபார்முலா ஸோ இப்போ IP ஈக்குவல் டு
n ஸ்கொயர் இன்ட்டு ஐஎஸ்ன்னு வரும். ஓகேவா? இந்த கொஷினில் என்னன்றது என்னன்னா, இந்த கரண்ட் வேல்யூ மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் இங்கே வர வேல்யூ எத்தனை டைம்ஸ் சீரிஸ் கரண்ட்டோட இருந்திருக்குன்னு கேட்டுக்கிறாங்க. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் வந்து 10. புரியுதா? இந்த என்னன்றது வேறு, நான் கொடுத்தது ஜென்ரலாக ஃபார்முலாவில் என்னன்னு கொடுத்துருக்குறேன். இங்கே என்னன்றதுன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் இன்ட்டு சீரிஸ் கரண்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ ஃபார்முலாவில் என்னன்றது நமக்கு 10 ஸ்கொயர் இன்ட்டு ஐஎஸ் ஈக்குவல் டு என்னென்னு கிடைக்கும், 100 டைம்ஸ் ஆஃப் த சீரிஸ் கரண்ட். ஸோ அப்போ பேரலல் கரண்ட்ன்றது n டைம்ஸ் ஆஃப் த சீரிஸ் கரண்ட்டுக்கு ஈக்குவலாக வந்திருக்குன்னா அந்த n என்னவா இருந்திருக்குன்னு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினில் கேட்குற என்னன்றது வேறு. புரியுதா? நான் உங்களுக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, அது n நம்பர் ஆஃப் ஈக்குவல் ரெசிஸ்டர்ஸ். ஓகே, ஸோ அந்த பேரலல் கரண்ட் வந்து சீரிஸ் கரண்ட்டை விட n டைம்ஸ் வந்திருக்குன்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் என்னன்னா, ஸோ நம்ம ரெண்டுமே இங்கே நான் புரியுறதுக்காக ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னு கொடுத்துரு, நம்ம ஜென்ரலாக அப்படி தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் ரைட். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும், 100. ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷனில் 2 இடத்துலையும் 100 இருக்குது. ஸோ ஐ திங்க் இது பிரிண்டிங் மிஸ்டேக் வரும்னு நினைக்கிறேங்க. இங்கே வந்துட்டு 1000 போட்டுக்கோங்க. புரியுதா? ஸோ ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டு, ரெண்டுமே ஒரே பிரிண்டிங் ஆயிடுச்சு. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இதெல்லாம் சிம்பிள் கொஸ்டின். ஸோ இது வந்து ஒரு ஜேஇ கொஸ்டின். த ரெசிஸ்டர் ஆஃப் ஒயர் இஸ் 5 ohm. இட்ஸ் நியூ ரெசிஸ்டர் ஸ்ட்ரெச்டு. இதுதான் கீவேர்டு. ஸ்ட்ரெச்டு வந்தாலே ரொம்ப ஈஸி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது. 5 எத்தனை டைம் சொல்லியிருக்காங்க, 5 டைம்ஸ் ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் லென்த். ஸோ ஸ்ட்ரெச்சிங் பண்ணல நான் ஃபார்முலா என்னன்னு சொல்லியிருந்தேன், நியூ ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ஆர் டேஷ் ஈக்குவல் டு n ஸ்கொயர் ஆர். ஒரு வயரை ஸ்ட்ரெச்சிங் பண்ணால் நியூ ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸு இன்ட்டு வாட், n ஸ்கொயர் இன்ட்டு அந்த வேல்யூ ஆர்னு சொல்லியிருந்தேன். இங்கே n எத்தனை டைம் சொல்லியிருக்கிறாங்க, 5 டைம்ஸ். இது 5 டைம்ஸு, இது ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ 5 ஸ்கொயர் இன்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இதுவும் 5. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், 5 கியூப். 5 கியூப்னா என்ன அர்த்தம், 125. இல்லைனா 25 × 5 125 அப்படி கூட போட்டுக்கோங்க. 5 ஸ்கொயர் 25 × 5 125 ohm. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். இது ஸ்ட்ரெச்சிங் கேஸுக்கான டைரக்ட் ஃபார்முலா. ஆர் டேஷ் ஈக்குவல் டு n ஸ்கொயர் ஆர்ன்றதான் என்னது, ஸ்ட்ரெச்சிங் கேஸுக்கான டைரக்ட் ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரெப்ரசன்ஸ் வேரியேஷன் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கும் டிஸ்டன்ஸு கேட்டிருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்த கிராஃப் ஞாபகம் இருக்கா? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கும் இதுக்கும் எடுத்திங்கன்னா என்ன வரும், ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல்லோட சென்டர் பாயிண்ட். இது சார்ஜ் எல்லாமே இங்கே மட்டும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். எங்கே, ஆன் த சர்ஃபேஸில் மட்டும் சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். சார்ஜஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஒன்லி ஆன் த சர்ஃபேஸ். ஓகேவா? அப்போது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும் ஸ்பெரிக்கல் ஷெல்லில். பொட்டென்ஷியல் V என்னவாக இருக்கும், பொட்டென்ஷியல் V வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்னு பார்த்துருந்தோம். இது வந்து கான்ஸ்டன்ட். அப்போது சென்டர்லேருந்து இந்த ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்கும், பொட்டென்ஷியல் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வெளியில் போக போக என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கிராஃப் இப்படி வர ஆரம்பிச்சிடும். சொல்கிறது புரியுதா? ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். எஸ், இது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சாப்டருடைய கொஸ்டின். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் வரக்கூடிய ஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் கேஸில் வரக்கூடிய கொஸ்டின். இது ஐ திங்க் ஞாபகம் இருந்திருக்கும். ரைட். அண்ட் அலுமினியம் ஒயர் இஸ் ஸ்ட்ரெச்டு. அலுமினியம் ஒயர் இஸ் ஸ்ட்ரெச்டு. ஸோ இதுவுமே ஒரு ஜேஇ கொஸ்டின் தான். மேக் லென்த் 0.4% லார்ஜர். இந்த பர்சன்டேஜ் பேஸ்டு கொஸ்டின் நான் ஆல்ரெடி ஷார்ட்கட் கொடுத்துருந்தேன். என்னன்னு சொல்லியிருந்தேன், ஆர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L ஸ்கொயர். இந்த நியூ ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு ஏன்னா இருக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L ஸ்கொயராக இருக்கும். புரியுதா? எப்போ ஸ்ட்ரெச்சிங் கேஸுக்கு பர்சன்டேஜில் கொடுக்கும்போது 2 கண்டிஷன் நான் கொடுக்குறேன். இது ஃபஸ்ட்டு கேஸு, ஓகேவா? இது கேஸ் 1ன்னு வச்சுக்கோங்க. இது ஃபார்முலா லென்த்து கொடுத்துட்டு ஸ்ட்ரெச்சிங் கேஸில், இது பர்டிகுலர்லி ஃபார் ஸ்ட்ரெச்சிங் கேஸ், ஒயருடைய லென்த்து கொடுத்துட்டு ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ சேஞ்சுன்னு கேட்பாங்க. அப்படின்னா ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L ஸ்கொயர் கிவன் லென்த் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் 10% கொடுத்துருந்தாங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஆர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா 2 × பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் இன் லென்த். இதுதான் டைரக்ட் ஃபார்முலா இதுக்கு ஃபஸ்ட்டு கேஸுக்கு. ஓகேவா? கேஸ் 2 என்ன அப்படின்னா, கேஸ் 1 அது, அடுத்தது கேஸ் 2. கேஸ் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஷினில் வந்துட்டு ஆர் கொடுத்துருவாங்க, லென்த்து கேட்பாங்க. ஸோ அப்போ ஸ்கொயர் இங்கே வந்துடும். ஸ்ட்ரெச்சிங் கேஸில் ஒரு ஒயருடைய சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸோட பர்சன்டேஜ் கொடுத்துட்டு லென்த்து எவ்வளோ சேஞ்ச் ஆகுன்னு கேட்டாங்கன்னா ஃபார்முலாவை இப்படி யூஸ் பண்ண வேண்டியதாக போயிடும்.
r பவர் 1/2ன்னு அர்த்தம். இந்த ஸ்கொயர் இங்கே வந்துடும், ஏன்னா இதான் கிவன், இதான் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது. பர்சன்டேஜ் ஆஃப் r கொஷினில் எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னா <10% கொடுத்துட்டு சேஞ்ச் இன் லென்த்து கேட்டாங்கன்னா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இங்கே பவர் என்ன 1/2 இன்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் r. இது ஒன்லி <10% மட்டும்தான் யூஸ் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஸ்ட்ரெச்சிங் கேஸில் லென்த்து கொடுத்துட்டு r கேட்டாங்கன்னா <10 இருக்கும்போது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். இதுவே செகண்ட் கேஸ் என்னது, ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு ஸ்ட்ரெச்சிங் கேஸில் லென்த் எவ்வளோ மாறி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கிவன் ரெசிஸ்டன்ஸ் உடைய பர்சன்டேஜ் <10 இருக்கும். அப்போ அதை 1/2 பண்ண ஆன்சர் வந்துடும். இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு கேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஃபஸ்ட்டு இந்த கேஸில் என்னென்னா என்ன கொடுத்துருக்குறாங்க, லென்த்து கொடுத்துருக்குறாங்க. கிவன் இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் எல் வந்துட்டு 4ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் r கேட்குறாங்க, எல் கொடுத்துட்டு r கேட்குறாங்க, இது <10%. அப்போ தேர்ஃபோர் பர்சன்டேஜ் ஆஃப் r ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் எல்னு அர்த்தம். ஸோ அப்போ 2 × 4 என்ன வரும் 8%, சாரி 0.4 இது 0.4. ஸோ அப்போ என்ன வரும் 0.8%. சரியா, 0.4%. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். புரியுதா? ஃபர்ஸ்ட் இதை ஜஸ்ட் இதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இந்த டைப் ஆஃப் கொஷினை சால்வ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி, டைமே எடுக்காது. இதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி கொஷின்லாம் வந்தால் டைமும் எடுக்காது, ஆன்சரும் ஃபாஸ்ட்டாக வந்துடும், நிறைய கால்குலேஷனாக போட்டு கிடக்க தேவையில்லை. சி ஹியர், இந்த கொஷினை பாருங்கள். ஒயர் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் வந்து R1ன்னு சொல்லிட்டாங்க. ட்ரான் அவுட், ஸ்ட்ரெச்சிங்ன்ற வார்த்தைக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரான் அவுட்னு சொல்லியிருக்காங்க, பிடிச்சி எடுக்கிறாங்க. ஸோ தட் இட்ஸ் லென்த் இன்க்ரீஸ்டு பை twice of its original length. ஸோ இங்கே ரெண்டு விஷயம் நீங்கள் நல்லா புரியணும். கொஷினில் நியூ ரெசிஸ்டன்ஸ் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா the ratio of the new resistance என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னா ஒரிஜினல் லென்த்தை விட 3 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம r dash equal to n² rன்னு போட்டோம் இல்லையா, அங்கே என்னன்றது என்னது, ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸை விட ஸ்ட்ரெச் பண்ணதுக்கப்புறம் இருந்த நியூ லென்த்து எத்தனை டைம்ஸ்னு டைரெக்டாக சொன்னது. இந்த கேஸுடைய மீனிங் என்ன அப்படின்னா நாட் லைக் தட். ஸோ இதை நான் உங்களுக்கு டயக்ராமில் வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் இந்த ரெசிஸ்டன்ஸுடைய ஒயருடைய லென்த்து எல், ஓகேவா, என்னோட ரெசிஸ்டன்ஸ் R. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை ட்ரான் அவுட் பண்ணுறாங்க, பிடிச்சி எடுக்கிறாங்க. ஸ்ட்ரெச்சிங் கேஸு இப்படி பிடிச்சி நீங்கள் எடுக்கிறீங்க, என்ன ஆகுதுன்னா லைக் திஸ் இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது, ஓகேவா. இதில் எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக இன்க்ரீஸ் ஆகுதுன்றது மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. இன்க்ரீஸ்டு 2 டைம்ஸ் ஆஃப் த ஒரிஜினல் லென்த்து. இது ஒரிஜினல் லென்த்துனா இது இப்போ இந்த லென்த் எவ்வளோ ஈக்குவலாக இருந்திருக்கும் ஸ்ட்ரெச் ஆனதுக்கப்புறம். இது லென்த் எல் தான், இது 2L. ஸோ அந்த ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப வந்து படிங்க. இன்க்ரீஸ்டு பை ட்வைஸ், புரியுதா, டோட்டலாக 2 டைம்ஸ் கிடையாது, ஒரிஜினல் லென்த்தை விட 2 டைம்ஸ் எக்ஸ்ட்ரா லென்த் இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்ட்ரெச் பண்ணதுக்கப்புறம் மொத்த லென்த் எவ்வளோ வரும், 3 டைம்ஸ்னு அர்த்தம். சொல்கிறது புரியுதா? ஸோ அப்போ டோட்டலாக இது எவ்வளோ வந்திருக்கும், டோட்டலாக எவ்வளோ தூரம் வந்திருக்கும், டோட்டலாக எவ்வளோ L + 2L = 3 டைம்ஸ். ஒரிஜினல் லென்த்தை விட எத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம், 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. எஸ், ஹாய், ஓகேவா. லிசன், ஏன் அது புரியல நான் திரும்பவும் சொல்கிறேன். முன்னாடி ஒரு கொஷின் பார்த்தோம் இல்லையா, நான் அந்த கொஷினை கம்பேர் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கரெக்டாக புரியும். நேராக இந்த கொஷின் வாங்க, 125 போட்டோமே ஒரு கொஷின், இந்த கொஷினை படிங்க. இந்த கொஷினுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரிய வைக்கிறேன். 2 கொஷினை வச்சு படிச்சிங்கன்னா தான் அதில் என்ன டிஃப்ரென்ஸ் வந்துருக்கு, ஏன் அந்த ஃபார்முலா அப்படி மாறுதுன்னு பார்ப்போம். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயர் 5 ohmனு சொல்லி கொடுத்துட்டாங்க. இட்ஸ் நியூ ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு என்னன்னு கேட்குறாங்க, ஸ்ட்ரெச்டு டு 5 டைம்ஸ் ஆஃப், இந்த வார்த்தையை படிங்க, 5 டைம்ஸ் ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் லென்த்தை விட மொத்தமாக 5 டைம்ஸ்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரிஜினல் லென்த்து இவ்வளோ தூரம் இப்போ இருக்குது, இதான் ஒரிஜினல் லென்த்துனா நான் பிடிச்சி இப்படி இழுத்தா இவ்வளோ தூரம் வந்திருக்குது அந்த நியூ லென்த்து. இதை விட அது 5 டைம்ஸ்னா டோட்டல் லென்த்துலேருந்து 5 டைம்ஸ். அப்படின்னா நான் கண்டுபிடிச்சிருவேன், எனக்கு ஃபைனலாக கொடுத்துற டேட்டா எவ்வளோ, மொத்தமாக ஸ்ட்ரெச் ஆனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய லென்த்து ஒரிஜினல் லென்த்தை விட எத்தனை டைம்ஸ் மொத்தமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும். புரியுதா? அதுதான் இதனுடைய மீனிங். அதனால தான் டைரெக்டாக இந்த ஃபார்முலா என்னன்றது ஒரிஜினல் லென்த்து மாதிரி எத்தனை டைம்ஸ்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் இந்த கொஷின் அது கிடையாது. இந்த வார்த்தையை திரும்ப படிங்க. இதில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ட்ரான் அவுட் டு ஷோ தட் இன்க்ரீஸ்டு அப்படின்னா என்ன அர்த்தம்,
increased by twice of its original length, not for total length. Original length விட 2 times ன்னு சொல்லல, ஒரிஜினல் லென்த் மாதிரி 2 times எக்ஸ்ட்ராவாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது. தட் இஸ் அ மீனிங். அந்த வார்த்தையை மறுபடியும் படித்தா தெரியும். இன்க்ரீஸ்டு பை ட்வைஸ் ஆஃப் இட்ஸ் லென்த், அந்த வார்த்தை என்னது? 5 times ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் லென்த். ரெண்டு வார்த்தை கரெக்டாக கனெக்ட் பண்ணுங்க. 5 times ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் லென்த்னா இதை விட 5 times மொத்தமாக இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இன்க்ரீஸ்டு பை 2 timesனா ஒரிஜினல் லென்த்தை விட எக்ஸ்ட்ராவாக 2 times இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ்? அப்போது இந்த கேஸில் ஒரிஜினல் லென்த்து விட எக்ஸ்ட்ராவாக 2 times இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா எக்ஸஸாக 2 times வந்துருக்குது. இப்போ மொத்தமாக எவ்வளோ நியூ லென்த்து ஸ்ட்ரெச்சிங் ஆனதுக்கப்புறம் 3 times. புரிஞ்சுதா? இதுதான் ஒரிஜினல் லென்த்து. இது ஸ்ட்ரெச்சிங் பண்ணதுக்கு அப்புறம் இதான் என்னது? இன்க்ரீஸ்டு. இந்த லென்த்து தான் என்னது? கொஸ்டின் அவங்க கொடுத்துருக்கிறது என்னது? இன்க்ரீஸ்டு லென்த்து. எக்ஸ்ட்ராவாக இதான் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்போ ஒரிஜினல் லென்த்தை விட எத்தனை டைம்ஸ் மொத்தமாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும்ல. அதான் என்னது? L + 2L ஆட் பண்ண என்ன வரும்? 3L. அப்போது ஒரிஜினல் லென்த்தை விட 3 times ஸ்ட்ரெச்சிங் ஒயர் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? இப்போ புரிஞ்சுதா ஆதித்யா? கிளியர்? இப்போது இதான் என்னது? N. இதான் N. ஸோ அப்போ ஃபார்முலா என்ன? R நியூ ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு N ஸ்கொயர் R. ஸோ அப்போ 3 ஸ்கொயர் இன்ட்டு ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன கொடுத்துருக்குறாங்க? வேல்யூ கொடுத்துருக்குறாங்களா? R1 ட்ரான் அவுட் இன்க்ரீஸ்டு. ஓகே, ரேஷியோ தான் கேட்டுருக்குறாங்க. ஸோ அப்போ பிரச்சனை இல்லை. அப்போது இது ஆர்னு வச்சுக்கோங்க, R'. ஸோ அப்போ இந்த ஆர் எங்கே கொண்டு வந்துட்டீங்கன்னா R'/R ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் 9 கிடைக்கும். பை எதுவுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். அப்போ ரேஷியோ என்ன? 9:1. ரேஷியோ என்ன வரும்? 9:1. ஸோ ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் 9:1. ரைட்? இப்போ புரிஞ்சுதா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. Two cells of same EMF but different internal resistance R1 and R2 connected in a series with resistance R. The value of resistance R for which potential difference across second cell is 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போது இதுவுமே ஒரு JEE கொஸ்டின் தான் கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 செல்ஸோட EMF சேம் பட் டிஃபரண்ட் என்ன கொடுத்தாங்க? டிஃபரண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைஞ்சி பாருங்கள். இது வந்து ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் இது இன்னொரு EMF, இதனோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்குறாங்க? இன்டர்னல் R1 R2 கனெக்டட் இன் சீரியஸ் வித் ரெசிஸ்டன்ஸு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸு R கூட. ஸோ அப்போ ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இது வந்து R. ஓகேவா? இது கொடுத்துட்டாங்க. இதனுடைய EMF வேல்யூ சேம், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் டிஃப்ரெண்ட், ஒன்று R1 இன்னொன்று R2. ஓகேவா? ரைட். ஸோ அதுக்கப்புறம் இது ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ இதில் பாஸ் ஆகிற கரண்ட் வந்து I. இவ்வளோதான் விஷயம். அதுக்கப்புறம் இந்த வேல்யூ ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் R ஃபார் விச் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் செகண்ட் செல்லு 0ன்னு சொல்லிட்டாங்க. இதான் செகண்ட் செல்லு, இதுக்கு அக்ராஸில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் என்னன்னு சொல்லிட்டாங்க? இது V2 என்னன்னு சொல்லியிருக்காங்க? 0. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த செகண்ட் ஒன் வந்துட்டு 0 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரைட்? இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. டோட்டல் கரண்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன ஃபார்முலா பார்த்தோம்? டோட்டல் கரண்ட் I ஈக்குவல் டு டோட்டல் EMF E + E என்ன வரும்? 2E சீரீஸாக இருக்கு இல்லையா? டோட்டல் EMF பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன வரும்? R + R1 + R2. இதுதான் டோட்டல் ரெசிஸ்டன்ஸு, இது டோட்டல் EMF. டோட்டல் கரண்ட் ஈக்குவல் டு டோட்டல் வோல்டேஜ் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இதை அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை டெர்மினல் வோல்டேஜ் கண்டுபிடிங்க. V = E - IR. இங்கே ஆருக்கு பதிலாக R2 செகண்ட் கேஸுக்கு, இது V2. V2 = ஜென்ரல் ஃபார்முலா, டெர்மினல் வோல்டேஜ் ஃபார்முலா என்ன? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸு செல்லு இருந்துச்சுன்னா
டெர்மினல் வோல்டேஜ் கண்டுபிடிப்பா ஃபார்முலா என்னது V is equal to E minus IR ஞாபகம் இருக்கா ஸோ அப்போ V2 is equal to இங்கே EMF E I பாஸ் ஆகிற கரண்ட் I வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் R2 இது வந்து 0ன்னு சொல்லிட்டாங்க அப்போ E minus IR2 minus IR2 வந்து ப்ளஸ் IR2 ஈக்குவல் டு ஈன்னு கிடைக்கும் அப்போது ஈக்கு பதிலாக என்னென்னு போடலாம் இங்கே IR2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள் இங்கே I போட்டுட்டு 2 இன்ட்டு E ரீப்ளேஸ்டு பை I இன்ட்டு R2 I R2 by R plus R1 plus R2ன்னு கிடைக்குமா கரெக்ட் ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா இந்த I கேன்சல் ஆகிடும் ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் பாருங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா R plus R1 plus R2 ஈக்குவல் டு 2R2ன்னு வரும் அப்போ R என்ன வரும் 2R2 மைனஸ் R2 மைனஸ் R1 அப்போ 2R2 1R2 என்ன வரும் R2 மைனஸ் R1 ஸோ அப்போ R எதுக்கு ஈக்குவல் R2 மைனஸ் R1 ஆப்ஷன் ஏ புரியுதா R2 மைனஸ் R1க்கு ஈக்குவல் புரியுதா ஃபாலோ பண்ண முடியுதா எஸ் பி வருதா பிஏ ஏவா என்ன வருது எஸ் வெரி குட் ஸோ சிம்பிளாக தான் கேட்டிருக்கேன் கொஷினை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ஃபார்ம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி இங்கே பாருங்கள் இந்த கேஸ் கான்ஸ் சொல்லுங்கள் ஏ சிலிண்ட்ரிக்கல் மெட்டாலிக் ஒயர் இஸ் ஸ்ட்ரெச்சிங் இது ஒரு டைப் ஆஃப் கொஷின் ஆக்சுவலாக இது அடிக்கடி கேட்குறாங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதை ஸ்ட்ரெச்சு இன்க்ரீஸ் இட்ஸ் லென்த் சச் தட் சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் பர்சன்டேஜ் ஓகேவா பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் தான் கொடுப்பாங்க நான் முன்னாடி சொன்ன கேஸ் வந்துட்டு ஸ்ட்ரெச் ஆனதுக்கப்புறம் நியூ ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது ரேஷியோ கண்டுபிடிக்கும் போது தான் அந்த கேஸ் ரொம்ப முக்கியம் மற்றபடி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் போது இன்க்ரீஸ் டிக்ரீஸ் தான் கேட்பாங்க எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக மாறி இருக்கிறது தான் பர்சன்டேஜ்ன்றது ஸோ அதனால் அது ப்ரீவியஸ் இது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் ரைட் ஸோ அதுக்கப்புறம் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க எவ்வளோ சேஞ்சஸ்னு அப்போ ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தா ஃபார்முலா என்னன்னு சொல்லியிருந்தேன் L டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு R/1/2ன்னு எடுக்கணும் பர்சன்டேஜ் ஆஃப் R கொடுத்துட்டாங்க எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க 6% இது லெஸ் தென் 10% அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் L எவ்வளோ வரும் 1/2 இதோட பவர் வேல்யூ இன்ட்டு 6% சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் 3 ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும் 3% ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர் புரியுதா டி கிடையாது நான் முதல்ல கிளியராக சொல்லியிருந்தேன் திரும்ப வந்து அந்த ஃபார்முலாவை பாருங்கள் யாருக்காவது குழப்பம் இருந்துச்சுன்னா தெளிவுபடுத்திக்கோங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்கன்னா தப்பாக ஆன்சர் வரும் see here ரெண்டு கண்டிஷன் நான் கொடுத்துருந்தேன் given டேட்டாவில் ஸ்ட்ரெச்சிங் கேஸ் ரெண்டுமே எந்த ஃபார்முலாவுக்கு இது ரெண்டுமே எந்த கேஸுக்கு யூஸ் பண்ணுவோம் ஸ்ட்ரெச்சிங் கேஸுக்கு ஸ்ட்ரெச்சிங் ஒயருக்கு ரெண்டு கேஸ் யூஸ் பண்ணுறோம் ஓகேவா பர்சன்டேஜ் வரும்போது லென்த்து எவ்வளோ சேஞ்சஸ்னு கொஸ்டினில் கொடுத்துட்டு எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் சேஞ்சுன்னு கேட்பாங்க லென்த்து கொடுத்துருக்க டேட்டா லெஸ் தென் 10% இருக்கும் அப்போ ஃபார்முலா என்னன்னு சொல்லியிருந்தேன் எவ்வளோ பர்சன்டேஜ் லென்த்து கொடுத்தனாலும் அதை 2 times மல்டிப்ளை பண்ணால் போதும் அதான் ஆன்சர் எப்போ லெஸ் தென் 10% இருந்தால் மட்டும்தான் அது ரொம்ப முக்கியம் இது வந்துட்டு எப்போ ரெசிஸ்டன்ஸுடைய ஸ்ட்ரெச்சிங் கேஸ்ன்னு சொல்லிடுவாங்க ரெசிஸ்டன்ஸ் இவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு லென்த்து எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆயிருன்னு கேட்டாங்கன்னா அதை 1/2 பண்ணணும் அதை தெளிவாக வச்சுக்கோங்க ரெண்டு கேஸுமே லெஸ் தென் 10 தான் கொடுத்துக்கிற டேட்டா லென்த்தாக ஆரான்னு பார்க்கணும் ஆர் கொடுத்துட்டு எல் கேட்குறது ஒரு கேஸு இது எல் கொடுத்துட்டு ஆர் கேட்குறது எல் கொடுத்துட்டு ஆர் கேட்டால் 2 மல்டிப்ளை பண்ணிக்கணும் லெஸ் தென் 10 கிவன் டேட்டா புரியுதா இது வந்துட்டு ஆர் கொடுத்துட்டு எல் கேட்டால் 1/2 பண்ணணும் ஸோ அதனால் டேரெக்டாக நீங்கள் இன்ட்டு 2 போட்டிங்கன்னா அந்த ஆன்சர் ஆப்ஷனில் இருக்கும் ஆனால் அது தப்பு புரியுதா இதை இருக்குது பாருங்கள் இது நீங்கள் இன்ட்டு 2ன்னு போட்டால் 12% வரும் புரியுதா அது லென்த்து கொடுத்துருந்து ஆர் கேட்டிருந்தாங்கன்னா அது கரெக்டு ஸோ அதனால் எஸ் அதனால தான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்கன்றதுனால தான் நான் திரும்ப அதை ரிமைண்ட் பண்ணேன் ஏன்னா இதில் தெளிவு ரொம்ப முக்கியம் என்ன கொடுத்துருக்குறாங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்றத கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான் எரர் இல்லாமல் ஆன்சர் கெட் பண்ண முடியும் இல்லைனா நீங்கள் நார்மலாக 12ன்னு போட்டும்போதும் 6 நம்ம அப்படியே டக்குன்னு 2 போட்டுருவோம் அப்படிலாம் அவசரப்பட்டு போட்டக்கூடாது எக்ஸாக்டாக என்ன கொடுத்து வச்சுருக்காங்க என்ன கேட்குறாங்க அதை கரெக்டாக கனெக்ட் பண்ணி நம்ம கரஸ்பாண்டிங்காக நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அந்த ஃபார்முலாவை சூஸ் பண்ணணும் ரைட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் A metal wire of length L radius R has resistance R. If the wire has same metal length 2L radius 3 are taken then what will be the resistance ன்னு கேட்டிருக்கிறாங்க கரெக்டா ஸோ இது டைரக்ட் ஃபார்முலா தான் R ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்
R directly proportional to L by radius கொடுத்தாங்கன்னா R ஸ்கொயர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு ஒரு 2 கேஸ் எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு கேஸில் வந்து என் மெட்டல் ஒயர் லென்த்து L, ரேடியஸ் வந்து Rன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க கொடுத்துருக்க மாதிரி இந்த லென்த்தை Lன்னு எடுத்துக்கோங்க, ரேடியஸ் R. ஸோ அப்போ R directly proportional to L, inversely proportional to area. R is equal to L by A. அப்போ πr ஸ்கொயர்னு ஒரு ரேடியஸ் கூட கனெக்ட் பண்ணால் R ஸ்கொயர்னு அப்படி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் நமக்கு கிடைச்சிடும். இப்போ ஒயர் ஹாஸ் சேம் மெட்டல் லென்த், நியூ ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க, ஒயருடைய லென்த்து வந்துட்டு சேம் லென்த்து 2 டைம்ஸ் ஆகுது. அதனால் இப்போ லென்த்து 2L, ரேடியஸ் வந்து 3R ஆகுது. ஸோ அப்போ R ஸ்கொயர்ன்றதுனால 3R ஸ்கொயர். புரியுதா? இது ஒரிஜினல் லென்த் L, ஒரிஜினல் ரேடியஸ் R. நியூ ரேடியஸ் வந்துட்டு ஒரிஜினல் லென்த்தோட 2 டைம்ஸும், ரேடியஸ் வந்து என்ன சொல்லுது, ஒரிஜினல் ரேடியஸ் வந்து 3 டைம்ஸும் மாறுது. அப்படின்னா நியூ ரெசிஸ்டன்ஸ் இதை விட எத்தனை டைம்ஸ் வரும்? இவ்வளோ தான் கொஷின். சிம்பிளிஃபை பண்ணுங்க. 2L டிவைடட் பை இதை ஹோல் ஸ்கொயர் பண்ண 9R ஸ்கொயர்னு வரும். ஸோ L by R ஸ்கொயருக்கு பதில் என்ன போட்டுக்கலாம், R நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ R டேஷ் ஈக்குவல் டு 2/9, அது ஈக்குவல்னே போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. L by R ஸ்கொயருக்கு பதில் Rன்னு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஆன்சர் என்ன வரும்? 2/9R. நியூ ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு 2/9R அப்படின்னு ஈஸியாகவே கிடச்சிடும். கிளியர்? ப்ரொபோர்ஷனாலிட்டி கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும், இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும், டைமே எடுக்காது. ஸோ இது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் மெட்டல் இஸ் 5 ohm and 6 ohm at 50 degrees Celsius, 100 degrees Celsius respectively. The temperature at which the resistance 7 ohm. இது ஆக்சுவலாக we have a formula இந்த கேஸுக்கு. என்ன அப்படின்னா, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேஸுக்கு R minus R1 divided by R2 minus R1. அதே மாதிரி T minus T1 divided by T2 minus T1. இது ஆக்சுவலாக ஸ்லோப்பில் இருந்து டெரைவ் பண்ண ஃபார்முலா. நீங்கள் அதெல்லாம் இப்போ போட்டு இது பண்ணிக்க வேணாம், டெரிவேஷன் நமக்கு தேவையில்லை. இது எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோன்னா, 3 டேட்டா இருக்கும். 2 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, 3வது ரெசிஸ்டன்ஸும் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா அந்த 3வது ரெசிஸ்டன்ஸ் அந்த கேஸுக்கு என்ன டெம்பரேச்சர் இருக்குன்னு கேட்டிருப்பாங்க. புரியுதா? 2 டெம்பரேச்சர், 2 ரெசிஸ்டன்ஸு. இதில் ஒரு டேட்டா 3ஆக இருக்கும். ஒரு டேட்டா 3னா என்ன அர்த்தம்? ஆறுன்றது கொஷினில் கேட்டிருக்கிற கொடுத்துருக்க ரெசிஸ்டன்ஸ். R1 R2 ஆல்ரெடி கொடுத்துட்ருப்பாங்க. T1 T2 கொடுத்துருவாங்க, T என்னன்னு கேட்பாங்க. இல்லைனா T1 T2 கொடுத்துருவாங்க. அதாவது 3 டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க, 2 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு ஒரு அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் கேட்பாங்க. இதான் ஆக்சுவலாக பேட்டர்ன். புரியுதா? இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டா போது நீங்கள் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கெட் பண்ணிடலாம். இதில் ஆறுன்றது எதுனா கொஷினில் கேட்டிருக்கிற ரெசிஸ்டன்ஸு. இது R1 இனிஷியலாக இருந்தது, இது R2. அதே மாதிரி இதை T1, இதை என்ன எடுத்துக்கிறோம், T2. இது அப்புறம் இந்த கொஷின் அவங்க கேட்டிருக்கிறது T. அந்த Tன்ற டெம்பரேச்சர், Rன்ற ரெசிஸ்டன்ஸ் 7 ohm இருக்கும்போது என்ன டெம்பரேச்சராக இருந்திருக்கும். இவ்வளோ தான். இந்த ஃபார்முலா மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அந்த ஸ்லோப்லேருந்து கண்டுபிடிச்ச ஃபார்முலா. இது ஆக்சுவலாக அது ஒரு டெரிவேஷன் வரும். ஸோ அது நம்ம இப்போ தேவையில்லை. ஃபார்முலா இது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கேஸுக்கு. புரியுதா? டெம்பரேச்சர் கேஸில் நம்ம வந்துட்டு டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் அதுக்கான எல்லா டேட்டாவும் அதில் இருக்கும். அந்த சுச்சுவேஷன் மட்டும் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேஸ் எப்படின்னா, 2 டெம்பரேச்சர், 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். 3வது ஒரு ரெசிஸ்டன்ஸில் ஒரு டெம்பரேச்சர் கொடுத்துட்டு அந்த 3rd மிஸ்ஸிங் டேர்மை கேட்பாங்க. இவ்வளோதான் விஷயம். அப்போது இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். R வந்துட்டு இங்கே 7. அப்போது 7 மைனஸ் R1 என்னது 5. 7 மைனஸ் 5 டிவைடட் பை R2 மைனஸ் R1. R2 என்னது 6. 6 இது 5. 6 மைனஸ் 5. டெம்பரேச்சர் T தெரியாது. T1 என்ன டெம்பரேச்சர் 50 டிகிரி செல்சியஸ். அப்போ 50. T2 மைனஸ் T1 100 மைனஸ் 50. 100 மைனஸ் 50. இவ்வளோ தான். இதை சால்வ் பண்ண இந்த ஆன்சர் கிடச்சிடும். இது 2, இங்கே பை 1, T மைனஸ் 50 பை 15 வரும். சிம்பிளிஃபை பண்ணால் ஃபர்தராக 50 into 2 100. T மைனஸ் 50 ஈக்குவல் டு 100. T ஈக்குவல் டு வாட்? 100 ப்ளஸ் 50 ஈக்குவல் டு 150 டிகிரி செல்சியஸ். 150 degree Celsius. Option C is the answer. Yes, correct. Option C is the answer. புரிஞ்சுதா? Right? Next question பாருங்க. Resistance of a wire. இது நார்மல் கொஸ்டின் தான். இது நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணிக்கோங்க. டைரக்ட் கொஸ்டின் தான் இது. சரியா? ரெசிஸ்டன்ஸ் நார்மலாக டேரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது டெம்பரேச்சர் T1, இது வந்துட்டு இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க R1 எடுத்துக்கோங்க. அட் வாட் டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ஸ் பிகம்ஸ், இது R2ன்னு கொடுத்துட்டாங்க. T2 என்னன்னு கேட்குறாங்க.
ஸோ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா தான் RT = ஓகேவா R0 இது R0 நீங்கள் T1 இது எடுத்திங்கன்னா இதை நீங்கள் T0 எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும் நீங்கள் ஃபார்முலா எப்படி எடுக்கீங்களோ அதை பொறுத்து தான் இது இனிஷியலாக இது R0 எடுத்திங்கன்னா இப்போ இது என்ன எடுத்துக்கலாம் T0 ஓகேவா ஸோ RT = R0 இன்ட்டு 1 + ஆல்ஃபா இன்ட்டு ∆T இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஆன்சர் கெட் பண்ண வேண்டியதான் இது டைரக்ட் கொஸ்டின் தான் ஸோ அதை சால்வ் பண்ணிக்கோங்க ஆன்சர் வந்து C வரும் ஹோம்ஒர்க்காக ஒர்க் அவுட் பண்ணி செக் பண்ணி பாருங்க ஆன்சர் என்ன வரணும் 180 டிகிரி செல்சியஸ் இது நான் முன்னாடி என்ன ஒரு மாடல் போட்டிருக்கோம் அதே ஃபார்முலா தான் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி அப்படியே கெட் பண்ணுங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க a cylindrical metallic wire is stretched என்ன கொடுத்துருக்காங்க stretched to increase in length if the resistance of the wire is increased by எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க 4% கொஸ்டினில் எது இன்க்ரீஸ்னு சொல்லியிருக்காங்க ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயர் அப்படின்னு என்ன அர்த்தம் கிவன் கொடுத்துருக்குது என்னது பர்சன்டேஜ் ஆஃப் ஆர் கொடுத்துருக்குறாங்க அது 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இது லெஸ் தென் 10% பர்சன்டேஜ் ஆஃப் எல் கேட்குறாங்க ஆர் கொடுத்துட்டு எல் கேட்டால் என்ன பண்ணணும் 1/2 இன்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் ஆர் ஸோ ½ இன்ட்டு 4 கேன்சல் பண்ணால் என்ன வரும் 2%. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர் ஆப்ஷன் டி எஸ் வெரி குட் ஹரிதா ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர் வெரி குட் ஆதித்யா சூப்பர் சூப்பர் புரிஞ்சுதா இப்போ இந்த பேட்டர்ன் புரிஞ்சுதா குழப்பம் இல்லைல்ல இப்போ கிளியராக போட முடியுதா ஸ்ட்ரெச்சிங்னு கேட்டாங்கன்னா லெஸ் தென் 10 வந்தால் இவ்வளோ ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிட முடியும் டைமே எடுக்காது வெரி சிம்பிள் கொஸ்டின் நெக்ஸ்ட் ஒன் வாங்க masses of 3 wires இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் masses of 3 wires of copper are in the ratio 1:3:5 and their lengths are in the ratio 5:3:1 the ratio of the electrical resistance என்னன்னு கேட்டிருக்காங்க இது என்ன அப்படின்னா லென்த் மாஸ் கொடுத்தாங்கன்னா ஃபார்முலா ரெசிஸ்டன்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L ஸ்கொயர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் ஓகேவா இது ஞாபகம் வச்சுக்கோங்க R டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L ஸ்கொயர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் M அப்படின்னு வரும் ரைட் ஸோ இதில் அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா R1 R2 R3 கால்குலேட் பண்ணிங்கன்னா கொஸ்டினில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது ரேஷியோ ஆஃப் த மாசஸ் ஸோ இது என்னது M1 M2 M3 அப்புறம் லென்த்து கொடுத்துட்டாங்க L1 L2 L3 கொடுத்துருக்குறாங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க அவ்வளோதான் R1 R2 R3 அப்படின்னா எப்படி எழுதணும் L ஸ்கொயர் பை M L1 ஸ்கொயர் பை M1 L2 ஸ்கொயர் பை M2 L3 ஸ்கொயர் பை M3 R1 R2 R3 எழுதும்போது அப்போ L1 என்னது 5 ஸ்கொயர் M1 என்னது 1 5 ஸ்கொயர் பை 1 இது வந்துட்டு 3 ஸ்கொயர் பை 3 L3 வந்துட்டு 1 கரெக்டா 1 ஸ்கொயர் பை M3 என்ன வந்திருக்குது 5 ஸோ அவ்வளோதான் அதை சால்வ் பண்ணுங்கள் 5 ஸ்கொயர் என்ன வரும் வாட் இஸ் 5 ஸ்கொயர் 25 அப்போ R1 R2 R3 ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் 25 பை 1 அப்படியே வச்சுக்கோங்க இந்த 3யும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் அப்போ 3 மட்டும் இருக்கும் 1/5 ஸோ அப்போ எல்சிஎம் எடுங்க இதை ஏன்னா இங்கே 1/5 இருக்குது ஃப்ராக்ஷன் ரேஷியோ எடுக்கும்போது எப்படி இருக்கணும் எப்பயுமே A:B:C அப்படி தான் இருக்கணும் ஃப்ராக்ஷன் இருக்கக்கூடாது ஏன்னா அது தட் இஸ் ரேஷியோ ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எடுங்க இங்கே 5 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் 125 இது 15 இங்கே ஆல்ரெடி 5 இருக்குது அதை மல்டிப்ளை பண்ணுறதில்ல ஸோ 125 15 1 ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர் இது வந்து லென்த்து மாஸ்ன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ஒயரோடைய மாஸை கொஷினில் கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் R டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L ஸ்கொயர் பை M அப்படின்னு போட்டு நீங்கள் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் சரியா ஸோ அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க a given circuit the voltage across 12 ohm இங்கே எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு கேட்குறாங்க தட்ஸ் அ கொஸ்டின் ஸோ அப்போ எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க டோட்டல் கரண்ட்டு டோட்டலாக கண்டுபிடிச்சிருங்க ஃபஸ்ட்டு டோட்டல் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டா டோட்டல் கரண்ட்டு தெரியும் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் தெரிந்தால் டோட்டல் வோல்டேஜ் கிடைக்கும் டோட்டல் வோல்டேஜ் என்னென்னு தெரிஞ்சால் இதுக்கு அக்ராஸ்லையும் இது ஃபுல்லாக பேரலாக இருக்கிறது எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி ஒரே ரேஷன் மாதிரி பேரலாக இருக்கும்போது வோல்டேஜ் சேமாக இருக்கும் அப்போது இதை எப்படி ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலான்னு பாருங்கள் இது ரெண்டும் என்னது 8 ohm 8 ohm அப்போ 8/2 என்ன வரும் 4 ohமா கரெக்ட் ஈக்குவலண்ட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க 8/2 4 ohm அப்புறம் இது ரெண்டும் அகைன் பேரலல் எது ரெண்டும்
இந்த 4 ஓமு இந்த 4 ஓம் மறுபடியும் என்ன ஆகிடும்? இது ரெண்டு பேரலில் சிம்பிளிஃபை பண்ணால் 4 ஓம். இந்த 4 ஓம் மறுபடியும் பேரலாக இருந்தால் இப்போ என்ன கிடைக்கும்? டோட்டல் எவ்வளோ கிடைக்கும்? 2 ஓம் அப்படின்னு கிடைக்கும். 2 ஓம் 4 ஓம் என்னது? சீரியஸ் 6 ஓம். அப்போ என்னோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் என்ன அப்படின்னா இது 6 ஓம். அப்போ இது என்ன வரும்? 12 ஓம். 6 ஓம் 12 ஓம் என்டர் ஆகிற கரண்ட்டு 12 ஆம்ஸ். ஸோ அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க? டோட்டல் வோல்டேஜ் அக்ராஸ் 12 ஓம். 12 ஓமில் எவ்வளோ வோல்டேஜ்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? இதில் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க. ஆர் ஈக்குவலன்ட் என்ன வரும்? 6 × 12 R1 R2 by R1 plus R2 டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். 12 + 6 என்ன வரும்? 18. அப்போ 1 6 இது 3 4 என்ன வரும்? 4 ஓம். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 4 ஓம். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 4 ஓம்னா அப்போ அடுத்து என்ன கண்டுபிடிச்சிடலாம்? டோட்டல் வோல்டேஜ் ஈக்குவல் டு டோட்டல் கரண்ட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். டோட்டல் கரண்ட் என்ன? 12 பை இது எவ்வளோ? 4. ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4 தானே? 12 ஆம்ஸா? சாரி, I = V/R இல்லை. சாரி ஓம்ஸ் லாவை V = IR இல்லையா? I கண்டுபிடிக்கணும். I தான் V/R. ஸோ கரெக்ட். ஸோ அப்போ இங்கே எவ்வளோ வரும்? 12. இங்கே வந்துட்டு 4 எவ்வளோ வரும்? 48 வோல்ட். டோட்டல் வோல்டேஜ் 48 வோல்ட் அப்படின்னா இதுக்கு அக்ராஸில் எவ்வளோ வோல்ட் இருக்கும்? இதுக்கு அக்ராஸ் எவ்வளோ இருக்கணுமோ அதே 48 தான் இருக்கும். ஏன்? பேரலாக இருக்கும்போது வோல்டேஜ் சேமாக இருக்கும். கரெக்டாக? அப்போ டோட்டலாக இதுக்கு மொத்தமாக சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் 4 வோல்ட்டுக்கு 4 ஓமுக்கு 48னா அதை மறுபடியும் பேரலாக பிரிக்கும்போது 12 6ன்னு பிரிக்கும்போது எவ்வளோ வோல்ட் தான் இருக்கும்? அதே 48 தான் இருக்கும். ஏன்னா பேரலாக இருக்கும்போது என்ன ஆகாது? வோல்டேஜ் சேஞ்ச் ஆகாது. ஸோ 12 ஓமுக்கு அக்ராஸில் இருக்குது டோட்டல் வோல்டேஜ் எவ்வளோ இருக்குமோ அதே தான் இங்கே இருக்கும். ஸோ இப்போ இங்கேயும் என்ன இருக்கும்? 12 இருக்கும். இதுக்கு ஓவரால் அக்ராஸில் எவ்வளோ இருக்கும்? சாரி 48. இங்கே 48, இதுக்கு அக்ராஸ்லேயும் 48 தான் இருக்கும். ஸோ இப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி 48 volt. Yes, option D is the answer. Next question. The electrical resistance of a certain wire of iron is R. Its length and radius are both doubled. So அப்போ என்ன வரும்? Length and radius ரெண்டுமே டபுள் ஆச்சுன்னா எது சேஞ்ச் ஆகும்னு கேட்குறாங்க. The resistance and specific resistance will both remain same ன்னு சொல்லியிருக்கிறாங்க. Specific resistance resistivity இது ரோன்னு அர்த்தம். Resistance both remains unchanged ன்னு சொல்லியிருக்கிறாங்க. bothன்ற வார்த்தை தப்பு. ஏன்னா எலக்ட்ரிக்கல் ஒயருடைய ரெசிஸ்டன்ஸுடைய லென்த்தோ ரேடியஸோ சேஞ்ச் ஆச்சுன்னா R = ρl/A. ஆருடைய ஃபார்முலா என்ன? R டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L/A. ரோன்றது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். அது எதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும்? ரோ டிபெண்ட்ஸ் ஒன்லி நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். கரெக்டாக? லென்த்தோ கிராஸ் செக்ஷனல் ஏரியாலாம் மாறினா அது மாறாது. அதனால தப்பு. த ரெசிஸ்டன்ஸ் வில் பி டபுள்ட் அண்ட் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் வில் பி ஹாவ்டு. இது சேஞ்ச் ஆகிற எல்லா ஆப்ஷனுமே தப்பு. ரோ எப்பயுமே சேஞ்ச் ஆகாது. டெம்பரேச்சர்னால மட்டும்தான் அது மாறும். அதர்வைஸ் எந்த இம்பேக்டும் அதில் இருக்காது. லென்த்தோ மற்ற ஏதோ சேஞ்ச் பண்ணாலோ அதில். த ரெசிஸ்டன்ஸ் வில் பி ஹாவ்ட். த ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் வில் ரிமைன் அன்சேஞ்சு. ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்ன்ற அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது. மீது எல்லாத்துலேயும் வச்சு நம்ம அப்புறம் எலிமினேட் பண்ணிடலாம். த ரெசிஸ்டன்ஸ் வில் பி ஹாவ்டு அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் டபுள்டுன்னு சொன்னதுனால இதுவும் தப்பு. இதில் என்ன வராது? ரிமைன்ஸ் அன்சேஞ்சுன்ற ஸ்டேட்மெண்ட்டு தான் முதல்ல கரெக்டு. எது? ரோ வந்து சேஞ்ச் ஆகாது. அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக கரெக்டு. ஏன்னா மற்ற 3 எலிமினேட். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? நீங்கள் செக் பண்ண அவசியம் கிடையாது. மற்ற 3லையுமே ஒன்றுத்தில் போத் ரிமைன்ஸ் அன்சேஞ்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது கண்டிப்பாக கிடையாது. ரெசிஸ்டிவிட்டி கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ரெசிஸ்டிவிட்டி மட்டும்தான், அதாவது ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் என்ன ஆகாது? லென்த்து கிராஸ் செக்ஷன் ஏரியாவோ சேஞ்ச் ஆகும்போது சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனால் மற்ற 3 எலிமினேட்ன்றதால் அது மட்டும் தான் கரெக்டு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். த கிராஃப் பிட்வீன் கரண்ட் I அண்ட் வோல்டேஜ் V, த 3 லீனியர் ரெசிஸ்டர்ஸ் 1 2 3 ஆர் கிவன் பிலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போது இங்கே என்னென்ன வரும் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ரெசிஸ்டன்ஸ் ஆக்சுவலாக இதில் எடுத்து கொடுத்துருவாங்க பாருங்கள். இந்த ஆக்சிஸில் V, இந்த ஆக்சிஸில் I. R = அப்போ என்ன வரும்? V/I. ஆருடைய ஃபார்முலா என்ன? V/I. கரெக்டாக? I = V, V = IR, I = V/R, சார் R = V/I அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா tan θவுக்கு ஈக்குவல். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வோல்டேஜ், ஒய் ஆக்சிஸில் கரண்ட்டு. ஸோ அப்போ tan θ நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கே tan θ = V/I நமக்கு கிடைச்சிரும். சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகும்னு பாருங்கள். இதில் எதுக்கு ஆங்கிள் அதிகமாக வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு தீட்டா அதிகமாக இருக்கிறது ஆங்கிள் அதிகம்.
இது அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இது கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ இதில் ரேஷியோ எடுத்திங்கன்னா எதுக்கு ஆங்கிள் அதிகமாக வருதோ அது ரெசிஸ்டன்ஸ் அதிகம். கரெக்ட். ஸோ அப்போ எதுக்கு அதிகமாக வருது பாருங்கள், R1 R2 R3யில் R1 இது R2 சார் R3, அது நடுவில் இருக்கிறது R3 3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா டயக்ராம்லே, இது R2. ஸோ அப்போது R1 கிரேட்டராக இருக்கும். கரெக்டாக? எதை விட R3யை விட R3 R2வோட கிரேட்டராக இருக்கும். இந்த மாதிரி ஆப்ஷன் என்ன இருக்கா பாருங்கள். R1 ஓகே நான் மாற்றி போட்டுட்டாங்க. எஸ் ஸ்லோப் கரெக்டு தான். எஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இல்லையா, லெஸ் ரெசிஸ்டன்ஸ். ஃபைன். ஸோ R = V/I வரும்போது இங்கே என்னென்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் நமக்கு இங்கே கரண்ட் குறையுது. அப்புறம் லீனியர் கிராஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆங்கிள் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸும் நம்ம கரண்ட் ஆக்சுவலாக என்னவாக இருக்கும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் I = V/R அப்படின்னு வரும். ஸோ அதை நான் அப்படியே மாற்றி போட்டுட்டேன். ஆப்ஷன் பி, R1 விட R3 கிரேட்டராக இருக்கும், R2 விட அது என்னவாக இருக்கும், கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் பி. ரைட். எஸ் ஸ்லோப் வந்து லார்ஜர் ஃபார் R1. எஸ் கரெக்ட், தட் இஸ் த கரெக்ட் ஒன். ரைட். நெக்ஸ்ட் ஒன் வாங்க. 2 copper wires A and B are measured to have same weight. If wire A is 25 times of longer than B, the ratio of their ஆனால் ஆக்சுவலாக இந்த கொஷின் பாருங்கள், A and B are measured same weight சொல்லிட்டாங்க. wire A is 25 times, wire A வந்து 25 times longer than B அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. the ratio of their electrical resistance என்னவா இருந்திருக்கும், RA/RB என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க இந்த விஷயத்தில். இங்கே இந்த ஸ்ட்ரெச்சிங் கேஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த ஸ்ட்ரெச்சிங் கேஸும் இது ஒன்று தான். இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு லாஜிக் நான் புரியுற மாதிரி சொல்கிற மாதிரிங்க, ஒரு ஒயர் இருக்குது, அந்த ஒயரை நம்ம பிடிச்சி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஸ்ட்ரெச்சிங்னு பார்த்தோம். இது ஒரிஜினல் லென்த்தை விட எத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு பார்த்தோம். அதே ஒயரை நம்ம என்ன பண்ணுறோம், மெல்ட் பண்ணிவிட்டு நல்லா உருக்கி லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாற்றிட்டு மெல்ட் பண்ணிவிட்டு திரும்ப அது திக்னஸ் கம்மியாக இருக்கிற அளவுக்கு லென்த்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணால் அது கிட்டத்தட்ட ஸ்ட்ரெச்சிங் நேச்சருக்கு என்ன வந்து திரும்ப அதே லென்த்துக்கு வந்துடுது எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அப்போ மெல்ட்டு பண்ணி அதனுடைய ஷேப், அதனுடைய லென்த்தாக ஒரிஜினலாக ஒரே லென்த்து ஒரே மாஸ் இருக்குது, எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? மெல்ட்டு பண்ணி மாற்றும் போது ஸ்ட்ரெச்சிங்கில் நடக்கிற அதே ரிசல்ட் தான் இதுலேயும் வரும். ஸோ அப்போது ஸ்டில் த சேம் ப்ரொசீஜர். இங்கேயும் R என்னது, R வந்துட்டு R dash directly proportional to n square, அது சாரி R equal to n square R பார்த்தோம் இல்லையா, R dash equal to n square R இதான் ஆக்சுவலாக ஃபார்முலா இதுக்கு. ஸோ அப்போ R dash by R equal to n squareனு வரும், தட் இஸ் n square by 1. ஸோ அப்போ இங்கே என்ன எத்தனை டைம்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, 25 டைம்ஸ் அப்படின்னா n equal to இங்கே இதான் n equal to 25. ஸோ அப்போ 25 square by 1, ஸோ என்ன வரும் 625 by 1. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும் 625. 625 by 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 625 அப்படின்னு கிடைக்கும். ரைட்? எஸ், வெரி குட். நெக்ஸ்ட் ஒன், the resistance of the wire is R ohm if it is melted and stretched n times. பாருங்க, நீட்டில் கேட்ட கொஸ்டின் 2017ல் கேட்டிருக்காங்க. டைரக்ட் ஃபார்முலா நான் கொடுத்தேன்ல, R dash equal to n square R எப்போ ஸ்ட்ரெச்சிங்னு கொடுத்தாங்கன்னா. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். டேரெக்டாக ஃபார்முலாவே கொஸ்டினாக கேட்டிருக்கிறாங்க. அதாவது இது ஃபார்முலா, இது அந்த ஸ்டார்டிங் டைம்ன்றதுனால இது அப்படியே கொஸ்டினாக அப்போ கேட்டாங்க ஃபார்முலாவே. ஓகேவா? இப்போ அதில் எல்லாரும் ஃபெமிலியராக இருக்குன்றதுனால இது அப்படியே வச்சு ப்ராப்ளம் தான் இது பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ரைட். A circular coil single turn has resistance of 20 ohm. Which one of the following correct value of the resistance between ends of the diameter of the coil அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஓகே, ஸோ எப்படி சால்வ் பண்ணுவீங்க,
கொஸ்டின் புரிஞ்சுதா பாருங்கள். எஸ் வால்யூம் சேம் தான், வால்யூம் மாறாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெச்சிங் கேஸ்லையும் சரி நம்ம அந்த டெரைவ் பண்ணல ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் L²ன்றது அது வால்யூம்லேருந்து தான் டெரைவ் பண்ணது. மெல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி மெல்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரே வால்யூம் தான் இருந்திருக்கும். ஸ்ட்ரெச்சிங் பண்ணாலும் வால்யூம் மாறாது. புரியுதா? வால்யூம் சேம். அதை வச்சு தான் இந்த ரிலேஷன் நம்ம டெரைவ் பண்ணது. அதை நான் டேரெக்டாக ஃபார்முலா மட்டும் இங்கே கொடுத்துருக்குறேன். ரைட், இந்த கொஸ்டினுக்கு வாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். சிம்பிள் கொஸ்டின் தான் இது. ஏ சர்க்குலர் காயில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு சர்க்குலர் காயில். சிங்கிள்டன் ஹேஸ் ரெசிஸ்டன்ஸ் 20 ஓம். என்னோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 20 ஓம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த கரெக்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் எண்ட்ஸ் ஆஃப் எனி டயாமீட்டர் ஆஃப் த காயில். என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரெண்டு டயாமீட்டருக்கு நடுவில் வந்து சர்க்யூட் கனெக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ அதே தான், பட் இங்கே என்ன பண்ணிட்டீங்க, ரெண்டு டயாமீட்டர், இந்த ஒரு ரெண்டு இது ஒரு ரெண்டு இது ரெண்டு ஆக்சுவலாக டயாமீட்டர். ஓகேவா? இதுக்கு நேராக கனெக்ட் பண்ணிட்டீங்க. இங்கே வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இது ஒரு ஒயராகவும் இது ஒரு ஒயராகவும் மாறிடும். கரெக்டாக? இப்போ 20 ஓம் ரெசிஸ்டர்னால் இப்போ இங்கே எவ்வளோ இருக்கும்? 20 ஓம் ரெசிஸ்டர்னால் இப்போ இங்கே எவ்வளோ இருக்கும்? இது 10 ஓமு, இது 10 ஓம். அப்போ ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்? 2 ரெசிஸ்டர்ஸ் பேரலல். சொல்கிறது புரியுதா? இது டெர்மினல் ஏ டெர்மினல் பின்னு எடுத்துட்டிங்கன்னா 2 ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல். அப்போ என்ன வரும்? RP ஈக்குவல் டு 10/2. ஆன்சர் என்னது? 5 ஓம். ரைட், புரிஞ்சுதா? கிளியரா? இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? சூப்பர், குட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த ஆன்சரை on stretching the length is increased by 0.2%. அப்போ லென்த்து கொடுத்துட்டாங்க, லென்த்து தான் இன்க்ரீஸ்டு. இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் எல் வந்துட்டு 2% லெஸ் தென் 10. கரெக்டா? பர்சன்டேஜ் ஆஃப் ஆர் என்ன வரும்? 2 × 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? அப்போ 0.2. சாரி 2 × 0.2. ஸோ இப்போ எவ்வளோ வரும்? 0.4. ஓகேவா? ஸோ 0.4. அப்போ என்ன வரும்? இன்க்ரீஸ்டு பை 0.4%. ரைட்? எஸ், வெரி குட், வெரி குட். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். A resistance of wire 20 degree Celsius 20 ohm and 500 degree Celsius 60 ohm in temperature resistance கேட்டிருக்காங்க. முன்னாடி கொடுத்த அதே கேஸ் தான். அங்கே பாருங்க, 20 டிகிரி இது வந்துட்டு R1. இது என்ன வரும்? சாரி, அது T1 டெம்பரேச்சர் இல்லையா? T1 R1. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்குறாங்க? T2 R2. அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? R கொடுத்துட்டாங்க, டெம்பரேச்சர் T என்னன்னு கேட்டுருக்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஹோம்ஒர்க்காக. ஃபார்முலா என்ன கொடுத்துருந்தேன்? R - R1 டிவைடட் பை R2 - R1. முன்னாடி ஒரு கொஸ்டின் போட்டேன். T - T1 டிவைடட் பை T2 - T1 அப்படின்னு வரும். சரியா? ஸோ அதே ஃபார்முலா தான். ஸோ அதனால் ரொம்ப சிம்பிள். ஆன்சர் வந்துட்டு 80 டிகிரி செல்சியஸ் வரும். வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரியா? அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சோம். நான் ஆல்ரெடி இதை நான் நடத்திருக்கிறேன். இந்த முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்துருக்கிறேன், நடத்திருக்கிறேன். ரெஃபரன்ஸுக்கு அதை பார்த்துக்கோங்க. ஸ்டார்ட் நியூ கொஸ்டின். ரைட், அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த லென்த் ஆஃப் த ஒயர் இஸ் இன்க்ரீஸ்டு பை ஈக்குவல் டு 10%. இதுக்கு முன்னாடி பார்த்தாலும் லெஸ் தென் 10. ஈக்குவல் டு 10% வந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது? இல்லை கிரேட்டர் தென் 10% வந்து ஆர் கொடுத்துட்டு எல் கொடுத்துட்டு ஆர் கேட்டாங்கன்னா ஓகேவா? ஸோ வி ஹேவ் எ ஃபார்முலா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்முலா என்னென்னா, பர்சன்டேஜ் ஆஃப், அதாவது கிவன் வந்துட்டு என்ன கொடுத்துருப்பாங்க? பர்சன்டேஜ் ஆஃப் எல் வந்து கிவன். ஓகேவா? ஸோ சம் வேல்யூ அது வந்து நம்ம n% எடுத்துக்கலாம். அது எவ்வளோ கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10%. ஓகேவா? ஸோ ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L². அந்த ஃபார்முலா தான். எல் n% கொடுத்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்சன்டேஜ் ஆஃப் ஆர் கேட்டாங்கன்னா ஃபார்முலா என்னன்னா 2n + n/10 ஹோல் ஸ்கொயர் பர்சன்டேஜ். என்னன்றது என்னது? லென்த்து வந்து கிரேட்டர் தென் 10ல் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்களோ அதான் n. அது கிரேட்டர் தென் 10ல் கொடுப்பாங்க. அந்த வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணால் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ சேஞ்ச் இருந்தது அப்படியே டேரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இப்போ எப்படின்னு பாருங்கள்.
இப்போ இந்த கேஸில் சப்ஸ்டிட் பண்ணுற பாருங்க, இது ஃபார்முலா. ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஹைலைட் பண்ணிக்கோங்க. இது ஷார்ட்கட் ஃபார்முலா. இது கிரேட்டர் தென் 10 வரும்போது நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். சொல்கிறது புரியுதா? ரைட். ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இங்கே 10ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2 × 10 + 10/10 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ என்ன வரும்? 20. இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். 1 ஸ்கொயர் +1. ஸோ அப்போ என்ன வரும்? 21%. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஹலோ. ஆமாம் மேம். ஆல்மோஸ்ட் முடிய போகுது மேம் செஷன். கிளாஸ் இருக்கா? இல்லை ஆல்மோஸ்ட் முடிகிற டைம் தான். ஏன்னா இன்னொரு 2-3 ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். இன்னொரு 10 மினிட்ஸ் முடிஞ்சிடும் ஆல்மோஸ்ட். ஓகே மேம். ஓகே மேம். தேங்க்யூ. ரைட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. என் மெட்டல் ஒயர். இந்த ஃபார்முலா புரிஞ்சுதா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபார்முலா, ஷார்ட்கட் ஃபார்முலா. இது இந்த பர்டிகுலர் கேஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். கிரேட்டர் தென் 10. முன்னாடி பார்த்து எல்லாமே லெஸ் தென் 10லே ஆர் கொடுத்துட்டா என்ன பண்ணணும், எல் கொடுத்துட்டா என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ கிரேட்டர் தென் 10ல் இப்போ பார்த்துக்கிட்டு என்னது, நமக்கு பர்சன்டேஜ் ஆஃப் லென்த்து கொடுத்துட்டு ஆர் கேட்டாங்கன்னா தான். ஆர் கொடுத்துட்டு லென்த்து கேட்டால் வேறு ஃபார்முலா இருக்குது. ஸோ அது நம்ம இன்னொரு கேஸில் பார்ப்போம். இந்த கேஸுக்கு இதான் பண்ணணும். எல் கொடுத்துட்டு கிரேட்டர் தென் 10 கொடுத்துட்டு ஆர் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணேன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸும் கிடையாது. A metal wire of circular cross section has a resistance R1. The wire is now stretched. Wire is now stretched ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. Without breaking, so that the length is doubled and density is assumed to be remain same if resistance of the wire now becomes என்ன கொடுத்துருக்காங்க, R2. ஸோ அதே ஃபார்முலா தான், ஒன்றும் கிடையாது. ஆர் அது ஸ்டேட்மெண்ட் அப்படி பெருசாக கொடுத்துருக்காங்க. R dash equal to n square R. எத்தனை டைம் சொல்லியிருக்கிறாங்க? லென்த் வந்து டபுள்டு 2 டைம்ஸ். ஸோ அப்போ R dash by R equal to 2 டைம்ஸ்னா 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர்னா இப்போ என்ன வரும்? 4/1. ஸோ ஆப்ஷன் சி 4:1. புரியுதா? எஸ், ஆர் கொடுத்துட்டு லென்த்து கேட்டாங்கன்னா நமக்கு வேறு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்குது. சரியா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதுக்கு இன்னொரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் அந்த கேஸ் வரும்போது சொல்கிறேன் உங்களுக்கு. ரைட்? சரியா? அதுக்கு வேறு ஃபார்முலா இருக்குது. நான் அதை உங்களுக்கு அந்த ஃபார்முலா டக்குனு ஸ்ட்ரைக் ஆகலை எனக்கு. ஏன்னா அது நான் ஒரு கேஸ் டெரைவ் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் லாஸ்ட் டைம் நான் நடத்தியிருந்தேன். அது பழைய செஷனில் இருக்கும். சரியா? நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன். அது நான் அப்படி இல்லைன்னா அந்த ஃபார்முலாவை மட்டும் நான் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் லிங்க் பண்ணி அனுப்பி விட்டுறேன், பார்த்துக்கோங்க. சரியா? அந்த ஷார்ட்கட் ஃபார்முலா அந்த கேஸுக்கு. ரைட், இதை டக்குன்னு சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். இது 4 Ω 2 Ω 2 Ω எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? கொஸ்டினில் ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்கிறாங்க? எலக்ட்ரிக் சர்க்யூட் இந்த ஃபிகர் 4 Ωல எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகும்? இது ஆல்ரெடி போட்ட கொஸ்டின் தான். சரியா? இது நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம். காலையில் சால்வ் பண்ண அதே கொஸ்டின் தான், இது ரிப்பீட் ஆகிருக்கு. சரியா? ஸோ அதனால் திரும்ப நீங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்க, ஹோம்ஒர்க் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சால்வ் பண்ணதான், மறுபடியும் செக் பண்ணி அந்த கொஸ்டின் எங்கே இருக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். மார்னிங்கில் பார்த்த கொஸ்டின் அது, திரும்ப அதே கொஸ்டின் தான், இது ரிப்பீட் ஆகிருக்கு. ரைட், the Wheatstone bridge has 10 Ω, 10 Ω, 10 Ω, 30 Ω in 4 arms. What resistance joined parallel to the 30 Ω resistance will bring out to the balanced condition அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் 4 arms கொடுத்துட்டாங்க. ஓகே, ஓகே 10 அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து 13 கொடுத்துட்டாங்க. ஓகே, 30 Ωக்கு அக்ராஸில் ஏன்னா இது பேலன்ஸ்டாக இருக்கணும்னா என்னென்னு கேட்டுருக்காங்க. இதான் ஆக்சுவலாக கண்டிஷன். ஓகேவா? இது சிம்பிள் கொஸ்டின் தான். இதை டயக்ராம் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். சொல்கிறது புரியுதா? ரைட், ஓகே. ஜேயில் இன்னைக்கு கேட்டிருந்தாங்களா பேலன்ஸ்டு Wheatstone bridge கேஸ் கொஸ்டின்? குட். ரைட், ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது Wheatstone bridge இப்படி இருக்குது, அப்புறம் இப்படி ஒன்று இருக்குது லைக் திஸ். ஸோ இதுதான் அந்த பிரிட்ஜு. இதில் 10 அப்புறம் இன்னொன்று 13 சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இது 10 Ω,
இது 10 ஓம், இது 10 ஓம், இதை நம்ம 30 ஓம்னு எடுத்துப்போம். இப்போ என்ன கேட்குறாங்க, வாட் ரெசிஸ்டன்ஸ் ஜாயிண்ட் parallel to the 30 ஓம் அப்படின்னா இதுக்கு பேரலாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுறீங்க ஆறுன்னு. அந்த ஆறுன்ற ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னவா இருந்தால் உங்களுக்கு அந்த பிரிட்ஜு பேலன்ஸ்டு பிரிட்ஜாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பிரிட்ஜ் வந்து பேலன்ஸ்டு பிரிட்ஜாக இருக்கும்னு கேட்குறாங்க. எஸ், ப்ராபப்ளி இதுதான் லாஸ்ட் கொஸ்டினாக இருக்கும். ஆல்மோஸ்ட் முடிய போகுது செஷன். ரைட், இப்போ பேலன்ஸ்டு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ்னா நமக்கு தெரியும் இந்த ரெண்டு ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்குன்னு தெரியும். 10/10 சால்வ் பண்ணால் நமக்கு என்ன வரும் பாருங்கள், எவ்வளோ ஒரு ரேஷியோ 1 ஓம். பேலன்ஸ்டு பிரிட்ஜாக இருந்துச்சுன்னா இப்போ இது ரெண்டுத்தோட ரேஷியோ நமக்கு என்ன கிடைக்கணும், 1 ஓமுக்கு ஈக்குவலாக வரணும். கரெக்டாக? ஸோ அப்போ இதனுடைய வேல்யூ 10. இங்கே என்ன எழுதுவீங்க, ஃபஸ்ட் இதோட ஈக்குவலண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க, முதல்ல இதை முடிங்க. இதோட ஈக்குவலண்ட்டை கண்டுபிடிங்க. R parallel equal to R1 R2 by R1 plus R2. கரெக்ட்? இன்னும் சொல்ல போனால் ரொம்ப சிம்பிள், நான் டேரெக்டாகவே போட்டுறேன். இந்த ஆன்சர் எதுக்கு ஈக்குவலாக வரணும், எதுக்கு ஈக்குவலாக வந்தால் எனக்கு ஆன்சர் சால்வ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இதனுடைய பேரலல் ஆன்சர் எதுக்கு ஈக்குவலாக வரணும், 10 ஓமுக்கு ஈக்குவலாக வரணும். அப்போ தான் எனக்கு என்ன கிடைக்க முடியும், 1 ஓம் கிடைக்க முடியும். இதனுடைய ரேஷியோ 10, இங்கேயும் 10 வந்தால் தான் 1 ஓம். அப்போ அதே 1 ஓம் எனக்கு இதுலேயே வரணும் அப்படின்னா இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் கண்டிப்பாக 10 இருக்கணும். அப்போ தான் 10/10 1 கிடைக்க முடியும். இதுதான் ஐடியா. அப்போ இதனுடைய பேரலல் ஆன்சர் 10க்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ RP ஈக்குவல் டு கண்டிப்பாக எதுக்கு ஈக்குவலாக வரணும், 10க்கு வரணும். 2 ரெசிஸ்டன்ஸ் பேரலாக இருந்த ஃபார்முலா என்ன, R1 × R2 by R1 plus R2, 30 plus R equal to 10. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும், 30R இது ஈக்குவல் டு இது என்ன வரும், இந்த 0 ஆக்சுவலாக கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா சால்வ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பெரிய வேல்யூவாக தேவைப்படாது. ரைட், அப்போ இது 3R ஈக்குவல் டு 30 + R. ஸோ அப்போ இந்த பக்கம் கொண்டு வந்தால் 3R - R ஈக்குவல் டு 30. இது என்ன கிடைக்கும், 2R ஈக்குவல் டு 30. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் R ஈக்குவல் டு 15 ஓம். ஸோ இப்போ என்ன கிடைக்கும், R ஈக்குவல் டு 15 ஓம். எஸ், ஆப்ஷன் D is the answer. Option D is the answer. 15 ohm is the answer. Right? புரிஞ்சுதா? ஓகே, இதில் இன்னும் ஒரு சில கொஷின்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக வேணால் ட்ரை பண்ணிக்கோங்க. சொல்கிறது புரியுதா? எஸ், கான்ஸ்டன்ட்லி வாட்ச் பண்ணுறீங்களா? சூப்பர், வெரி குட், வெரி குட். ஓகே, ஓகே, இதில் ஒரு சில கொஷின் இருக்குது, நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள் ஹோம்ஒர்க்காக. இது அதில் டைரக்ட் கொஷின் தான், நான் உங்களுக்கு அந்த ஒரு சில டிஃப்ரெண்ட்டான கொஷினை மட்டும் நான் போட்டுறேன் இதில். ஸோ இந்த கொஷின் என்னென்னு பாருங்கள், இதை வாங்க. A wire is stretched, திரும்ப ஸ்ட்ரெச்சிங் கேஸு. A wire is stretched to change its diameterன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. முன்னாடி பார்த்ததால லென்த்து, முன்னாடி பார்த்தால என்னது லென்த்து, ஆனால் இது என்னது டயாமீட்டர். புரியுதா? ரைட், எஸ், வெரி குட். நீங்கள் ரொம்ப சின்சியராக லிசன் பண்ணுறதுனால தான் நான் இவ்வளோ ஆக்டிவாக எடுத்துகிட்டு இருக்கிறேன். நீங்கள் தர்ஷினி, ஹரிதா, அதுக்கப்புறம் தமிழ், எஸ், நீங்கள்லாம் காலையிலேருந்து ப்ராப்பராக லிசன் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? இதை நீங்கள் ப்ராப்பராக லிசன் பண்ண முக்கால்வாசி பேருக்கு உங்களுக்கு கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் கொஷின் எப்படி ஒரு ஐடியா உங்களுக்கே கிடச்சிட்டு இருக்கும். ஸோ ஒரு கொஷினை இப்போ பார்த்த உடனே எப்படி யோசிக்கணும், எப்படி சால்வ் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த ஐடியா உங்களுக்கு கிடச்சிடும். ஈஸியாக நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கெட் பண்ணிவிடுங்க, அது ஒரு விஷயமே கிடையாது. புரியுதா? ரைட், இப்போ பாருங்கள், ஸ்ட்ரெச்சடு கேஸ் கொடுத்துட்டாங்க. முன்னாடி பார்த்ததெல்லாம் லென்த்து, ரெசிஸ்டன்ஸ் அப்படி தான் பார்த்துருந்தோம். இப்போ டயாமீட்டர் கூட கனெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த கேஸுக்கு நம்ம எப்படி ஸ்ட்ரெச்சிங் கேஸில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, R' இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டயாமீட்டர் கூட கனெக்ட் பண்ணும்போது ஃபார்முலா வந்து D⁴. ஓகேவா? நான் டெரிவேஷன்லாம் போட டைம் ஆகணும், அதெல்லாம் போடலை. ஸோ அப்போ R' இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு D⁴ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ R' இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் மேலே கொண்டு வந்தால் D⁻⁻4 கிடைக்கும். ஓகேவா? ஆக்சுவலாக டிக்ரீஸ் ஆகும், அதான் அதோட மீனிங். ரைட், இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இப்போ ஃபார்முலா என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, பர்சன்டேஜ் ஆஃப் டயாமீட்டர் கொடுத்துருக்குறாங்க 0.25%. இது லெஸ் தென் 10%. கரெக்டாக? லெஸ் தென் 10%. அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் ஆர் கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தேன், பர்சன்டேஜ் ஆஃப் ஆர் கேட்டிருந்தாங்கன்னா அந்த ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா, லெஸ் தென் 10 வந்து இங்கே பவர் வேல்யூ என்ன வருது அப்படியே போட்டுக்கணும். ஸோ -4 இன்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் டி, -4 இன்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் டி எவ்வளோ 0.25. ஸோ அப்போ என்ன வரும், -100, 2 டெசிமல் கேன்சல் ஆகிடும்,
minus 1%. So the answer is 1%. Minus represents decreasing அர்த்தம் சரியா மைனஸ் ரெப்ரசன்ட்ஸ் டிக்ரீசிங் இது நான் ஸ்டாண்டர்டாக மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருந்தேன் திடீர்னு நான் அதை போடலை லெஸ் தென் 10 இருந்தாலே ஒய் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ் டு த பவர் n இருந்தால் n வேல்யூ இன்ட்டு மல்டிப்ளை பண்ண ஆன்சர் கிடச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன் கரெக்டாக இது புதுசாக நான் திடீர்னு போட்ட ஃபார்முலா கிடையாது இந்த கேஸ் புதுசு இது டயாமீட்டர் கொடுத்துட்டு ஸ்ட்ரெச்சிங் கேஸில் கேட்டாங்கன்னா திஸ் இஸ் நியூ ஒன் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இது ஆர்னே வச்சுக்கோங்க நாட் நெசசரி டேஷ் ஆர் வந்துட்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டி பவர் 4 நியூ ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு டயாமீட்டருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு இருக்கும் ஸோ இது ஒரு சில கேஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணிக்கலாம் இதெல்லாம் சிம்பிள் கொஷின் தான் ரைட் இது நீங்கள் பார்த்தாலே சொல்லலாம் இது 3 என்னது பேரலல் அப்போ ஈக்குவல் ஸ்டார்டிங்கில் ஒரு கொஷின் பார்த்துருந்தோம் பாருங்கள் இது என்னது 3 பேரலல் ஸோ அதனால் இதை ஆர்னு வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் யூ வில் டூ ஹோம்ஒர்க் இதெல்லாம் நான் முன்னாடி பார்த்த மாடல் கொஷின் தான் இதெல்லாம் நியூ கிடையாது ஸோ அதனால் இதை சால்வ் பண்ணுங்கள் இது r/3 ரைட் அதுக்கப்புறம் இந்த கொஷின் 2 equal resistors joined with voltage V series parallel the ratio of electrical power consumed to cases கேட்டிருக்கிறாங்க ஸோ அப்போ பவருக்கான அந்த ஃபார்முலா கூட இதை கனெக்ட் பண்ணி சால்வ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா ரைட் இது வந்து கமெண்ட் பாக்ஸில் இந்த பிடிஎஃப் லிங்க் நான் போட்டுருவேன் இதில் சில எக்ஸ்ட்ரா கொஷின் இருக்குது அதை நீங்கள் அப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க சரியா மோஸ்ட்லி எல்லாம் நான் நடத்திட்டேன்றதுனால அந்த மாடல் கொஷினில் கொஞ்சம் நீங்கள் ஒரு சில கொஷின் நீங்கள் போடணும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால தான் ரைட் இந்த கொஷினை பாருங்கள் 2 equal resistors ஆர் ஜாயிண்ட் வித் வோல்டேஜ் சோர்ஸ்னு சொல்லிட்டாங்க வி கான்ஸ்டன்ட் பவருக்கும் வோல்டேஜுக்குள்ள ஃபார்முலா கனெக்ட் பண்ண ஒரு பவர் P is equal to V²/R V கான்ஸ்டன்ட் சீரிஸ் பேரில் ரெண்டு கேஸுமே அதே பவர் தான் கனெக்ட் பண்ணுறோம் அப்போ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ரெசிஸ்டன்ஸ் இவ்வளோ தான் பவருக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கு உள்ள ஃபார்முலா P இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு R இப்போ அவங்க என்ன ரெண்டுத்துக்கு ரேஷியோ கேட்டுருக்காங்கன்னா ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் சீரிஸாகவும் பேரலாகவும் ரெண்டு தனித்தனியாக கனெக்ட் பண்ணால் அது ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுக்கும்போது 2 கேஸுக்கு பவருக்கு ரேஷியோ எடுக்கும்போது என்ன வரும்னு கேட்டுக்கிறாங்க கரெக்டாக ரைட் எலக்ட்ரிக்கல் பவரோட ரேஷியோ அப்போது ஃபஸ்ட்டு சீரியஸ் பேரலலுக்கு ரேஷியோ எடுத்தால் ரெசிஸ்டன்ஸும் பவர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்போ இங்கே என்ன வரணும் RP/RSன்னு வரணும் புரியுதா பவருக்கு ரேஷியோ எடுக்கிறோம் PS/PP = RP/RS RPன்றது இதுக்கு ஈக்குவல் n நம்பர் ஆஃப் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பேரலாக இருந்தால் ஃபார்முலா என்னது N/R பை இது எதுக்கு ஈக்குவல் RSனா NR ஸோ அப்போ என்ன ஆகிடும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா n கேன்சல் ஆகிடுமா கரெக்ட் எஸ் n கேன்சல் ஆகிடும் 1/R² கிடைக்கும் இங்கே R என்ன கொடுத்துருந்தாங்க ஆன்சர் ரேஷியோ தான் கேட்டிருக்காங்களா ஸோ ஃபார்முலா தப்பாக சாரி R/N இல்லையா இது வந்துட்டு R/N டிவைடட் பை NR நாட் NR ஸோ அப்போ இங்கே என்ன ஆகிடும் சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த R கேன்சல் ஆகிடும் 1/N² கிடைக்கும் கரெக்ட் எத்தனை ரெசிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க 2 equal resistors இதான் n equal to 2 ஸோ அப்போ n equal to 2² அப்போ என்ன வரும் 4 1/4 ஸோ அப்போ என்ன வரும் 1:4 is the answer option A is the answer option yes option A is the correct one that is the answer ஓகேவா ஸோ இதுவும் சிம்பிள் கொஷின் தான் இதே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க இது திஸ் ஆல்சோ சிம்பிள் ஒன் செக் பண்ணி ஆன்சர் டக்குன்னு அப்புறம் போட்டுங்க ரைட் இந்த கொஷின் பாருங்கள் இதே ஃபார்முலா தான் த லென்த் ஆஃப் த கிவன் சிலிண்ட்ரிக்கல் ஒயர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 150% டியூ டு த கான்சிக்வெண்ட் டிக்ரீஸ் இன் த டயமீட்டர் சேஞ்ச் இன் த ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்கிறாங்க ஸோ அப்போது எது கொடுத்துருக்குறாங்க சேஞ்சஸ் இன்க்ரீஸ் வந்து லென்த் இன்க்ரீஸ்டு பை 150% ஸோ என்ன ஃபார்முலா கொடுத்தோம் ஷார்ட்கட் ஃபார்முலா டேரெக்டாக ஃபார்முலா என்ன கொடுத்துருந்தோம் இதுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் லென்த் வந்துட்டு 150% கொடுத்துட்டாங்க தட் இஸ் கிரேட்டர் தென் 10% நம்ம ஷார்ட்கட் ஃபார்முலா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10% ஸோ அதில் எஸ் இது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க டயமீட்டர் ஓகே அது பிரச்சனை இல்லை டிக்ரீஸ் இன் டயமீட்டர் ஸோ நம்ம வந்து லென்த் மட்டும் தான் இப்போ நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம்
ஸோ கேட்டிருக்கிற வேல்யூ என்னதுன்னா ரெசிஸ்டன்ஸ் தான் கொஸ்டினாக கேட்டிருக்கிறாங்க. ஃபைன். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் R ஈக்குவல் டு 2n + n/10 ஹோல் ஸ்கொயர், அந்த ஃபார்முலா தான் இது. சால்வ் பண்ணுங்க. இதில் 2 இன்ட்டு எவ்வளோ n கொடுத்தாங்க 150 ப்ளஸ் என்னுக்கு பதிலாக 150/10 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு பர்சன்டேஜ். ஸோ அப்போ சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணி என்ன வரும் பாருங்க. இது 300, 0 கேன்சல் பண்ணுங்க. 15 ஸ்கொயர் 225. ஸோ அப்போ 300 + 225 என்ன வரும்? 525%. 525%. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். நாட் 300. 300 கிடையாது. ஃபைனல் ஆன்சர் என்ன வரணும்? 525% இஸ் த ஆன்சர். புரியுது? அந்த ஃபார்முலா டைரக்ட் ஃபார்முலா தான். கிவன் லென்த் வந்துட்டு லெஸ் தென் 10 கிரேட்டர் தென் 10 பார்க்கணும். லெஸ் தென் 10 இருந்தால் முன்னாடி கொடுத்த கண்டிஷன், கிரேட்டர் தென் 10 இருந்தால் இந்த கேஸுக்கு வரும். சொல்கிறது புரியுதா? ஸோ இதுதான் நம்ம அதிகமாக இங்கே யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான கொஷின். இன்னும் ஒரு சில கொஷின்ஸ் இருக்குது. நம்ம லாஸ்ட் மினிட் ரிவிஷன் பார்க்கும்போது சில அந்த இன்னும் ஃபார்முலா ஒன்று இருந்துச்சு இல்லையா, அதை நம்ம கனெக்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. அந்த ஆருக்கு கொடுத்துட்டு எல் கேட்குறப்போ அப்போ வந்துட்டு கிரேட்டர் தென் 10 இருந்தால் வி ஹேவ் அனதர் ஒன் ஷார்ட்கட் ஃபார்முலா. டக்குன்னு அந்த ஃபார்முலா எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. அதை நான் டெரைவ் பண்ணி வச்சுருந்தேன் நோட்டில். அதை நான் அது வேறு நோட் எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதில் இல்லை. ஸோ அதனால் அதை நான் செக் பண்ணுறது. சரியா? ஸோ இன்றைக்கி நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம் எல்லாமே. ஒரு சில 2 மாடல் கொஸ்டின் நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது இருக்குது. அதை நம்ம லாஸ்ட் மினிட் ரிவிஷன் பண்ணும்போது அதில் ஆட் பண்ணிப்போம் சில மாடல் கொஸ்டின்ஸ் மட்டும். சரியா? பட் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். ஓகே. ஸோ கண்டிப்பாக ஓரளவுக்கு உங்களுக்கு இப்போ கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் கொஷின்ஸ் எப்படி வரும்ன்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். மெயினாக சர்க்யூட் எப்படி இருக்கும், சர்க்யூட்டை எப்படி பார்க்கணும், எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும், வீட்ஸ்டோன் பிரிட்ஜ்னா என்ன, 5 ரெசிஸ்டன்ஸ் வரும்போதெல்லாம் அது ஸ்டாண்டர்ட் பேட்டர்னில் இல்லைனா கூட நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற அந்த ஐடியா உங்களுக்கு இப்போ கிளியராக கிடச்சிருக்கும். ஸோ நான் லாஸ்ட் செஷனில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நடத்திருந்தேன். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபுல்லாக அந்த கொஷினை ஃபுல்லாக நீங்கள் கோ த்ரூ பண்ணிவிட்டு அதை வச்சுக்கிட்டு நீங்கள் நிறைய மாடல் கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் உங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ணணுன்றது. அதே மாதிரி கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் ரொம்ப கண்டென்ட் கம்மி, வெயிட்டேஜ் அதிகம், ரொம்ப சிம்பிளாக மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு சாப்டர் இது. வெயிட்டேஜ் அதிகம், ஈஸி சாப்டரும் கூட. அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ பார்த்தோம் இல்லையா, இப்போ ரெசிஸ்டன்ஸு, ஸ்ட்ரெச்சிங் கேஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் இப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கூட எப்படி இன்டர்லிங்க் பண்ணுறது, ப்ரொபோர்ஷனாலிட்டி எப்படி அப்ளை பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவு கிளியராக இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு தடவை ஃபுல்லாக இதை கோ த்ரூ பண்ணிட்டு இந்த PDF கமெண்ட் பாக்ஸில் நான் போட சொல்லிடுறேன். நீங்கள் எல்லாரும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் சில கொஸ்டின் ஹோம்வொர்க் கொடுத்துருக்கேன், அதை சால்வ் பண்ணி இப்போ சிலருக்குலாம் ஆன்சர் டிக் பண்ணல, கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக யாரெல்லாம் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களோ அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லிட்டு ஹைலைட் பண்ணுங்கள். சரியா? ஏன்னா எத்தனை பேர் கரெக்டாக சொல்லியிருக்கேன் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் செஷன் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னும் வேறு ஏதாவது அடுத்து என்னென்ன எதிர்பார்க்குறீங்க அடுத்த செஷனில் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு என்ன தேவை என்னோடய சைடில் நிறைய கொடுத்துருவேன். அதை தாண்டி ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன் உங்கள் சைடில் இருக்கும் இல்லையா, அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக நடத்திடலாம். சரியா? ஸோ கண்டிப்பாக எல்லோரும் நல்லா படிக்கணும், நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணணும். லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ஏற்றது தான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறேன். சிலதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக போக முடியாது, ரொம்ப கம்ப்ளீட்டாக கான்செப்ட் போயிட்டு கொஸ்டின் போனால் டைம் இல்லை நமக்கு. ஸோ அதனால் கொஸ்டின்லேருந்து நான் கான்செப்ட் உள்ளே கொண்டு வரேன். எல்லா கொஸ்டினும் வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி படித்த கான்செப்ட் உள்ளே கொண்டு வரதுன்னு பார்க்குறோம். 11th ஃபிசிக்ஸ் தான் உங்களுக்கு புதுசாக இருக்கும், அதனால் அதில் கொஞ்சம் கான்செப்ட் கொஸ்டின் நம்ம போகிற மாதிரி இருக்கும். இது நம்ம ஃபிசிக்ஸ் ஆல்ரெடி நீங்கள் போர்டு எக்ஸாம் படிச்சுன்றதுனால அது எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். சொல்கிறது புரியுதா? ரைட், ஓரளவுக்கு இப்போ புரிஞ்சுதா? எஸ், வெரி குட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஆக்டிவாக இருந்தீங்க. எஸ், தமிழில் ஹரிதா, ஆதித்யா, ஹர்ஷ், டக்குன்னு அவங்க பேர் மறந்துச்சு எனக்கு. ஸோ ஸ்ட்ரைக் ஆகலை அவங்களோட நேம் எனக்கு. ஸோ அவங்களும் மாநிலேருந்து ஆக்டிவாக இருந்தீங்க. ஓகே. ஸோ தர்ஷினி ஐ திங்க் அவங்களும் ஆக்டிவாக தான் இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் காலையிலேருந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தனால தான் நான் இவ்வளோ கொஸ்டின் நடத்தினேன். கொஷின் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்கள் ப்ராப்பராக லிசன் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இது மாதிரி திணறாங்க, ஃபிசிக்ஸ்லாம் கஷ்டமாக இருக்குன்னா அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சார் இந்த மாதிரி சாரோடைய கிளாஸ் உங்களுக்கு கிளியராக இருக்கும், ஈஸியாக இருக்கும், நமக்கு புரியுற மாதிரி ஈஸியாக நடத்துறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் பாசிட்டிவாக அவங்க சொல்லி அவங்களே நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய லைக் பண்ணுங்கள். லைக் ரொம்ப கம்மியாக இருக்குது, கமெண்ட் கம்மியாக இருக்குது. செஷன் முடிஞ்ச உடனே எல்லோரும் எஸ்கேப் ஆயிடுறீங்க. எப்படி செஷன் இருந்தது, எந்த ஃபீட்பேக்கும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எனக்கும் அந்த கிளாரிட்டி தெரிய மாட்டேங்குது. சரியா? ரைட், எஸ், ஓகே, குட். ஆப்டிக்ஸ் அடுத்து மேரத்தான் அதுதான். நம்ம இன்றைக்கி கரண்ட் எலக்ட்ரிசிட்டி முடிச்சோமா, அடுத்து எப்போ லென்த் செஷன் ஆப்டிக்ஸ் வருதோ அது ஃபுல்லாக நம்ம இதே மாதிரி லென்த் செஷன் இருக்கும். போத் ரே ஆப்டிக்ஸ் அண்ட் வேவ் ஆப்டிக்ஸ். அது ஹை வெயிட்டேஜ். எல்லா ஹை வெயிட்டேஜ் சாப்டர் நமக்கு ஒரே செஷனாக தான் இருக்கும். அடுத்த செஷன் ஆப்டிக்காக இருக்காது. ஓகே, எஸ் தர்ஷினி, கண்டிப்பாக நெக்ஸ்ட் செஷன் வந்துட்டு கைனமேட்டிக்ஸ் இருக்கும் உங்களுக்கு. மார்னிங் செஷன், இயர்லி மார்னிங் ஒரு செஷன் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்து
செஷன் வரும்போது ஆப்டிக்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு அப்டேட் இருக்கும். எவ்ரி வீக் வந்துட்டு ஒரு ஹை வெயிட்டேஜ் சாப்டர் ஃபுல் செஷன் நமக்கு இருக்கும். புரியுதா? ஸோ அதுக்கப்புறம் ஸ்மால் சாப்டர்ஸ் அந்த வெயிட்டேஜ் கம்மியாக இருக்கிறது அதெல்லாம் நம்ம ஒரு 3 hours செஷனில் முடிக்கிற மாதிரி தான் நம்ம பார்ப்போம். தட் இஸ் அவர் பிளான். எல்லாத்தையும் நான் முடிச்சிடும் போகிறதுக்குள்ளே, அதுவும் ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடியே முடிச்சிடும். அதை முடிச்சுட்டு ஓவரால் ரிவிஷன் நம்ம பார்ப்போம். கொஷின்ஸ் எப்படி வரும், ட்ரெண்ட் அனாலிசிஸ், அப்புறம் ஃபுல் கொஷின் பேப்பரை சால்வ் பண்ணும்போது எப்படி ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறது, பிரெயினை எப்படி நம்மளாம் யூஸ் பண்ணணும், ஆப்ஷன் எப்படி பார்க்கணும், கொஷின் எப்படி எலிமினேட் பண்ணணும், மீன்ஸ் ஆப்ஷன் கொஷின்லேருந்து எப்படி எலிமினேட் பண்ணுறது, டேட்டா வச்சுக்கிட்டு எல்லாமே நம்ம லாஸ்ட் மினிட்ல மொத்தமாக எல்லா சாப்டர் படிச்சதுக்கப்புறம் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் நமக்கு அடுத்த முக்கியமான ஒரு ஒர்க்கு. 45 கொஷினையும் ஒரே டைமில் ரீட் பண்ணும்போது அப்போ நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்ச், அப்போ நம்ம எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு சாப்டராக படிக்கும்போதும் நிறைய புரிஞ்சிருக்கும், பட் மொத்தமாக படிக்கும்போது சில சேலஞ்சஸாக இருக்கும். ஓகே, அதெல்லாம் எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, அதெல்லாம் மீறி எப்படி மார்க் பூஸ்ட் பண்ணுறது, மேக்ஸிமம் நெகட்டிவ் இல்லாமல் ஆன்சர் எப்படி கரெக்டாக கொண்டு வரது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம். ஏன்னா நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நிறைய ப்ரிப்பேர் பண்ணதுனால அந்த எல்லா ஸ்ட்ராட்டஜியும் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சொல்லுவேன்னா அதை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அதை உங்களுக்கு கிளியராக புரிஞ்சு கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா எஸ் உங்களால் ஈஸியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. ஒரு மேட்டரே கிடையாது. Everything is easy only. So thank you so much. அடுத்த செஷனில் பார்க்கலாம். Bye.